மேடம் வணக்கம். எல்லாரும் இணைஞ்சுட்டாங்களா மேடம்? மேம் வந்துட்டே இருக்காங்க மேம். சரிங்க நம்ம மேம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷார்ப்பா 8:00 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆ. அவங்கவங்க லாகின் பண்ணிருவாங்க மேம். ஓகே மேம். ஓகே. எல்லாரும் இணைஞ்ச பிறகே சொல்லுங்க. ஒண்ணும் ஒண்ணும் அவசரம்லாம் இல்ல. கரெக்ட்டா எல்லாரும் இணைஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணணுமோ அப்ப ஸ்டார்ட் பண்ணிருவோம். சரிங்க மேம். ஓகே, ஓகே. ம். ஏன்னா அடுத்து உங்களோட ப்ரோகிராம் தான் இன்னைக்கு ஃபுல்லா. அதனால நீங்க ஒண்ணும் சரிங்க மேம். பதட்டப்பட ஓகே. வேண்டாம். கரெக்ட்டா முடியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க. பிரின்சிபல் மேம், டாக்டர் நாகதீபா மேம். மேம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாங்க நீங்க மேம். ஒருத்தவங்களா லாகின் ஆகி உள்ள வந்துருவாங்க. ஏன்னா எங்களுது டொமைன் ஐடிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அக்செப்ட் பண்றதுக்கு லேட் ஆகுது. அப்படியா? சரி, சரி. ம். நீங்க சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் ஒரு 2 லைன் பேசிட்டு உங்ககிட்ட தளத்த குடுத்துறேன். அதுக்கு தான் கேட்டேன். ஓகே மேம். ஓகே. நீங்க சொல்லுங்க. சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே.
மேடம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே மேடம். ஓகே நிறை மேம், ஒரே நிமிஷம் மேம். சரிங்களா மேம்? பண்ணிடலாங்க மேம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அசிஸ்ட் உலக சாதனை நிறுவனத்தின் 10வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டும் 7 உலக அமைப்புகள் இணைந்து 2021+ மணி நேர தொடர் உலக சாதனை நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமும் இணைந்து செயல்படுகின்றது. இன்று தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஸ்ரீ சாரதா நிகேதன் கல்லூரியும் இணைந்து 12 மணி நேர நிகழ்வினை மிக சிறப்பாக நிகழ்த்த இருக்கிறார்கள். ஸ்ரீ சாரதா நிகேதன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாளாளர், மரியாதைக்குரிய செயலாளர், மரியாதைக்குரிய முதல்வர், மரியாதைக்குரிய அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவரையும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். தங்களுடைய இந்த 12 மணி நேர நிகழ்வு மிகவும் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் எங்களோடு கைகோர்த்து பயணம் செய்வதில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பெருமை கொள்கிறது. எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களின் சார்பாகவும் பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைவரின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் தங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தளத்தினை தங்களிடம் ஒப்படைக்கின்றோம். வணக்கம். நன்றி. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி இணைந்து நடத்தும் உலக சாதனை பன்னாட்டு கருத்தரங்கத்திற்குள் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவது நிகழ்வாக இறைவணக்கம் பாடல் பாட எமது கல்லூரியின் மாணவிகளை அழைக்கிறேன். சுந்தரமுக ஸ்ரீ கஜானனா ஏகதந்த ஸ்ரீ கஜானனா சுந்தரமுக ஸ்ரீ கஜானனா ஏகதந்த ஸ்ரீ கஜானனா பிரதம நமாமி கஜானனா பிரதம நமாமி கஜானனா ரிஷி முனி வந்தித கஜானனா ऋषि मुनि वंदित गजानना हे ऋषि मुनि वंदित गजानना सुंदर मुख श्री गजानना एकदंत श्री गजानना एकदंत श्री गजानना। जय श्री सिद्धिविनायक मूर्ति की जय। இறைவணக்கம் பாடிய மாணவிகளுக்கு நன்றி. நம் தாய்மொழியான இனிய தமிழ் மொழியில் வரவேற்புரை வழங்க எங்களது கல்லூரியின் கணிதத்துறை தலைவர் செல்வி நிறைமதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தன் நிகரற்ற மொழியாம் எம் தாய்மொழி தமிழ் மொழியாம். தமிழை வணங்கி இங்கு இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது கனிவான காலை வணக்கம். ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி, தி அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட், தமிழ் அமெரிக்கா மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 2021 மணி நேரம் இணைய வழி கருத்தரங்கிற்கு இங்கு இணைந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ தொண்டையும் கல்வி தொண்டையும் சிறப்புற ஆற்றி வரும் எமது கல்லூரியின் செயலர் திரு யதீஸ்வரி பிரியா அம்பா அவர்களை இந்நிகழ்வுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வருக அம்பா. மேலும் இவ்விழாவினை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் ஒருங்கிணைத்து கொடுத்த பேராசிரியர் பஞ்சநாதம், துணைவேந்தர், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஐயா அவர்களையும், முனைவர் டி சிவசக்தி ராஜமால் அவர்களையும் மற்றும் பிரேமலதா அவர்களையும் இவ்விழாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப மனதில் உறுதி கொண்டு பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வி பார்வதி, MA BEd, ப்ரொடெக்ஷன் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ், கரூர் அம்மா அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றேன். முயற்சி எவனொருவன் கைவிடுகிறானோ அப்போதே அவன் திறமை
அவனிடமிருந்து போய்விடுகிறது என்ற பொன்மொழியினை மனதில் கொண்டு விடாமுயற்சியுடன் எமது கல்லூரியின் வளர்ச்சிக்காகவும் சிறப்பிற்காகவும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நாகதீபா அம்மா அவர்களையும் மற்றும் துணைவேந்தர் முனைவர் சுகந்தி அம்மா அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கற்பிப்பதை விரும்பும் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு கற்றலை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதற்கு இணங்க தமது கற்பித்தல் பணியினை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கும் எமது கல்லூரியின் உதவி பேராசிரியர் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி கனிகளை எட்டுபவனை சிறந்த சாமர்த்தியசாலி ஆகிறான் என்பதனை மனதில் கொண்டு கிடைக்கும் வாய்ப்பினை சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டு சுய வளர்ச்சியையும் கல்லூரியின் வளர்ச்சியையும் அருமையாக செய்து கொண்டிருக்கும் எமது கல்லூரியின் மாணவிகளை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த உலக சாதனை படைக்கும் 2021 மணி நேர இணையவழி கருத்தரங்கிற்கு வருக வருக அன்புடன் இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். வரவேற்புரை வழங்கிய கணிதத்துறை தலைவருக்கு நன்றி. பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி. அத்தகைய பண்பினை உடைய எமது சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைக்கும் நேரம் இது. நமது சிறப்பு விருந்தினர் வி பார்வதி, பிஎஸ்சி எம்ஏ பிஎட், பாதுகாப்பு அதிகாரி, மாவட்ட சமூக நலப்பணித்துறை, கரூர் அவர்கள் தமது கல்லூரி படிப்பினை திருச்சி ஹோலி கிராஸ் கல்லூரியில் பயின்றுள்ளார். அவர் தன்னார்வ நிறுவனத்தில் இணைந்து சமூக பணியில் ஈடுபட்டு தனது சேவையினை செய்து வந்தார். 2011 ஆண்டு முதல் தொடங்கி 10 ஆண்டுகளாக கரூர் மாவட்ட சமூக நலப்பணி துறையில் தனது சேவையை சிறப்பாக செய்து தருகிறார். பெண்களின் உரிமைகளை பற்றி நம்மிடையே எடுத்துக் கூற சிறப்புரை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கம். இந்த 2021 மணி நேரம் இணையவழி கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்த அம்பாள் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூர் மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் பாதுகாப்பு அலுவலராக கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிறது பத்தி பேசுறப்ப முதற்கண் அந்த பாதுகாப்பு யாருக்கு தேவைப்படுகிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தான் நம்ம பெண் பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுகிறது. இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் மிகவும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்படுகிறார்கள், வரதட்சணை கொடுமையினால் பாதிக்கப்படுகிறார்கள், பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள், பொருளாதார ரீதியாகவும் பெண்களை மிகவும் தாழ்ந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்காக தான் நமக்கு அரசாங்கம் நிறைய சலுகைகள் ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட சமூக நலத்துறை மூலமா என்ன செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நான் மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக நான் சொல்ல வேணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இதுல முக்கியமாக சொல்ல வேண்டியது கல்லூரி மாணவிகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த செல்லுனால கலாச்சாரத்தினால எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்ட அலுவலக வன்முறையினால் பாதிக்கப்படுவது பெண்கள் அதிகமாக இருக்கிறார். நாளைக்கு 10 நிறைய பேர் அப்ப எதனால பெண்கள் பாதிக்கப்பட்டு வராங்க, அது கரூர் மாவட்டத்துல முக்கியமா எதனால் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், அது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப வன்முறைக்கு எதனால பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அவங்க சேர்ந்து வாழ முடியாததுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய அனலைஸ் பண்ணினோம். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம இல்லாத நம்மளோட
நம்மளோட எல்லா இடத்துலயுமே ஒரு நிறைய அவேர்னஸ் 13 வயசு 14 வயசு 15 வயசு குழந்தைகளே மேரேஜ் பண்ணிடுறாங்க. அது மிக 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 முக்கியமாக நம்ம மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை திருமணம் நடைபெறாத மாவட்டமா நம்ம கரூர் மாவட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற சிறப்பாக செயல்பட்டு வரும். ஒவ்வொரு பஞ்சாயத்து லெவல்லையும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கு வாட்சிங் கமிட்டி கண்காணிப்பு போட்டு அவங்க மூலியமாவே ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் எது மாதிரி கல்யாணம் நடக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வயசு என்ன, அந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல இருந்து டிராப் ஆயிருக்காங்களா, எதனால அவங்க ஃபேமிலியில வந்து மேரேஜ் அப்படின்றதெல்லாம் நாங்க வந்து அந்த கமிட்டி மூலியமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த குழந்தைக்கு 13 வயசு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு கன்சீவா இருக்கு. எங்களுக்கு லேட்டஸ்டா நியூஸ் வந்து நாங்க போய் பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட வறுமை சூழல், ஸ்கூல் நடக்கல, அதனால குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. மேம் கிளியரா இருக்கா? சொல்லுங்க மேம். நீங்க பேசுறது பிரேக் ஆகுதுங்க மேம். பேசுறது பிரேக் ஆகுதுங்க மேம். வாய்ஸ் கிளியரா இல்லைங்க மேம். வாய்ஸ் கிளியரா இல்ல. ஓகே எஸ் மேம். டவர் ப்ராப்ளமா? எஸ் மேம். மேம் கேக்குதா? கேக்குதுங்க மேம். கேக்குதாங்க மேம். இப்ப குழந்தை திருமணம் அதிகமா நடைபெறுவது வறுமையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எங்க குழந்தை எங்களால வச்சு பராமரிக்க முடியல. ஸ்கூல் இருந்தது, ஸ்கூல்ல பிள்ளைங்க மார்னிங் போயிட்டு ஈவினிங் வருவாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால குழந்தைகளை வீட்டுல தனியா விட்டுட்டு போக எங்களுக்கு பயமா இருக்கு. அதனால நாங்க என்ன பண்றோம், குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒரு கடமை முடிந்தது, குழந்தை பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு இந்த கொரோனா காலகட்டத்துல தள்ளப்பட்டு இருக்கிறது பெற்றோர்கள். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட வறுமையை தான் சொல்றாங்க. நாங்க கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும், 2 பேருமே வேலைக்கு போனாதான் பொருளாதார ரீதியாக எங்களோட குடும்பத்தை நடத்த முடியும். அதனால நாங்க கண்டிப்பா வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வெளியூர்ல திருப்பூர், ஈரோடு அது மாதிரி ஒரு ஏரியால எல்லாம் போய் நாங்க வந்து தங்கி வேலை பார்க்கற மாதிரி இருக்கிறோம். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு நாங்க யார்கிட்ட விட்டுட்டு போறது, சேஃப்டி எங்களுக்கு கிடையாது. அதனால நாங்க குழந்தை திருமணம் பண்றோம்ன்றாங்க. சிலர் பாத்தீங்கன்னா உறவு முறைகள் விட்டு போயிடக்கூடாது, தாய் மாமன் பையன், அதனால எங்களோட உறவு முறைகள் விட்டு போயிடக்கூடாது, அதனால நாங்க குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். ஒரு குடும்பத்துல என்ன சொல்றாங்க, தாத்தா பாட்டிங்களோட ஆசை, நாங்க இறந்து போயிருவோம், நாங்க இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு நாங்க சாகணும்னு விரும்புறோம் அப்படின்றனால இது மாதிரி ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ரீசன் சொல்றாங்க. அவங்களோட கல்யாணத்தை வந்து நியாயப்படுத்துறதுக்கு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம நிறைய அவங்க சொல்றாங்க. அப்ப நாங்க ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அப்ப இந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இந்த பள்ளி கல்லூரிகள் இருந்தாதான் அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, படிப்பையும் அவங்க முன்னேற முடிய வேண்டியது இருக்கு. படிப்பு அவங்க தொடர வேணும் அப்படின்றப்ப அது பெரிய போராட்டத்துலதான் பெண்கள் வந்து ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் வராங்க. பள்ளி படிப்பு ஓரளவுக்கு கொடுத்துடுறாங்க, ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு வர்றது மிகப்பெரிய சவாலா இருக்கு குழந்தைகளுக்கு. அவங்க அங்கேருந்து காலேஜுக்கு வர்றதுக்கு அவுட் பஸ்ல வரணும், இல்ல காலேஜ் பஸ்ல வரணும்னாலும் அதுக்கே பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. என் பிள்ளைங்களை எப்படி நாங்க தனியா கிராமத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நாங்க குழந்தைங்களை அனுப்புறது, அதுல ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுட்டா என்ன, குழந்தைங்களுக்கு காதல் தொடர்புல ஏற்பட்டு மிஸ்யூஸ் ஆகுறாங்க, இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது, அதனால நாங்க கல்லூரி படிப்பே நாங்க தொடர விரும்பல அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்க. அவங்களுக்கு நாங்க கிராம லெவல்ல போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் பாதுகாப்புகள் இருக்கு, பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் இருக்கு, அது மாதிரி எல்லாம் அரசு மூலியமா என்னென்ன உதவிகள் செய்யப்படுகிறது, அவங்க கல்வியை தொடர்றதுனால அவங்களோட எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, அது மாதிரி சம்பந்தமாக மகளிர் திட்டம் அலுவலகம் மூலமாகவும் நாங்க நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். லீகல் எய்டு மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து கல்வித்துறை மூலியமா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய அவேர்னஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால ஓரளவுக்கு இப்ப இந்த ஆவணி மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய எப்பவுமே சைல்டு மேரேஜ் ரிப்போர்ட் ஆகும். இந்த ஆவணி மாசத்துல ஒரு 10 கேஸ் தான் எங்களுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு, ரொம்ப ஆகல. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸா இருக்கு. அது மாதிரி இது நாள் வரை நாங்க குழந்தை திருமணம் நடைபெற்றவங்களுக்கு எஃப்ஐஆர் போடவே இல்லை.
இப்ப நம்மளோட மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்க வேணும். கண்டிப்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுங்க. அப்படின்னாதான் அந்த குழந்தை திருமணத்தை நம்ம குறைக்க முடியும்னு சொன்னதுனால ஒரு 30-40 கேஸுக்கு நாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டோம். அந்த குழந்தைய மட்டும் விட்டுட்டு அவங்களோட பேரண்ட்ஸ், கல்யாணம் பண்ண மணமகன், மணமகனோட பெற்றோர், இவங்க எல்லார் மேலேயும் நாங்க எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து ரிமாண்ட் பண்ணனால ஒரு பயம் இப்ப நம்ம கரூர் மாவட்டத்துல உருவாயிருக்கு. குழந்தை திருமணம் நடைபெற்றா கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க, நம்ம குடும்பம் சீரழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்தனால இந்த ஆவணி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தை திருமணம் நடைபெறாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸாக நாங்க நினைக்கிறோம். இதுக்கு முக்கியமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோட உதவினாலதான் இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது எங்களால. அதே மாதிரி இப்ப குழந்தைங்களோட அடுத்து கல்லூரி ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க மேற்கொண்டு கல்லூரி தொடர்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை இப்ப நாங்க கல்வித்துறை மூலியமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டியது பெண்கள். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சூழல் எப்படி அனுசரிச்சு வாழ்றாங்க, அதுதான் இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நிறைய புகார் மனுக்கள் பாத்தீங்கன்னா, எனக்கு இப்ப இல்ல, நேத்து வந்ததுல சொல்றேன். 4வது மாசம் தான் மேரேஜ் ஆயிருக்கு அந்த பொண்ணு. இப்ப 8வது மாசம் முடிஞ்சு 9வது மாசம் நடக்குது. 3 மாசம் தான் அந்த பொண்ணு வாழ்ந்திருக்காங்க. அதுக்குள்ள என்னோட மாமியார், மாமனார், கணவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், வரதட்சணை கொடுமை, குடும்ப வன்முறை, என்னென்ன வழக்குகள் இருக்கோ எல்லா வழக்கையும் போடுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு நல்ல ஃபேமிலியில தான் இருக்கிறாங்க. ஒரே பையன் தான், இவங்களும் ஒரே பொண்ணு தான், நல்லதான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்க போய் வாழ போற அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய கணவர் தன்னுடன் மட்டும்தான் பேச வேண்டும், அம்மா அப்பாவோட பேசக்கூடாது, பழகக்கூடாது, கூட பிறந்தவங்களோட பேசக்கூடாது, உடனே தனி குடித்தனம் வரணும், கணவருடைய வருமானம் முழுவதும் தனக்கு மட்டும்தான் வரணும். இது மாதிரி ஒரு சூழல் எதிர்பார்க்கிறாங்க பெண்கள். இன்றைய அந்த பெண்களோட மனநிலை தான் இன்னைக்கு குடும்ப சீரழிவுக்கு ரொம்ப அதிகமா முக்கியத்துவமா இருக்கு. ஏன் பொண்ணுங்க வாழ மாட்டேங்குது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னால அவங்களோட வாழ முடியாதுங்க மேடம், அதெல்லாம் சுத்தப்படாது, எனக்கு உடனே டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. எதுக்காக டைவர்ஸ்? என்ன ஒரு 3 மாசத்துல என்னத்த புரிஞ்சுட்டீங்க நீங்க? அந்த குடும்பத்துல போய் அவங்களோட சூழல் புரியல, அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்னன்னு தெரியல, அவங்க குடும்ப சூழலுக்கு நம்மளால அடாப்ட் பண்ண முடியல. உடனே என்ன பண்றோம்? டைவர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வந்துருது. இன்னைக்கு எல்லா பெண்களுமே என்ன சொல்றாங்க? என்னால சேர்ந்து வாழ வாய்ப்பு இல்ல, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க மேடம். இப்படிதான் வர பெண்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எங்க உருவாகுதுன்னா, நம்ம அந்த புகுந்த வீட்டை நம்மளோட பிறந்த வீடா நம்ம நினைக்கிறது இல்ல. அங்க போனோடனே உடனே சொல்றாங்க, எங்க அம்மா அப்பா என்ன இப்படிதான் வச்சு வளர்த்துருக்காங்க, நான் எங்க வீட்டுல செல்வாக்கா இருந்தேன், நான் 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன், எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். ஆனா அதே இடம் நமக்கு திருமணமாகி போற வீட்லயும் அதே நம்ம எதிர்பார்க்க முடியுங்களா? அதுதான் இன்றைய பெற்றோர் செய்யற மிகப்பெரிய தவறாவே இருக்குது. எல்லாருமே ஒரு பெண் ஒரு ஆண் இப்படி ஒவ்வொரு குழந்தை வச்சிருக்காங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்க? நம்ம வீட்டுல இருக்கிறப்ப செல்வாக்கா வளரணும், செல்லமா வளரும் அப்படின்றதுக்காக நம்ம ஓவரா சுதந்திரம் கொடுத்துறோம் பேரண்ட்ஸ். அந்த சுதந்திரத்தோட விளைவு எங்க போய் நிக்குதுன்னா, அந்த குழந்தைகள் வாழ முடியாம அந்த வீட்டுல போய் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியல. மாமியார் ஏதாவது ஒரு சிறு வார்த்தை சொன்னா கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாம மாமியார் கொடுமை. அடுத்து மாமனார் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, மாமனார் என்ன செக்ஸுவல் அபியூஸ் பண்றாரு. அதே ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா, என்ன குடும்ப வன்முறை பண்றாரு. இது மாதிரி புகார்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா, நம்ம பெற்றோர்கள் குழந்தைய நம்ம வளர்க்குறப்பவே அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழந்தைகளை இப்ப உருவாக்குறது இல்ல, வளர்க்கறதும் கிடையாது. அதுதான் நாங்க முக்கியமான பாயிண்டா இன்னைக்கு தெரிவிக்கணும். ஏன்னா கல்லூரி மாணவிகள் நாளைக்கு நீங்க எல்லாருமே மேரேஜ் ஆகி இன்னொரு குடும்பத்துக்கு போக போறீங்க. அங்க போய் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணுமே தவிர, நம்ம பிறந்த வீட்டுல உள்ள சூழலையே அங்க எதிர்பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அவங்களால போய் அந்த புகுந்த வீட்டுல போய் வாழ முடியாத ஒரு சூழல் கண்டிப்பா உருவாயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத மெசேஜஸ் நம்ம கொடுக்குறோம். நம்மளோட ப்ரொஃபைல், நம்ம பர்சனல் ப்ரொஃபைல்ஸ் போடுறோம், போட்டோஸ் போடுறோம், நம்ம எங்க போறோம், எங்க வரோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அதுல அப்டேட் பண்ணிடுறோம். அதோட விளைவுகள் எங்க போய் நிக்குதுன்னா, நிறைய குடும்பங்கள்ல சீரழிவுக்கு, பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே அதுதான் இருக்கு. நேத்து ஒரு பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு. அதுல மாமியார் மருமக மேல கொடுக்குறாங்க. அவங்க பையனும் ஒரே பையன், அந்த பொண்ணு சென்னையில இருக்காங்க, 2 பேரும் ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குறாங்க. 2 பேருமே ஃபேஸ்புக் மூலியமா லவ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்ல லவ் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீட்டுல சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல, அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன்றனால ஓகேன்னு சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி சென்னையிலேயே அவங்களுக்கு தனி கொடுத்தனமா வச்சுட்டாங்க, திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே வச்சுட்டாங்க.
ஆனா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் அவங்க 2 பேத்துக்குள்ள வருதுன்னா, அந்த பொண்ணு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது, இந்த பையன் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய். அப்ப என்ன ஆகுது, அங்க ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது. உன்னை விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேன், என்னால வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது, நீதான் எந்திரிச்சு வேலை பார்க்கணும். நான் அந்த ஈகோனாலதான் இன்னைக்கு அந்த குடும்பங்கள் சீரழிஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள வருதுன்னா, நீ வேலை செய்யறதா நான் வேலை செய்யறதா, யாரு சமையல் வேலை செய்யறது, நானும் வேலைக்கு போறேன் நீனும் வேலைக்கு போற, 2 பேரும் சேர்ந்துதான் செய்யணும்ன்றப்ப அந்த பையன், அந்த ஒரே பையன், அதனால அந்த சமையல் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தந்து அவங்க வீட்டுல வளர்க்கல. அவரு நான் ஹெல்ப் பண்றேன் 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்னா, அதெல்லாம் முடியவே முடியாது, நீ தான் செய்யணும், நான் அதிகமா சம்பாதிக்கிறேன், நான் ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறேன், என்னால முடியாது. இதாங்க ஃபேஸ்புக் லவ். இதே பேரண்ட்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இவங்க 2 பேரும் ஃபேஸ்புக்ல லவ் பண்ணி அதே அரேஞ்ச் மேரேஜாவும் பண்ணி வச்சு ஆஃப்டர் மேரேஜ் 1 இயர் கூட ஆகல, குழந்தை கூட இல்ல. ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய டிஸ்பியூட் வந்துச்சுருக்குன்னா, இன்னைக்கு அந்த பையன் என்னால அந்த பொண்ணோட வாழ முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, என்னால அதால டாலரேட் பண்ணி வாழ முடியல, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவர் கரூர் வந்துட்டாரு. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், என்னென்ன சோசியல் மீடியாஸ் இருக்கோ எல்லாத்துலயும் இவங்களோட ஃபேமிலி போட்டோவை போட்டு அசிங்கமான மெசேஜஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ அந்த குடும்பத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தி பேசியிருக்காங்க. அப்ப அவங்களோட போட்டோஸ் எல்லாம் மீம்ஸ் போட்டு அவங்க குடும்பத்தை ஒன்னு அன்மேரிடு விமன் இருக்காங்க, அந்த பொண்ணையும் பத்தி அசிங்கமான மெசேஜஸ் போட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு வேற மேரேஜ் பண்ண முடியாத லெவல்ல கொண்டு வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் இது செய்யறதுனால யாருக்கு பாதிப்பு வருது, அந்த பொண்ணு திருப்பி ரீயூனியன் ஆகுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நேற்று அந்த தம்பியை கூப்பிட்டு எவ்வளவோ கவுன்சிலிங் பண்ணி பார்த்தேன். அந்த பொண்ணு உன் மேல உள்ள ஓவர் அஃபெக்ஷன்னாலதான் பண்றாங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க, சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுங்க, அதனால அந்த பொண்ணு சேஞ்சஸ் ஆகும்ன்றப்ப என்னோட குடும்பத்தை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திட்டாங்க சோசியல் மீடியாஸ்ல. என்னோட உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு போன் பண்ணி என்ன இது மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா, அப்படி பண்ணிருக்கீங்களா, இப்படி என்ன கேக்குறாங்க. எங்களுக்கு நாங்க குடும்பத்தோட சூசைட் பண்ற ஸ்டேஜ்ல நாங்க இன்னைக்கு இருக்கிறோம், அதனால எனக்கு ரீயூனியன் சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லைங்க மேடம் அப்படின்ற அளவுக்கு நீ சொல்றாரு. அந்த பொண்ணுகிட்ட நம்ம கூப்பிட்டு பேசினோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, என் கணவர் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, என்னால என் கணவர் இல்லாம என்னால வாழ முடியாது, இல்லைன்னா எனக்கு நஷ்டஈடு 25 லட்சம் 1 கோடி வாங்கி கொடுங்க. அப்ப பணம் தான் நமக்கு பெரிய இஷ்யூஸ் கிடையாது, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மாமனார் மாமியார நம்மளோட அம்மா அப்பாவா நம்ம நினைச்சு அங்க வாழ்ந்தோம்னா தான் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக வாழ முடியும். புகுந்த வீட்டையும் பிறந்த வீடா நினைக்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி வரும் மருமகள் வராங்க அப்படின்னா அதை நம்ம மகளாவும் மாமியார்கள் பாக்குறதும் கிடையாது. தன்னோட மகளுக்கு பண்ற அதே ஒரு சலுகைய மருமகளுக்கும் செய்ய மாட்டாங்க. மருமகன் ஒரு வீட்டுக்கு வந்துட்டா உடனே அவ ஒரு வேலைக்காரி, எல்லா வேலைகளும் நீதான் செய்யணும், சமையல் நீதான் செய்யணும், எல்லாமே நீதான் செய்யணும்ன்றப்ப அந்த பொண்ணுக்கு புது இடம் புது சூழல், அதை அனுசரிச்சு போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பையும் மாமியார்கள் கொடுக்கறது இல்ல. நம்மளும் ஒரு மருமகளா இருந்துதான் மாமியார் ஆயிருக்கோம். ஆனா அந்த ஒரு நிலைமையே இன்னைக்கு இல்லாம எல்லாருமே ஒரு பிரேக் ஆகுற ஃபேமிலிஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக உங்களுக்கு எல்லாம் இதை சொல்றோமா, நீங்க போய் நாளைக்கு ஒரு குடும்பத்துல வாழ்றப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணாதீங்க. அன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்த போட நான் அதை தான் சொன்னேன். நம்ம இங்க ஒரு பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல, மாமியார் தண்ணி பிடிக்க சொன்னதுக்கு ஒரு பிரச்சனை. தண்ணி 15 நாளைக்கு ஒரு தடவை தான் இங்க தாந்தோணி மலையில வருது. அம்மா தண்ணி பிடிச்சு வைமா, அமாவாசைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு மாமியார் போயிட்டாங்க, இந்த பொண்ணு தூங்கிருச்சு, தண்ணி நின்னு போயிருச்சு, அவ்வளவுதான். இதுக்காக மாமியார் ஏமா தண்ணி பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெரிய அவங்க மேல கொடுமை, என்னென்ன கேசஸ் இருக்குமோ எல்லா கேஸையுமே தூக்கி போட்டாங்க அவங்க மேல. என்னென்ன கேஸ் அவங்க மேல இருக்கும், வரதட்சணை கொடுமை, குடும்ப வன்முறை, அடுத்து ஜீவனாம்ச கேஸ், டைவர்ஸ் கேஸ், இவ்வளவு வழக்குகள் அந்த பொண்ணு அவங்க குடும்பத்து மேல போட்டு இன்னைக்கு அந்த குடும்பமே சீரழிஞ்சு இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு நடந்துட்டு இருக்காங்க. வேற ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, தண்ணி பிடிக்க சொன்னதுதான் மாமியார் செய்த மிகப்பெரிய கொடுமை. அப்ப எதனால இது மாதிரி பாதிப்புகள் வருதுன்றப்ப அந்த பெண்கள் தான் வீட்டுல நான் 8 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன், எங்க அம்மா என்னை எழுப்ப மாட்டாங்க, நான் எந்திரிப்பேன், குளிப்பேன், சாப்பிடுவேன், நான் கிளம்பி போயிருவேன். இதுதான் எங்க வீட்டுல நடந்தது. என்ன எப்படி நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி பிடிக்க சொல்லலாம்? இது மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு இன்னைக்கு கோர்ட்ல நிக்கிறாங்க. இப்ப இது மாதிரி சூழல் நமக்கு உருவாகிறத நம்ம தடுக்கணும்ன்றப்ப அப்ப நம்ம பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் தான் கண்டிப்பா குழந்தைகளை எது மாதிரி வளர்க்கணும், அவங்களுக்கு அறிவுரை சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கறதா இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பெற்றோர்களால நிறைய குடும்பங்கள் பெண்கள் வாழாமல் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட கணவர் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்றான்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவாங்க. கடிதம் எழுதி அவங்க வீட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு போய் தகவல் தெரியறதுக்குள்ள கணவன் மனைவி 2 பேருமே சமாதானம் ஆயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்,
உடனே கம்யூனிகேஷன் பயங்கரமா இருக்கு. உடனே ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ், உடனே ஒரு வீடியோ கால் ரெக்கார்டிங், உடனே மெசேஜ் போட்டோன்னே பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஐயோ என் பொண்ணு ரொம்ப கொடுமை அனுபவிக்குதுங்க, உடனே கார்ல ஒரு 10 பேர்த்த ஏத்திட்டு வந்துடுறாங்க. வந்து உடனே ஒரு பஞ்சாயத்து பண்ணி என் பொண்ணு உன்னோட எல்லாம் வாழணும்னு அவசியம் இல்லை, என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லைஃப். இன்னைக்கு பேரண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மாமியார் வீட்டுல எதா இருந்தாலும் அனுசரிச்சு போ, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், நீங்க அனுசரிச்சு வாழுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்களையும் அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க. ஆனா இப்பெல்லாம் உள்ளவங்க அதெல்லாம் நீ வாழ வேணாமா, உன்னை இவ்வளவு கொடுமையில நீ எதுக்குமா நீ வாழணும், உடனே கிளம்பி வாங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிருவோம், கோர்ட்டுக்கு போயிடலாம், என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுடலாம். அப்ப அந்த பொண்ணோட குடும்ப சூழல் எப்படி வளரும், தன்னோட அம்மா அப்பா கொடுக்குற அந்த பாசத்தோட விளைவு அந்த பொண்ணோட எதிர்காலம் அன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்றதுன்றது எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு ரெண்டு பக்கமுமே செலவு பண்றாங்க, மிகப்பெரிய அளவுல பொருளாதார செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா அதை அவ்வளவு ஈஸியா பிரேக்கப் பண்ணிடுறாங்க. கல்யாணம்ன்றது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது இப்ப இல்ல. உடனே நான் கோர்ட்டுக்கு வரப்ப நிறைய பெண்கள் பார்ப்பேன், வெறும் சிங்கிள் செயின் போட்டுட்டு வருவாங்க. எங்கம்மா மாங்கல்யம், எங்க தாலி செயின் எங்கம்மானா அதெல்லாம் கழட்டி வச்சுட்டோங்க மேடம். ஏன்பா கோர்ட்டுக்கு வரப்பே அது போட்டுட்டு வரலாம்ல, அவனே வேணான்னு பிறகு அப்புறம் எதுக்கு மேடம் அவன் கட்டினதை நாங்க வச்சிட்டு இருக்கணும், ஆனா நாங்க கழட்டிட்டோங்க மேடம். ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. அந்த மாங்கல்யம் அந்த இதுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், எவ்வளவு பேர் ஆசீர்வாதத்தோட அந்த மாங்கல்யத்தை கட்டுறாங்க, ஆனா ஒரு சிம்பிளா கழட்டி வச்சுட்டேன். இன்றைய பெண்களோட ஒரு மனநிலை அந்த மனநிலையில தான் இருக்காங்க. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, முக்கியமா பெண்கள் உங்களுடைய பாதுகாப்பு உங்கள்ட்ட இருக்கு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம பார்த்து யூஸ் பண்ணுங்க. தேவையானதுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாததை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு பையனை பாக்குறீங்கன்னா அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி, நல்லவனா கெட்டவனா, நம்மளை வச்சு காப்பாத்துவானா, அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவன் பைக் வச்சிருக்கிறானா, செல்லு வச்சிருக்கிறானா, ஆள் எப்படி இருக்கிறான், நமக்கு செலவு பண்றானா, அது மாதிரிதான் இன்னைக்கு பெண்கள் யோசிக்கிறாங்க. அதோட விளைவு ஆஃப்டர் மேரேஜ் 1 மாசம் கூட அவங்களால கண்டினியூ பண்ணி லீட் பண்ணவே முடியல ஃபேமிலிஸ. அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பம் தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. என் பொண்ணை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு நான் வேலைக்கு வச்சேன், ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணு நல்ல சூழல்ல வாழ முடியல, 50 பவுன் போட்டேன், 60 பவுன் போட்டேன், 100 பவுன் போட்டேங்கிறாங்க. எல்லாமே போட்டு என்ன பண்றது, அந்த பொண்ணு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு அவங்களால கொடுக்க முடியல. அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க உங்களோட பெண்கள் நம்மளோட மனநிலையை மாத்திக்கங்க. போற இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இன்னைக்கு கணவன் பாடுகள் தான் பெரும்பாடா இருக்கு. இங்கிட்ட அம்மாவுக்கு பாக்குறதா, இங்கிட்ட மனைவிக்கு பாக்குறதா, 2 பக்கமுமே கடந்து பையன்கள் எங்கள்கிட்ட சொல்றாங்க, நிறைய பேர் வரவங்க, எங்க காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் இருக்காங்க மேடம், ஆண்களுக்குன்னு ஏதாவது சட்டம் இருக்கா, பெண்களுக்கு தான் எல்லா சட்டங்களே இருக்கு, எங்களுக்கு ஏதாவது ஒரு சட்டம் கண்டிப்பா கொண்டு வாங்க, நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நீ அம்மாவுக்கு பேசினா அம்மா ஒய்ஃப் கோச்சுக்கிறாங்க, ஒய்ஃபுக்கு பேசினா அம்மா கோச்சுக்கிறாங்க, நாங்க எங்க போறதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியாம நாங்க நடுவுல நிக்கிறோம் மேடம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஆரம்பிங்க. அது மாதிரி நிறைய கோரிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலியில 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசுங்க. பேசி உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத நீங்க பேசுனீங்கனாலே நிறையாவுக்கு முடிவு கண்டிப்பா கிடைச்சிடும் நமக்கு. நிறைய பேர் இப்ப பேசுறதே இல்லை, ஒரு எல்லாமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல தான் மெசேஜஸ் தான் போட்டுக்கிறது. மெசேஜ் நல்ல மெசேஜ் போட்டுக்கிறது இல்ல. அதுல அவங்க குடும்பத்தை பத்தி இவங்க திட்டுறது, இவங்க குடும்பத்தை அவங்க திட்டுறது, இந்த மெசேஜஸே பாஸ் பண்ணி அதை நிறைய இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி 2 குடும்பங்களுமே இன்னைக்கு உறவுகள் வந்து சீர்கெட்டு போயிருது. அததான் சொல்றோம், தேவையானதுக்கு நம்ம முக்கியமானதுக்கு நம்ம செல்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அட்வான்டேஜஸ். இன்னைக்கு கூட மீட்டிங் வீட்டுல உட்காந்துட்டு நான் உங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு சயின்ஸ் நமக்கு முன்னேறி இருக்கு. ஆனா கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சமூக நலத்துறையில ஒரு 5 விதமான சட்டங்கள் இருக்கு. பெண்களுக்கான சட்டங்கள் என்னென்ன இருக்குன்றதை நான் இன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன். இதுல முக்கியமா சொல்றது குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு இருக்கு. இதுல புகார் வந்து பெண்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். பாதிக்கப்பட்டவர் பெண்களாதான் இருக்க முடியும். இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே நிறைய சட்டங்கள் இருக்கு, இருந்தாலும் அந்த சட்டங்கள்லாம் பெண்களுக்கான நிவாரணங்கள் எதுவுமே கொடுக்கல. இப்ப வரதட்சணை கொடுமைனே இருக்கு. வரதட்சணை கொடுமைன்னு அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா கேஸ் எஃப்ஐஆர் போடுவாங்க, கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க, அந்த பையனை ரிமாண்ட் பண்ணுவாங்க, அவன் ஜெயில இருந்து வருவாங்க, ஜாமீன்ல வருவாங்க, கேஸ் வருஷ கணக்கா நடந்துட்டே இருக்கும். ஆனா அந்த வருஷ கணக்கா நடக்கிறப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த நிவாரணங்களுமே கிடைக்காது. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணங்கள் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை 2005ஆம் ஆண்டு நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதுல முக்கியமா நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, என்ன நிவாரணங்கள் கிடைக்கிறது, பெண்களுக்கு தேவையான நீட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கிறாங்க.
2008ஆம் ஆண்டு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2009ல தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பாதுகாப்பு அலுவலர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கரூர் மாவட்டத்துல நான் இருக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு அலுவலர், சென்னையில மட்டும் 2 பாதுகாப்பு அலுவலர் இருக்காங்க. இப்ப எங்களோட பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியா எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது மாதிரி எனக்கு குடும்பத்துல பிரச்சனை, எனக்கு இது மாதிரி தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அடுத்து நீதிமன்றத்தை அணுகலாம், அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை அணுகலாம். அது மாதிரி வரப்ப அவங்க நேரடியா மாவட்ட ஆட்சித்தலைவரையும் பார்க்கலாம். யார் மூலியமா வந்தாலும் அந்த புகார் மனுக்கள் எங்கள்கிட்ட தான் அனுப்புவாங்க. அந்த புகார் மனுல நாங்க விசாரணை செய்யறோம். 2 குடும்பத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை வழங்கி கவுன்சிலிங் பண்ணி எவ்வளவு முடியுமோ அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி ரீயூனியன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரோம். அப்படியும் அவங்களால சேர்ந்து வாழ வாய்ப்பு இல்லாத சூழல்ல தான் இவங்களுக்கு நாங்க DIR, அதாவது டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட், குடும்ப நிகழ்வு அறிக்கை அப்படின்றத ஒண்ணு நாங்க பதிவு பண்றோம். அது நம்ம போலீஸ்ல போடுற மாதிரி FIRன்னு சொல்ற மாதிரி இதுக்கு பேரு DIR. இதுல பாதுகாப்பு அலுவலர் தான் நாங்க தான் அதை வந்து ரெடி பண்ண முடியும். அதுல எந்த மாதிரியான வன்முறை நடந்திருக்குது, இது 4 விதமான வன்முறைகளா பிரிச்சிருக்காங்க. முதலாவது நமக்கு பிசிக்கல் அபியூஸ், அதாவது நமக்கு உடல் ரீதியான வன்முறை, அடிச்சு கொடுமைப்படுத்தி காயப்படுத்தி இது மாதிரி அந்த பொண்ணு கொடுமைப்படுத்திருந்தாங்கன்னா அது பிசிக்கல் அபியூஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெர்பல் அபியூஸ், வார்த்தை ரீதியா திட்டுறது, அசிங்கமான வார்த்தைகள் சொல்லி திட்டுறது, நடத்தை தவறா சொல்லி பேசுறது, குழந்தை இல்லைன்னு சொல்லி மலடின்னு சொல்லி பேசுறது, அது மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் பேசுறத நம்ம வெர்பல் அபியூஸ் அப்படின்றதுல கொண்டு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் அபியூஸ், ஒரு வீட்டுல அந்த பொண்ணு வேலையில இருப்பாங்க, வேலையில இருக்கவங்களுக்கு வருமானம் எதுவுமே தரமாட்டார் வீட்டுக்காரு, இந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதையும் வாங்கிட்டு போயிரு குடிச்சிருவாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு EB பில் கட்ட மாட்டாங்க, எந்த குழந்தைங்களுக்கு எந்த சாப்பாடு செலவு பண்ண மாட்டாங்க, ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. இது எல்லாமே எக்கனாமிக்கல் அபியூஸ்ல வருது, பொருளாதார ரீதியான வன்முறை. அடுத்தது நம்ம வரதட்சணை கொடுமை, நகை பணம் உங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டு வா, வண்டி வாங்கிட்டு வா, கார் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்துறது வரதட்சணை கொடுமை. அடுத்தது இப்ப நமக்கு செக்ஸுவல் அபியூஸ், பாலியல் ரீதியான கொடுமை, ஒரு அசிங்கமான படத்தை பார்க்க சொல்லி அந்த மாதிரி அந்த பொண்ணை நடக்க சொல்றது, இல்ல வேற என் ஃப்ரெண்டுங்களோட போய் நீ இருன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது, அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம அவங்களோட செக்ஸுவல் உறவு வச்சுக்கணும்னு சொல்லி விரும்புறது, இது எல்லாமே வந்து பாலியல் ரீதியான வன்முறை. இந்த 5 வன்முறையில ஏதாவது ஒண்ணு மேட் அவுட் ஆனாலுமே நம்ம குடும்ப வன்முறையில கேஸ் ஃபைல் பண்ணலாம். அந்த குடும்ப வன்முறையில என்னென்ன நிவாரணங்கள் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிரிவு 18 படி பாதுகாப்பு உத்தரவு. ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை, பாதுகாப்பு வேணும். என் மேல கேஸ் போட்டுருவியா, நான் உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லி அவங்களையும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவங்க குடும்பத்துல உள்ள உறுப்பினர்களையும் போய் மிரட்டுவாங்க, த்ரெட்டன் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போற இடத்துல வந்து வேலை செய்ய விடாம தடுப்பாங்க. இது மாதிரி இதோட வீடு, நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய பெண்களை விரட்டு. அப்ப பேரண்ட்ஸ் வீட்டுல எவ்வளவு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணு திருமணம் ஆயிட்டா அப்படின்னாலே அந்த கணவரோட வீட்டுல வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. அந்த கணவர் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் வீட்லயே அந்த பேரண்ட்ஸோட இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் பேர்ல அந்த ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலுமே அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு உண்டான ரைட்ஸ் கிடையாது. அப்ப அந்த வீட்டுல ஒரு ரூம் ஆவது அந்த பொண்ணுக்கு அவங்க கொடுத்தே ஆகணும். அப்படி அந்த குடும்ப சூழல்ல வாழ முடியல அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்து அந்த அம்மா இருக்காங்கன்னா அந்த வீட்டு வாடகையை கணவர் வந்து கட்டணும் அப்படிங்கிறது வசிப்பிட உத்தரவு செக்ஷன் 19ல கொடுத்திருக்காங்க. எதுக்காக அந்த செக்ஷன் 19 கொடுத்திருக்காங்கன்னா, வாழ்வதற்கான உரிமை அந்த பொண்ணுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, கணவர் வீட்டை வந்து வெளியேற்றக்கூடாது. அதுக்காக தான் அந்த வசிப்பிட உத்தரவுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப பாதுகாப்பு கொடுத்துட்டோம், இருக்கிற இடம் கொடுத்துட்டோம், அடுத்து என்ன வேணும், நமக்கு சாப்பாட்டுக்கு வேணும். அப்ப இதுல ஜீவனாம்ச உத்தரவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கணவர் எந்த வேலைக்குமே போகலன்னா கூட சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, பிச்சை எடுத்தாவது மனைவிக்கு மினிமம் 3000 ரூபாய் நீ கொடுத்துதான் ஆகணும். நான் வேலைக்கு போகல, நான் சம்பாதிக்கலன்னு சொல்லி இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது, எந்த கணவன்மார்களுமே. ஒன்ஸ் நீங்க வந்து கல்யாண திருமணம் ஆயிருச்சு அப்படின்னாலே மனைவிக்கு ஜீவனாம்சம் கண்டிப்பாக நீங்க கொடுத்தே ஆகணும். மினிமம் 3000 ரூபாயாவது நீங்க கொடுத்தே ஆகணும், பிச்சை எடுத்தாவது கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஜீவனாம்சம், அந்த ஜீவனாம்சம் எதன் அடிப்படையில அவங்க பிக்ஸ் பண்றாங்கன்னா, கணவரோட வேலை பிளஸ் அவங்களோட சொத்துக்கள், அப்புறம் குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு நீதிமன்றங்கள் வந்து அதை முடிவு செய்யறாங்க.
அந்த சொத்துக்கள் அடிப்படையில அவங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறத கொடுக்குறாங்க. இப்ப நமக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டோம், இருக்க இடம் கொடுத்தோம், அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு, உணவுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம் ஜீவனாம்சம். அடுத்தது சில பெண்கள் என்ன பண்றாங்க, வீட்டுல பிரச்சனையில வரப்ப தன்னோட நகை, பொருட்கள், ஈவன் இந்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் கணவர் வீட்டுல விட்டுட்டு வந்துருவாங்க. ஏன்னா நம்ம நிரந்தரமா பிரிய போறல, ஏதோ ஒரு வருத்தத்துல கோவத்துல அம்மா வீட்டுக்கு வராங்க. ஆனா அது என்ன ஆகுது, ஒரு 2 குடும்பம் பேசி பேசி அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயி திருப்பி அவங்க அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத சூழல் வர்றப்ப இவங்க ஒரு வேலைக்கே போகணும், இல்ல ஏதோ ஒண்ணு அப்ளை பண்ணணும், குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் கூட இல்லாம நிறைய பிள்ளைங்க ஸ்கூல்ல சேர்க்க முடியாத சூழல் கூட வந்திருக்கு. அப்ப இந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவின் கீழே 20 கீழே வந்து இவங்க ஒரு மனு கோர்ட்ல கொடுத்தாங்கன்னா கோர்ட்ல ஒரு உத்தரவு போடுவாங்க. இந்த பொருள்கள்லாம் வந்து கணவர் வந்து இந்த இவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்கன்னா, நான் பாதுகாப்பு அலுவலரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் டைரக்ஷன் கொடுப்பாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையமும் போய் அந்த பொண்ணோட அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணோட ஜாமா திங்ஸ் என்னென்ன இருக்கோ சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வாங்கி தரோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள் என்ன பண்றாங்க, குழந்தைங்களை பிடிங்கி வச்சுக்குவாங்க. அந்த அம்மாவை மட்டும் விரட்டிடுவாங்க, இது எங்க குடும்பத்தோட வாரிசு, குழந்தைய நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி குழந்தைய அவங்க வச்சுக்கிட்டு இந்த பெண்ணை மட்டும் வீட்டுக்கு விரட்டி விட்டுருவாங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு. அப்ப இந்த குழந்தைகள் நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அதுக்கும் இந்த நிவாரணங்கள் இருக்கு. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் பிரிவு 21ல இந்த ஒரு புகார் மனு கொடுத்து என்னோட குழந்தை இவங்க மாமனார் மாமியார் கணவர் வந்து வச்சுட்டு தரமாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு அந்த குழந்தைகளை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அந்த கோர்ட்ல உத்தரவு கொடுத்தாங்கன்னா நானும் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களும் போய் அந்த குழந்தையை மீட்டு அவங்க பெற்ற தாயிட்டு நாங்க கொடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏற்பட்ட மன உளைச்சல், என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி வாழ விடாம என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. உடல் ரீதியான பாதிப்புகள், எனக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, மன ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எனக்கு நஷ்ட ஈடு வேணும்னு கேட்கலாம். அதுதான் பிரிவு 22. அந்த நஷ்ட ஈடு எதுக்காக அப்படின்னா, இவங்க ஒரு பொண்ணு கன்சீவா இருக்காங்க, அடிச்சதுல அபார்ஷன் ஆயிருது, திருப்பி அவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் ஏற்படுது. நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா தலையில மண்டையெல்லாம் உடைச்சு விட்டு தையல் போட்டுட்டுலாம் வருவாங்க. உடல் ரீதியான பாதிப்புகள், நம்ம செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணி நிறைய கடிச்சு வச்சு அது மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல வருவாங்க. மன ரீதியான பாதிப்புகள், இன்னைக்கு கணவர் வந்து இந்த பொண்ணு விட்டுட்டு வேற செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாரு, இல்ல வேற இந்த இல்லீகல் கான்டாக்ட் வச்சிருப்பாரு. அப்ப மன ரீதியா எனக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காங்க கணவர் வீட்டுல, அதனால எனக்கு நஷ்ட ஈடு வேணும்னு சொல்லி கேட்கலாம். அது பிரிவு 22ல நஷ்ட ஈடு நாங்க வாங்கி தரோம். அது லேக்ஸ் கணக்குல, மினிமம் 1 லேக்ல இருந்து மேக்சிமம் எவ்வளவு அவங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நஷ்ட ஈடும் இதுல வாங்கலாம். இந்த 5 வகையான பிரிவுகளுமே வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் பெறலாம். இதுல பாதிக்கப்பட்டவங்க வந்து பெண்ணாதான் இருக்க வேணும். புகார் மனுதாரர் பெண்ணா இருக்கலாம், 18 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருக்கலாம், அவங்க மேக்சிமம் எவ்வளவு வயசு வேணா இருக்கலாம். ஆனா அவங்க வந்து குடும்ப வன்முறை அப்படிங்கிறப்ப குடும்ப உறவினர்களா இருக்கணும். அதுல பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன பிரச்சனை பண்ணா அவன் மேல கொடுங்க இவங்க மேல கொடுங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்ச புரோக்கர் இவங்க எல்லாம் வந்து கொடுக்கணும்னா அதெல்லாம் முடியாது. கணவரோட அம்மா அப்பா அவங்களோட உடன் பிறந்தவர்கள், அவங்க ரிலேஷன் பிளட் ரிலேஷன் யார் இருக்காங்களோ அவங்க மேலதான் இந்த வழக்கு நம்ம கொடுக்க முடியும். அது மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பம் நிகழ்ந்துள்ள இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். பொய் கேஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து கேஸ் எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை அஸ் யூசுவல், அது நமக்கு தெரியும். நகை பணம் கேட்டு எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நேரடியா அவங்க புகார் மனு கொடுக்கலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உள்ள கலெக்டர் ஆபீஸ்ல உள்ள மாவட்ட சமூக நல அலுவலர் தான் வந்து வரதட்சணை தடுப்பு அலுவலராகவும் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கொடுக்கலாம். அந்த புகார் மனு மேல நாங்க 2 குடும்பத்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறோம், கவுன்சிலிங் பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு ரீயூனியன் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாக்குறோம். இல்லாத பட்சத்துல நாங்க என்ன பண்றோம்னா நாங்க ஸ்பாட் என்கொயரி போறோம். அந்த பொண்ணு வாழ்ந்த வீட்டுல அக்கம் பக்கத்துல எல்லாத்துலயும் போய் நாங்க விசாரிப்போம், உண்மையிலே இந்த பொண்ணு வரதட்சணை முடியும். உண்மையிலே பாதிக்கப்பட்டு வரதட்சணை கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்கள் ரிப்போர்ட் கொடுத்தா மட்டுமே தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியும். அதுக்கப்புறம் தான் அவங்க மேல போலீஸ் வந்து காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும்னு சொல்லி இப்ப நமக்கு லேட்டஸ்டா ஆக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சைல்டு மேரேஜ் ஆக்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 18 வயசு முடியாத ஆணும் 21 வயசு 18 வயசு முடியாத பெண்ணும் 21 வயது முடியாத ஆணும் திருமணம் பண்ணா அது வந்து குழந்தை திருமணம்னு சொல்றாங்க. குழந்தை திருமண தடுப்பு அலுவலரும் மாவட்ட சமூக நல அலுவலர் தான்.
குழந்தை திருமணம் நடைபெற்றுதா எங்களுக்கு வந்து 1098 அப்படின்னு சைல்டு லைன் இருக்கு. அதுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கங்கிறது ரகசியமாக வச்சுக்குவாங்க. அது யார் தகவல் கொடுத்தாங்கன்றது வெளியில சொல்ல மாட்டாங்க. இம்மிடியேட்டா சைல்ட் லைன் ஸ்டாஃபும் எங்களோட ஸ்டாஃபும் காவல்துறை இம்மிடியேட்டா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உண்மையில குழந்தை திருமணம் நடைபெறதா இருந்தா அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. விஓவும் அதுல வந்து ஒரு மெம்பரா இருக்காங்க. அதுல வந்து ஒரு கண்காணிப்பு குழு நாங்க வச்சிருக்கிறோம். அந்த குழுவுல யார் யார் மெம்பரா இருக்காங்கன்னா அந்த லோக்கல்ல உள்ள ஸ்கூலோட ஹெச்எம் இருப்பாங்க, விஓஓ இருப்பாரு, பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் அதுல தலைவர். அது மட்டும் இல்லாம அங்கன்வாடி ஒர்க்கர், அந்த வளரிளம் பெண்கள்லாம் அவங்களோட பேர் லிஸ்ட்ல தான் இருப்பாங்க, அதனால அவங்கள வச்சிருக்கிறோம். அடுத்தது அங்கன்வாடி ஒர்க்கர், விஓஓ, பஞ்சாயத்து பிரசிடென்ட், அந்த ஸ்கூல் ஹெச்எம், இவங்க எல்லாமே அந்த குழுவுல இருப்பாங்க. அவங்க அந்த வாட்சிங் கமிட்டிங்கிறது அந்த ஊர்ல எந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுதோ அவங்க வாட்ச் பண்றது அவங்களோட வேலை. அது மாதிரி அந்த பொண்ணுக்கு வயசு வந்து 18க்கு கீழே இருக்குன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் நேரடியா எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடுவோம். மீறியும் கல்யாணம் முடிந்த பிறகு எங்களுக்கு தகவல் வந்தா முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு அந்த பொண்ணை நாங்க ஹோம்ல வச்சிருவோம். அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. இதுதான் குழந்தை திருமண தடை சட்டம். இப்ப மிக சீரியஸா போயிட்டு இருக்கிறது இப்ப இந்த இஷ்யூஸ் தான். நம்ம தமிழ்நாட்டுல கரூர் மாவட்டத்துல ரொம்ப அதிகமா குழந்தை திருமணம் நடைபெறுதுன்றனால இந்த வந்து ரொம்ப மிக அதிகமா நாங்க அதுலதான் இப்போ வந்து அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டின்னு இருக்கு, விசாகா கமிட்டின்னு சொல்லிட்டு. எதுக்காக இது கொண்டு வந்தாங்கன்னா பணிபுரியும் இடத்துல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பணிபுரியும் இடத்துல எதனால அதிகமா பெண்களுக்கு வருது அப்படின்றப்ப 10 பெண்களுக்கு மேல அதிகமா இருக்காங்க ஒரு இடத்துல பணிபுரியறாங்கனால இந்த கமிட்டி கண்டிப்பா ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதுல ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல்னா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பண்ணணும். 10 பேருக்கு மேல இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த வந்து ஃபார்ம் பண்ணிருக்கணும் ஐசிசிங்கிறது. அதுல யார் தலைவரா இருக்கணும்னா ஒரு பெண் தான் இருக்கணும். அது வந்து அந்த பெண் துறை தலைவரா இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார் இருக்காங்களோ அவங்க ஒரு தலைவரா இருக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒர்க்கர் சைட்ல இருந்து 2 பேர் இருக்கணும். அது எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாயர் அவங்க 2 சைட்ல இருந்து மட்டுமே 2 பேர் இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்ஜிஓல இருந்து ஒருத்தவங்க இருக்கணும், சமூக பணிபுரியறவங்கல இருந்து ஒருத்தவங்க இருக்கணும். மினிமம் 5 பேர் கொண்ட குழு வந்து ஃபார்ம் பண்ணணும், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு டெக்ஸ்டா இருக்கட்டும், ஒரு காலேஜா இருக்கட்டும், எங்க இருந்தாலுமே ஒரு புகார் பெட்டி வைக்க சொல்லியிருக்கோம். அந்த புகார் பெட்டி எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் டாய்லெட் பக்கத்துல மறைவான ஒரு இடத்துல வைக்கணும். அவங்க பாதிக்கப்பட்டவங்க நேரடியா எல்லாருக்கும் முன்னாடி போய் தன்னோட இதை போட பயப்படுவாங்க, நம்ம தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு. அதனால ஒரு மறைவான இடத்துல டாய்லெட் பக்கத்துல வைக்க சொல்றோம். அதை வந்து ஒவ்வொரு மாசமும் அந்த குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து அதை ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணி அதுல எதுவும் புகார் வரப்பட்டு இருந்ததுன்னா அது மேல என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணி 2 பேரையுமே கூப்பிட்டு என்கொயரி பண்ணி உண்மையிலே அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றப்ப அவரு மேல யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களோ அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கலாம். அதே மாதிரி அதுல வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்ல, அந்த ஓனர் வந்து அந்த பண்றாருன்னா அந்த ஓனரை காப்பாத்துறதுக்காக அந்த குழு செயல்படுது, எங்களுக்கு அந்த குழுவின் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றப்ப நீங்க எல்சிசிங்கிறது நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில இருக்கு, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. இதுல மாவட்ட சமூக நல அலுவலர் இருக்காங்க, அடுத்தது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க, டிஆர்ஓ இருக்காங்க. அது மாதிரி அதுல ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து லேடி மேடம் இருக்கிறாங்க, கவிதான்னு ஒரு மேடம் இருக்காங்க. அப்புறம் என்ஜிஓல இருந்து சொக்கலிங்கம் சார் இருக்கிறாங்க. அவங்க கொண்ட ஒரு குழு இருக்கு. அந்த குழுவுல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் நேரடியா கொடுக்கலாம். நாங்க இரு தரப்பையும் அழைத்து விசாரிப்போம், ஸ்டாஃபும் எல்லாத்தையும் விசாரிப்போம். விசாரிச்சுட்டு உண்மையிலேயே அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றப்ப துறை ரீதியான நடவடிக்கை அவங்களோட வேலையை கூட நம்ம வந்து இழக்க செய்யலாம். கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் அவங்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் கண்டிப்பா நாங்க எடுப்போம். அதுவும் இப்ப நமக்கு அந்த கமிட்டி இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு மாசம் மாசம் மந்த்லி ரிப்போர்ட் எங்களுக்கு அனுப்ப சொல்லியிருக்கோம். டெக்ஸ்டைல்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே கொடுத்துருக்கோம், ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதன்படி அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துடணும். மாசம் மாசம் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா என்னங்கிறத எங்களை மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம மாவட்ட சமூக நல அலுவலர் தான் அதுலேயும் தலைவரா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க அனுப்பணும். இப்ப இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கி இருக்குன்னா பாதிக்கப்பட்டவங்க மேற்கொண்டு செக்ஸுவல் அபியூஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இப்ப ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட் வந்தது கூட தெரியும். நம்மளோட அரசு கலைக்கல்லூரியில வந்து ஒரு பேராசிரியர் வந்து 83 வருடம் யாருக்குமே கொடுக்காத ஒரு தண்டனையை அளிச்சிருக்காங்க.
அதுல முக்கியமா நாங்க வந்து பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, அந்த என்கொயரி டீம்ல நானும் சொக்கலிங்க சார் தான் இருந்தோம். எங்களோட ரிப்போர்ட் தான் இன்னைக்கு அந்த கேஸுக்கு ரொம்ப பலமான ஒரு ரிப்போர்ட்டா இருந்தது. பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்றப்ப சில விஷயங்களை ஒரு ஆனா சொக்கலிங்க சாராலே அதை காது கொடுத்து கேட்க முடியாம எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. அவ்வளோ ஒரு அபியூஸ் அந்த குழந்தை ஆயிருக்கு. நிறைய குழந்தைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ல விட அந்த அவங்க டிபார்ட்மெண்ட் அந்த சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு அது ஒரு லேடியா என்னாலே அதை வந்து டாலரேட் பண்ணி கேட்க முடியல. அது மாதிரி ஒரு அபியூஸ் அந்த பொண்ணுங்க அவங்க அவங்க அவருக்கு இணங்கல அப்படின்றப்ப அவங்க பேரண்ட்ஸ்ட சொல்லி உன் பொண்ணு தப்பான நடவடிக்கையில இருக்கு, அந்த பொண்ணை வந்து நீங்க வந்து காலேஜை விட்டு நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெண்களோட படிப்பையே அவர் வந்து பாதிப்பு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அந்த பொண்ணுங்கெல்லாம் போராடி ஒரு பொண்ணு இன்னைக்கு முடிவு தெளிவா வந்து சொல்லனால இன்னைக்கு அவருக்கு 53 வருடம் இன்னைக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவரோட லைஃப் லாங் அவர் வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு, லைஃபே போயிருச்சு. ஒரு டீச்சரா ஒரு நல்ல ஆசிரியரா கற்பிக்க வேண்டிய அவரே இன்னைக்கு குழந்தைங்களை மிஸ்யூஸ் பண்ணதோட விளைவு இன்னைக்கு அவரோட லைஃப் வீணா போயிருச்சு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஆக்ட் வந்து அந்த அளவுக்கு வலிமையா இருக்குன்றதுக்காக தான் சொல்ல வரோம். அதே சமயத்துல நம்ம தவறான ஒரு புகாரை ஒரு ஆண் மேல நம்ம கொடுத்தோம்னா புகாரை அளித்தவங்க மேலேயும் நம்ம வந்து இதுல கேஸ் ஃபைல் பண்ணலாம். இது ஒண்ணு ரிவர்சபிள் ஆக்ட் தான் இது. நீங்க என்ன பண்றீங்க, நான் புகாரை ஏதோ இவனை டார்ச்சர் பண்றாரு உடனே நம்ம புகாரை கொடுத்துட்டோம்னா நமக்கு நன்மை நம்ம நினைக்க முடியாது. அது விசாரணையில தவறான புகார்னு தெரிய வந்துச்சுன்னா யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மீதுமே இந்த ஆக்ட்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது முக்கியமா இன்னொரு ஆக்ட் நான் சொல்லணும்னு விரும்புறேன். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நலன் பாதுகாக்கும் சட்டம் இருக்கு. மூத்த குடிமக்கள்னால 60 வயசுக்கு மேல உள்ளவங்க. இப்ப பாத்தீங்கன்னா முதியோர்கள்லாம் எங்களுக்கு பாதிக்கப்பட்டு வரப்ப அவங்க கண்ணீர் கதைகள் எங்களால தாங்கவே முடியாது. பையன் பார்ப்பான், மக பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்க எவ்வளவு ஆசாசியா பிள்ளைங்க எல்லாம் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு அதுங்க கல்யாணம் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்தோன்னே இவங்களெல்லாம் அடிச்சு துரத்தி முதியோர் இல்லத்துல வந்து இன்னைக்கு நிக்கிறாங்க. இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் நம்ம கரூர் மாவட்டத்துல நான் வந்தப்ப 2 3 இருந்தது, இன்னைக்கு 10 முதியோர் இல்லங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முதியோர் இல்லங்கள் அதிகமாகிறது உண்மையிலே மிகவும் மனக்கவலையை ஏற்படுத்துகிறது. குடும்ப உறவுகள் சீர்கெட்டு போனதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக இருக்கு. நான் சொன்ன மாதிரிதான் பெண்கள் மருமகளா வர்றப்ப அந்த குடும்பத்துல உள்ளவங்களா பெரியவர்களா அம்மா அப்பாவா மதிச்சு அவங்களையும் நம்ம அம்மா அப்பா தான் நிலைமையில வச்சு பார்த்தா அவங்களாம் முதியோர் இல்லங்களுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா நீங்க ஒரு ஃபீல்டு விசிட் போனீங்கன்னா கூட முதியோர் இல்லங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் போய் பாருங்க, அவங்களோட உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்க. அவங்களாம் எவ்வளவு ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறாங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு தெரியும். நம்ம பையன் வெளிநாட்டுல இருக்கிறான், பணம் அனுப்புறான், பணம் அனுப்பி என்னங்க பிரயோஜனம், கூட இருந்து பராமரிக்கக்கூடிய அந்த பாச பிணைப்புகளே இன்னைக்கு இல்லாம சமுதாயம் ஓடிட்டு இருக்குது. எல்லாம் படிக்க வைக்கிறாங்க, ஆளாக்குறாங்க, பிள்ளைங்க உடனே ஃபாரினுக்கு போயிடுறாங்க. ஃபாரின் போயிட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான், ஃபேமிலியை ரன் பண்றான், எல்லாம் ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு போயிடறான், பிள்ளைய கூட்டிட்டு போயிடறான். ஆனா தாய் தகப்பனை மட்டும் எங்க சேர்க்கிறாங்கன்னா முதியோர் இல்லத்துல சேர்க்கிறாங்க. உனக்கு தேவை பணமா, நான் அனுப்புறேன், நீ அங்க இருந்துக்கோ, நல்லா பாத்துக்குவாங்க. இன்னும் சொன்ன போனா இறுதி சடங்குக்கு கூட நிறைய மகள்கள் வர்றதில்லை. அந்த முதியோர்ல நிர்வாகிகள் சொல்லுவாங்க, சார் எவ்வளவு செலவாகுதோ சொல்லுங்க, நாங்க போட்டு விட்டுறோம், நான் ஃபிளைட்ல வந்தா இவ்வளவு செலவாகும் எனக்கு, இதுக்கு பெத்து வளர்த்த தாய் தகப்பனோட ஒரு இறுதி சடங்கு நடத்துறதுக்கு அவர் சொல்றது, நான் ஃபிளைட்ல வந்தா இவ்வளவு செலவாகும் சார், அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன், நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமோ காரியத்தை செஞ்சு முடிச்சிருங்க. அது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயங்கள் பாருங்க. நம்ம படிக்க வச்சு இந்த வெளிநாட்டுக்கு போக வச்சவங்க யாரு, அந்த தாய் தகப்பன். ஆனா அவங்களையே ஒரு தகுந்த பராமரிப்பு இல்லாம இன்னைக்கு முதியோர் இல்லத்துல விட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து நம்ம கேள்விக்குறியா உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க பெண்கள் மேடம் கிளியரா இருக்காங்க மேடம்? அதனால அந்த பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலைய கண்டிப்பாக நான் மேம்கிட்ட தான் சொல்றேன். நீங்க பிரின்சிபல் மேம் இந்த முதியோர் இல்லத்துக்கு அந்த பெண்களை கூட்டிட்டு போங்க, போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு அப்சர்வேஷன் விசிட் கூட வைங்க, எப்படிலாம் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த எதிர்காலத்துல இந்த பொண்ணுங்க தன்னோட பேரண்ட்ஸ் எப்படி பாத்துக்குவாங்க, மாமனார் மாமியார் எப்படி பாத்துக்குவாங்கன்ட்டு அது கூட ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஏட்டுக்கல்வி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், இருந்தாலும் அவங்க நேரடியா பிராக்டிக்கலா போய் அந்த முதியோர் இல்லத்துல எல்லாம் பாக்குறப்பதான் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அதனாலதான் இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இன்டெகிரேட்டட் ஹோம்னு ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. அதாவது தாத்தா பாட்டி முதியோர் இல்லங்களும் குழந்தைகள் காப்பகமும் ஒண்ணு வச்சிருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஒருங்கிணைந்த மையம் சொல்றாங்க. அது எதுக்காதுன்னா அந்த தாத்தா பாட்டிக்கு அந்த பிள்ளைங்களை பார்த்தா, அனாதை பிள்ளைங்க, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களை பார்த்தா தன்னோட பேர பிள்ளைங்களா நினைச்சு அவங்களோட இருப்பாங்க.
அதே இந்த குழந்தைங்க தன்னோட தாத்தா பாட்டியோட இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கரூர்ல 2 ஹோம் மாதிரி உருவாக்கியிருக்கோம். கரூர் அன்பு கரங்கள்ல ஒண்ணு இருக்கு, குளித்தலையில ஹெட்ஸ்ன்னு சொல்லி ஒருங்கிணைந்த சேவை மையம் 2 இருக்காங்க. அந்த 2லயுமே பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி 20 பேர் இருப்பாங்க, அதே மாதிரி குழந்தைங்க 20 பேர். இப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்றதுக்காக தான் அது மாதிரி ஒரு ஹோம் உருவாக்கியிருக்காங்க, இன்டகிரேட்டட் ஹோம். அதுல போய் பாத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு கொஞ்சம் தனித்தனியா இருக்கிறத விட அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கப்ப ஒரு ஃபேமிலி சூழல் வரனால அவங்களோட கவலைகளை மறந்து அந்த குழந்தைங்களை பாக்குறது, பேசுறது, இதுங்களை தாத்தா பாட்டிகள்கிட்ட போய் கதை கேட்கறது, அது மாதிரி எல்லாம் ஒரு சூழல் இருக்கிறப்ப கொஞ்சம் நல்ல ஒரு சூழல் உருவாகுது. இது வந்து நான் என்னோட ஒரு ஒப்பீனியனா என்ன சொல்றேன்னா, குழந்தைகளும் சரி காப்பகம் அதிகமா வேணாம், முதியோர் காப்பகங்கள் கண்டிப்பாக குறைக்கப்படணும், குடும்ப சூழல் இன்னும் அதிகமா வரணும், குழந்தைகள் எல்லாமே பேணி பாதுகாக்கப்பட வேணும். இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா நிறைய இல்லீகல் கான்டாக்ட் அதிகமாயிட்டு இருக்காங்க. இல்லீகல் கான்டாக்ட்னா கல்யாணம் ஆனாலும் இன்னொரு பொண்ணோட அவங்களுக்கு அஃபேர்ல போயிடுறாரு அப்பா, அம்மா இன்னொரு ஆளோட அஃபேர்ல போயிடுறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நடுத்தருவுல நிக்கிறாங்க. எதனால அப்படின்றப்ப அந்த குழந்தைகளை பத்தி 2 பேருமே யோசிக்கிறது கிடையாது, தன்னோட பர்சனல் லைஃப்பை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமே வந்து நம்மளோட ஆசைகள் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு மொராலிட்டி இல்லாத லைஃப், ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இல்லாத லைஃப், யார் வேணா எப்படி வேணா வாழலான்ற ஒரு இதுல குழந்தைகளோட லைஃப் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. தாத்தா பாட்டி இருக்கிறவங்க அவங்க கேர் எடுக்கிறாங்க, தாத்தா பாட்டி இல்லாத குழந்தைகள் என்ன பண்ணுது, சமுதாய சீர்கேட்டுக்கு நம்மளே உருவாக்குறோம். அந்த குழந்தைங்க ரவுடியா வளருதுங்க, மோசமான சூழலுக்கு போகுதாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரியில்லாம போகுது, சிறு வயசுலயே கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க, இன்னும் அடி தடி வெட்டு குத்து இது மாதிரி எல்லாம் போறாங்க. அது மாதிரி குழந்தைங்களோட பேக்ரவுண்ட் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும், அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல பேரண்ட்ஸாவே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க தவறான வழியில போனனால இந்த குழந்தைகளுக்கு வளர்க்கறதுக்கு ஒரு அறிவுரை கூறதுக்கு இல்லாத சூழல்ல அவங்களும் ஒரு தவறான வழியில வந்துடுறாங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு, நம்ம ஆர்டிஓ ஆபீஸ் ஆப்போசிட் மாடியில ஒரு ஆபீஸ் இருக்கு. 17-18 வயசுக்கு கீழே உள்ள அந்த அக்யூஸ்ட் இது மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள் செய்யறவங்க எல்லாம் அங்கதான் விசாரிப்பாங்க. ஆனா அவங்க சாதாரண நீதிமன்றத்துல விசாரிக்க கூடாது. அது மாதிரி ஜட்ஜி முதற்கொண்டு, லாயர்ஸ் முதற்கொண்டு, போலீஸ் முதற்கொண்டு அன்யூனிஃபார்ம்ல தான் அங்க வரணும். அவங்க குழந்தைகளை வந்து அது மாதிரிதான் பயப்படுவாங்கன்றனால அது மாதிரி விசாரிக்கணும்னு ஜேஜேபின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுல வர குற்றவாளிகள் சொல்லக்கூடாது, அந்த குழந்தைகள் குற்றம் சுமத்தப்பட்ட குழந்தைகள் எப்படி வருவாங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னாலே பேரண்ட்ஸும் சரியில்லாத பேரண்ட்ஸா இருப்பாங்க. அதனால அதுங்க வேற வழி இல்லாம அந்த தவறான செயல்களுக்கு போய் அந்த தவறான ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த கூட்டத்தினோட சேர்ந்து தவறான வழியில வந்துருவாங்க. அவங்க திருந்தணும்னு நினைச்சாலும் திருந்தி வர முடியாத சூழல்ல நிறைய குழந்தைங்க மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாமே நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணி இப்ப நம்ம கூர்நோக்கு இல்லத்துல வச்சு நிறைய படிக்க வச்சு நிறைய பேர் நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்ப அந்த குழந்தைகள் வந்து பராமரிக்க போகாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் இல்லீகல் கான்டாக்ட்ல போனதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமா இருக்கு. அதனால இப்ப கொரோனா வேற வருது, கொரோனாவுல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அம்மா அப்பா 2 பேரும் இறந்து குழந்தைங்க மட்டும் அனாதையாகப்பட்ட குழந்தைகள் நிறைய பேர் நம்மள்ட்ட இப்ப வந்து ரிஜிஸ்டர்ல வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்கிறோம். முந்தா நாள் கூட உப்பிடமங்கலத்துல இருந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேரும் அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்து அவங்களுக்கு நம்ம பாலிடெக்னிக்ல படிக்கிறதுக்கு காணியாலம்பட்டியில அட்மிஷன் போட்டிருக்கோம், சேர்த்து படிக்க வச்சதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அது மாதிரி அரசு வந்து நிறைய உதவிகள் செய்யறாங்க. ஆனா அதை வந்து பயன்படுத்தக்கூடிய மக்கள் மிக குறைவாக உள்ளது. நிறைய அவேர்னஸ் கொடுங்க. நாங்க எதுக்கு இந்த மீட்டிங்ல உங்கள்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க 10 பேர்கிட்ட சொல்றது அது நாளைக்கு 100 பேத்துக்கு போகணும், 100 பேர் 1000 பேத்துக்கு போகணும், போய் ஒரு நல்ல பலன் கொடுத்ததுனாதான் இந்த மீட்டிங்கோட ஒரு சக்சஸா இருக்கும். இது ஒரு ரெக்கார்டுக்காக நாங்க இந்த மீட்டிங்கை நாங்க கண்டிப்பாக நடத்தல. நான் மேடம் சுதந்திர தினம் வந்தப்ப கூட மேடம் சொன்னேன், கண்டிப்பா பெண்களுக்கு உண்டான மெசேஜஸ் கண்டிப்பா கொடுக்கணும், குடும்ப சூழல்ல நல்ல ஒரு சூழலா குழந்தைகளை உருவாக்கணும், நாளைக்கு எதிர்கால சமுதாயம் உங்க கையில இருக்கு, இவங்க எப்படி வாழ போறாங்க அப்படின்றது நம்ம அவங்களுக்கு ஒரு அறிவுரையா சொல்லணும். தினம் தினம் நாங்க வந்து இந்த கேஸுங்கெல்லாம் பார்த்து 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 எங்களுக்கே வெறுத்து போயிருச்சு. பெண்கள் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, தவறுகள் எல்லாமே பெண்கள் மேலே வர மாதிரி தெரியுது. என்னடா பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து இவங்களே இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க, உண்மையோட நிலவரம் அதுதான். இப்ப நிறைய குடும்பங்கள் வந்து பழிவாங்கணுன்ற நோக்கிலே பொய் கேசுகள் நிறைய பதியப்படுகிறது. கோர்ட்ல ஃபேமிலி கோர்ட் மேடம் சொல்லுவாங்க, ஜட்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க பேசுறப்ப இதுதான் சொல்லுவாங்க, நிறைய வந்து உண்மையிலேயே மேடம் நீங்க இவ்வளவு கேஸ் போடுறீங்களே எல்லாமே உண்மையான கேஸா, உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா நானே சொல்லிடுவேன், சாருக்கும் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல போடுறவங்களும் இருக்காங்க சார் அப்படின்னு.
அப்ப அந்த பிரச்சனைகள் நம்ம பழிவாங்குற நோக்கத்தோட ஒரு குடும்பத்தை நம்ம பண்ணக்கூடாது. நாளைக்கு நம்மளோட அண்ணன் தம்பி அதே மாதிரி அந்த குடும்பம் பாதிக்கவும் போடக்கூடாது. என்ன பெண்களுக்கு நான் சொல்றது முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னா, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, விட்டு கொடுத்து போங்க, மனம் விட்டு பேசுங்க. உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அம்மா அப்பாவா இருக்கட்டும், என்ன பிரச்சனைனாலும் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசுங்க. அவங்க கூட மனம் விட்டு பேசுனா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களையுமே பேசலாம். சட்டங்கள் அதிகமாக இருக்கு, உரிமைகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு சமூக நலத்துறையை கூட நான் என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா, புது அரசாங்கம் மகளிர் உரிமைத்துறைன்னு மாத்திருக்காங்க. சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை. மகளிருக்கான உரிமைகள் அதிகமாக இருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்புகள் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒரு டிபார்ட்மெண்ட் நேமே மாத்தி இன்னைக்கு மகளிர் உரிமைத்துறைன்னு உருவாக்கியிருக்காங்க. அப்ப பெண்களுக்கு இவ்வளவு உரிமைகள், இவ்வளவு சட்டங்கள் எல்லாமே இருக்கு. நம்ம அதை சரியான வழியில் பயன்படுத்துறோமா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். டைம் ஆயிடுச்சுன்னு மேம் மேம் முடிச்சுக்கலாமாங்க மேம்? சிறப்பான பயனுள்ள கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரை வழங்க எமது கல்லூரியின் கணிதத்துறை உதவி பேராசிரியை திருமதி விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். இவ்விழாவினை சிறப்பாக அமைத்து கொடுத்த நம் கல்லூரியின் செயலாளர் தவத்திரு அம்பா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருந்த முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வி பார்வதி MA BEd ப்ரொடக்ஷன் ஆபீசர் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ் கரூர் அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்ச்சியினை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் ஒருங்கிணைத்து கொடுத்த பேராசிரியர் பஞ்சநாதம் துணைவேந்தர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் முனைவர் டி சிவசக்தி ராஜம்மா அவர்களுக்கும் மற்றும் பிரேமலதா அவர்களுக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவி பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வாழ்வியல் கருத்துக்களை கற்றுக்கொண்ட எம் கல்லூரியின் மாணவிகளுக்கு நன்றி. மீண்டும் ஒருமுறை உலக சாதனை படைக்கும் 12 மணி நேர இணைய வழி கருத்தரங்கிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வாக பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடணும், கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடணும். பொங்கு தமிழை பேச மறவாத தமிழச்சியின் தமிழ் வணக்கம். நேற்றைய சோகம் இருளோடு மறைய, துன்பத்தின் கண்ணீர் பனியோடு கரைய, இன்பத்தின் நினைவுகள் ஒளியோடு பரவ, பறவைகளின் கானம் புத்துணர்ச்சி அளிக்க, இவ்வினிய காலை பொழுதில் வரவேற்புரை வழங்க வருமாறு தமிழாய்வுத்துறையின் உதவி பேராசிரியை முனைவர் தேவி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புடைய இம்மேன்மிகு விழாவிற்கு அனுமதியும் ஆசையும் வழங்கிய எம் கல்லூரியின் செயலர் அம்பா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல், நேர்பட பேசு, பெரிதினும் பெரிது கேள் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பணியாற்றி வரும் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் TS அகிலா, வணிகவியல் துறை உதவி பேராசிரியை, தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் திருச்சி அவர்களை வரவேற்கின்றோம். தனித்துவமும் தலைமை பண்பும் கொண்டு சிறப்புடன் இந்நிகழ்வினை ஒருங்கிணைத்து பணியாற்றி வரும் பேராசிரியர் பஞ்சநாதம் துணைவேந்தர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் ஐயா அவர்களையும், முனைவர் சிவசக்தி ராஜம்மாள் அவர்களையும், முனைவர் பிரேமலதா அவர்களையும் எம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் எம் கல்லூரியின் பேராசிரியர்கள், மாணவிகள் என அனைவரையும் ஒருங்கிணைத்து நல்வழிப்படுத்தி செல்லும் எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நாகதீபா அம்மா அவர்களையும், அனைத்து துறை பேராசிரியர்களையும் மாணவிகளையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி அம்மா. இயற்கையின் சிறப்பில் இறைவனை கண்டு, இன்முக பேச்சில் இரக்கம் கண்டு, காற்றின் ஒளியில் கவிதையை கேட்டு, காலம் வெல்லும் கதையினை கேட்டு, ஒவ்வொரு நாளும் உழைப்பை மதிக்கும் எம் தமிழ் துறையின் தலைவர் முனைவர் இளவரசி அம்மா அவர்களை சிறப்பு விருந்தை அறிமுகம் செய்ய வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் TS அகிலா அம்மா அவர்கள் எம்காம், எம்ஃபில், PhD பட்டம் பெற்றவர். 1998 2003 வரை ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியில் வணிகவியல் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றியவர். 2003 2012 வரை ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியவர். கரூர் வள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரியிலும் 2 வருடங்கள் பணியாற்றியுள்ளார். 2014 தற்போது வரை திருச்சிராப்பள்ளியில் உள்ள தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டுள்ளார். நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் தேசிய தர மதிப்பீட்டு பணியில், அதாவது NAAC ஒர்க்கில் பல்வேறு பணிகளையும் விவேகமுடன் செய்யும் திறன் படைத்தவர். சுறுசுறுப்பின் நெருப்பிலே சோம்பலை சாம்பலாக்கு என்ற கூற்றிற்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடிய பன்னாட்டு மெய்நிகர் சங்கமத்தின் உலக சாதனை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் TS அம்மா அவர்களை அறிமுகம் செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அறிவை முதலாக்கி, ஆற்றலை பெரிதாக்கி, சிந்தனையை சீராக்கி, செயல்களை பாராட்டி, நேர்மையாய் பணியாற்றி, கடமையை நிலைநாட்டி, கண்ணியத்தை பறைசாற்றும் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் TS அகிலா அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். Thank you, Ilavarsi. And good morning to one and all present here. First of all, I like to thank Nilakanda Priya Amba for giving me an opportunity to deliver lecture in this occasion, and I also thank the principal of Sarada Niketan College for giving me an opportunity to deliver a special lecture in this occasion. And just now, why I was asked to choose a topic about women empowerment. Then I prefer to choose the topic as women and law. Still, most of us does not know what law is governing us. So we have got many provisions in the law, and law is there to help us to a great extent. Still, the women are all not aware of the law that are very much helpful to the women. So only I have selected the acts and the law that is governing the women. And even this law always helps the women to rescue from their problem. So just right now I'll share the slides, so where we can see the various laws that are helpful for women. So whenever the women faces issues regarding many aspects, then they can sort out some remedies by approaching the lawyers through some laws that are helpful for women. So the topic given to me and I have selected is women and law. Am I audible? Am I audible to you? Whether the Yes, screen ma'am. got Audible, shared? ma'am. Yes, ma'am. Madam, whether the screen got shared right Yes, now? Screen is visible to you? I think it is not visible. Whether the PowerPoint presentation is visible? No. Yeah, just right now I'll share that. Ma'am? Yes, right now I'll share it, Ilavarasi.
Ma'am, can you please tell me whether the screen is visible to you? Ma'am, No, am I ma'am. audible? No, the screen is not visible, no? No, ma'am. Okay, anyway, so there is some issues, I think so. So anyway, I'll start my presentation before. Okay, ma'am. Okay. I think now it is visible. Yes, ma'am. Yes, ma'am. Now Yes, it is ma'am. visible, ma'am. Yes, thank you. So sorry for the interruption which we had right now. So my topic is women and law. Why I have chosen this topic? Because many laws are there to help the women. So just we will see one by one what are all the laws that are governing for each and every issues. So law that are helpful for the women to sort out their problem. So women can sort out their problem by approaching the lawyers, and many laws are there to help the women to come out of their problems. Okay, the first slide I'll share. So of course we know there are several laws that give women the power of fight adversities such as discrimination, harassment, violence and abuse, mental harassment, physical torture, sexual violence are all some of the adversities which the women faces in day to day life. Okay, so every woman, we can say that every woman should be aware of all the laws which protect the women from various adversities. See, these are all the adversities. See, what are all the adversities? Discrimination is one adversity, harassment, violence, abuse, mental harassment, physical torture, sexual violence, and these are all the some of the adversities which the women faces in their life. See, there is a solution for all these adversities, and many acts are there which would help the women to come out of this adversities. Okay, so this all these adversities are being suffered by women from long back days in our country. See, that is we women have suffered these adversities since time immemorial. No one can collect and say that adversities have taken place only in this period. See, it is going on happening in our country. It is going on, these adversities are going on happening in our country. Violation of women rights. See, women has got their own rights. We, the women, has got the own rights, and we have rights. And violation of women rights is still common in India. So we all know what is happening in our country, isn't it? So violation of women rights is regularly happening in our country, and also in every other country. So violation of women right is still common in India when compared to other country, and it is also happening. We can't say that it is not happening in other country. This violation of women rights is still happening in many country. However, it is not that things have to continue the way, but injustice meted out to women can be effectively challenged. How? Through legally. So injustice, we can see in daily news, we are seeing in different medias, we are seeing that some injustice is committed. Every day we can find out some injustice committed to the women, isn't it? So injustice is being committed continuously to the women in various places on day basis. So how to come out of this injustice? How a woman can come out of this injustice? See, the women can come out of this injustice legally. So women rights can be broadly classified into two categories. One is constitutional rights and another one is legal rights. So
The constitutional rights are those guaranteed by the constitution, includes the rights to equality. Women have right to equality, and then no discrimination in employment on the ground of sex, and to secure adequate means of livelihood and equal pay for equal work, and securing just and humanitarian conditions of work and maternity relief have to be the women. So what the constitution says, so these what we had seen right now are all the constitutional rights. The right to equality, and then no discrimination in employment on the ground of sex, and to secure adequate means of livelihood for women, and equal pay should be equal pay should be paid equal to the okay? So equal pay should be paid to the women equal to the men, and securing just and humanitarian conditions of work should be created. Humanitarian work conditions should be created for the woman, and maternity relief has to be given for the woman. So these are all supposed to be the constitutional rights for women. Okay, so these are all the constitutional rights. So in short, we can say that constitutional rights are right to equality. So equal, this women has got equal rights, and discrimination in employment should not be there, and discrimination in employment on the ground of sex should not be there, and then to secure adequate means of livelihood should be there, and equal pay for equal work should be paid to the women, those who are employed in the work, and securing a proper working conditions for women, and providing maternity relief for all some of the constitutional rights. What are the other rights? Other rights is what? So women rights is broadly classified into two. One is constitutional rights. So we, the woman, has got all these constitutional rights. Okay. And what is next right is what? Women has got two types of rights. One is constitutional right, and another one is legal right. What are all the legal rights? So the legal rights are available to women in the form of prevailing law or enactments in the country. So this, under this legal rights, protect the women from the adversity. Laws that protect the women from the adversities. Okay. The first one is, there are 14 relevant laws are there which would protect the women from the relevant laws should be known to the women in India. So women should know and must be aware of all the legal rights and law that protect them from the adversities. Women from Domestic Violence Act. So can you, anyone can about this domestic violence? What do you mean by domestic violence? So anyone can answer me, what is domestic violence? See, each and many women, they are experiencing this domestic violence. Yes, please. Problem in house, ma'am. Yeah, problem in house, and domestic violence is when the woman is not allowed to live freely in the house, and giving torture by way of giving mental torture, and giving some sexual torture, and insulting the women with verbal fights and emotional violence are all supposed to be the domestic violence. Domestic violence. So here, this protection of women from domestic violence act is there. This act actually protects the women from domestic violence. So this domestic violence complaints are, this police department, they're receiving more number of domestic violence complaints every day. Even in social media, we can see that many domestic violence is happening around us, isn't it, in our country? So a comprehensive legislation is there to protect the Indian women from different types of domestic violence. See, there is not only one domestic violence. See, already I have given the example that giving mental torture, giving sexual torture, and giving some, that is throwing out bad words
through verbal communication and emotional violence are all some of the supposed to be the domestic violence. See, the husband may do all such sorts of violence against a wife. So in that case, women can seek some remedies and seek some relief through this women, that is protection for women from domestic violence act. So this domestic violence act may give some relief and may give some solutions for the adversities which the women is facing under this domestic violence act. So this the domestic violence act provides some remedies for the women in under this domestic violence. So this domestic violence act gives some remedies and it helps the women to come out of the domestic violence. Okay, domestic violence. So when a doctor and says that she is experiencing some domestic violence in his house, then the lawyer may guide her to file a case under this domestic violence act. See, a woman need not experience these sorts of domestic violence. What are the various types of domestic violence? See, these activities, that is physical torture, mental torture, and then giving some, if a male member gives a sexual torture or physical torture or a mental torture to a female, that is, a husband may give all sorts of adversities to a wife. Then what happens is, then it means that that wife is experiencing a domestic violence in her house by the husband. So this women need not sit and cry or need not sit and cry or think of going for suicide or like that. See, now the law is providing various remedies to come out of these types of domestic violence. So here this physical, mental, sexual and verbal torture and providing some and involving in emotional violence, all those things are all supposed to be the domestic violence. So every day we are seeing that many women, they are experiencing physical torture and physical torture from some men, and then verbal they give some verbal torture and throwing out some bad words on a wife. So these are all some of the activities or adversities which are supposed to be the domestic violence. So how can women come out of these types of domestic violence? See, this women, one who's experiencing these types of domestic violence, can come out of this through this by approaching the lawyer and filing a case under this domestic violence act. She can come out of all this domestic violence. Okay, so this is the domestic violence act. So when your woman experience the adversities like physical torture, mental torture, sexual torture, and throwing out bad words, or by having a husband throws out bad words on the wife, and then emotional violence when a man commits husband commits emotional violence on his wife, then these are all supposed to be the domestic violence. That wife or the women can seek the help of the lawyer and can file a case against this domestic violence under the domestic violence act. Are you clear? So the next relevant act, the first act which we had seen is protection of women from domestic violence act. Next one is immoral traffic prevention act. What do you mean by this immoral traffic prevention act? What do you mean by trafficking? Have you ever heard about trafficking? This trafficking act, it helps in protecting women from trafficking for the purpose of prostitution as an organized means of living. So it protects the women from the prostitution. Okay, and some women, they have this prostitution as their uh, life. So what they'll do is they will have some protection. So women, those who are
engaged in the purpose of prostitutions will be given some protection under this law. Okay, so that is Immoral Traffic Prevention Act. So the women is being protected from trafficking. Okay, so that is Immoral Traffic Prevention Act. And next one is Indecent Representation of Women Prohibition Act. So you all know that many commission, the national, that is Women's Association, they fight for indecent representation of women. So indecent representation of women. What is indecent representation of women? Can you tell me? What is indecent representation of women? Anybody has got any idea about this indecent representation of women? Ragging, ma'am. Yes? Yes, please. Ragging, ma'am. Ragging, we can't say that ragging maybe will be a part of ragging, but it prevents improper representation of women. See, if it, in advertisements and all, if women representation is indecent, then this act takes some steps to represent. When your woman is represented in an indecent way, then this act protects in representing the women in indecent way. Are you clear? So it prevents improper representation of women. If a woman is improperly represented, if a woman is improperly represented in advertisements or somewhere else in any media or in publications or in writings or in paintings, or the indecent representation of women in given in figures or painting or in writings or in advertisements or in publication, then this act, no, this indecent representation of women Prohibition Act takes some action against a person, one who has improperly represented the women. See, a painting may, for example, you can see this somewhere else in medias and all, this women will be indecently represented without proper dressing. So that time and all, see, the action can be taken against a person, one who has exhibited the picture like that. Whenever an indecent representation of women is done in advertisement or in publications, or in, if any person has written has improperly represented a woman in his writing, or any painting improper presentation of women is done in paintings, then the action can be taken against those persons under this act called Indecent Representation of Women Prohibition Act. Actually, this act prohibits the women to be it prohibits the improper representation of women. So if any person writes about a woman, writes about a woman in improper way, or when he represents the woman in an improper way, then action can be taken against the particular person under this act, that is Indecent Representation of Women Prohibition Act. Okay, so if any person publishes a picture or publishes a picture or publishes some articles representing the women in an improper way, then the action can be taken under this act called Indecent Representation of Women Prohibition Act. Okay, and so we all should know that when a woman is improperly represented, then we all should fight for that, and we can take action against the person under this Indecent Representation of Women Prohibition Act. Actually, this act is to prohibit the improper representation of women. And next one is Dowry Prohibition Act. See, this Dowry Prohibition Act, we all know, I think most of us know about this Dowry Prohibition Act, and it prohibits the giving or taking of dowry at or before or any time after the marriage of the women. After the marriage of the woman, after the marriage, if any person or if any family gets or takes dowry from the woman, get some amount of property or jewels, whatever it may be, as dowry from the woman, then
action can be. So this getting of dowry from the woman is also supposed to be one of the adversity. It is also supposed to be the adversity, isn't it? So some of the parents, they voluntarily they give some gifts to their daughters, isn't it? That's a common thing. But if any members of that family torture that particular woman for dowry, and if that woman were asked to go and bring dowry from her father's house, then it is supposed to be a dowry, isn't it? So this Dowry Prohibition Act, it prohibits the giving or taking of dowry from the woman after marriage. Okay, so this act, see, every day we are seeing number of complaints. Every day we are seeing number of complaints in medias about this dowry, isn't it? So this Dowry Prohibition Act actually protects the women from the adversities of dowry. Okay, next one is Maternity Benefit Act. Of course, this is also well known to all the women. So this Maternity Benefit Act always ensures that women working in establishments for the decided time, both before and after the childbirth, are entitled to maternity and other benefits. So everywhere, whenever women works in some establishments or in corporates, this maternity, she is liable to receive the liable to avail the maternity leave before and after childbirth. So this woman, one who's pregnant, can avail this maternity benefits before and after childbirth. So this is also one of the important relevant law for a woman. So no other establishment can say that they will not give the maternity leave for a woman, one who is pregnant. So this ensures that women working in establishments for decided time, both before delivery, before childbirth also, she must be given some leave, and after childbirth also. So postnatal, prenatal and postnatal, for the leave has to be given for postnatal and prenatal care. Okay, so prenatal and postnatal care leave has to be given after the childbirth. So this type of the act also governs the leave, maternity leave, that is being given by the establishments to the women workers. So if any establishment says that maternity leave will not be given and maternity benefits will not be given to a woman, then such women can get some help by filing a case under this act called Maternity Benefit Act. So this woman, one who's not given with maternity benefit when she is working in an establishment, can, if he is not given with the maternity benefits before and after the childbirth, then this woman has got the rights to file a case against that establishment under this act, that is Maternity Benefit Act. Okay, and next one is Medical Termination of Pregnancy Act. See, this is very, very important one. So if we go in depth into this act, so the lot of things are there, and I don't want to go in depth about this act because there is no time is given to me, and there is no time to explain all those things which comes under this act. So this act allows the termination of certain cases of pregnancies by registered doctors on humanitarian and medical grounds. Humanitarian and medical grounds. See, the miscarriage and then illegal pregnancy and all cannot sometimes whenever illegal pregnancy happens, then this illegal pregnancies and all, many complications may come. So if a doctor terminates the pregnancy for an illegal pregnancy, then the cases will be very different. See, even a housewife gets pregnant, and if she has got some complications in her pregnancy, then this through this act, that is, the act allows the termination of certain cases of pregnancies by only the registered doctors on humanitarian and medical grounds. How this act
is useful for a woman. See, if a woman is pregnant and some complications are there in her pregnancy, then the pregnancy they cannot be continued. So she can't have a baby because many complications are there in her pregnancy. So in that case, the registered doctor on humanitarian and medical grounds can can abort the this pregnancy. But here, there is in case of when pregnancy is an illegal one, then that is this act will be an entirely different one where the pregnancy is an illegal one. So this act gives provisions. There is a provisions under this act for the termination of pregnancy by the registered doctors for the normal cases. Okay, so it is Medical Terminations of Pregnancy Act. Medical Termination of Pregnancy Act came into existence when the women started to abolish the girl child, isn't it? So in the womb, if they started to do, I think we all know that before 20 years back, this was done by many of them in our society, that whenever that is they started to scan their baby by 4th or 5th month, and if they find that the for baby is female baby, they have started to terminate their pregnancy, isn't it? So they have started to about the babies. So after that only government took a vast step in order to protect this termination of pregnancy. And every women, most of the women, those who are from villages, they have started to in order to abolish the girl babies, they have started to scan, and after that they have started to, and they have approached the doctors for their termination of their pregnancy. Okay, so this Medical Terminations of Pregnancy Act, what it says is this termination of pregnancy can be done by the registered doctors on humanitarian and medical grounds. Okay, so if it is an illegal carriage, then the procedure and everything is entirely different. So this Medical Termination of Pregnancy Act came into existence, and government also took a vast step under through this act when people started to abolish the girl children in their pregnancy. So this Preconception and Prenatal Diagnostic Techniques Prohibition of Sex Selection Act, what I said earlier is this Preconception and Prenatal Diagnostic Techniques Prohibition of Sex Selection Act came into existence, as I said earlier, when the women in the society started to do the termination in order to avoid giving birth to the girl children. So this Preconception and Prenatal Diagnostic Techniques, that is Prohibition of Sex Selection Act, came into existence in order to reduce the unwanted and illegal abortions in the country. For what this act came into existence? This act came into existence in order to avoid the to reduce the unwanted and illegal abortions in the country. Okay, and of course we all know that after implementation of this act only, in each and every scan center they have started to put a notice that the prenatal diagnostic will not be done. So whenever we go to a scan center, we can find a board carrying this information that prenatal diagnostic will not be done here, isn't it? So this, after implementation of this Preconception and Prenatal Diagnostic Techniques Act, only this that is termination of girl children in pregnancy started. Pregnancy was stopped by the society, people in the society. So this, before that, the people, a woman, one who's pregnant, just she'll go and scan, and we find out that the baby is a girl baby. A few doctors were there, and they started to do all this abortions and terminations for those people by getting more money. So after seeing that, only governments implemented this act in order to control this
prenatal diagnostic, isn't it? So this prenatal diagnostic was done. Prenatal diagnostic act was implemented in order to control this prenatal diagnostic, and this technique was abolished in all these scan centers, in all multi-speciality and in all hospitals, and all the gynecologists were strictly instructed that they should not do this prenatal diagnostic work. And after that, every gynecologist, they have stopped doing that, and scan centers also, they have started to put a notice that prenatal diagnostic will not be done in the scan centers, and it is considered, and after implementation of this act only, it was this prenatal diagnostics were considered as an offense, isn't it? So this pre-consumption and prenatal diagnostic technique prohibition of sex selection, for what purpose this prenatal diagnostic was done? In order to select the sex. If it is male, they'll keep it. If it is a female, they will do the abortion and they'll abolish it, isn't it? So likewise, in order to protect the sex selection only, government implemented this act, and through this act only, unwanted and illegal abortions in the country was reduced, and it was completely abolished. Okay. Next act is Equal Remuneration Act. Equal Remuneration Act. Okay. So this Equal Remuneration Act actually does. Equal Remuneration Act actually does. So anybody has got any idea what this Equal Remuneration Act says? What this word equal remuneration means? What this equal remuneration means? Yes, very good. Yes. So this act ensures the payment of equal remuneration to both men and women workers for the same work. So before that is 20-30 years back and all, there were some discrimination in the remuneration paid for men and women. There was some discrimination in the salary or the remuneration paid for the men and women. So before that is 30-35 years back and all, this men were paid more and women were paid less for the same work. Okay. So in this context, the recruitment and service conditions, in case of recruitment and service conditions, there will be no discrimination on the basis of gender in case of salary or remuneration. See, even we are recovering the same salary what is paid to the men in our cadre, isn't it? So here, this Equal Remuneration Act actually protects the women for getting the equal remuneration as how the men gets. Okay, so this ensures, this Equal Remuneration Act actually protects the women, and it makes the establishments to pay the equal amount of remunerations par with the men to the women. Okay, so this ensures, this Equal Remuneration Act always ensures the payment of equal remuneration to both men and women workers for the same work of the similar nature. Now it is not like that in our country. There is no such cases. So if there is any case like that, if there is no any case like that, then there is no issues. If any establishment pays the remuneration with some discrimination between men and women, then this adversity can be sorted out by filing a case under this Equal Remuneration Act. So this is also one of the important law that is needed for a woman. So whenever a woman is paid less for the same nature of work when compared to the men, then if there is any discrimination between the salary paid to the men and women, then this adversity can be removed by way of filing a case under this Equal Remuneration Act. And next, Family Courts Act. What do you mean by family court? Whether have you heard about family court and what is done in this family court? Madam, one who spoke
in the first session, she clearly explained about all these adversities that are faced and how they are providing some relief and help to the women, those who are experiencing all those adversities, isn't it? So this, what do you mean by family court? What is done in family court? Anybody has got any idea about family court? Is family court? What is done in family court? Yes, madam. Ma'am, a court of law that hears family issues such as So divorce and this child family custody. is this family court actually settles the family disputes. It settles the family dispute. So when a dispute arises between a husband and wife, then there is this family court will take up such cases, and first they'll give counseling. This family courts, they'll hear both these sides. They will hear the husband side and they will hear the wife side, and they'll try to give counseling to both husband and wife. If they are not satisfied with that, again this family courts act, they under the family courts act, some remedial measure and relief will be provided to the family issues and for family disputes. But when a case is taken to family court, this speedy settlement will be there for the family disputes. And this family court act has got its own provision, and as per the provisions of this act only, as per the provisions of act only, the disputes will be settled. And authorities are there for the family courts, and they'll take up and they'll hear the cases and they'll settle the disputes. So when you can see that many celebrities and many people, they approach the family court for getting their disputes settled. In every day in medias we can see about this family court. So family courts plays a prominent role in settling the family disputes. So this family courts act actually provides a speedy recovery for settlement of family disputes for the women. So here this family courts very much helpful for the women for settling their family disputes. See, various types of family disputes are there. We can't name the family disputes. So we can't give an explanation that these are all the family disputes. The disputes may differ from person to person and from family to family. Though there are a lot of disputes in family, but when the persons, that is, it may be a men or woman, when they approach this family court, they'll get a speedy settlement for the family disputes under this Family Courts Act. Okay. And next, Legal Services Authorities Act. And this provides for free legal services to Indian women. So this Legal Services Authorities Act is there. Under this act, women will be provided free legal services. When they approach under this Legal Services Authorities Act, a center will be there under that legal services or legal aid clinic, as the madam on who spoke before me clearly explained how the disputes are being settled by the district authorities. So madam was saying about this legal aid, the same thing, like legal aid and legal services has to be given under this Legal Services Authorities Act to the women. So this women can seek the help of this free legal services whenever some adversities is being experienced by the women. Okay. And next one, this Hindu Marriage Act. What is this Hindu Marriage Act? See, this has been instrumental in introducing the monogamy and allowed divorce on certain special grounds. See how a woman goes and seeks divorce under this Hindu Marriage Act, and under this Hindu Marriage Act, women can go and get the divorce on specified grounds. So this Hindu Marriage Act, this law has helped in bringing Indian man and women on same platform in terms of marriage and divorce. So how this Hindu Marriage Act governs the marital relationship of men and women. So likewise, this Muslim Marriage Act is there, and Christian
Marriage Act is also there. So Muslim under five, and in case of family law, Muslim law is there, Christian law is there, and Hindu law is there. Under Hindu law, in case of family law, this Hindu Marriage Act is there, and likewise for a Christian religion, a separate act is there, and for Muslim religions, a Muslim laws there, and for Christian religion, Christian laws there, and for Hindu religion, Hindu laws there. Okay, so the family law has three types of law. Under family law only, this Hindu Marriage Acts and all comes. Under family law, there is a separate law for this getting divorce from the husband or from wife. So the Muslim law is entirely different from Christian law, and Christian law is entirely different from Hindu law, because this each and every religion has got its own formalities. So as per that, this divorce being given. So in order to honor all the religion, in case of law, a separate provisions had been drawn for each and every religions for getting the divorce. Okay, so this Hindu Marriage Act, just I have taken Hindu Marriage Act, but when a person belongs to Christian religion, then there is a separate provisions under family law for getting the divorce. And for if a person is a Muslim, if a man is a Muslim woman, then he or she can get the divorce under the Muslim law. So family law always gives place for getting divorce for each and every religion. So I have taken the example of Hindu Marriage Act, and likewise there is a separate Marriage Act under each and every religion. So that is very clearly given in the family law, and this has been instrumental in that is introducing the person to get the divorce under specific grounds. And this law has helped in bringing this under marriage Hindu Marriage Act only. Every marriage is being registered under Hindu Marriage Act only. Every marriage, that is marriage of Indian men and women, is being registered. And whenever this husband, men or women seeks divorce is also being awarded under this act only. So this Hindu Marriage Act serves as a platform. Hindu Marriage Act serves as a platform in terms of marriage and divorce for a Hindu woman. So likewise, Muslim Marriage Act is there, and Christian Marriage Act is there. And when a person belongs to Christian religion or Hindu religion, and he or she is being um, given this Muslim Marriage Act and this Christian Marriage Act serves as a platform for the persons who belongs to the religion of Muslim and Christians as like Hindus. So under Hindu Marriage Act, this Hindu Marriage Act serves as a platform in terms of marriage and divorce. So likewise, Christian Marriage Act is say, and then Muslim Marriage Act is say. Under that, those acts serve as a platform for those religion people for in terms of marriage and divorce. So how the divorce is being awarded to a woman or a man? Only through this Hindu Marriage Act. Next one is Hindu Succession Act. What do you mean by Hindu Succession Act? We all know that we have the rights. The women have the equal rights in the property. So this recognizes, this act, Hindu Succession Act, this recognizes the right of women to inherit the parental property equally with men. So each and every woman has equal right in the parental property as like men, isn't it? That is before 20 years back and all, women does not have any right in the parental property. So after this Hindu Succession Act, after implementation of this Hindu Succession Act, this act actually provides a right to the women to inherit the parental property equally with men. So a woman or a girl child has a equal right in the parental property as like men. So each woman has got the equal rights in the parental property as like men. Okay. Next, this Minimum Wages Act. This is also a very important act, and this act does not allow discrimination. This act does not allow discrimination between male and female workers or different minimum wages for them. So under this act, both men and women should be paid the same wages.
should be paid the same wages. There should not be any discrimination between the men and women in payment of wages. Okay. And next one, this is very, very important one. And every day we are reading many news in different medias about this. So sexual harassment of women at workplace. So this act actually prevent, prohibits, and redress the sexual harassment of women at workplace. So this act protects the women. This act gives much protection to the women. We can say that sexual harassment of women at workplace, and this act provides much protection for the working women. So this will make provisions that there is no sexual harassments against the women at workplaces, both in public and private sector. So madam was speaking about all these things in her session, isn't it? Madam was speaking about all these things in her session, and she was saying that they were the district authorities, they are keeping some boxes in the places where women workers are there. So if women workers experience some sexual harassment at workplace, they can put their complaints, and this district authorities will take it and they'll conduct an inquiry. Okay. So the Sexual Harassment of Women at Workplace Act actually prevents, prohibits, and redresses the sexual harassment of women at workplace. So this will make provisions, and this actually prohibits sexual harassment of women at workplace act, also prevents and prohibits, and if anything happens, it gives some redressal for the women one who is experienced with the sexual harassment. So this act is very much useful for the women, and it protects the women from the sexual harassment. It prohibits the women from the sexual harassment. Okay. And next one is so this IPC, Indian Penal Code, and Code of Criminal Procedure, CRPC, have provisions to help women. So help the women, and it has got many provisions. So IPC, it is an Indian Penal Code, and Code of Criminal Procedure, CRPC, have provisions to help women. And while relevant sections of IPC deal with IPC always Indian Penal Code always deal with dowry, deaths, cruelty, rape, abduction, and other offenses. CRPC has certain safeguards, such as obligation of a man to maintain his wife, and arrest of a woman by female police personnel only, etc. So here, see this IPC, this Indian Penal Code, have provisions to help women. See, Indian Penal Code has many provisions, but Indian Penal Code have provisions to help women. So while relevant sections, many sections are there under Indian Penal Code, but in particular we can say that IPC, Indian Penal Code, deals with dowry deaths, the deaths which is happening because of dowry and cruelty, and if any husband does some cruelty to wife, and if any rape is done, any abduction or any other offenses is done to a woman, and there is this IPC, there are many provisions are there under IPC to provide some relief for the adversities that are being experienced by the women. And one under CRPC, what is meant by CRPC? See, the CRPC is nothing but Code of Criminal Procedure. Okay, this Code of Criminal Procedure also safeguards the women. So it gives many safeguards. CRPC also safeguard the women, and the CRPC has certain safeguards, such as obligation of a man to maintain his wife. Every man has got right to maintain his wife after a marriage. A man cannot say that he cannot give money for wife's livelihood. Okay. And arrest of a woman, when a woman is arrested, a woman has to be arrested only by the female police personnel. Okay. So see, the CRPC, Code of Criminal Procedure, says, and it has a provision that whenever a woman is arrested, woman has to be arrested only by the female police personnel and not by a men police personnel. So likewise, number of provisions are there for the
number of provisions are there for the women under the Indian Penal Code and under the Code of Criminal Procedure, which are known as CRPC. So the 14 acts which we had seen is very much useful for the women, and each and every woman must be well known about the acts that are there to help the women to come out of the adversities which they are experiencing. So just 2 minutes, I'll sum up this. There is Protection of Women from Domestic Violence Act. This act actually protects the women, those who are experiencing the domestic violence. And Immoral Traffic Prevention Act is much useful for the women it is useful for the women in order to protect the women from trafficking. And next one is Indecent Representation of Women Prohibition Act, and it prevents the improper representation of women. When a woman is improperly represented by way of advertisements or publications, or if any person writes gives the improper representation of women in writing, then that can be action can be taken against a person one who has improperly represented the woman through this act. And next one is Dowry Prohibition Act. So this is much useful for the women, and it prohibits the giving or taking of dowry dowry for a woman, dowry from a woman after marriage. So it protects the giving or taking of the dowry after marriage from a woman. And maternity, this is Maternity Benefit Act. Actually, this ensures that working women must be given with maternity benefits both before and after childbirth. And medical termination, this medical termination of pregnancy act is much useful for the women, because some some pregnant women may have some medical issues. On medical issues, they can do this termination. And this preconception and prenatal diagnostic techniques is known as Prohibition of Sex Selection Act. So under this act only, this prenatal diagnostic technique has been abolished. And next one is Equal Remuneration Act. Under this act, both men and women should be equally paid for their work. And Family Court Act, this act actually provides a speedy settlement of the family disputes. So when family members approach, when a husband or wife, if any family disputes are there, any type of family disputes, if it is taken to family courts, after making an inquiry of that, this family court will provide a speedy settlement for family disputes. And Legal Service Authorities Act, under this Legal Services Authorities Act, women are liable to receive free legal services. Indian women are free to receive the legal services. So under Legal Services Authorities Act, Indian women are liable to receive the free legal services. Your separate body is there for offering this legal services to women. So women has to approach such bodies for getting the free legal services. And of course, we all know this Hindu Marriage Act. Under this Hindu Marriage Act, serves as a platform for the marriage and divorce of the Indian men and women. So likewise, in case of other religion also, this Muslim Act is there, Muslim Marriage Act, and Christian Marriage Act is there, and Muslim Marriage Act is there, and Hindu Marriage Act is there. And these acts serve as a platform for these acts serve as a platform for the Indian men and women for marriage and divorce. So the people, those who want to get married, they'll get registered, they'll register their marriage under this act. And if they want to get divorce also, they have to get the divorce only by filing a case under this act. Okay, so this Hindu Marriage Act is for Hindu religion. Likewise, we have got a separate act for the other religions like Christian and Muslim. Just I have taken an example of Hindu Marriage Act. So this serves as a platform for the marriage and divorce. And Hindu Succession Act, so this recognizes the right of women to inherit the parental property. So under this act only, each woman has got the equal rights in the parental property. Okay, and next one is Minimum Wages Act. Of course, this act actually does not allow any discrimination between male and woman in case of wages paid to them. So equal wages has to be paid for men and women. And next one is Sexual Harassment of Women at Workplace. Actually, this act prevents, prohibits, and punishes sexual harassment of women.
redresses the sexual harassment. So it prevents the sexual harassment, it prohibits the sexual harassment, and it redresses when anything happens, any sexual harassment happens, then it redresses it. So this will make this act actually make provisions that there is no sexual harassment against women at workplaces. Okay, and as I said earlier, IPC also has many provisions. IPC also have many provisions to help women, like dowry deaths, and then cruelty, rape, abduction, and other offenses related to a woman can be taken up under this IPC. And next, other offenses, apart from other offenses under IPC, that is CRPC, Code of Criminal Procedure. Under Code of Criminal Procedure, certain safeguards. This CRPC, Criminal Procedure, Criminal Code of under Code of Criminal Procedure, some certain safeguards are being given to the women under this CRPC, that is Code of Criminal Procedure. So CRPC actually safeguards, such as safeguards, has some certain safeguards. The safeguards are all like the obligation of man to maintain his wife, and always a woman has to be arrested only by the women police. So these are all my presentations in this lecture. So every woman should have idea about all these 14 acts, which are much useful for the woman. Whenever a woman experience some adversities in her life, then she can seek some help, or she can redress all those adversities by filing a case against these acts. So every woman has got right to seek some remedy and solve her problem by way of filing a case under these acts. Actually, these acts, we can say that these acts protects the women from various adversities. Thank you, one and all, and thank you for hearing my lecture with patience. I thank one and all, and also I thank Nilakanda Priya Amba and Principal Madam of Sarada Niketan College for giving me an opportunity. Thank you, Amba. Thank you, Madam. And thank you, one and all. பெண்களுக்குரிய சட்டங்கள் குறித்தும் பெண்களுக்கு ஏற்படும் கொடுமைகளை தீர்க்கும் வழிமுறைகள் குறித்தும் சிறப்பானதொரு சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதில் அமைதியை தந்து மாங்குற நிம்மதி பெற தெளிவான சிந்தனையை கொடுத்து தேனாய் காதில் இசைத்து ஆறுதல் மொழி தந்து செவிட்டா இன்பம் தரும் நன்றியுரையை வழங்க தமிழாய்வுத்துறையின் உதவி பேராசிரியை முனைவர் மு. தேவகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, தமிழுக்கு எல்லையே இல்லை. தாய்மொழியான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் அமுத தமிழில் வணக்கம் கூறிக்கொள்கிறேன். வலிமையானவனாக நினை, நீ வலிமை மிக்கவனாவாய் என்ற விவேகானந்தரின் பொன்மொழிகளுக்கு இணங்க இக்கருத்தினை சிறப்பாக நடத்துவதற்கு அனுமதியும் ஆசையும் நல்கிய என் கல்லூரியின் செயலர் எதீஸ்வரி நீலகண்ட பிரியா அம்பா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த உண்டும் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு இணங்க பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தார் போல் இங்கு புன்னகையுடனும் பெண்ணிற்கு ஏற்படும் இன்னல்களையும் அதில் தன்னை எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் அழகான ஆங்கில உரையில் சட்டத்துடன் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற சிறப்பான நல்லதொரு கருத்தினை வழங்கி சென்ற சிறப்பு விருந்தினர் முனைவர் TS அகிலா அம்மா, வணிகவியல் துறை உதவி பேராசிரியர், தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் திருச்சி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி அம்மா. எண்ணில் அடங்கா மணிக்கணக்கில் நேரத்தை செலவிட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து சிறப்பாக பணியாற்றி வரும் பஞ்சநாதம் ஐயா, பேராசிரியர் பஞ்சநாதம் ஐயா, துணைவேந்தர், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களுக்கும், முனைவர் டி. சிவசக்தி ராஜம்மாள் அவர்களுக்கும், முனைவர் பிரேமலதா அம்மா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை, நேர்மை, தியாகம், சக்தி, கருணை இது போன்ற பல சொற்கள் இருந்தாலும் அதை தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி. இந்த நல்லதொரு தருணத்தில் என் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நாகதீபா அம்மா அவர்களுக்கும், துணை முதல்வர் முனைவர் ரா. சுகந்தி அம்மா அவர்களுக்கும்,
பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் கண்மணிகளுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் அழகிய தமிழில் தொகுப்புரை நல்கிய நான் மோனிகா அம்மா தேவி அம்மா உதவி பேராசிரியர் தமிழாய்வுத்துறை, சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முனைவர் இளவரசி அம்மா துறை தலைவர் தமிழாய்வுத்துறை அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முடிவில்ல, சபையோருக்கு நாங்கள் சொல்லும் நன்றி விழா சிறப்பித்துக் கொடுத்த மையால் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yeah, very good morning to all. Thank you, ma'am. A very good morning to one and all gathered here. A welcome to the 12 hours continuous webinar for the world record, the longest multinational virtual conference 2021. Welcome others. Take risk in your life. If you win, you can lead. If you lose, you can guide. Now I like to invite Head of the Department, Jayalakshmi ma'am, to deliver the welcome address. A warm welcome to one and all gathered and also connected here. First and foremost, I would welcome our Amba Priya, Secretary of this Sri Sarada Niketan College of Science for Women, Karur, and also our department chief guest. And I welcome Professor N. Panjanadam, Vice Chancellor, Tamil Nadu Teachers Education University, Chennai. We welcome you, sir. And also welcome our organizing secretaries of this World Record Program, Dr. T. Sivashakti Rajamal, Assistant Professor, Department of Educational Psychology, Coordinator, Center for Capacity Building Programs for School Teachers, Tamil Nadu Teachers Education University, Chennai. We welcome you, ma'am. And also, I welcome Dr. T. Premalata, Committee Member, Assistant Professor, Department of Education, Bharatiyar University, Coimbatore. We welcome you, ma'am. And also, I welcome our beloved principal, Dr. N. Nagadeepa, Sri Sarada Niketan College for Women, for your wonderful support, ma'am. And also, I welcome Dr. R. Suganti, Vice Principal of Sri Sarada Niketan College for Women, Karur. We welcome you, ma'am. And also, I welcome our all department HODs and staff members and technical supporters of this World Record Program. I welcome you once again. Thank you to all. Women who often they overlook, but often so prove they are the backbone of our society. We are really happy and feeling proud about our Honorable Chief Guest, Yatishwari Nilakanta Priya Amba, Secretary of Sri Sarada Niketan Women's College, Karur, and the monk of Sri Sarada, Sri Ramakrishna Tapavanam. Welcome you, Amba. The session is yours. Om Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Tvameva Mata cha Pita Tvameva, Tvameva Bandhuscha Sakha Tvameva, Tvameva Vidya Dravinam Tvameva, Tvameva Sarvam Mama Deva Deva, Tvameva Sarvam Mama Deva Deva. Namaskaram to everybody. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம the successful women in ancient country, ancient India, ancient பாரத், அதை பத்தி சில விஷயங்களை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலே ஆணு பெண்ணு, மேல் அண்ட் ஃபீமேல் have got equal importance. ஆணும் உயர்ந்தவனா இல்ல பெண்ணு உயர்ந்தவளா, இன்னும் இந்த டிஸ்கஷன் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இது நம்ம பிரயோஜனம் இல்லாத ஒரு டிஸ்கஷனாக இருக்கும். ஏன்னா they have got their own duties and responsibilities. அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கு, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் தனியாக இருக்கு. இப்படி யாரோ ஒருத்தர் உயர்ந்தவங்க ஒருத்தர் தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா பாரத நாட்டிலே ஆச்சரியம் சொன்னா மற்ற எல்லா நாடுகளை விட நம்ம நாடிலே, பாரத நாடிலே, அது ஹிந்து ஒரு சம்பிரதாயத்திலே, சனாதன தர்மத்திலே பெண்களுக்கு கொஞ்சம் தனியாகவே ஒரு தனித்துவமான ஒரு தனி மரியாதை
ஆணை விட ஒரு அதிகமான மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இது எப்படி நீங்க இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம நீங்க மற்ற எல்லா மதத்திலயும் பாத்தீங்கன்னா ஆண் தெய்வங்கள் தான் உண்டு, பெண் தெய்வம் கிடையாது. பெண் தெய்வம் அப்படின்னு சொல்றது there will be always he gods, there will not be any she god. அந்த she god ன்னு சொல்றதே ஒரு பெரிய குற்றம், அது ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெண்ணு அப்படின்னு சொன்னா அவ அந்த லெவலுக்கு போகிறதுக்கு அவளுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மதங்கள் நாடுகள் உண்டு. ஆனா பாரத நாடுல பெண்ணுன்னு சொன்னா அவ she is a super power god, துர்கா தேவி அப்படின்னு சொன்னா அவ எல்லா தேவர்களும் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு இடம் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் எல்லா தேவர்களும் தங்களால முடியாதது துர்கா தேவி கிட்ட சொல்லிட்டு செய்ய வச்சிருவாங்க. அசுரரை கொல்றது அந்த மாதிரி எல்லாம் பண்றது அவங்க கிட்ட இது பிரார்த்தனை பண்ணிக்கிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தெய்வ தன்மையை பாரத நாட்டில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நீங்க இப்போ நவராத்திரி வருது, ஆகஸ்ட் அக்டோபர் 6ஆம் தேதி. நவராத்திரி என்பது 9 நாள் பெண்களை பூஜை பண்ணக்கூடிய ஒரு விழா. அது பெண்ணுக்கு தனி ஒரு மரியாதை, தனி ஒரு அவங்களுக்கு பூஜை அப்படி எல்லாம் பண்ணது நம்ம பாரத நாட்டுல தான். எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு தனியாக மரியாதை கொடுக்கறதோ பூஜை பண்றதோ நீங்க பார்க்கவே முடியாது, அது அசாத்தியம். அதனால பெண்ணுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது பாரத நாட்டுல. அப்புறம் பாரத நாட்டுல அவளுக்கு நிறைய சுதந்திரம் உண்டு. அவனுக்கு நல்ல ஒரு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அவளுக்கு புருஷருக்கு விட்டுட்டு இவங்களுக்கு மட்டும் நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு அப்படி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் சுதந்திரம் உண்டு. அவங்க சபையில பேசலாம், அவங்க வேலைக்கு போகலாம், தனியா வெளியே நடமாடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளிலே பெண்களை தனியாக போகக்கூடாது. அவங்க வெளியே போகணும்னா அவங்களுக்கு ஒரு ஆண் துணை இருக்கணும். ஈவன் கார் ஓட்டுறதுக்கு கூட பெண்களுக்கு ஒரு உரிமை கிடையாது அப்படின்னா இன்னும் நிறைய நாடுகளில் இருக்கு. சில நாடுகளிலே இப்பதான் போராடிட்டு அந்த வாய்ப்பை பெற்று இருக்காங்க, அந்த உரிமையை பெற்றிருக்காங்க. ஏன்னா அவங்க வெளியே போகணும்னு சொன்னா அந்த கார் ஓட்டுறதோ வண்டி ஓட்டுறதோ இல்ல தனியா போகிறதோ அது நாட் அலவுட் அப்படின்னு அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாம இருக்காங்க. பெண்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமையும் கிடையாது. இப்பதான் சில நாடுகளில அது கொடுத்திருக்காங்க. ஏன்னா பெண்ணுங்களுக்கு தனியாக ஒரு ஒப்பீனியன் இருக்கணும் என்பது அவசியம் இல்ல. அவங்களுக்கு அந்த தேர்ந்து எடுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடையாது. அதனால பெண்களு ஓட் போடுறது அவசியம் இல்ல இன்னும் அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாம இருந்தது நிறைய நாடுகள் இல்ல. ஆனா பாரத நாட்டுல ஆச்சரியம் என்னன்னா இப்ப அவங்க they can become queens. அவங்க தான் எல்லா விதமான அலுவலகங்களையும் பார்த்துக்கிடுவாங்க, நிர்வாகத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனால நிறைய அற்புதமான பூக்கள் பூத்தது இந்த பாரத மண்ணில. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொரு துறையிலே அவங்க சிறந்தவங்களாக இருந்தாங்க. they were successful women in the country, in the world. அதுல யாரு சிலர் மட்டும் நான் சொல்ல முடியும், ஏன்னா அது நேரம் கருதி நான் கொஞ்சம் மட்டும் சொல்லுவேன். வேத காலத்திலே மிக சிறந்த ஒரு புகழ்பெற்ற பெண்மணி என்பவர் மைத்ரேயி கார்கி என்பவர். மைத்ரேயி யாரு அப்படின்னு சொன்னா அவங்க யாஜ்ஞவல்கருடைய மனைவி. யாஜ்ஞவல்கருக்கு 2 மனைவிகள். முதல்ல காத்யாயனி, 2வது மனைவி மைத்ரேயி. யாஜ்ஞவல்கர் ஒரு ஸ்டேஜ்ல தன்னுடைய குருகுலத்தையும் தன்னுடைய சொத்துக்களையும் எல்லாத்தையும்
இவங்களுக்கு தன்னுடைய மனைவிமார்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்துட்டு அவரு தபஸ் பண்றதுக்கு ஹிமாலயத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ மைத்ரேயி கேக்குறாங்க அவங்க கிட்ட, இவ்வளவு சுகமாக இருந்து கொண்டு, இவ்வளவு வசதியாக இருந்து கொண்டு, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்கேயோ போறீங்க அப்படி சொன்னா, இதை விட உயர்ந்தது தானே நீங்க நாடி போயிருக்க முடியும். எப்பவுமே அப்படித்தானே, ஒண்ணு விடுறோம் சொன்னா இன்னொன்னு புதுசாக அல்லது மதிப்புக்குரியது இதை விட மதிப்பானது கிடைக்கும் போது நம்ம பழசை விடுறதுக்கு சகஜமாகவே நமக்கு ஒண்ணும் கஷ்டமாக இருக்காது. அதனால ஒண்ணு நீங்க இது விட்டுட்டு போறீங்க அப்படி சொன்னா, இது விட உயர்ந்தது ஏதோ நீங்க நாடித்தான் போயிட்டு இருக்கணும். அப்ப அது என்ன, அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது அவங்க யாஜ்ஞவல்கர் சொல்றாங்க, மைத்ரேயி, இந்த உலகம் நிச்சயமானதல்ல, அநித்தியமானது. இதுல நம்ம நிரந்தர சுகத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால இதை விட உயர்ந்த ஒரு சுகம் ஆத்ம சுகம் என ஒண்ணு இருக்கு. அந்த சுகத்தை அடையறதுக்கு தான் நான் அந்த தனிமையில போக போறேன், தனிமையில தபசு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்ன இவ மைத்ரேயி கேக்குறாங்க. மைத்ரேயி கிட்ட அந்த யாஜ்ஞவல்கர் தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் சொல்றாங்க, அந்த ஞானத்தை எல்லாம் கொடுக்கறாங்க. இந்த ஞானம் என்பது இது சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடியதல்ல. இது ஏன் அப்படி கிடைக்க கூடாது? எல்லாருக்கும் என்ன பொது தானே, இப்ப எல்லாரும் லா படி எல்லாருக்கும் சொந்தம் தானே அப்படி சொன்னா, இது எல்லாருக்கும் சொந்தம் தான். ஆனால இதோடைய குவாலிபிகேஷன் என்ன வேணும்? என்ன பிஹெச்டி கிடையாது, மாஸ்டர் டிகிரி கிடையாது, நிறைய சொத்து இருக்கணும் என்பது கிடையாது. இதுல தூய்மையான மனசு இருக்கணும், அவ்வளவுதான். தூய மனசு இருந்தா, தைரியம் இருந்தா இந்த ஞானம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ மைத்ரேயியோடைய அந்த தூயமான மனசு, அந்த ஆராய்ச்சி மனோபாவம், அப்புறம் அந்த தைரியம், இது எல்லாத்தின் காரணமாக அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட, யாஜ்ஞவல்கர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, அவரு ஒரு தபஸ்வி, அவரு ரிஷி. அந்த ரிஷியானவர் மைத்ரேயிக்கு உபதேசம் பண்றாங்க, ஞான உபதேசம் பண்றாங்க. அது கிரகிக்கக்கூடிய சக்தியும் மைத்ரேயிக்கு இருக்கு. அதை அவங்க வாங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில அதை அடாப்ட் பண்ணிட்டு அதை தபஸ் பண்றாங்க மைத்ரேயி. அப்புறம் அது உயர்ந்த அந்த யாஜ்ஞவல்கர் அடைந்த அந்த உயர்ந்த லட்சியத்தையும் மைத்ரேயி அடையிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகான் மைத்ரேயி. அதே காலகட்டத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ரிஷிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷி என்பவரு ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய வேர்டு. அதே மாதிரி பெண்கள் ஆனவர் அவங்களுக்கு ரிஷிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ரிஷிகா என்பவரு கர்க, அந்த ராஜாவுடைய கர்க என்னும் ஒரு ரிஷியுடைய பொண்ணு. அவங்க கார்கி, அதனால அவங்க கர்கனுடைய மகளா இருக்கிறதுனால அவங்களுக்கு கார்கி என்னும் பேரு. அவங்களும் நிறைய வேதங்களை படித்தவரு, நிறைய விஷயங்களை தெரிந்தவரு. அவங்க ஜனகர் என்னும் ஒரு அரசருடைய சபையில இருந்தாங்க. ஒரு தடவை ஜனகர் என்னும் ஒரு அரசர், அவரு ஆத்ம ஞானத்தை தேடி தன்னுடைய சபையில் உள்ளவர்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஆத்ம ஞானத்தை பத்தி. ஆனா கேள்விகளே கேட்கிறாங்க, எதை அடைந்த பின்பு நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியும், அது உங்களால விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொடுத்த கேள்விகளே, நான் கேட்ட கேள்விகளுக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் 1000 பசுமாடுகள், கொம்பில தங்கத்தை பூட்டிய பசுமாடுகளை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனக மகாராஜா சொல்றாங்க. அப்போ எல்லாரும் இது யோசிக்கிறாங்க, ராஜா எந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரோ என்னமோ தெரியல, இவங்களுக்கு எல்லாம் நம்மால பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு தயங்கி நிற்கும் போது, யாஜ்ஞவல்கர் அந்த கேள்விக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி, நான் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு யாஜ்ஞவல்கர் தயாராகிறாங்க. இப்போ சபையில உள்ளவங்களுக்கு எல்லாம் யாஜ்ஞவல்கருக்கு 1000 பசுமாடு போயிருமே, தங்கத்தை பூட்டிய பசுமாடு போயிருமேன்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறாங்க.
யாஜ்ஞவல்கர் கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது எல்லாத்துக்கும் யாஜ்ஞவல்கர் நல்ல சமயோசிதமான ஒரு சமர்ப்பகமான ஒரு பதில சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானம் ஆகிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அவங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. ராஜாவுடைய சபையில் இருக்கிறவங்க எவ்வளவு ஒரு பாண்டித்யம் இருக்கும், எவ்வளவு ஒரு அத்தியனம் இருக்கும், எவ்வளவு தபஸ் இருக்கும், அப்படிப்பட்டவங்க எல்லாம் அந்த யாஜ்ஞவல்கருக்கு கேள்வி கேட்கும் போது அவர் எல்லாரும் பதில் சொல்றாங்க. எல்லா கேள்விகளும் கேட்டு ஓய்ந்த பிறகு கார்கி நிக்கிறாங்க, எந்திரிச்சு நிக்கிறாங்க. கார்கி சொல்றாங்க, நான் கேள்வி கேட்கணும். இங்க பாருங்க, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி கேள்வி கேட்கணும்னு சொன்னா அதுக்குள்ள ஞானம் நமக்கு இருந்தா தானே நம்ம கேட்க முடியும். இப்ப பிசிக்ஸ் பத்தி நான் கேள்வி கேட்கணும்னா பிசிக்ஸ் பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சா தானே நான் கேட்க முடியும். இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே பிசிக்ஸ் பத்தி தெரியலன்னா நான் எப்படி கேள்வி கேட்பேன்? அப்போ யாஜ்ஞவல்கர் மாதிரி ஒரு மகானுக்கு கேள்வி கேட்கக்கூடிய சக்தி அந்த கார்கிக்கு இருந்தது. அதனால கார்கி பயங்கரமான கேள்விகளை கேட்கிறாங்க, நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. அப்போ அந்த யாஜ்ஞவல்கர் சொல்றதுக்கு சிரமப்படுற மாதிரி அந்த மாதிரி கேள்விகளை கேட்கிறாங்க. ஆனா யாஜ்ஞவல்கர் அது எல்லாம் மீறி அவங்களுடைய சமர்ப்பகமான ஒரு பதில சொல்லும் போது கார்கி அதை ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சபையில எல்லா பண்டிதர்களும் ஓய்ந்த பிறகு கேட்கக்கூடிய, ஏன்னா அவங்க கேட்ட கேள்வியை இவங்க கேட்க முடியாது. சோ அவங்க எல்லாம் கேட்ட பிறகு அதுக்கு பிறகு இவங்க கேக்குறாங்கன்னு சொன்னா இவங்களுடைய ஞானம் எவ்வளவு இருந்தது அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு. அப்புறம் ஒரு சபையில எல்லாரும் முன்னாடி கேட்கறதுக்கு அவங்களுக்கு சுவாதந்திரம் இருந்தது. அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ் அவங்க எட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுடைய அறிவு தைரியம் எவ்வளவு இருக்கணும் என்பது நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ she is a successful woman. அவங்க ஒரு வெற்றி அடைந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைந்த ஒரு பெண்மணி ஆவார். அப்படிப்பட்ட ஒரு கார்கி மைத்ரேயி நம்ம பாரத நாட்டுல இந்த மாதிரி நிறைய ரிஷிகாகள் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு அதோடைய குவாலிபிகேஷன் எப்படி வரும்? அந்த ரிஷிகா என்னும் குவாலிபிகேஷன் எப்படி வரும்னா வேதங்களில அவங்களுடைய மந்திரங்கள், அவங்க எழுதிய மந்திரங்கள் வேதங்களிலே இருக்கும். அப்படி யாரெல்லாருடைய மந்திரங்கள் அதுல சேர்க்கப்படுமோ அவங்க எல்லாம் ரிஷிகா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. சோ இந்த மாதிரி பெண்மணிகள் பாரத நாட்டிலே நிறைய பேர் இருந்தாங்க. அதுல நான் இவங்க 2 பேர் மட்டும் சொல்லியிருக்கிறேன். மைத்ரேயி, கார்கி. மைத்ரேயியோடைய கணவர் யாஜ்ஞவல்கர், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி அவங்க நம்ம அந்த காலத்துல பெண்களுக்கு ஒரு மரியாதையும் இல்ல, ஒரு அவங்களுக்கு சுதந்திரமும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. அப்புறம் இந்த மகாபாரதத்துக்கும் முன்ன உள்ள ஒரு காலத்துல ஒரு சிறந்த ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுடைய பேரு சாவித்ரி. யார் இந்த சாவித்ரின்னு சொன்னா சதி சாவித்ரின்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட அந்த சாவித்ரி தான். அவங்க அஸ்வபதி என்னும் ராஜாவுடைய பொண்ணு. அந்த ராஜா அவங்களுக்கு நல்லா படிக்க வச்சுட்டு எல்லா வித்தியைகளையும் கற்றுக் கொடுத்து யுத்த வித்தியைகளையும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வயது வரும்போது அவங்க கிட்ட சொல்றாங்க, மகளே சாவித்ரி, உனக்கு எந்த கணவர் வேணுமோ அந்த கணவரை நீ தேர்ந்தெடுப்பாயாக. அப்போ நம்ம நாட்டுல தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுவாதந்திரம் பெண்ணுக்கு இருந்தது. அப்பா சொன்னதைத்தான் கல்யாணம் பண்ணணும், அம்மா சொன்னதைத்தான் கல்யாணம் பண்ணணும் என்பது இல்ல. ஆனா அதுல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா எல்லா வித்தியைகளையும் கற்ற பிறகு எது நல்லது எது கெட்டது என்னும் அனுபவம் வந்த பிறகு ஒரு வயது வந்த பிறகு ஒரு 20-22 வயது வந்த பிறகு இப்போ என்னுடைய டிசிஷன் இது ஒரு இமோஷனல் டிசிஷனாக இருக்காது. It will not be the decision will not be based on emotions. அதில் இருக்காது. ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ல இழுக்கப்பட்டு வந்த ஒரு டிசிஷன் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அவளுக்கு நீ இஷ்டப்பட்ட
ஆணை நீ கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு உரிமை உண்டு அப்படி சொல்லிட்டு அஸ்வபதி மகாராஜா தன் பொண்ணை அனுப்பி விடுறாங்க. அப்பா அந்த பொண்ணு தன் ஊரா போயிட்டு யாரு தனக்கு ஒரு பொருத்தமான கணவர் என்பது தேடுறாங்க. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவங்க தன்னுடைய கணவரை தானே தேடி போறாங்க. அப்படி போகும்போது ஒரு காட்டுல ஒரு ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம் இருக்கு. அதுல சத்யவான் என்னும் ஒரு இளையனை அவர் பாக்குறாங்க. யாரு? சாவித்ரி. சத்யவான் என்னும் ஒரு இளையனை பார்த்த உடனே அவங்களுக்கு தோணுது, இவர் தான் எனக்கு நல்ல கணவர் ஆக முடியும் அப்படின்னு அவங்க நிர்தாரம் பண்றாங்க. பண்ணிட்டு அப்புறம் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சத்தியவான் என்னும் ஒரு இளைஞன் இருக்கான், அவரை நானு மனம் முடிக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படி சொன்ன உடனே அவரு ராஜா அஸ்வபதி தன்னுடைய மகள் தேர்ந்தெடுத்த அந்த சத்தியவான் யாரு என்பது தேடி போறாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவரு இன்னொரு நாட்டுடைய அரசன். ஆனா அந்த அரசனுக்கு கண்ணு போனதுனால, அவருடைய சத்தியவான் சின்ன வயசில் இருக்கும்போது அவருக்கு கண்ணு போனதுனால அவருடைய ராஜ்யத்தை வேற யாரோ அபகரிச்சுட்டு இவங்களை காட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அதனால இவங்க காட்டுல இருந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க என்பது இவங்களுக்கு தெரிய வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த சத்தியமான நம்ம அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தெரிய வருது, சத்தியவானுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி. இன்னும் ஒரு வருஷம்தான் அவருக்கு ஆயுள் இருக்கு என்பது அவருக்கு தெரிய வருது. எந்த அப்பா தன்னுடைய மகளை ஒரு அல்பாயு ஆன ஒரு ஆணுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு விரும்புவாங்க. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அம்மா மகளே சாவித்ரி, இந்த குழந்தை இந்த சத்தியவானை நீங்க இது பண்ணாதீங்க, இவனுக்கு ஆயுள் கம்மியாயிருக்கு, அதனால இவனை விட்டு விடுங்க. கேக்கலையா அம்மா? கேக்குதா நாகதீபா? கேக்குதுங்கம்பா, கேக்குதுங்கம்பா, கேக்குதம்பா, கேக்குது. கேக்குதா? கேக்குதம்பா. அப்போ இந்த சத்தியமான உடைய ஆயுள் கம்மியா இருக்கிறதுனால இவனை நம்ம வேண்டாம், நீ விட்டுரு அப்படி சொல்லும் போது சாவித்ரி சொல்றாங்க, நான் தேர்ந்தெடுத்தாச்சு, இந்த மேல நான் மாத்தக்கூடிய வாய்ப்பே கிடையாது, அதனால அது என்ன ஆனாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ராஜ்யத்தையும் விட்டு தன்னுடைய கணவனோட காட்டுல இருக்கிறதுக்கு தயாராகி அவரோட மனம் முடிச்சுட்டு அவ அந்த காட்டுக்கு வர்றான். அப்போ அவளுக்கு இப்போ ஒரு சேலஞ்சு என்னன்னு சொன்னா, அவர் தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்றணும். எப்படி காப்பாத்துறது அப்படி சொல்லிட்டு நல்ல கடுமையான விரதம் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப காலமாக தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய மனசையும் பக்குவப்படுத்திட்டு நல்ல தபஸ்வினியாக இருந்துட்டு அந்த காலகட்டம் வரும்போது எப்போ அவங்களுடைய மரணம் வருதோ அந்த டைம் அது கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நேரம் வரும்போது அவ கணவனோட காட்டுக்கு போறாங்க. கணவனுக்கு ஏதோ தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கீழே படுக்கும் போது சாவித்திரிக்கு அவளுடைய தபஸினுடைய வலிமையால அவளுடைய தூய மனத்தின் வலிமையினால அவளுக்கு சாட்சாத் அந்த மரண கடவுளான யமனுடைய தரிசனம் கிடைக்குது. மிருத்யு தேவதையான அந்த யமனை அவளால பார்க்க முடியுது. அப்போ யமன் அவருடைய சத்தியவானுடைய உயிரை எடுத்துட்டு போகும்போது சாவித்ரி பின்னாடியே போறாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. மரணம் அப்படி சொன்னாலே எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயம். ஆனா சாவித்ரி அவங்க பின்னாடி போறா, மரணத்துக்கு பின்னாடியே போறா. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்கலாம், இல்ல சும்மா கதையா இது அப்படின்னு கேட்கலாம். சரி, ஒரு கதை இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்தா தான் அது கொஞ்சம் கதையாக வந்திருக்க முடியும்.
மரணத்தை வென்றவள் என்பது சாவித்ரி என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது சும்மா ஒரு கற்பனையாக மட்டும் இருக்க முடியாது, இதில் ஏதோ உண்மையாகவும் இருக்க முடியும். அப்போ அந்த மரண தேவதையான அந்த யமதர்மன் அவங்களுக்கு யாரோ என் பின்னாடி வர்றாங்களே அப்படி தெரிஞ்ச உடனே அவர் கேட்கிறாரு, சாவித்ரி நீ வராத, இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதனால இவனை நீங்க ஏத்துக்கிறதுக்கு திரும்ப அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ போயிரு அப்படி சொல்லும் போது சாவித்ரி சொல்ற, நான் கணவனை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, நான் ஒரு சதி, அதனால கணவனோட என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படி சொல்றான். அப்போ அந்த யமதர்மன் சொல்றாரு, உனக்கு இன்னும் ஆயுள் இருக்கு, உன்னை நான் கூட்டிட்டு போக முடியாது அப்படி சொன்னா சாவித்திரி சொல்ற, இல்ல நான் கணவனை விட்டுட்டு இருக்க முடியாது சொன்ன உடனே யமன் 3 வரங்கள் கேளு அப்படி சொல்றாங்க. அப்போ சாவித்திரி சொல்றா, ஃபர்ஸ்ட் முதல் வரம் என்னுடைய கணவனுடைய அப்பா என்னுடைய மாமனாருக்கு கண்ணு வரணும், 2வது வரம் அவங்களுக்கு இழந்து போன ராஜ்யத்தை நம்ம திரும்பி தரணும், அப்புறம் இன்னும் ஒரு வரம் அவருக்கு இன்னும் அடுத்த சந்ததியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வரம் கேட்கிறாங்க. கேட்ட பிறகு திரும்பவும் அவன் பின்னாடியே வரும்போது இன்னொன்னு வரம் கேளு அப்படி கேட்ட உடனே சாவித்ரி எனக்கு குழந்தைகள் வேணும் அப்படி சொல்றாங்க. சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு யமனுக்கு எப்படியாவது இவளை அனுப்பினா போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஆகட்டும், உனக்கு அதை தந்து நீ போயிட்டு வா, போ நீ கிளம்புன்னு சொல்லும் போது சாவித்திரி சொல்றான், நான் ஒரு சதி, எனக்கு கணவன் இல்லாம குழந்தைகளை எப்படி பிறக்கும் அப்படின்னு ட்விஸ்ட்ல அந்த யமனையே மாட்டி விட்டு அப்புறம் யமனுக்கு வேற வழி இல்லாம அந்த சத்தியவானையை திரும்பி அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தவள் சாவித்ரி. யமனுடனே போராடி மிருத்யுவோட போராடி தன்னுடைய கணவனை கொண்டு வந்தது இது சாதாரண சக்சஸா? நீங்க வாழ்க்கையில யாரோடவோ போராடி சக்சஸ் ஆகலாம், ஆனா யமனோடவே போராடி சக்சஸ் ஆகிறது இது பாரத நாட்டில தான் நீங்க கேட்க முடியும். அது சத்தி சாவித்ரியுடைய வாழ்க்கையில தான் கேட்க முடியும். இப்படிப்பட்ட சாவித்ரி ஒரு சக்சஸ்ஃபுல் உமன். அப்புறம் இன்னொரு ஆண்டாள் கதையும் நீங்க கேட்டிருப்பீங்க, நான் ரொம்ப விரிவாக சொல்ல விரும்பல. ஆண்டாள் பெரிய ஆழ்வாருடைய பொண்ணு. ஆண்டாள் சின்ன வயசுல இருந்து கிருஷ்ணர் தான் தனக்கு கணவன், மகாவிஷ்ணு தான் தனக்கு கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே தவம் இருக்கிறான். இந்த மார்கழி மாசம் வரப்போது, அந்த மார்கழி மாசத்திலே 30 நாட்களும் தன்னுடைய தோழிகளை எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கௌரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய தனக்கு கணவனானவர் மகாவிஷ்ணு தான், நான் சாதாரண மனிதர்களை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி எந்த அளவுக்கு அவளுடைய இது விருப்பம் தீவிரமாக இருந்தது, அவளுடைய மன உறுதி இருந்ததுன்னு சொன்னா, சாட்சாத் மகாவிஷ்ணு பெரியாழ்வாருடைய கனவில் எனக்கு கோதை, அவளுக்கு கோதைன்னு பேரு, சின்ன வயசுல கோதைன்னு பேரு, அவ கடவுளையே ஆண்டு கொண்டாள், கடவுளே அவளை ஆண்டு கொண்டதுனால அவளுக்கு ஆண்டாளன பேர் வந்துருச்சு. அப்போ அவ தன்னுடைய அப்பா அவருடைய கனவுல மகாவிஷ்ணு சொல்றாரு, அந்த கோதை எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடு, அவளை நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு அவளை எனக்கு அர்ப்பணம் பண்ணன்னு சொல்லும் போது கோதையை அலங்காரம் பண்ணிட்டு அந்த மணப்பெண் அலங்காரம் பண்ணிட்டு எங்கிருந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த திருச்சி ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தை வரைக்கும் பூப்பந்தல் போட்டாங்களாம். பூப்பந்தல் இதெல்லாம் சும்மா இது கற்பனை கதை கிடையாது, 5000 வருஷத்துக்கு பின்ன நடந்த கதை, இது நடந்த விஷயம். அதனால அதுக்குள்ள எல்லா சாட்சிகளும் ஆதாரங்களும் உண்டு. அப்போ தன்னுடைய மன கோலத்திலே அவ அவ்வளவு தூரம் பல்லக்கில அவளை கூட்டிட்டு போயிட்டு ஸ்ரீரங்கநாதருக்கு அவளை மனமுடித்து கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணணும்னு கடவுளையே கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி, ஒரு தைரியம், ஒரு உறுதி உள்ளவ ஆண்டாள். அப்ப அவಳು ஒரு சக்சஸ்ஃபுல் உமன் தானே. இதுல சாதாரண நம்ம நினைச்சா மாப்பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, ஆனா இது சாத்தியம் என்பது காட்டி கொடுத்தது ஆண்டாள். அப்புறம் காரைக்கால் அம்மையார்,
அவருடைய இது வாழ்க்கையும் அவரும் இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த நிகழ்ச்சி இது. 2000 வருஷத்துக்கு முன்ன அதுக்கு எல்லாமே இது இருக்கு, என்ன சாட்சி ஆதாரங்கள் இருக்கு. அந்த இடமும் இருக்கு. காரைக்கால் என்னும் ஒரு இடம். அந்த இடத்துல புனிதவதி என்ன ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்களுடைய சிவபக்தி ரொம்ப ஓங்கி இருந்தது அவங்களுக்கு. அதனால எல்லா சிவபக்தர்களுக்கும் நல்ல உணவிட்டு அவங்கள நல்லா மகிழ்விக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு அவங்களுடைய கணவருடைய சம்மதி இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, கணவன் இல்லாத நேரத்துல யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லா விருந்தடிச்சிட்டு அவங்கள நம்ம வயிறார அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க புனிதவதி அம்மையார். ஒரு நாள் கணவர் ஒரு 2 மாம்பழம் கொடுத்து அனுப்புறாங்க புனிதவதிக்கு. நான் வரும்போது இது கட் பண்ணிட்டு போவோம் எனக்கு வையன்னு சொல்லிட்டு. அது 2 வச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிவனடியார் வர்றாங்க. அந்த சிவனடியாருக்கு ஒரு பழத்தை அவ கொடுத்துடுறா. எப்படியோ 2 பழம் இருக்கு, ஒண்ணு அவருக்கு ஒண்ணு எனக்கு தானே, என்னுடைய பங்கு நம்ம சிவனடியாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியாருக்கு கொடுத்துடுறான். ஆனா இது அவளுடைய சோதனைக்கு அல்லது அவளுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் உள்ளம் கொண்டாரோ என்னோ தெரியல. அன்னைக்கு வீட்டுக்கு வந்த அவருடைய வீட்டுக்காரரு கணவனு ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு ரொம்ப சுவையா இருக்கு, நான் 2 கொடுத்தேனே, இன்னொரு மாம்பழத்தையும் எனக்கு தான் சொல்லும் போது இவளுக்கு என்ன பண்றது தெரியல. என்ன பண்றது, நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம், எப்படி சொல்றது தெரியாம முடிச்சுட்டு இருப்போம். புனிதவதி அம்மையாரு நேர தன்னுடைய ஷ்ரைனுக்கு போயிட்டு தன்னுடைய பூஜை அறைக்கு போயிட்டு அங்க சிவபெருமான் கிட்டவே கேக்குறாங்க, எப்பா எனக்கு இன்னொரு பழம் தான். இந்த வீட்டுக்காரரு ஒரு பழம் இன்னொரு பழம் கேக்குறாங்க, அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் சிவனடியாருக்கு கொடுத்திருக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா கோவிச்சுக்கிடுவாங்க. அவங்க வருத்தப்படாத அளவுக்கு நான் நடந்துக்கணும்னு சொன்னா அவருக்கு அந்த இன்னொரு மாம்பழத்தை நான் கொடுத்து ஆகணும். அதனால பகவானே எனக்கு இன்னொரு மாம்பழத்தை கொடுத்து அருள்வாயாக அப்படி கேட்கும்போது அந்த பகவானு அவளுடைய பக்திக்கு மெச்சு இன்னொரு மாம்பழத்தை கொடுக்குறாங்க. அவ கையில ஒரு மாம்பழம் வருது. அந்த மாம்பழத்தை அவ கட் பண்ணிட்டு தன்னுடைய கணவருக்கு வைக்கிறான். அது சாப்பிட்டவரு அவருக்கு ஒரு ஆச்சரியம், நான் ஏற்கனவே சாப்பிட்ட பழமும் இதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, அதை விட 100 மடங்கு சுவையா இருக்கு. சிவபெருமான் கொடுத்த பழம் இல்லையா, அதனால சுவையா தானே இருக்கும். இது அதை விட சுவையாக இருக்கே, பன்மடங்கு உயர்வாக இருக்கேன், இது எங்க இருந்து வந்துருச்சு, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும் போது அவ வேற வழி இல்லாம உண்மை சொல்லிடுறான். எனக்கு இந்த சிவபெருமான் கிட்ட நான் வாங்கிய பழம் அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி திகைப்பு ஏற்படுது. அது எப்படி உனக்கு சிவபெருமானா உனக்கு ஃப்ரெண்டு மாதிரியா மாதிரி நம்ம தான் கேட்போம் இல்லையா, நம்ம அப்படித்தானே கேட்போம். சிவபெருமானா உனக்கு ஃப்ரெண்டா கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு இதெல்லாம் சும்மா பொய் சொல்லாத, என்ன பண்ணிருக்கிற சொல்லுது. இல்ல உண்மை இதுதான் சொன்ன உடனே அப்போ இன்னொரு பழத்தை வாங்க பாப்போம், வாங்கி கொடு பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் சிவன் பகவானை சோதிக்க கூடாது விட்டுருங்கன்னு சொன்னா அவங்க கேட்கவே இல்லை. வரப்பொருத்தின உடனே வேற வழி இல்லாம புனிதவதியார் திரும்பவும் சிவபெருமான் கிட்ட போயிட்டு, பகவானே என்னை நம்ப மாட்டேன்றாங்க இவரு, நான் நீதான் கொடுத்த பழம் என்பது அவரை நம்ப மாட்டேன்றாங்க, தயவு செய்து எனக்கு இன்னொரு பழத்தை அருள்வாயாக அப்படி சொல்லிட்டு மன்றாடி கேட்கும் போது இன்னும் ஒரு பழமும் வருது. அந்த பழத்தை அவர் கணவன் கையில கொடுத்த உடனே கணவன் அதை பார்த்த பிறகு அது மறைஞ்சு போச்சு. எப்படி மறைஞ்சு போச்சு, ஏன் மறைஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன புனிதவதி அம்மையார் சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, கொண்டு வா பாப்போம் அப்படித்தானே சொன்னீங்க, நீங்க பாத்துட்டீங்க அது மறைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க இந்த புனிதவதியார் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு பக்திமதியோட நம்ம வாழ்றது, இந்த குடும்பத்தை நடத்துறது முறையல்லன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு விட்டுட்டே போயிடுறாங்க. அவங்கள தன்னுடைய தாயாக நினைச்சிட்டு தேவியாக நினைச்சிட்டு தெய்வமாக நினைச்சிட்டு
அவங்கள நம்ம தப்பாக அவங்கள பார்க்க கூடாது என்னும் ஒரு எண்ணம் கொள்றாங்க. அதுக்கு பிறகு புனித வித்தியார் தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு காரைக்கால் அம்மையார் என்னும் ஒரு வடிவத்தில சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு தன்னுடைய மீதம் உள்ள வாழ்க்கையை கழிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்தி மார்க்கத்தில் உள்ள மகான் பெண்மணிகள் சிவபெருமானையே தான் கேட்டது கொடுக்க வச்ச ஒரு பெண்மணி. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அப்புறம் ஜீஜாபாய் என்பது நீங்க சிவாஜி மகாராஜா அவருடைய அம்மா. சத்ரபதி சிவாஜி மகாராஜா மகாராஷ்டிரால சக்கரவர்த்தியாக வாழ்ந்த மகாராஜாவுடைய அம்மா ஜீஜாபாய். ஜீஜாபாய் சின்ன வயசுலயே இருக்கும்போது அவங்க பாக்குறாங்க தன்னுடைய சகோதரர்கள் 2 சகோதரர்கள் இருக்காங்கன்னா, ஒரு சகோதரன் தில்லியுடைய பாட்சா அவனுடைய சேனையில இருக்காங்க, இன்னொரு சகோதரன் பிஜாப்பூரில் உள்ள ஆதில் ஷா அவனுடைய சேனையில இருக்காங்க. 2 பேரும் யுத்தம் பண்றாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் கொலை பண்றாங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இது என்ன, இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கேன், வேற வழி இல்லாம இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ சங்கடப்படும் போது அவளுக்கு கல்யாணத்துக்கு பிறகும் அதே நிகழ்ச்சி தொடருது. அவங்களுடைய கணவனானவர் அவரு ஷாஜி மகாராஜா. அந்த ஷாஜி மகாராஜா மீண்டும் அந்த பிஜாப்பூர் ஆதில் ஷா கிட்ட இருக்காங்க. அவருடைய சகோதரன் அவர் அப்பா எல்லாம் தில்லி பாட்ஷா கிட்ட இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில யுத்தம் நடக்குது. தில்லி பாட்ஷாக்கும் அப்புறமா பிஜாப்பூர் ஆதில் ஷாக்கும் யுத்தம் நடக்கும் போது அந்த தில்லி பாட்ஷா ஜீஜாபாயோடைய அப்பாவையும் அவர் சகோதரர்களையும் அனுப்புறாங்க. இங்க ஆதில் ஷா பிஜாப்பூர் ஆதில் ஷா இவங்களுடைய கணவனை அனுப்புறாங்க. இப்போ யார் வெல்லணும் அப்படின்னு ஜீஜாபாய் நினைக்கிறது? யார் வென்றாலும் அவளுக்கு நஷ்டம்தான், யார் தோந்து போனாலும் அவளுக்கு கஷ்டம்தான். அதனால இது மாறணுமே, இந்த ஒரு சூழ்நிலை மாறணும்னா என்ன பண்றது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இந்த முகலாயருடைய ஆட்சி, இந்த ஆதில்ஷாயிகளுடைய ஆட்சி இது முடியணும், இது போயிடணும், முழு பாரதம் இந்துக்களுடைய ராஜ்யமாக இருக்கணும், அப்பதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காது அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு குழந்தை வேணும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றா. எந்த மாதிரி குழந்தைன்னு, இந்த ஆதில் ஷாவுடைய அந்த முகல் பாட்ஷாவுடைய ஆட்சியெல்லாம் முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மகன் வேணும் என ஆசைப்படுறாங்க ஜீஜாபாய். பாருங்க, நம்ம ஆசைப்படுறோம் அப்படி சொன்னா எந்த மாதிரி ஆசைப்படுறோம்? ஏதோ ஒண்ணு சேலை, ஏதோ ஒண்ணு நகை, அப்படித்தான் ஆசைப்படுறோம். ஆனா ஜீஜாபாய் ஆசைப்பட்டது என்னன்னா, பாரத நாடு சுதந்திரமாகணும், பாரத நாடுடைய கலாச்சாரம் காக்கப்படணும் என்னும் ஒரு ஆசை அவளுக்கு இருக்கு. அதுக்காக ஒரு மகவும் வேணும், ஒரு மகன் வேணும் எப்படி சொல்லி அவ ஆசைப்படுறான். அப்போ ஜீஜாபாய் அந்த கர்ப்பமாக இருக்கும்போது அவளுக்கு என்ன மாதிரியே ஒரு ஆசை வரும் தெரியுமா? பெண்கள் எல்லாம் கர்ப்பமா இருக்கும்போது ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு நிறைய ஒரு விருப்பங்களை ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஜீஜாபாய்க்கு என்ன விருப்பம்னு சொன்னா, பெரிய பெரிய மலைகளை ஏறணும் அப்படி ஆசையா. அவளுக்கு வாள் பிடிச்சிட்டு யுத்தம் பண்ணணும்னு ஆசையா, நம்ம ஒரு போர் புரியணும்னு ஆசையா. இந்த மாதிரி எல்லாம் ஆசை வருமா ஜீஜாபாய்க்கு? ரொம்ப பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டுட்டு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதுதான் அவருக்கு பேரு சிவா அப்படின்னு வைக்கிறாங்க. அவங்களையே மரியாதையாக சிவாஜி அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த சிவாஜி பாக்குறதுக்கு ரொம்ப குட்டையா இருப்பாரு. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய இடம் எப்படின்னு சொன்னா, ஒரு கரூர் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜமீன்தார் குடும்பம் மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு 15 வயசு 12 13 வயசு வரும்போது சிவாஜியோடைய வீரம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஆதில் ஷாவோடவும் அப்புறம் அந்த முகல் பாட்ஷாவோடவும் அவங்க எதிர்த்து போர் புரியக்கூடிய சக்தியும் வளரும். அதுக்கு பிறகு நாள் போக போக அவங்களுடைய சக்தி எவ்வளவு வளர்ந்துருச்சுன்னு சொன்னா, அவங்களால
பிஜாப்பூர் ஆதில் ஷாவோ இந்த முகல் பாட்ஷா அவங்க 2 பேரும் பயப்படுவாங்களாம். சிவாஜி வரானா சிவாஜி உண்மையிலேயே ஒரு மனுஷனா இல்ல பேய் பிசாசா இல்ல தெய்வமா, அவன் எப்போ வருவான் எப்படி வருவான் என்ன பண்ணுவான் எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு சிவாஜி வர்றான்னு சொன்னா கை காலெல்லாம் நடங்குமா. அவருக்கு இருக்கிற சேனை எப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கு கோடிக்கணக்கா சேனை. ஆனா சிவாஜி கிட்ட இருந்தது ஆயிரக்கணக்கான சேனை. அவங்க முன்னாடி இவங்க நிக்கவே முடியாது. அப்போ சிவாஜியோடைய ஒரு ஆளு அந்த முகல சேனையுடைய 1000 பேருக்கு சமமாக போர் புரிவாங்க. தனி மனிதனாக 3000 4000 5000 பேர்களே கொலை பண்ற அளவுக்கு அவங்களை சம்ஹாரம் பண்ற அளவுக்கு அவருக்கு சக்தி வந்தது. இவன் சிவாஜியும் கூட அப்படியே இருந்தார். சோ அப்படிப்பட்ட வீர சிவாஜியை பெற்ற அந்த ஜீஜாபாய் வெறும் கனவு காணல, அவங்கள வரலாற்றையே மாற்றக்கூடிய கனவு கண்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய போர் ஆரம்பிச்சது, சிவாஜியுடைய போர் ஆரம்பிச்சது 12வது வயசுல. அவங்களுடைய வாழ்க்கை முடிவு வரும்போது முக்கால்வாசி பாரத நாடு நம்முடைய இந்துக்களுடைய ராஜ்யமாக மாறு. தன்னுடைய கலாச்சாரம், பெண்களை மதிக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கலாம், மனிதர்களை மதிக்கக்கூடிய கலாச்சாரமா இருக்கலாம், தெய்வத்தை கும்பிடக்கூடிய கலாச்சாரமா இருக்கலாம், தந்திரம் இருக்கலாம், யுத்தம் இருக்கலாம், வீரம் இருக்கலாம், எல்லாத்துலயும் சிறந்தவராக இருந்தாரு சிவாஜி. ஜீஜாபாய் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் சிவாஜி யுத்தத்துக்கு போகும்போது அந்த தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு சும்மா ஒரு பஸ்ல காலேஜுக்கு போயிட்டு வர்றத நம்ம பிள்ளைங்களை போயிட்டு வர்றதுக்குள்ளேயே மனசு பயந்து போயிருக்கும். நம்ம ஹிருதயம் அடிச்சுட்டு இருக்கும், ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும் லேட்டா வந்தான்னு. அப்போ ஒவ்வொரு தடவையும் யுத்தத்துக்கு தன்னை பையனை அனுப்பும் போது அந்த தாய் எப்பேற்பட்ட தாயாக இருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு தைரியம் அவளுக்கு இருக்கணும் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தாய் நினைச்சிட்டு நாட்டையே விடுதலை அடைய வச்ச ஒரு தாய் ஒரு வெற்றிகரமான ஒரு வீர தாய் அல்லவா. அவளுடைய ஒரு சக்சஸ், அவளுடைய வெற்றி ஒரு போற்றக்கூடிய வெற்றி அல்லவா. அப்படிப்பட்ட ஜீஜாபாய் நம்ம பாரத நாட்டுல பிறந்தவங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, இவங்க பத்தி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இன்னும் இதுக்கு விட நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அவங்கள எல்லாம் நீங்க படிக்கணும், நீங்க எல்லாம் கத்துக்கணும். நம்ம என்ன லெவலில் இருக்கிறோம், நாம எங்க இருக்கிறோம் என்பது தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் கடைசியாக சொல்லக்கூடிய நம்ம ராமகிருஷ்ணா அந்த இயக்கத்தில் உள்ள 2 மகான் பெண்கள், அதுல ஒண்ணு சாரதாமா, இன்னொருத்தர் சகோதரி நிவேதிதன். சாரதா அம்மான்னு சொன்னா எப்படிப்பட்ட அம்மான்னு சொன்னா, அது ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு பணக்காரர் வீட்டுக்கெல்லாம் அவங்க பிறக்கல. ஒரு சின்ன ஒரு கஷ்டப்பட ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த அம்மா சாரதா அம்மா. படிக்க எல்லாம் போகல, படிப்ப தெரியாத ஒரு கிராம பெண்ணு, அது பிராமண குடும்பத்துல பிறந்த பெண்ணு. அவங்களுடைய அன்பினால, அவங்களுடைய அந்த தூய்மையினால, எப்பேற்பட்ட தூய்மை அப்படி சொன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேக்குறாங்க, அம்மா நீ எனக்கு மனம் முடிக்கப்பட்டிருக்கிறாய், அதனால நீ நினைச்சது நான் ஏத்துக்கிறதுக்கு. தீபா, என்ன தீபா, எனி ப்ராப்ளம்? நாகதீபா அம்பா, you have raised a hand. No அம்பா. Okay. என்னமா நல்ல செல்வம் has raised a hand ன்னு இருக்கு. ஓகே. சோ அந்த ஒரு அம்மா தன்னுடைய அந்த தூய்மையால உலகத்துக்கே ஒரு உலகத்துக்கே தாயாக இருக்காங்க. இப்போ இதுவரைக்கும் எல்லாரையும் நம்ம கும்பிடலாம், ஆனா அம்மா என்ன நெருங்கிறது யாரோ சிலர்கிட்ட தான் நம்ம போக முடியும்.
அதுக்கு அன்னையார்கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் போது, நீ உன்னுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படி சொன்னா நான் என்னுடைய உயர்ந்த அந்த நிலையை இறங்கி வரணும், அதுல இருந்து நான் கீழே இறங்கி வரணும் அப்படின்னும் போது அந்த அன்னையார் என்ன சொல்றாங்க, சிச்சி நானு உங்களை கீழே இறக்குறதா, நானும் உங்க லெவலுக்கு வரணும், அதுக்காக நான் வாழ்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க அன்னையாரு. அப்ப குரு மகாராஜ் சொல்றாங்க, நீ உனக்கு சொந்த குழந்தைகளை இருக்காது, உன் வயிற்றிலே குழந்தைகளை பிறக்காது, ஆனா உலகத்தில் உள்ள முத்து முத்தான குழந்தைகள் எல்லாம் உன் மடியில வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் அவளுக்கு அந்த சாரதா அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டு அவங்களுடைய குழந்தையாக இருக்கிறதுக்கு தன்னுடைய ஒரு தன்னுடைய இது பாக்கியமா நான் நினைக்கிறாங்க இது சுவாமி விவேகானந்தர். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் அவங்கள அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்க உயர்ந்த நிலை ஆக்கினாங்க. இது ஒரு சக்சஸ் தான். அப்படியே சகோதரி நிவேதித்தை அயர்லாண்டிலே பிறந்தவங்க. அவங்க தன்னுடைய சொந்த நாடை விட்டுட்டு சுவாமி விவேகானந்தருடைய அறைகூவலுக்கு செவி சாய்த்து அவங்க இந்த நாட்டுக்கு வந்தாங்க. நாட்டுக்கு வந்து இங்க உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாரத நாட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, எல்லா பாரத நாட்டுடைய தேசபக்தர்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் சகோதரி நிவேதித்தேன். இங்க உள்ள இளைஞர்களுக்கு தேசபக்தி என்ன என்பதை சொல்லி கொடுத்தவங்க நிவேதித்தை. எவ்வளவு கடினமான காரியம். தன்னை தான் அர்ப்பணம் பண்ணிட்டு நிவேதித்தையாக இருந்து இந்த பாரத நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடியவர் சகோதரி நிவேதித்தை. இந்த மாதிரி ஒரு வாழ்ந்து இங்க பாரத நாட்டுல இருந்துதான் உங்களுக்கு 13 வருஷங்கள் மட்டும்தான். அந்த அயர்லாண்டில் இருந்த பாரத நாட்டுக்கு வந்து 13 வருஷம்தான் பாரத நாட்டுல இருந்தாங்க. ஆனா எல்லாருடைய மனசுல தன்னுடைய பேரை பதிவு பண்ணாங்க. அப்படிப்பட்ட மகான் நம்ம சகோதரி நிவேதித்தை. இந்த மாதிரி பெண்களுடைய பெரிய பட்டியலையே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சூழல், அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சுதந்திரம். அதனால அவங்களால இத்தனை விஷயங்களை சாதிக்க முடியுது. பெண் அப்படின்னு சொன்னா அல்லது சுதந்திரம் சொன்னா அல்லது சக்சஸ் அப்படின்னு சொன்னா வெற்றி அப்படின்னு சொன்னா ஆண்கள் செய்யறதெல்லாம் வெற்றி அப்படி கிடையாது. பெண்களுக்கு தனிய ஒரு தனித்துவம் உண்டு. அவங்களுக்குள்ள குணங்கள் ஆண்களுக்கு கிடையாது. அவங்களுடைய குணங்களுடைய வழியில பெண்களை நடந்தா அவங்க சாதிக்கக்கூடியது மிகப்பெரிய சாதனையா இருக்கும். அந்த மாதிரி சாதனையாளர்களாக நம்ம பெண்களை எல்லாம் தன்னுடைய பெண்தனம் விட்டுட்டு சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. பேண்ட் போட்டுட்டோ அல்லது பனியன் போட்டுட்டோ அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டோ ராத்திரி 12 மணிக்கு நான் நடமாட முடியுமா, நடமாடலாமா எப்படின்னு கேள்விகள் எல்லாம் கேட்டதை விட்டுட்டு தனக்கே உரிய பகவான் கொடுத்த தனக்குரிய ஒரு தனித்தன்மையை வளர்த்துக்கிட்டு அது மூலமாக தன்னுடைய வெற்றியை உலகத்துக்கு பறைசாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு திறமை நம்ம பெண்களுக்கு எல்லாம் ஈஸ்வரன் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ जय स्वामी जी महाराज की जय. नमस्कारम. நமஸ்காரம் பா. all for மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஜெயலக்ஷ்மி மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. யார் சொல்றாங்க ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மேம்? எஸ் மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இப்ப கண்டினியூ பண்ணிடுங்க மேம். Saying thanks is the great habit of all occasions. For that,
I would like to invite Ms. Tajunisha, Assistant Professor, Department of Business Administration, to give vote of thanks. A very good morning to one and all gathered here. Gratitude makes sense of your past, bring peace for today, and create a vision for tomorrow. It gives me an immense pleasure to deliver the oath of thanks for the event. All the dignities assembled here. I would like to thank our chief guest, Yatishwari Neelakanta Priya Amba, Secretary of Sri Sarada Niketan College for Women's Karur. Thank you, Amba, for the webinar. Was full of knowledge and interesting things. It's give deep insight into the topic and also learned some interesting fact. The point was told us all about the successful Asian women leaders, really informative. I would like to thank Professor N. Panchanathan, Vice Chancellor, Tamil Nadu Teachers Education University, Chennai, for wonderful support for this World Record program. Thank you, sir. And also extended my sincere thanks to organizing secretary Dr. T. Shivashakti Rajamal, Assistant Professor, Department of Educational Psychology. Thank you, ma'am. And I also extended my thanks to Dr. T. Prema, and also extended my sincere thanks to Organizing Secretary Dr. T. Shivashakti Rajamal, Assistant Professor, Department of Educational Psychology. Thank you, ma'am. And also extended my thanks to Dr. T. Premalata, Assistant Professor, Department of Education, Bharatiya University, Coimbatore. Thank you, ma'am. And also extended my thanks to our principal for our wonderful support. Thank you, ma'am. I would like to thank our beloved Vice Principal, HOD, staff members, students for making this webinar as a grand success, and thank you for all management arranging the wonderful webinar. Once again, thank you to all. Thank you. Ma'am, shall we start our session, ma'am? Principal, ma'am. Yes, you can continue the session. The Yes, next Amba. person. Yes, Amba. Uma, ma'am. You may start, ma'am. Yes, ma'am. A dream written down with the dates become a goal. A goal broken down into steps become a plan. A plan backed by action makes your dream come true. On behalf of Sri Sarada Niketan College for Women, a warm welcome for all of us to our wonderful session, Women Empowerment Tales from Tamil Nadu, regarding 12 hours continuous webinar for the world record, the longest multinational virtual conference for 20-21 hours. The program on the occasion of Dr. APJ Abdul Kalam birthday on 15th October. The best feeling in the world is when you look at a special person and they are already looking at you a smile. There is nothing like a warm welcome home. It's quite time for us to welcome the gathering. Now, I call upon Mrs. R. Ditya, Assistant Professor, Department of Chemistry, to propose her welcome address. Please, ma'am. Hope is the strength by which a sheltered bird shall emerge into the light. A pleasant morning to everyone gathered here. I am extremely honored to have the chance to welcome you all in the prestigious moment when our college organized a 12 hours webinar today. First, I would like to welcome our Secretary Yatishwari Neelakanta Priya Amba for giving this chance to conduct the webinar. Welcome, Amba. Next, I take this golden opportunity to welcome the respected chief guest of this webinar, Dr. Hemalata Bhatt, Assistant Professor of Sociology, Tamil Nadu National Law University, Tiruchirappalli, who are ready to present webinar in the topic of women empowerment tales from Tamil Nadu. I welcome to this wonderful occasion, ma'am. Next, I would like to welcome Professor N. Panchanathan, Vice Chancellor, Tamil Nadu Teachers Education University, Chennai. We welcome you, sir, for the World Record Program. And also, I welcome our Organizing Secretary of this World Record Program, Dr. T. Shivashakti Rajamal, Assistant Professor, Department of Educational Psychology Coordinator, Tamil Nadu Teacher Education University, Chennai. We welcome you, ma'am. Dr. T. Premalata, Committee Member, Department of Education, Bharatiya University, Coimbatore. We welcome you, ma'am. Next, I extend my gratitude to welcome the respected Principal, ma'am,
Dr. Nagadipa, not only organizing this webinar and also for encouraging us to achieve many endeavors. Welcome you, ma'am. It is my pleasure to welcome our Vice Principal, Dr. Shuganti ma'am, all head of the department and faculty members. We welcome you all. Last but not least, I welcome the students for actively going to attend this webinar. Once again, I welcome you all. Thank you, ma'am. To be inspired is great, but to be an inspiration is an honor. It is important to be a person of honor than a person with a will. I extend a special welcome to our guest of honor, Dr. Hemlata Bhatt, Assistant Professor of Sociology, Tamil Nadu National University, Law University, Trichapalli. Now I call upon Mrs. J. Ilakia, Assistant Professor, Head Department of Chemistry, to introduce our chief guest for our session. Welcome, ma'am. Yes, ma'am. A joyous morning to one and all gathered here. A smile is an inexpensive way to improve your looks. With my smiling face, I welcoming our dazzling, captivating, benevolent of our today's chief guest. On behalf of Sri Sarada Niketan College for Women, I am glad to introduce our chief guest, Dr. Hemlata Bhatt, Assistant Professor of Sociology, Tamil Nadu National Law University, Trichy, who has joined in Tamil Nadu National Law University on 1st July 2015. She had 5 years experience in teaching and research. She has completed her MA, MPhil and PhD Sociology at Pondicherry Central University. She has specialized in social mobility studies and also customary law and legal practice, captivity narratives, development and displacement studies. In last 5 years, she published 6 years research papers and various conferences. In last 5 years, she has presented nearly 8 research papers in various conferences, seminars and workshops. She achieved a lot in academics. She has qualified UGC, NET and JRF in June 2008. Awarded gold medal for MA Sociology, Pondicherry University. She had selected for postgraduate merit scholarship introduced by the UGC in 2015 to 2007. Her responsibility extended as a life member Indian Sociological Society. She is also a member in the Academic Council, Tamil Nadu National Law University, Trichy, and being a member of the Internal Compliance Committee, Indian Institute of Management, Trichy. We are grateful to her for accepting our invitation and becoming a chief guest of today's event. Once again, I welcome you, ma'am. Thank you, ma'am. Thank you very much, ma'am. Is everybody able to hear me, ma'am? Am I audible? Yes, ma'am. Yeah, okay. Yes, Thank you, ma'am. ma'am. So I just would want to just share my screen. This is regarding today's presentation. So just kindly let me know if you are able to kind of see that. Yes, ma'am. Is it visible, ma'am? What I have shared? Is it visible, ma'am? No, ma'am. Okay. Ma'am, now it's in process, yes, ma'am. Yeah, ma'am, it's now visible now. Yes, ma'am. Okay, fine. Okay, so yeah. So vanakkam to everybody and good morning. I sincerely thank the patron Mate Yatishwari Nilakanta Priya Amba, who is the patron for this the entire event. And I also thank Dr. N. Nagadipa, who is the principal of Sri Sarada Niketan College for Women. Ma'am, your sound is very low. Ma'am, your sound is very low. 1 second, ma'am. Is it audible now? Excuse me, ma'am, your sound is very low. Yes. Am I audible now, ma'am? Yeah, now it's better. Yeah. Okay. So is it audible right now? Now it is better. Yeah. Okay. It is good. So I thank the principal continue, of Sri Sarada Niketan College for Women, Dr. N. Nagadipa,
and also Miss Ilakia, who was in touch with me in organizing this event. So thank you everybody for kind of inviting me for this mega event, remembering our former president, Dr. APJ Abdul Kalam, and also remembering all the great women who have been a true inspiration for us. And whenever we talk about women empowerment, um, the whole kind of structure in Indian academics is to look for models. And in most of the universities, when it comes to Department of Gender Studies or Women's Studies, the models that we get is always from the West. They are models that are imported from the West, either from Europe or America. And even our syllabus and the kind of curriculum that we design to talk about gender equality or gender studies is basically more suited towards Western kind of discourse, or which is borrowed from Western discourse, is what we generally see. Uh, Quite often, as women, we forget to look for models who are just around us. The models could be our own grandparents, grandmothers, our mothers, our sisters, everybody who has, kind of inspired us to kind of work towards our betterment, making our lives better, and also the lives of other women better. So, in this kind of scenario, I thought that I could share the two tales, which are kind of not remembered very frequently when it comes to Tamil Nadu, especially talking about women empowerment. Women empowerment in schools and colleges. The immediate names that come to our minds is Dr. Muthulakshmi Reddy, Moovalur Ramamridammal, uh, and many others whom we look for as models. No doubt they are great models for us to kind of learn about gender issues and gender equality and the gender conflict that existed during their times. But we also have other two models which are kind of, I would say, not so prominently discussed in academic circles. And I thought that many of you who are much, much, much elder than me would have already studied about them or heard about them or read about them extensively. So I thought that it is just an opportunity for me to kind of, kind of recollect the contributions of these two great women who lived with us until the late 1990s. So the first uh, 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 women representative of Madras Legislative Assembly that I thought that we could kind of discuss was Annai Satyavani Muthu, who lived between 1923 and 1999 with us. And Annai Satyavani Muthu is one of those first cabinet ministers, woman cabinet ministers, who was there in during Dr. C. N. Annadurai's period, and also in 1967, and also continued to be the cabinet minister in 1974 too. The very kind of speciality about the women that I have chosen to talk or to kind of share with all of you is Annai Satyavani Muthu and Annai Meenambal Sivaraj, that we are going to kind of recollect, are both prominent Dalit leaders of Tamil Nadu who have been kind of forgotten by the academic circles, I would say, when it comes to looking for models of gender discourse, gender empowerment, and also gender issues. So let's first, kind of recollect, Annai Satyavani Muthu's contributions, being the first Dalit woman from Tamil Nadu to become a cabinet minister. Now, Annai Satyavani Muthu was one of those very early women politicians that we could say, who kind of first won elections as an independent candidate, and then later joined the Dravida Munnetra Kazhagam. And the first election that she fought was in 1957,
And the constituency that she got elected thrice is Perambur from Madras. At that point of time, prior to 1947, the Madras presidency, and afterwards, today's Chennai. And both Meenambal Sivaraj and Annai Satyavani Muthu were quite prominent in this region of Madras or Chennai, as today's Chennai. And the speciality of Annai Satyavani Muthu is something that she was a cabinet minister, specially looking after the Harijan welfare and information. So as soon as she was elected in 1967 to the Tamil Nadu Legislative Assembly, one of the very striking contributions that we could, kind of credit Annai Satyavani Muthu is that she had allocated almost rupees 15 lakhs for the scholarship of the scheduled caste and scheduled tribe students in educational institutions. In 1969, a sum of rupees 15 lakhs was something that people couldn't imagine, or rather people could not understand what kind of an impact it would really lead to. Another very striking note of Annai Satyavani Muthu is that she created almost 200 childcare centers across Tamil Nadu in various government institutions in 1969. Since I come from a national law university in Tamil Nadu, we know that the 1948 Factories Act prescribes very clearly that if you employ more than 30 women in a factory, the factory management has the responsibility of setting up a daycare center so that women are able to come and take care of their children, as well as that is to fulfill the biological obligation, as well as take care of their professional duty. But the very striking feature of Annai Satyavani Muthu was that in the year 1969 itself, she thought that in future more and more women would be joining various workforce. Therefore, there is a necessity to have child care centers, and 200 places across Tamil Nadu was she set up the child care centers. Third contribution that most of us would not think of was to set up across Tamil Nadu around 508 hostels in 1973 for the benefit of the scheduled caste and scheduled tribe students to continue their education, especially college education. Today, we are talking about hostel facilities, and in the post-corona, we are more specific that the hostels need to really keep in mind the various health measure. But in 1960s and 70s, even thinking about a hostel in itself was a very revolutionary idea. And I would say that Annai Satyavani Muthu was one of those rare women to think of all this in terms of helping especially the depressed caste students to pursue their education, and also the working women. Today we see a concept of working women hostels coming up in major cities like Chennai, Coimbatore, Trichy, so on and so forth. But in 60s and 70s, I'm sure many of us would have not even thought about it. But that's where I think Annai Satyavani Muthu creates a space for her own self by thinking ahead of her times, as we would see. But Satyavani Muthu, like other women, did also face a lot of opposition within her own party. And at that point of time, she in fact had written a book, it's a collection of all her, the kind of protest that she had faced in her times, which is titled as My Agitation, published in 1982. So Annai Satyavani Muthu clearly writes what it is to be a woman, a Dalit woman, and also fight the oppression, the patriarchy, and also the opposition from the men who are members of
her party and also the society in general. So that is one of the very interesting pieces that I think all of us must read in order to kind of understand what kind of challenges prevailed during the 70s and 80s, especially for women to take their work forward. Then the other, even today, we see that there is this Tamil Nadu government still has a scheme which is named after her, Annai Satyavani Muthu, free supply of sewing machine schemes, which is actually named after her. And we also have a Satyavani Muthu Nagar in Perambur, which is nothing but created in remembrance of Annai Satyavani Muthu. But what I found as a student of sociology very interesting is that this role model is not often projected in our academic circles, especially when we are talking about gender discourse, gender equality, so on and so forth. So I think this was one of those very rare a kind of a Dalit woman being a model in order to take things forward, especially very, very constructive programs to help the students of depressed castes to pursue their education, set up hostels for them, and also think about daycare centers for women is something that she thought ahead of her times. And secondly, the other very important kind of an achievement of Annai Satyavani Muthu was that she was the only union minister other than Congress to be elected from Tamil Nadu to Rajya Sabha, and also she was a union minister during Kamaraj's time. So which is making her a very, very kind of a strong Dalit woman leader who had kind of made a mark for herself. So I think that is one of those very important kind of features of Annai Satyavani Muthu too. Third is that when she was heading the Department of Advertisement and Broadcasting under C.N. Annadurai's chief ministership, she had also introduced, and also later Mr. Karunanidhi's chief ministership, she had introduced a kind of prizes for best films, best heroes, and best heroines. All of us know that today the way the film industry has expanded is not what it was, say 30, 40 years ago. But Annai Satyavani Muthu, I guess, was, as I kind of rightly understand her, she was much ahead of her times, who could think that, if any opportunity is given to her when it comes to kind of reaching out to professionalism and awarding professional excellence, I think she was one of those very early women members of Madras Legislative Assembly to think of having a best prize for best heroine, which was not thought until then. So that's where I think Annai Satyavani Muthu makes a mark for her in Tamil Nadu's history. The second kind of, I would say, a role model that we would kind of recollect from our history, especially Tamil Nadu's history, is Annai Meenambal Sivaraj, who lived from 1904 to 1992. Interestingly, Meenambal Sivaraj was again another Dalit woman leader, and she was from Rangoon, where her father Vasudeva Pillai was a kind of a rich merchant. She had come to India and started working very closely with Dr. B.R. Ambedkar to kind of reach out to people, especially of the depressed caste in Tamil Nadu. So that's where we find that she was the first scheduled caste woman president of South India Scheduled Caste Federation, and she was a graduate, and she could kind of converse so flawlessly with people, reach out to people. She could speak so fluently in English, and her association with Dr. B.R. Ambedkar, in fact, he referred to her as his beloved sister. So that was a very, kind of a bonding relationship
that she shared with Dr. B.R. Ambedkar. And the very fact that Annai Meenambal Sivaraj is again making a space for herself in Tamil Nadu's history is that she was the first woman to be elected as the deputy mayor of Chennai Corporation way back in 1950s. And this makes it very special because a deputy woman mayor was something that people could not imagine. And in 1930s in itself, she had presided in the All India Scheduled Caste Federation, and especially in 1937, it is said that in the Tirunelveli Adi Dravidar conference held on 31st of January 1937, she referred to Periyar. I mean, she was the one who referred fondly to him, addressed him as Periyar. So this is something that she started working closely with people who had to, had the responsibility towards the depressed caste people. And the other speciality of Annai Meenambal Sivaraj was that as early as 1950s, she was already a Senate member of Madras University. She was also the member of Censor Board, and she had kind of continuously worked for the development of especially the scheduled caste and the scheduled tribe people of Tamil Nadu, the Adi Dravidas. And although she was not very active in politics, because she kind of restricted herself to the work of helping out the scheduled caste and scheduled tribe students for their education and so on and so forth. She did not continue in active politics, and her husband Shivaraj is also another very important person when it comes to All India Scheduled Caste Federation, because he was the president of it in 1930s itself, and he was basically from Kadapa, which was then part of Madras Presidency and today, of course, part of Andhra Pradesh. So Meenambal Sivaraj and Mr. Sivaraj again marked a place for themselves in Tamil Nadu's history. The reason that I thought I should discuss about these two women is that whenever we are talking about today, we have laws which talk about prevention of sexual harassment of women at workplace, so on and so forth. And we take the example of the Vishakha judgment, which is what turned things so, kind of helpful for women, that today we are able to, kind of go to our workplace without any fear. And it was about, it is only because of one lady by name Bhanwari Devi in Rajasthan in 1992, when, she fought the kind of the upper caste patriarchy, which is what turned out to be the Vishakha judgment, as 5 to 6 NGOs came together and called themselves as Vishakha and took the whole case to the Supreme Court. And Bhanwari Devi was not somebody who was so educated or anybody who had the privilege of going to schools or anything. She was just a very ordinary woman working in the fields of Rajasthan. And when the upper caste men came and raped her, she had only one quality which took her to the heights, and which has actually saved all of us today, is nothing but the perseverance. Her judgment. We do have role models in our own Tamil Nadu also, which is what we could say that the nearest case of Vishakha could be the Vachati case of Tamil Nadu too, because Vachati is a small hamlet in the Dharmapuri district, where in 1992, one fine morning, around 18 women, there was this raid by the forest department and also the revenue department, suspecting that there has been some kind of smuggling, and 18 women were kind of raped. And when the whole thing was that even the FIR was not filed, because
the whole kind of narrative was that no, the people who are on duty, who are coming for a particular kind of a government work, cannot indulge in such activities. But the women of Vachati, really one needs to salute them, because their patience for 18 years got them finally the judgment which declared the perpetrators of crime as criminals, and got them the justice. So I think the whole point of understanding models, especially role models, is to look for people who are around us, who have been with us, and also who have contributed to the empowerment of women, or to make our own lives better in their own ways. Similarly, we do have the narrative of Moovalur Ramamridammal in Tamil Nadu, and also we have the work and contributions of Dr. Muthulakshmi Reddy. Especially when we are talking about Dr. Muthulakshmi Reddy and also Moovalur Ramamridammal, we talk about the perspectives of Devadasis, and how did these women fight for their rights, and how the whole system of Devadasi came to be perceived by the British, and later on by the independent India Legislative Assembly members, so on and so forth. So I think the whole idea of women empowerment and also women development, one can kind of weave the stories and learn from the experiences of women who are either from our families, or from the society that we come, or from our own state of Tamil Nadu, who have continuously kind of worked for us. So that is the reason that I thought I could share the brief contributions of these two Dalit women, especially with all of us who have gathered here. The other kind of an experience that I kind of learned a lot is from C. Meenakshi, who was the first PhD in history from Madras University. And today, if we have the Utramerur inscriptions, it is because of Madam C. Meenakshi, who kind of traveled all the way from her home in Madras to Utramerur in bullock carts, and very, very successfully kind of took the pains of taking the inscriptions of Utramerur, recording them, and bringing out the kind of interpretations for them. And that is why today, when we are talking about the Kudavole system of Utramerur, I think none of us can forget C. Meenakshi, who had actually kind of written in detail about the whole of Kudavole system. So unfortunately, by the age of 31 itself, by 1940, she was no more, because she had died out of tuberculosis. So yeah, again, when we are talking about today's culture for research, when we are talking about challenges that women face in higher education, to do research or to pursue their higher education, I think a model like C. Meenakshi would tell us that no matter whatever is the circumstances, our love for the subject and the commitment for professionalism would always keep us moving towards our goal. So that is another model that I thought I could also kind of recollect and share with you all. And another fourth model that I would kind of share with all of you is Bengaluru Nagaratnamma, who is another Devadasi. And today, if at all we have the Tyagaraja Aradhana in Tiruvayyaru, I think it is immensely because of her huge contribution. By 1930s, she sold her jewelry. And today's Tyagaraja Swami Aradhana that happens every year in January, we see that the whole temple is constructed and maintained properly is because of the grant that was left by Bengaluru Nagaratnamma, who was Devadasi, and whose mother was also a Devadasi attached to the Nanjangod temple in Karnataka. Nagaratnamma was for some time
attached to the Mysore court, later on came to the Thiruvayaru and settled in Thiruvayaru itself. So the whole beauty of Nagaratnamma was she was the first one to start a Pengal Kachi in order to do the Aradhana for Tyagaraja Swami and also kind of record all the kind of the songs and create in detail a kind of structure for conducting the Aradhana itself. Not many of us would know about Bengaluru Nagaratnamma's contribution because she was such a woman that who kind of downplayed her own contribution, but had her extreme devotion to Tyagaraja was that she created the entire monument that we see today. And every year today, we see that a lot of our musicians, instrumentalists, everybody go there and pay their tributes to the one of the trinities of music, Saint Tyagaraja. And when we talk about this entire system of Devadasi, it is not something that we just learn from the contemporaries or the Devadasi women like Movalu Ramamridammal or Dr. Muthulakshmi Reddy or Bengaluru Nagaratnamma, who have lived in the last 150 years. In fact, the very earliest Devadasi's contribution would be Paravai Nachiyar from Tiruvarur. In fact, Rajendra Chola had referred to her as Anukiyar Paravanankayar. She was so devoted to the Tiruvarur Tyagaraja that the golden Vimana that we see today was her contribution, her personal contribution, because she had kind of donated gold to gold for the construction of Vimana that we see in the Tiruvarur temple. So, in fact, as a tribute to her, we see a village named Paravaipuram in the Tiruvarur district. So, women, right from the Chola times, we see them, we kind of see a lot of women from different walks of life around us to kind of emulate them, to kind of learn from them and remember their contribution. Because every time that we talk about challenges today, we talk about hindrances, we talk about obstacles. I think when we remember these women, our obstacles or our hindrances would look very small, because when there was no technology, when there was no mobility, when there was no kind of very safe environment, C. Meenakshi traveled from Chennai to Uttaramerur on just a bullock cart to do her work. And when there was not much of an acceptance from men from the Legislative Assembly of Tamil Nadu, I think Satyavani Muthu did whatever best she could do. And when there was not much of an acceptance from or respect from others in the society, Annai Meenambal Sivaraj did whatever best she could do. So I thought that being this day, remembering these women and their contributions in itself gives us the energy and the strength to move ahead in our lives and do whatever best we could do, which is coming in our own journey. So I think I'll stop here. And if there are any questions or discussions, I would want to welcome it. Any questions, any discussions, or any kind of tale that you would want to share? One of you could even share about your own grandmother, whom you think is somebody who has been a truly inspiring person in our own lives. So I would just welcome such kind of sharings and narratives, so that all of us get to know the whole struggle that women have undergone in order to make our lives better.
In the meantime, that you think about something, I thought I could share one incident of what Muvalu Ramamridammal narrates. She was from a Devadasi background, and it so happened that one day it so happened that a group of men who could not take, or who could not kind of accept her, kind of progress, came to her house and cut her hair. And after that, Muvalu Ramamridammal remained that way itself. And she said that, I'm going to remain this way because it is a mark of what opposition to me in my life can do. So I think these women have kind of undergone that level of suffering, but yet they kept on progressing in their own ways so that they could meet their goals. Another incident that I could share from Bengaluru Nagaratnamma's life was that Bengaluru Nagaratnamma, interestingly, had a proficiency in Tamil, had proficiency in Telugu, could extremely be proficient in Sanskrit. The fact that by the age of 16, she had memorized the entire Amarakosha itself speaks about her, proficiency in various languages. And it was sometime in early 1900s that there was this meeting in Rajahmundry where she had referred to one of the texts. There was this meeting, scholarly meets of people who took up very rare texts and had discussions in Sanskrit and kind of gave their own interpretations. So she had taken one of the texts written by the 13th century Pratapasimha's court Devdasi named Muddu Parani. The text was Radhika Santwanamu. Unfortunately, Radhika Santwanamanu was not kind of prescribed at that point of time in the Madras presidency, especially in the university, because some of the people who were in the Senate and also who were in the academic bodies decided that this has a content which is not acceptable. But our Bengaluru Nagaratnamma, who read through the text, said that there was nothing objectionable in the writings of Muddu Parani, and in fact she had written the purport for the entire Radhika Santwanamu by reading the original text, and had published it, saying that, well, with a foreword that this is a wonderful masterpiece written by one of the Devadasi women as early in 13th century itself, 13th century of Pratapasimha in, 15th century in Tanjavur court. And in fact, she had researched it so well that she could kind of convey interesting pieces of dance movements at that point of time which existed, especially the different positions that one could express through the Sringara Rasa and so on and so forth. And she had published a purport for this book. It so happened that by 1920s, the puritanical movement had caught up the Madras presidency and her book was banned. And Bengaluru Nagaratnamma recites this whole event as a very painful experience, because according to her, she says that, I'm a Devadasi and I have referred to another text written by another Devadasi in 15th century's Tanjavur court. And when I kind of understand that the entire text is about art forms, and especially about expressing the Sringara Rasa in a very, very kind of nuanced way, I don't understand why this kind of a text is being, kind of prohibited in the name of Puritanism. And in fact, Bengaluru Nagaratnamma could converse in English so well, she was so proficient in English too, that she had fought her own case, in the sense
she kept writing to the publisher saying that when the Madras University can allow Romeo and Juliet and other kinds of work, why not my work, which is not even kind of bordering what Romeo and Juliet is all about. It is talking about a kind of a special social historical setting wherein a Devadasi woman writes about the art and art forms. But unfortunately, Bengaluru Nagaratnamma kind of couldn't pursue the matter further. And by the time she became old, she also came and settled down in Tiruvayyaru. And she was looking after the construction of the monument for Saint Tyagaraja, one of the trinities of Carnatic music. And another incident of her life, which she again narrates as very painful, is that there was these two Kachis of the Tiruvayyaru Tyagaraja Aradhana association, that is a Periya Kachi, Chinna Kachi, which were continuously fighting with each other in order to kind of get the prominence to conduct the Aradhana. And women were banned from either occupying the dais or singing or participating in the Aradhana. After Bengaluru Nagaratnamma's efforts by 1932, she kind of set up Pengal Kachi, where women could come and kind of sing the kritis written by Tyagaraja Swami. And this was the first change that was brought by Bengaluru Nagaratnamma. But for her efforts, I don't think today when we every year we see Tyagaraja Aradhana, live relayed from Tiruvayyaru, and we see a lot of women of our women artists sitting there and reciting the kirtanas. The whole kind of revolution for this present state of affairs was actually created by Bengaluru Nagaratnamma, which many of us kind of do not know. And there is this wonderful book by Devesh Sonaji, which is titled as Unfinished Gestures, which many of you would have probably even read also. And I think one of those very important incidents that he narrates is that how the Devadasi women were also not just the people who could convey and continue the dance and music forms and traditions, but were also a repository of oral history and tradition. And he writes about one incident where people did not know why the practice of offering Surutu in Viralimalai temple did come into existence. Even when I visited the Viralimalai temple last December to just confirm the fact that Surutu is offered to Lord Muruga, and of course, yes, it is offered. And many did not know why this whole practice, or when did this whole practice came into existence. David Sonaji, who was a scholar who was researching on this oral history and traditions of Devadasi, finally found out the answer from a Devadasi who said that during the Polygars period, say in early 16th and 17th century, there was this incident where one evening, one of the Polygar, one of the Nayakars, who was the kind of patron of the temple, had visited the temple, and he was somebody who had this habit of it started raining heavily. The rain was so blinding that there was nobody around him, and he suddenly got from nowhere a child kind of emerged, and a small boy who came you are looking for. The Polygar who was having it just had it, and then after a few minutes he recollected that when it is kind of
a blinding rain that is happening around us. And there is, from where did this small boy emerge from? And then he realized that it is none other than the Lord Muruga itself. So after this incident, he kind of introduced the practice of having a when you go to Viralimalai temple, especially people who have problems of mental illness and other kinds of kind of made to take that on their forehead, so that the belief system is that they get cured, because kind of a pressing need. Now, this whole incident itself came to light only because finally there was one Devadasi woman who had remembered this and recorded it. Otherwise, we would have even lost this piece of history, oral history, and we would have not known. So this is how the women in our society become not just role models in terms of doing our work or achieving something, or kind of taking us towards our goals, but they are the living pieces of oral history, memory, and also our tradition. Because most of us today kind of know about party vaidyam because we have our parties. If we did not have them, I don't think the whole tradition itself would have survived. And our I think responsibility, and at least a minimum tribute that we could do to all these wonderful women, is to continue the tradition. It could be your family tradition, it could be your community tradition, it could be the tradition of your tribe, it could be the tradition of your region, it could be the tradition of your temple. Whatever is it, and in whichever way you could, I request all of you to please continue that tradition, and also have this as a oral history, because our country is known for oral history, and it has survived because of the oral history. So with this, I think I'll stop here, and if there are any comments or anything for you to discuss with me, I welcome it. Thank you very much. I hope I have not crossed the limit of the time limit, because I understand there are other presenters too. So if there is anything that all of you would want to share, or some of you would want to share, please do share. Yeah. There are any questions also, I'm ready to take it. Yes, ma'am. Sorry for the interruption. As we express our gratitude, we never forget that the highest appreciation is not uttered words, but to by live them. I hope that today's session inspires around the way. Call upon Dr. D. Dharani, Assistant Professor, Department of Chemistry, to propose vote of thanks. Welcome, ma'am. A warm and cherished morning to our most valued Honorable Chief Guest, Dr. Hemalata Bhatt, Organizing Committee, faculties and students. It is my privilege to propose vote of thanks and acknowledge the contribution of those who worked hard to make this program. First of all, my sincere thanks to Almighty God for making today's event a grand success. By His blessings and grace, we are able to make the event what it was. I would like to thank Professor N. Panjanathan, Vice Chancellor of Tamil Nadu Teachers Education University, Chennai, and also the coordinators, Organizing Secretary and Organizing Committee members of Tamil Nadu Teachers Education University, Chennai, for organizing the world record of the longest multinational virtual conference. Thank you, everyone. On behalf of my college, I give a really heartfelt vote of thanks to our chief guest, Dr. Hemalata Bhatt, Assistant Professor, Department of Sociology, Tamil Nadu National Law University, Trichy, who spent his busiest time gracing the occasion. Today we had the opportunity to hear your thoughts, and this is definitely encouraging us in our future events. Your thoughts have enlightened our minds and show us a new path. Thank you, ma'am.
We are grateful to our Secretary Amba for her encouragement, and I thank her for her guidance and continued support. Thank you, Amba. A special mention to our Venerable Principal Dr. N. Nahadeepa, being the catalyst that inspired us to do our best and stand as a pillar of power. Thank you, ma'am. And I thank our Vice Principal Dr. R. Shukanti for her enormous support and hard work for this function. Thank you, ma'am. This type of incident cannot happen overnight. The wheels start moving about a week ago. It requires planning and bird's eye for details. We have been fortunate to be supported by a team of very active and dedicated employees of our organization who are well versed in their jobs. Thank you, fellow faculties, for your cooperation. Last but not least, I thank our participants who gives more cheer to this function. Ladies and gentlemen, once again, I would like to say that we are all most grateful to the speaker on this forum. We thank you for being with us this afternoon. It is a great pleasure. Thank you very much. Thank you, everyone. Thank you, everybody, and thank you. I thank everybody who has made this whole event a success, and thank you for giving me an opportunity to share my ideas. Thank you, everybody. Vanakkam. Yes, ma'am. Thank you so much, ma'am. Jai Shri Guru Maharaj ki. Jai Shri Sarada Mahamai ki. Jai Shri Swamiji Maharaj ki. Brahmaiva Satyam. Thank you, ma'am. Honorable Chief Guest, respected Secretary Amba, beloved Principal Madam, my dear colleagues and students, good afternoon to all. Today we all have gathered here to participate in the world record of the multinational virtual conference. I feel privileged to have given the opportunity to welcome everyone on this very special occasion. The motto of this program is to enrich the knowledge about the role of yoga in optimizing women's health. It's my pleasure to welcome Professor N. Panjanagam, Vice Chancellor of Tamil Nadu Teacher Education University in Chennai, for giving the opportunity. Sir, we feel very proud to take part in this program. I also welcome Organizing Secretary of this program, Dr. T. Shivashakti Rajamal, Assistant Professor, Department of Education Psychology and Coordinator, Center for Capacity Building Program for School Teachers, Tamil Nadu Teacher Education University in Chennai, and Dr. G. Premalata, Assistant Professor, Department of Education, Bardar University in Coimbatore, for their continuous support to conduct this program successfully. On behalf of our college, I wholeheartedly welcome to our chief guest, Ms. V. Rajeshwari, yoga therapist and director of Shivantara School of Yoga in Coimbatore. We are grateful to her for accepting our invitation and becoming a chief guest of today's event. I would like to welcome our Secretary, Yatishwari Neelakanda Priya Amba, for her blessings to conduct this program successfully. I extend my warm welcome to our Principal Madam, Dr. N. Nagadeepa, for her continuous encouragement. I feel honored to welcome my fellow colleagues and students for their enthusiastic participation to learn about this topic. I am sure that you all will feel enriched with knowledge after the completion of this program. I welcome you all once again and that you all will have a great time ahead. Thank you. Thank you, ma'am. There is nothing better than expressions in words. I request Ms. R. Kartika, Assistant Professor of Commerce, to give the introduction of our
chief guest. A very pleasant good afternoon to one and all. I am profoundly delighted to take an opportunity to introduce the chief guest of Ms. V. Rajeshwari, yoga therapist, director of Swatantra School of Yoga in Coimbatore. She is a yoga therapist and MSc Yoga Science. She has completed 5 years of her study and practice. Yogic Science in various institutions in Bangalore and in Tamil Nadu. She has a yoga teacher for around 20 years during her masters. She was in interim at a 250-bed yoga health and research center in Bangalore, and upon completing her studies, she is running own Indian traditional yoga therapy center, Swatantra School of Yoga in Coimbatore. It's working for past 10 years. She helped thousands of people with traditional yoga therapy courses to overcome their physical illness to find their inner peace. He is keenly interested in analyzing the relationship between lifestyle and disease and highly interested to give free yoga awareness programs. Her contributions are to make awareness to inspire people. She is uploading her yoga videos in YouTube. Her channel is Inspiring India, Swatantra School of Yoga, and Facebook page is Swatantra School of Yoga. She is to teach Indian traditional values to the young children. She has created Kutting Swarangal, a Facebook group. It's a free social learning platform. She is worked as a yoga teacher in LG Metric Higher Secondary School, Vivekam Vidyalaya, Advait GNS Higher Secondary in Salem, Dinamalar, and freelance writer for Dinamalar in Tirunelveli edition. She worked as a yoga teacher. Yoga therapist in Briti Foundation in Sai Baba Colony, children with special ability for 7 years. Psychomatic ailments and for normal volunteers. She is also expert in teaching various pranayama and kriyas. Her signature courses are Boost Your Brain by Yoga for 10th and plus years old, and also yoga therapy classes for back pain and hormonal disorder and etc. Ma'am, yoga is a light which one lit will never dim. The better your practice, the brighter your flame. I would like to invite our Honorable Chief Guest to share the role of yoga in optimizing women's health to enhance our students. வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ ஆல் டு ப்ளீஸ் ஆன் யுவர் வீடியோ. உங்கள் வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 56 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். And thank you for this opportunity to the nature and this institution and Shri Yatishwari Krishna Nilakanta Priyamba. அவங்கள ஒரு 15 to 17 years பேக் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு 17 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஞாபகம் வச்சு அவங்க என்னை தேடி கண்டுபிடிச்சி இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்க்கு கமிட் ஆகும்போதே நான் கேட்டிருந்தேன், எல்லாரும் தயவு செஞ்சு உங்களோட வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டா உங்களோட பர்சனல் க்ரோத்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க எப்படி பண்ண போறீங்க. நான் இங்க அவ்வளவா பேச போறது கிடையாது. ப்ராக்டிசஸ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ. ஸோ ப்ளீஸ் நீங்க உங்களோட வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. கூகுள் மீட் எனக்கு ரொம்ப புதுசு. நான் ஜென்ரலாக ஜூம்ல தான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சா நீங்க கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.
இன்னுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட பேஸ்ல இங்க சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன் யோகா பத்தி. அம்மா எனக்கு கேட்கல, நீங்க எதுவும் சொல்றீங்க, எனக்கு கேட்கல. Ma'am, all they are sitting in front of you, ma'am. Ma'am, you just on. Ma'am, they are sitting here. மேம் உங்களுக்கு தெரியுதாங்க மேம்? அம்பா பார்த்தாங்க இல்லையா, அந்த லிங்க்ல தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. மேம் எல்லாரும் சிஸ்டம்ல லாகின் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இண்டிவிஜுவலா அவங்கள பார்க்க முடியாது. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு செட் இங்க உட்கார வச்சிருக்கேங்க மேம். லேப்டாப்ல உங்களுக்கு தெரிவாங்க. Excuse me, ma'am. Ma'am, உங்க மைக் மியூட்ல இருக்குங்க. Okay, yeah. I turned on. Sorry. இந்த Google Meet I am not used. இன்னைக்கு தான் first time join பண்ணிருக்கேன், அதனால கொஞ்சம் difficulties இருக்கு. And thank you very much for this opportunity. Many schools-ல work பண்ணதுக்கான opportunity இயற்கை கொடுத்திருந்தது. So நான் இந்த based on my experience I am sharing my knowledge with you all. Whatever helped my students I am sharing to you also. Okay. So every year academic year முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபீட்பேக் இதுவா இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. ஸ்கூல் குழந்தைங்க ஷேர் பண்ண ஃபீட்பேக் யோகா இந்த ஹோல் இயர்ல ஏன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கு நடுவில் குழந்தைங்க யாரெல்லாம் யோகா சூஸ் பண்ணி வந்தாங்களோ அவங்க அந்த ஹோல் இயர் யோகா கத்துக்கிட்டு அட் த எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு யோகா எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க கொடுத்த ஃபீட்பேக் இது. அதோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன். ஸோ இந்த குழந்தைங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், அதெல்லாம் எங்களுக்கு இப்ப கம்ப்ளீட்டா குறைஞ்சிடுச்சு. எங்களுக்கு சளி பிடிக்கிறதுல, காய்ச்சல் வர்றதில்ல, தலை வலிக்கிறதுல, கண் பார்வை ஐசைட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆனது. சில குழந்தைங்களோட காது கேட்கிற சக்தி கூட இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டூடெண்ட் சொன்ன முக்கியமான விஷயம் அவங்களோட மார்க் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆனதுன்னு. ஸோ இதெல்லாம் யோகம் அப்படிங்கிறது ஒரு கற்பக விருட்சம் மாதிரி. ஒரு கற்பக விருட்சம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஒரு ட்ரீ. அந்த ட்ரீ கடியில போய் நின்று ஏதாவது வேணும்னு கேட்டா அது எல்லாமே நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான என்னெல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ஆர்ட். ஆனா உங்களுக்கு உங்களோட ஏஜ் குரூப் நீங்க வந்து ஒரு 17 இயர்ஸ்ல இருந்து ஒரு 21 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய தேவை என்னவா இருக்கும், இதெல்லாம் உங்களோட பிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த செஷன்ல சொல்ல விரும்பினேன். அது என்னன்னா உங்களுக்கு ஒண்ணு எல்லா யங் கேர்ள்ஸுமே உங்களோட ஃபேஸ் க்ளோயிங்கா இருக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? கொஞ்சம் கை தூக்குங்க யாருக்கெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க. கொஞ்சம் raise your hand. கொஞ்சம் கை கொஞ்சமா இப்படி தூக்குங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் உங்களோட ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கணும், ஐ சைட் பிரைட்டா இருக்கணும், உங்க ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், பாடியோட ஸ்ட்ரக்சர் ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? நினைப்பீங்களா மாட்டீங்களா? Please raise your hand. I'm seeing you all. யாருமே நினைக்கலையா? ஓகே, வெரி குட். ஓகே, உண்மை ஒத்துட்டீங்க, பரவாயில்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பேசிக்கா முதல் படியில யோகா கலையினுடைய முதல் படிக்கட்டுல கிடைக்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம். நம்ம வெளித்தோற்றம் ரொம்ப அழகாகும், ஷார்ப்பாகும். உங்களுக்கு யாருக்காவது இதெல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணா கட்டாயமா யூ வில் கெட். அண்ட் அடுத்தது பாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். விமென்க்கு நிறைய ஹார்மோன்ஸ் உடல்ல மாறி சுரந்துக்கிட்டே இருக்கு. எவ்ரி 15 days ஒன்ஸ் நம்மளுக்கு நடுவுல நிறைய முறை
ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். சில நேரம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், காரணமே தெரியாம. சில நேரம் காரணமே தெரியாம இரிட்டேட்டட் ஆகும், ரொம்ப மூட் ஸ்விங் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ரொம்ப ஹை பீக்ல இருக்கனால இப்ப நம்மளுக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகும், பாடியில பிசிக்கல் கண்டிஷன்ஸ் ரொம்ப வீக் ஆகலாம், ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அப்படி மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த ஏஜ்ல. அதனால உங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ்டா செக்ரேட் ஆகிறதுக்கான சில ஆசனாஸ், கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் சரியா மெயின்டைன் பண்றதுக்கான சில எக்ஸசைசஸ் இந்த செஷன்ல நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அண்ட் ஃபேஸ் க்ளோயிங்காக கூட கொஞ்சம் பிராணாயமா சொல்லி கொடுக்குறேன். ஓகே, சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது புரியல, கஷ்டமா இருக்குன்னா இந்த 1 மணி நேரம் உங்களோட டைம், ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஐம் ஸ்டார்டிங் மை செஷன். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன் யோகா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் கேர்ள்ஸ், மீன்ஸ் அதர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைசஸ் விட, பிசிக்கல் எக்ஸசைசஸ் விட யோகா தேடி இன்னைக்கு உலகம் பூரா நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கோ, இல்ல இந்த யோக கலையை உலகம் பூரா இருக்கவங்க கத்துக்கிறதுக்கோ, பிராக்டிஸ் பண்றதுக்கோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யோகா பிராக்டிசஸ் நம்முடைய உடல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப மைக்ரோ மில்லி அளவுல ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம பாடியை நடத்துறதுக்கு இந்த கிளான்ஸ் உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய கிளான்ஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம், இந்த 2 சிஸ்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மித்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைசஸ் வந்து அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் இல்லாட்டி மசில் ஸ்கெலட்டல் சிஸ்டம், அந்த மாதிரி சில சிஸ்டங்கள் மட்டும்தான், சர்க்குலேட்டரி சிஸ்டம், மசில்ஸ் அண்ட் ஸ்கெலட்டல் சிஸ்டம், இது மட்டும்தான் டோன் அப் பண்ணி கொடுக்கும். ஆனா யோகா பிராக்டிசஸ் உங்களோட இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் ஹோல் வேர்ல்ட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யோகா அண்ட் பிராக்டிசிங் யோகா. ஓகேங்களா? சரி, ஸோ இந்த ஹார்மோன் பேலன்ஸ்டா இருக்கும். அண்ட் முக்கியமா பொண்ணுங்க மெனோபாஸ் ஒரு 45-50 வயசு ஆகும் போது நம்முடைய பீரியட்ஸ், மந்த்லி சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமா நின்னுடும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம பாடி இந்த உடலுக்கு தேவையான கால்சியம் அத உணவுல இருந்து எடுத்து அப்சார்ப் பண்ணாது. நம்ம பாடி, நம்ம போன்ல எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லைங்களா, டெபாசிட் ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த போனு தான், அந்த கால்சியம் தான், அந்த கால்சியம் இருந்து தான் எடுத்துக்கும். ஸோ அதனாலதான் கொஞ்சம் வயசான லேடிஸ் இப்படி போய் லேசா பட்டாலே கை போன்ஸ், ஹிப் போன் உடஞ்சிடுது, கீழே போய் லேசா அப்படின்னு தடுக்கு இருப்பாங்க, விழுந்திருப்பாங்க, லேசா தான் பட்டிருக்கும். அப்ப அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுது. அது எதனால அப்படின்னா போன் டென்சிட்டி குறைஞ்சிருக்கும். ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் எந்த கேர்ள் ரெகுலரா பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களோட பிற்கால வாழ்க்கை நோய் இல்லாம ஆரோக்கியமா வலிமையோட இருக்கும் அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு பொண்ணு ஒரு 3 months ரெகுலரா 1 hour பண்ணக்கூடிய பிராக்டிஸ் அவங்களோட போன்ல டெபாசிட் பண்ணக்கூடிய கால்சியம் லெவல் அவங்களோட மெனோபாஸ்க்கு அப்புறம் 5 years தாங்குதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ்னோட வேல்யூ ஃபார் த விமன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. அண்ட் உங்களோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இந்த கோவிட் டைம்னால எவ்வளவோ அஃபெக்ட், மனசுல சஞ்சலமா பயந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஹார்மோன் பேலன்ஸ்டா வச்சுக்கும், உங்களோட எனர்ஜி லெவல், ஸ்டாமினா பில்ட் பண்ணி கொடுக்கும். த்ரூஅவுட் த டே யூ கேன் ஒர்க் அ லாட். ஓகே. அண்ட் பிரெயின், முக்கியமா பிரெயினோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும், கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நியூரான்ல இருந்து, அதாவது பிரெயின்லுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து நியூரான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நியூரான்ஸோட கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால உங்களோட லேர்னிங் ஸ்கில், உங்களோட கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், மெமரி, ரீகாலிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த ஏஜ்ல தேவையா இருக்கும். ஸோ பிரெயின் ஷார்பன் பண்றதுக்கும் யோகா பிராக்டிசஸ் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். I designed a few practices, ஒரு 10-15 practices மட்டும்தான் நான் I designed. உங்களோட மந்த்லி சைக்கிள்ல பெயின் இருக்கும், அந்த மாதிரி பெயின் ஓவர் கம் பண்றதுக்கும் சில பிராக்டிசஸ் இங்க இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஓகே, ரெடி?
முடிஞ்ச வரைக்கும் என் கூட செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஐ எம் ரெடி டு டீச். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் ஸ்டார்டிங் மை செஷன் வித் த நெக் மூவ்மெண்ட். பொதுவா நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து எழுத படிக்கும் போது கழுத்து வலி இருக்கும், ஷோல்டர் வலி இருக்கும், லோவர் பேக் வலிக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் இங்க ப்ராக்டிஸ சொல்றேங்க. ஸோ bring your chin to the chest, breathe out. Can you bring your chin to the chest? Bend your neck forward. Bend the neck forward, breathe out. Inhale, breathe in and bend your neck back. Exhale, bend forward. Please do along with me. Can I please do along with me? Inhale back. Ikkode pannungada. Inhale back, exhale forward. The breath synchronize pannu. Inhale, bend your neck back. Exhale, bend the neck forward. Inhale back. ஆனா நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணும் போதே உங்க உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம், உங்க எனர்ஜில ஏற்படக்கூடிய மாற்றம். ஹோல் டே நீங்க இன்னைக்கு செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க பிரெயின் கூட கொஞ்சம் டயர்டா இருக்கலாம். அண்ட் த்ரூஅவுட் த டே நீங்க இன்னும் நிறைய செஷன்ஸ் கேட்க போறீங்க. இந்த எக்ஸசைசஸ் ப்ளீஸ் டூ அலாங் வித் மீ. இட் வில் ஹெல்ப் அ லாட். ஓகே, எனக்கு உங்களோட மூவ்மெண்ட் தெரியல. ப்ளீஸ் ட்ரை டு டூ வித் மீ. Inhale, bend your neck back. Complete பின்னாடி விட்டுருங்க. Drop your head. Feel the stretch. Exhale, bend forward. Bend forward. Okay, இது மாதிரி நீங்க ஒரு 3 to 5 rounds practice பண்ணிக்கலாம். Next, turn your neck towards your right, then left. Turn the neck towards your right, left, your right, your left, your right, then left. Last round, turn the neck towards your right, then left. நேரா வந்துருங்க. நேரா வந்துருங்க. Relax. Relax. Gently bend your neck towards your right. Feel the stretch. Breathe in. Exhale, opposite side. Normal breath பண்ணிக்கலாம். Your right, your left, your right. உங்களுக்கு லேசா வலிக்கும். ஸ்ட்ரெச் ஆகிறது உணர முடியுதுங்களா? Could you feel? Breathe in, center. Exhale, bend. Feel the stretch. You will feel pain. Accept the pain. Continue. Right towards your left. Your right and towards your left. Come straight. So neck movements. இதெல்லாம் பண்ணா உங்க நெக்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்னேஷன், ஒரே இடத்துல ஒரே திசையில உட்காந்து நம்ம இப்படியே குனிஞ்சே எழுதிக்கிட்டே இருக்கோம், படிக்கிறோம், அந்த மாதிரி நேரத்துல கழுத்து வலி ஏற்படுது இல்லையா? அதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸசைசஸ் இருக்கு. ஜஸ்ட் டு ரிலாக்ஸ் யுவர் நெக் ரீஜன் ஐ டீச். இந்த 3 எக்ஸசைஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், turning the neck towards your right to left and bending the neck towards your right to left. 3 movements நாம கத்துருக்கோம். இது பிரெத்தோட நீங்க சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணலாம். நார்மல் பிரெத்லயும் பண்ணலாம். கொஞ்சம் எழுந்து நின்னுக்கிறீங்களா ப்ளீஸ்? உங்க கை ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க. Inhale, spread your hands out. Exhale, join your hands. மெதுவா பண்ணுங்க. Breathe in. இது உங்களோட lung capacity improve பண்ணும். Exhale, join your hands. Breathe in. Breathe out. Inhale out. கை ஷோல்டர் லெவல்ல வச்சுக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, நான் உங்களை பாக்குறதுக்காக கிட்ட வந்தேம்மா. எழுந்து நில்லுங்கடா குட்டீஸ். எழுந்துக்கோங்க. சாரி. Inhale out. கை ஷோல்டர் லெவல்ல வச்சுக்கோங்கண்ணா. கொஞ்சம் வலிக்கும், பிராக்டிஸ் இல்லாததுனால
That's all right. Please accept the pain. Inhale. You can close your eyes. Feel the expansion of your chest, your lungs. Exhale, come back. சில பேர் கை இப்படி வச்சிருக்கீங்க பாருங்க, ஷோல்டருக்கு கீழே இறக்குன மாதிரி வச்சிருக்கீங்க. Keep it in the level of shoulders. Shoulder level வைங்கம்மா. Exhale, come back. Relax. Relax. Very good. Thigh rounds பண்ணீங்க இல்லையா? Okay. கை raise பண்ணிக்கோங்க. Gently move பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. உங்களோட palm towards the ground. Keep your palm towards the ground. 6, 7. Relax. Relax. Once again, raise your hands. Raise your hands. Opposite side. 1, 2. Anti-clockwise. 3, 4, 5, 6, 7. Relax. Painful feel பண்றீங்களா? கொஞ்சம் லேசா வலிக்குதா? வலிக்கலையா? Just raise your hand. I will understand. Raise your hand. Okay, கை கீழே போடுங்க. உங்க கை தானே அது. உங்க கை தூக்கி ஒரு 7 rounds பண்றதுக்கு உங்களுக்கு வலிக்குது இல்லையா? அப்ப உங்க கையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் செய்ய வலி குறைஞ்சிரும். சரியா? Okay. Now raise your hand. Now rotate your complete arm. 1, 2, 3, 4. ஏன்னா உங்க காதை ஒட்டி கொண்டு வாங்கம்மா. 5 and body closer up. 6, 7. Very good. Super. Now hands closer to the ear and the body, anti-clockwise. 1, front to back. 2, ரொம்ப நல்லா பண்றீங்களே. 3, 4. முழங்கை மடக்க கூடாது. 5. elbow bend பண்றீங்க சில பேர். கவனிங்க, ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இப்படி போறீங்க. So do not bend the elbow. Keep the hands nearby the ear and while rotating, இப்படியே கொண்டு வாங்க. Okay? இப்படியே கொண்டு வாங்க. Continue please. Relax. Very good. இந்த ரெண்டு எக்ஸசைஸ் உங்களுக்கு தோள்பட்டையெல்லாம் வலி இல்லாம நல்லா உறுதி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்தது அண்ட் யாரெல்லாம் ஒரு 20-21 வயசுக்குள்ள இருக்கீங்களோ, உங்களுக்கு இன்னும் டாலா வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆசனா இப்ப சொல்லி தர போற ஆசனா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு பாம் ட்ரீ போஸ், தாடாசன் சொல்ல. பாம்னா பனை மரம் இல்லையா? பனை மரம் எப்படி உயரமா இருக்கு, அது மாதிரி நீங்களும் உயரமா வளர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஏஜ்க்குள்ள பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா டால் ஆயிடுவீங்க. ஸோ எவ்ரி சிங்கிள் டே ஒரு 10 ரவுண்ட்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். நான் இங்க 5 ரவுண்ட்ஸ் மட்டும் காட்டுறேன். உங்க கை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. Keep it on the head. கால் சேர்த்து வச்சுக்கோங்க. Inhale, stretch your body up. Exhale down. Breathe in up. Exhale down. Inhale up. Exhale down. Breathe in up. Exhale down. Breathe in up. உங்களால ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியுதுங்களா? உங்க ஹீல்ஸ்ல இருந்து மேல் நோக்கி ஹோல் பாடி, ஹோல் பேக் ரீஜன் ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா? லாஸ்ட் ரவுண்ட். Now once again lift up. Lift your heels up. பார்வை திறந்து இருக்கணும். இந்த பிராக்டிஸ் கண் மூடக்கூடாது. கண் திறந்து நேரா ஒரே பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. Maintain your pose with a normal breath. 1, 2, 3, 4, 5. Slowly come back and relax. Very good.
Could you feel the changes in the body? கை கீழே விட்டுருங்க. உங்க உடல்ல உங்க சுவாசத்துல ஏற்பட்டிருக்க மாற்றத்தை கவனிங்க. Okay, now put your hip joint. இந்த இப்ப சொல்லி கொடுத்தது தாடாசன். That is also highly good for back pain, lower back, the whole spinal joint, spine ஒரு alignment கொண்டு வரதுக்கு help பண்ணும். So யாருக்கெல்லாம் lower back pain இருக்கோ அவங்க இதை practice பண்ணிக்கலாம். அப்பப்ப ஏதாவது நீங்க ரொம்ப நேரம் லாங் டைம் உட்கார்ந்து ஏதாவது ஒர்க் பண்றீங்க, அப்ப உங்களுக்கு இடுப்பு வலிக்குன்னா கொஞ்சம் எழுந்து நின்று இப்படி ஒரு 4-5 ரவுண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா பாடிய லோவர் பேக் ரிலாக்ஸ் ஆயிடும், ஒரு அலைன்மெண்ட் வந்துடும். நிறைய பேருக்கு ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டுரும், அதனால ஏதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ், நர்வ்ல கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதிரி யோகா பிராக்டிசஸ்லயே குணப்படுத்திக்கலாம். அது மாதிரி இங்க நிறைய பேர் இம்ப்ரூவ் ஆகி போறதை நான் கண்டிப்பா பாக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட மிடில் பார்ட் ஆஃப் த பாடி, அது நல்லா ஒரு ஃபிளெக்சிபிளா நல்லா ஒரு எனர்ஜைஸ் பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணுது. அடுத்த பிராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்குள்ள இருக்க ரொம்ப சோம்பலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கு, if you want to activate your body you can do this practice. கவனிச்சுக்கோங்க. இப்படி கால் கொஞ்சமா விரிச்சிக்கணும். Can apart your leg a little bit, raise your hands, twist your body, look at your tip of the middle finger, and now opposite side. Okay, left, right, then left. Very good. ரொம்ப நல்லா பண்றீங்க. Very good. கை shoulder level பண்ணுங்க. வெச்சுக்கோங்கடா. hand shoulder level வைங்க. கை கீழ இறக்கிட்டீங்க. பாருங்க. கை shoulder level வைங்க. Yes, your right. Turn towards your right. உங்களோட ரைட் சைடு நான் பேக்ல திரும்பி பண்ணி காட்டுறேன். ரைட் பாருங்க, நான் எவ்வளோ என்னோட லெஃப்ட்ல போயிருக்கேன் பாருங்க. லெஃப்ட், ரைட், left, right, left, right, left. நேரா வந்துருங்க. இந்த பாதம்லாம் திரும்ப கூடாது, சரியா? பாதம் ரெண்டும் ஃபர்மா, உங்க ஃபீட் ஃபர்மா கிரவுண்ட்ல வச்சுக்கணும். இப்படி குதிங்கால தூக்கி திருப்பினீங்க, எக்ஸசைஸ் டு தி மிடில் ஆஃப் தி பாடி will not be there enough. ஓகே, கால் கொஞ்சம் உடம்பு அளவுக்கு மட்டும் விரிச்சுக்கோங்க. only twist your upper part of the body. ஓகே குட்டீஸ், இங்க பாருங்க. இப்ப நம்ம எக்ஸசைஸ் புரிஞ்சிடுச்சு இல்லையா? இது கொஞ்சம் ஆக்டிவா எப்படி பண்றது நான் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். இதை நிதானமா பிரீதிங் சிங்க்ரனைஸ் பண்ணிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆக்டிவா பண்ணலாம். அப்படி பண்ணாதான் உங்க மிடில் பாடி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரும். நீங்க கவனிங்க. 1 2 3 இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? செய்யலாமா? நான் ஒரு கவுண்ட் சொல்லும் போது நீங்க ரைட் டு லெஃப்ட் ரெண்டு முடிச்சிடணும். ஓகே, சொல்லுங்கடா. ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அட் லீஸ்ட். எஸ், ஓகே, வெரி குட். கால் கொஞ்சமா விரிச்சுக்கோங்க, லேசா விரிச்சுக்கோங்க, பாடி அளவுக்கு வச்சுக்கோங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட், ரைஸ் யுவர் ஹேண்ட், ட்விஸ்ட் யுவர் பாடி. 1, ஒரே கவுண்ட்ல ரெண்டு சைடு முடிச்சிடணும், ரைட் டு லெஃப்ட் முடிச்சிடணும். ஓகே, அப்படி ஆக்டிவா பண்ணுங்க. ஐ வில் டூ along with you. 1 2 3 4 5 6. செய்யுங்க, வேடிக்கை பார்க்கலாம். செய்யுங்க. 7 8 9 10 11. இவ்வளோ ரவுண்ட்ஸ் பண்ணணும். இவ்வளோ ரவுண்ட்ஸ் பண்ணாதான் எஃபெக்டிவா இருக்கும். 12 13 14 15 16 17 18 19 20. Relax. Follow.
ரிலாக்ஸ். எப்படி இருக்கீங்க? க்ளோஸ் யுவர் ஐஸ். யாருக்கா டிஸியா ஃபீல் பண்ணா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, தலை கொஞ்சம் குனிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏதாவது டிஸியா இருந்ததா யாருக்காச்சும்? இஃப் டிஸியா இருந்தா எனக்கு கொஞ்சம் கை ரேஸ் பண்ணுங்க. ஏன்னா blood circulation to the brain will be more. சில பேர் மட்டும் அப்படி டிஸியா ஃபீல் பண்ணலாம். அப்படி ஃபீல் பண்ணா தலை ஒரு நிமிஷம் இப்படி குனிஞ்சுக்கோங்க, சரியாயிடும். ஓகே, ஸோ இது மினிமம் 20 ரவுண்ட்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கணும்னா 10 ரவுண்ட்ஸ் கூட பண்ணலாம், பட் மினிமம் 20 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. இது பேரு ஹிப் ட்விஸ்டிங், இங்கிலீஷ்ல கட்டி சக்கராசன், சம்ஸ்கிருதத்துல. ஓகே, ஸோ ஹிப் ஜாயிண்ட்டுக்காக இப்போ 2 எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒன்று இன்டர்லாக் பண்ணி இப்படி ஸ்ட்ரெச் பண்ண பாடிய. That helps to grow and keeps your spine in alignment and relaxes the lower back. And then idu vandu twisting, this is also stimulates. Adutha interlock right man. Interlock your hands, slowly bend towards your right. Kaal virichu vechukkom, come back. Nera vandruga, bend on your left side, come straight. Okay, நீங்க யோகா practices always you have to start with your right side. நான் உங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறனால நான் என்னோட ரைட்ல ஆரம்பிக்கிறேன், நீங்களும் உங்க லெஃப்ட்ல ஆரம்பிக்கிறீங்க. Please start with your right. Raise your hands up. கால் கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, நல்லாவே விரிச்சுக்கணும் இந்த பிராக்டிஸ்க்கு. Bend towards your right. Come straight. Then left. Straight. Right. Straight. Left. Straight. Right. Straight. Left. Straight. Relax. இங்க வலிக்குதுங்களா? Raise your hand. யாருக்கெல்லாம் வலிக்குது கொஞ்சம் கை தூக்குங்க. எல்லாருக்கும் வலிக்குது இல்லையா? செய்ய செய்ய உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் ஆயிடும், பாடி கட்டாயமா வலிக்கும், ஆனா செஞ்சாதான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வரும். சரியா? இப்போ இன்னும் ஒரு 3 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. Accept your pain, start to enjoy the pain. Bend towards your right. Straight. இப்ப நடுவுல பாஸ் கொடுக்காம கூட பண்ணலாம். Left. Your right. Then left. Your right. Your left. Last round. Right. Then left. Okay, very good. Come back. Relax. அடுத்தது நீங்க கவனிங்க, அப்புறமா செய்யலாம். நான் திருப்பி பண்ணி காட்டுறேன். Inhale, bend your body back. Exhale, bend forward. Inhale back. Exhale forward. Okay, raise your hands. கால் சேர்த்து வச்சுக்கணும். Raise your hands. Inhale, bend your body back. Exhale, bend forward. Breathe in back. தலை பின்னாடி விட்டுருங்க, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வளைங்க. Exhale forward. Inhale back. Exhale forward. Breathe in back. Exhale forward. Breathe in back. Exhale forward. திடீர்னு ஹலோ மேம், ஹலோ மேம். ஓகே, எனக்கு திடீர்னு எல்லா வீடியோ அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. ஓகேங்க, ஓகே.
ஓகே. இன்னும் ஒரு என்ன பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. குட்டிஸ் யாரோ ஒருத்தவங்க இந்த ஆபீஸ் எஸ்எஸ்என்சின்னு ஒரு நெட் ப்ராப்ளம் இருக்கா? ஓகே. நான் என்ன செய்யறது இப்ப? 1 minute மேம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணவா? மேம் விசிபிள் மேம்? எனக்கு ஒரு செஷன் எஸ் ஓகேங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்களாடா? பண்ணிட்டீங்களா? பேக்வர்ட் பெண்டிங் ஒரு 10 ரவுண்ட்ஸ் நீங்க பண்ணலாம். ஜெனரலா ரெகுலரா 10 ரவுண்ட்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ உட்கார்ந்துக்கோங்க கண்ணா, உட்கார்ந்துக்கோங்க. இந்த மாதிரி கால் கொண்டு வந்துருங்க. இப்படி உங்க ஃபுட் ரெண்டும் ஒண்ணு டச் பண்ணிருக்காங்க மாதிரி. இப்படி கையால இப்படி காலை பிடிச்சுக்கோ. மூவ் your legs. இந்த பிராக்டிஸ் வந்து உங்களோட menstrual pain, irregular menstrual problems அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இது வந்து 1 2 beginning stageல நீங்க இந்த இடத்துல ரொம்ப வலியா உணர்வீங்க. thigh joint number of rounds ஒரு 100 reach பண்றதுக்கு. இப்படி வலிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு 50 rounds பண்ணுங்க. கொஞ்சம் காலை நீட்டிக்கோங்கம்மா. கால் நீட்டிக்கோங்க. ரிலாக்ஸ். உங்களுக்கு வலிச்சது அப்படின்னா இந்த மாதிரி நீட்டிக்கோங்க. ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் at the back. Once again come back. Okay. இன்னொரு 50 பண்ணுங்க. இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 13 14 15 16 17 18 19 20 21 24 25 26 27 28 30 31 32 33 2 3 4 5 6 7 8 9 10. பாத்தீங்களா 50 செய்யறதுக்கு ஒரு half minute கூட ஆகாது. அப்ப நீங்க ஒரு 100 அல்லது 200 நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் வரக்கூடிய பெயின் குறைஞ்சிரும். அண்ட் திஸ் இஸ் த வெரி பிராக்டிஸ். உங்களுக்கு ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு நாம இதை சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் அவங்க பிராக்டிஸ் பண்ணி நிறைய பேர் நார்மல் டெலிவரி கூட பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே இப்ப மோஸ்ட்லி மேலேயே உட்கார்ந்து பழகிறோம் இல்லையா? கீழே உட்கார்ந்து பழகிறது இல்லை இல்லையா? பிராக்டிஸ் we never sit in the floor. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ்க்கு ஹிப் ஜாயிண்ட் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுது. கீழே உட்காரம் மேல சோஃபா இந்த மாதிரி சேர்ஸ்லயே உட்காருறதுனால. ஸோ அதுவே முக்கியமான காரணம் பீரியட்ஸ் டைம் பெயின் வருது. இப்ப நார்மல் டெலிவரி ஆகாது கூட அதுதான் முக்கியமான காரணம்.
எந்த அளவுக்கு இந்த பெல்விக் போன் எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிஞ்சு விரிஞ்சு கொடுக்குறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் ரொம்ப ரெகுலர் ஆயிடும். ஓகே, ஸோ இது பேரு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். இது ஒரு ப்ரிப்பரேட்டிவ் எக்ஸசைஸ் டு டூ அ போஸ். அது பேர், அந்த ஆசன பேரு பத்த கோணாசன். நான் இன்னும் ஒரு முறை செஞ்சு காட்டுறேன், கவனிங்க, நீங்களே என் கூட பண்ணுங்க. சோ இந்த மாதிரி காலை வச்சுக்கணும், மூச்சு exhale, bend your body, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, breathe in up. So இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஹிப் ஜாயிண்ட் எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கோ அப்பதான் உங்களால கீழே போக முடியும். தை ஜாயிண்ட் எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கோ அப்பதான் உங்களால முன்னாடி நல்லா வளைய முடியும். அது வளையறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த பிராக்டிஸ். சோ நீங்க எந்த அளவுக்கு இதை பண்றீங்களோ, சும்மா நீங்க இவன் சாப்பிட்டு பண்ணக்கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு எனி பிராக்டிஸ் நீங்க பண்ணலாம். நீங்க கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்லாம் இருக்க நேரத்துல நீங்க டிவி வாட்ச் பண்ணிட்டு இருந்தா கூட இதெல்லாம் பண்ணலாம். சரியா? சோ இது ஜாலியா இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்க பாடியும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிடும், நீங்க டிவியும் வாட்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம் சொல்றேன் நான். இது லாக் பண்ணிக்கோ. இன்னும் ஒரு முறை டேக் டீப் பிரெத், பெண்ட் ஃபார்வர்ட், மெயின்டைன் யுவர் போஸ். இப்போ நேரா வர வேணாம், அப்படியே இருங்க. மெயின்டைன் யுவர் போஸ் வித் நார்மல் டீப் பிரெத். 1 2. Please bend and hold. Hold your breath. Kana bend and hold the pose with a normal breath. Bend, kana bend forward. Bend forward. Please maintain. Accept your pain. Feel the stretch in the thigh region. Come back. Relax. Relax. Okay. Relax. Okay. அடுத்து ஒரு பிராணாயாமா சொல்லி கொடுத்துறேன். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? எப்படி இருக்கு கிளாஸ்? இன்னும் ஒரு ஃபியூ பிராக்டிசஸ் படுத்த நிலையில உங்களுக்கு உட்கார்ந்த நிலையில சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு நல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு பிராணாயாமா கத்துக்கலாம். இது பேரு பஸ்திரிகா, கவனிங்க. இது ஒரு ஆக்டிவ் பிரீதிங் டு ஆக்டிவேட் யுவர் பிரெயின். கவனிச்சுக்கோங்க. கை இப்படி நல்லா மேல தூக்கும் போது மூச்சு நல்லா உள்ள இழுத்துக்கணும். Inhale up, exhale, thumb finger inside, make a fist, breathe out. கவனிங்க, செய்ய வேணாம், சொல்லி திரும்ப கவனிச்சுக்கோங்க. சரியா? பண்ணலாமா? பண்ணலாமா? Raise the hand. Chant Om. ஓமா சொல்லுங்க. உங்க வாய்ஸாவது காதுல கேக்குறேன். சொல்லுங்க. காதே கேட்கல. சரி, பரவாயில்ல. இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. 10 ரவுண்ட்ஸ் நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன், நீங்க பண்ணுங்க. ஸ்டார்ட். Stop your practice. கண்ணை மூடிக்கோங்க. உங்க பிரெத் கவனிங்க. ஆமா, உங்களோட மாஸ்க் எல்லாம் எடுத்துருங்க. இந்த பிராணாயாமம் செய்யும்போது உங்க மாஸ்க் எடுத்துட்டு பண்ணுங்க. Close your eyes. Feel the effect in your breath. உங்க சுவாசத்துல டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரிஞ்சா கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம். யாரே ஃபீலிங் ஏதாவது கை சுவாசத்துல டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரியலையா? தெரியல. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவா ஃபோர்ஸ்ஃபுல்லா, இப்போ எச்சில் வந்து நம்ம காரி துப்புறோம்னா எப்படி துப்போம்? ஃபோர்ஸா துப்புவோம் இல்லையா? அந்த மாதிரி வேகமா காத்த உடம்புல இருந்து வெளியேற்றணும், வேகமா காத்த உள்ளவும் இழுத்துக்கணும். சரிங்களா? கவனி. இன்னும் ஒரு 10 பிரெத் பண்ணுங்க. ஸ்டார்ட் along with me. நீங்க ஹேண்ட்ஸ்லயும் பண்ணலாம், இல்ல நார்மலா டி வயிற்றுலயே அப்படி பண்ணிக்கலாம். வயிறு மேல கை வச்சுக்கோங்கன்னா ஒரு கை இப்படி சின்முத்ரால வச்சுக்கோங்க.
உங்களுக்கு சின்முத்ரா தெரியும் இல்லையா, அப்படி வச்சுக்கோங்க. கவனிங்க. இப்ப நான் 10 சுவாசம் பண்ணிருக்கேன். வண்டிக்கு பெட்ரோல் போட்டா என்ன ஆகும்? வண்டி நல்லா ஓடும்ல. ஒரு வாடி போயிருக்க செடிக்கு தண்ணி விட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாடி போன செடியில கொஞ்சம் தண்ணி விட்டா என்ன ஆகும்? நல்லா தழைஞ்சிரும் இல்லையா? அது மாதிரி பிரெயின் செல்ஸ் எல்லாம் எனர்ஜைஸ் ஆயிடும் இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது. ஓகே, சின்முத்ரால கை வச்சுக்கலாம், இல்ல ஒரு கை வயிற்று மேல வச்சுக்கோங்க. முடிஞ்சா இது பேர் வஜ்ராசன். காலை எப்படி முடிஞ்சா மடக்கி உட்காருங்க. பிகினிங் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் வலிக்கும் ஆங்கிள் ஜாயிண்ட். செய்ய செய்ய வலி சரியாயிடும். முடிஞ்சா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உட்காருங்க. வெரி குட். ஓகே, வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன்ஸ். சின்முத்ரா, இப்படி முத்ரா வச்சுக்கோங்க. The tips of the finger should touch, not the nails. கரெக்டா விரல்களோட நுனிகள் தொட்ட மாதிரி வச்சுக்கோங்க. கைக்கு மேல கை வச்சுக்கோங்க. இந்த பிராணாயாமாக்கு பேரு பஸ்திரிகா. ஓகே, ஸ்டார்ட். இந்த அளவுக்கு பண்றீங்கன்னு எனக்கு அவ்வளவா தெரியல. நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா ரொம்ப காமா உணர்வீங்க மைண்ட் லெவல்ல. அண்ட் பாடி ரொம்ப எனர்ஜைஸ் ஆயிடும். உடலுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே, இந்த ஒரே ஒரு செட் பண்ணலாம் வித் ஹேண்ட்ஸ். எது வேணாலும் பண்ணலாம். ஒண்ணு வயிற்றுலயே பண்ணிக்கலாம், இல்ல ஹேண்ட்ஸ்லயே பண்ணிக்கலாம். இப்ப ஹேண்ட்ஸ்லயே பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 more breath ப்ளீஸ். ஸ்டார்ட். பாருங்க, ஃபுல் ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்கன்னா இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க கையை. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க ஃபுல்லா இப்படி தூக்கும் போது உங்க ஹோல் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற நுரையீரல் நல்லா விரியுது. அப்ப நிறைய பிராண சக்தி, இந்த லைஃப் ஃபோர்ஸ் உங்களால கன்சியூம் பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைச்சிடும். புரிஞ்சுதா? நிறைய தண்ணி விட்டா செடிக்கு நல்லா தழைஞ்சு வளர்ந்து நிறைய காய் கனி கொடுக்கும் இல்லையா? அது மாதிரி நம்மளுக்கு தேவையான நிறைய சக்தி இருக்கும் போது நம்மளால நிறைய வேலை பண்ணணும். உங்களுக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆங்கிள் ஜாயிண்ட். நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இப்படி நெளிஞ்சிட்டு இருக்கீங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. இந்த ஆசனாக்கு பேரு வஜ்ராசன். இது ஒரு மெடிடேட்டிவ் போஸ். கட்டாயமா பிகினிங் ஸ்டேஜ்ல வலிக்கும். நம்மளுக்கு பழக்கம் இல்லாத காரணத்தினால பாடிய பழக்கப்படுத்த நம்மளால முடியும். நீங்க விரும்பினா இந்த மாதிரி போஸ்ல உட்காந்துக்கலாம். இது ஒரு மெடிடேட்டிவ் போஸ். இந்த போஸ்ல உட்கார்ந்தாலே மைண்ட் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சஞ்சலமே ஆகாது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு போர்ஷன் மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க ஸ்டடீஸ்ல, மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இப்படி உட்காந்துட்டீங்கன்னா மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேட்டட் ஆயிடும். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் ஆர் அப்சர்வ் எனிதிங். ஓகே, ஸோ எனிதிங் நீங்க அதனாலதான் நம்மளோட நிறைய பெரியவங்க எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிடேட்டிவ் கோர்சஸ்ல உட்காந்து தபஸ் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, ஜப்பம் பண்ணுவாங்க. பாடி இந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டா மைண்ட் வந்து அலையாது. இல்லைன்னா நமக்கு அப்பதான் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். சினிமா பார்க்கலாம், செல்போன்ல விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், ஜாலியா எங்கேயாவது போலாம். அப்படிலாம் நம்மளுக்கு தாட்ஸ் வந்துட்டே இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். தானே நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும் and mind will become very concentrated. கட்டாயமா வலிக்கும். உட்காந்து ஒரு நிமிஷம் உட்காருங்க. வலிச்சதுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. again you try to sit. அப்படி நீங்க ஒரு 1 week every single day நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா it will be more easier. Okay, now please 10 breath. Start. Relax. Close your eyes. Close your eyes. Feel the effect.
Feel the energy flow towards your brain. To glow your face in அதிகமா glow பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆசனா நீங்க பண்ணிக்கலாம். After every 10 breath மசல் நான் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. கை இப்படி வச்சுக்கணும், உச்சந்தலை பூமி பார்த்து வச்சுக்கணும். Hands beside the head. Slowly come to the sitting pose. நீங்க உங்க முகத்தை வந்து கண்ணாடியிலே போய் பாருங்க. வீட்டுல சொல்றேன் பண்ண முடியும். ஓகே, கை முன்னாடி வச்சுக்கோங்க. Place your crown of the head on the floor. உச்சந்தலை பூமியில வைங்க. தலை கீழே வச்சுக்கோங்கம்மா. நான் உங்களை பாக்குறதுக்காக நான் பூமியில வைக்கணும், குனிய கூடாது. தலையை கொண்டு போய் தலைமை தரையில வச்சிடுங்க. Very good. Feel the blood circulation. லேசா தான் வலிக்கு, பொறுத்துக்கோங்க. Take your hands beside your head. The hands support, slowly come to the sitting pose. Slowly come to the sitting pose. Comfortable. இந்த போஸ் உங்களோட ஃபேஸ் மட்டும் க்ளோ பண்ணாது, உங்களோட பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட், இது ரெண்டு தான் மாஸ்டர் கிளாண்ட்ஸ். இந்த மாஸ்டர் கிளாண்ட்ஸ்ல இருந்து தான் சிக்னல் டு தி அதர் கிளாண்ட்ஸ் கோஸ். ஸோ இந்த கிளாண்ட்ஸோட செக்ரேஷன் ரெகுலேட் பண்ணும். அதனால இந்த போஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போஸ், பிரணாமாசன். ஓகே, இன்னொரு 5 minutes இருக்கு. இன்னும் 2 போஸ் நான் காமிச்சிடுறேன். உங்களோட கிளாண்ட்ஸ் நார்மல் நிலை கொண்டு வரதுக்கும் பெயின், பீரியட்ஸ் பெயின் ரெகுலேட் ஆகிறதுக்காக கவனிச்சுக்கோங்க. இது பேரு எகெயின் நீங்க இந்த மாதிரி முட்டி போட்டு நின்னுக்கணும். முழங்கால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கணும், இந்த அளவுக்கு. ஓகே, இந்த 2 முழங்கால் நடுவுலயும் ஒரு லோவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி எழுந்து நின்னுக்கோங்க. ஒரு அடி இருக்கணும் between your knees and in front of the knee. Inhale, look up, lower the body. Exhale, chin on the chest, raise your hip. Inhale up, exhale down. இது பேரு cat pose. இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல இது வந்து உங்களோட கிட்னியோட பாயிண்ட், ஓவரியோட பாயிண்ட், ஓவரி கிளாண்ட்ஸ் எல்லாம் சரியா செக்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓவரியில இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ். ஓகே, ஸ்டாண்ட் ஆன் தி நீ. எழுந்து நின்னுக்கோங்க குட்டீஸ். இந்த மாதிரி முட்டி போட்டு நில்லுங்க. Lower your body, look up. Exhale, arch your back, chin on the chest. Inhale, look up. பூனை தூங்கி எழுந்து இப்படி தன்னோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ணும், பார்த்துருக்கீங்களா? அதனால தான் இருக்கு cat pose வச்சிருக்காங்க. Exhale, bend down. Inhale, look up. Lower the back. நல்லா கீழே இறக்கணும். Exhale, arch your back, your chin on the chest. Inhale, look up. Exhale, chin on the chest, raise the back. Breathe in, up. Exhale, down. Breathe in, up. Look up.
நீங்க எந்த அளவு கீழே இறக்கணும்னா, நீங்க இப்ப யாராவது ஒருத்தருக்கு 3 கிலோ வெயிட் கொடுத்து உங்க லோவர் பேக்ல இப்படி அழுத்தினா எந்த அளவு பிரஷர் நீங்க உங்க உணர்வீங்களோ அதே அளவு வெயிட் பிரஷர் யூ ஹேவ் டு ஃபீல் பை லோவரிங் த பேக் இட் செல்ஃப். ஓகே, எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியல. இன்னொரு முறை நான் பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து லைட்டா அப்படி கீழே குனிஞ்சா பத்தாது, கீழே இடுப்ப லோவர் இறக்கினா பத்தாது, நல்லா கீழே இறக்கணும். யூ ஹேவ் டு ஃபீல் தட் pressure around 2 to 3 kilos of pressure you have to feel. and இங்க நல்ல மேல் நோக்கி பார்ப்பீங்க, இந்த த்ரோட்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது பண்ணாலே வெளியில இருந்து யாரோ மசாஜ் பண்ணா என்ன எஃபெக்ட் உங்களோட லோவர் பேக்ல கிடைக்குமோ அந்த எஃபெக்ட் இந்த எக்ஸசைஸ்லயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இடுப்பு வலிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல பிராக்டிஸ். ஓகே, கேட் போஸ், சம்ஸ்கிருத்ல இத மார்ஜரி ஆசனான்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ல யூடியூப்ல இதெல்லாம் போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல. நான் மேம்க்கு லிங்க் அனுப்புறேன், நீங்க வேணா வாங்கி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஆசனாவோட நான் இதை முடிச்சுக்கிறேன். இது வந்து தைராய்டு கிளாண்டுக்காக செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிள் ஆசனா. இங்க இதுக்கு நாம படுத்துக்கணும். இப்படி காலை விரிச்சு வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சா இங்க கணுக்கால் ankle joint ஹோல்ட் பண்ணிக்கோங்க. otherwise you can keep your hands beside your feet. என்னால முடியும், நான் இப்ப ஹோல்ட் பண்ணிக்கிறேன். inhale, lift your body up. exhale down. inhale up. exhale down. ஓகே, நீங்க இப்ப கொஞ்சம் படுத்துக்கோங்கம்மா. சட்டுன்னு பண்ணுங்க, டைம் இஸ் அப். மெதுவா காலை மடக்கி வச்சுக்கோங்க. Fold your legs. Fold your legs at the knee. Keep your feet in distance. உங்க பாதங்கள் கொஞ்சம் தூரமா தள்ளி விரிச்சு வச்சுக்கோங்க. கால் கிட்ட, பாடி கிட்ட வைக்கணும், பாடிக்கு அகட்டி வச்சுக்கணும். கையால உங்களோட ankle joint ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கையால உங்க கணுக்கால பிடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எடுத்துட்டே பாடி மேல தூக்குங்க. lift your body up. very good. exhale, come down. come down. கீழே வந்துருங்க. குதிங்கால்லாம் தூக்க கூடாதுமா, பாதம் ஃபுல்லா பூமியில தான் இருக்கணும். கீழே வந்துட்டீங்களா? இன்னும் ஒரு 2 rounds பண்ணுங்க. inhale, lift your body up. lift the body up. ஷோல்டர்ஸ் பூமியில இருக்கணும், மிடில் பாடி மட்டும் தூக்குங்க. மூச்சு நல்லா உள்ள எடுத்து நார்மல் பிரெத்ல மெயின்டைன் பண்ணலாம். அகெயின் கம் பேக். கீழே வந்துருங்க. நல்லா தூக்குங்க, இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். இன்னும் ஒரு முறை. லிஃப்ட் அப். lift your body up. maintain. 1 and 2. yes, time is up, I understand. I am going to end up the class. 3 4 5. relax. normal breathல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, மெதுவா எழுந்து உட்காந்துக்கோங்க. ஒரே ஒரு தடவை நான் ஃபாஸ்டா ரீகேப் பண்ணிக்கிறேன். எழுந்து உட்காந்துக்கோங்க. நம்ம நெக் ஜாயிண்ட்டுக்காக 3 எக்ஸசைஸ் பண்ணோம். ஷோல்டர்ஸ்க்காக ஃபுல் ஆர்ம் ரொட்டேஷன் அண்ட் இப்படி 2 வெரைட்டி ஆஃப் ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் பண்ணோம். ஹிப்ல மட்டும் நம்ம ஒரு 5 எக்ஸசைஸ் பண்ணோம். 1 ஹிப் ஸ்ட்ரெச், அப்புறம் ட்விஸ்டிங், அப்புறம் சைடு பெண்டிங், ஃபார்வர்ட் பேக்வர்ட் பெண்டிங். சாரி, 4 எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பட்டர்ஃப்ளை பண்ணோம் 5. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 8 எக்ஸசைஸ் பண்ணோம். அது இல்லாம 3 ஆசனா பண்ணியிருக்கோம்.
ஒன்று கேட் போஸ், அதுக்கப்புறம் இந்த பிரணாமாசன், தலையை கொண்டு பூமியில வைக்கிறது, அண்ட் இது வந்து ஷோல்டர் ஸ்டாண்டிங் போஸ். 3 ஆசனா, 8 எக்ஸசைஸ், 3 ஆசனா, ஒரு பிராணாயமா கத்துருக்கீங்க. இது வெறும் 40 மினிட்ஸ் தான் இருந்திருக்கு. 45 அரௌண்ட் 45 to 50 மினிட்ஸ்ல இவ்வளோ கத்துருக்கீங்க. இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் உங்களுக்கு பத்தாது, இருந்தாலும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில எங்கேயாவது டைம் கிடைச்சா கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயாவது போய் கத்துக்கோங்க. உங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா உங்க வாழ்க்கைய எஃபெக்டிவா வாழ முடியும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எண்ட் அப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, ma'am. We learn a lot of yoga and hope our students follow this yoga in their daily life. Thank you, ma'am. Saying thank you is more than good manners. It is a good spirituality. I would like to invite Ms. K. Sindhuja, Assistant Professor of Commerce, to give the vote of thanks. Great honor and privilege to propose vote of thanks on this memorable occasion. Let me first of all start by giving glory to the Almighty God for making today's occasions. First and foremost, I thank Professor N. Panjanathan, Vice Chancellor, Tamil Nadu Teachers Education University in Chennai. I also thank to our organizing secretaries, Dr. T. Shivasakti Rajamal, Assistant Professor, Department of Education Psychology and Coordinator, Center for Capacity Building, Program for School Teachers, Tamil Nadu Teacher Education University in Chennai, and Dr. T. Pemalata, Committee Members, CCBPSP, Assistant Professor, Department of Education, SDE, Bhadas University in Coimbatore. In this wonderful occasions, I would like to thank our special guest, Ms. B. Rajeshwari, yoga therapist and director of Swantra School of Yoga in Coimbatore, who, despite his busy schedule, has found time to grace these occasions. Let me make this opportunity to extend my deepful thanks to our Secretary Amba for his blessings and make it a grand success. I would like to thank our Principal and Vice Principal ma'am for inspiring, motivating and leading us all the time. Last but not least, thank you my dear staff members and students for your cooperation in making this Ascents World Record program in a grand success. Finally, I leave you this inspiring quotes by Martin Luther King. An individual has not started living until he realized about the concerns of his individualistic concern to the broader concerns of all humanity. Once again, I thank you all for your attentions. Thank you. Ma'am, thank you, ma'am. அனைவருக்கும் வணக்கம். இந்த 2021 மணி நேர தொடர் கருத்தரங்கின் இந்த ஒரு பகுதியான இந்நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்க வருமாறு செல்வி சா கலைச்செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அன்பின் வாயிலாக எங்களை அறவலையில் வழிநடத்திச் செல்லும் எங்களின் கல்லூரி செயலர் எத்திஃபெரி நீலகண்ட பிரியா அம்பா அவர்களையும் எண்ணியவை முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணுதல் வேண்டும் என்ற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பேராசிரியர் என். பஞ்சநாதம், துணைவேந்தர், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களையும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டும் என்றவாறு மங்கையராய் பிறந்து இன்று மாநிலம் போற்றிட வாழும் திருமதி டி.கே. லில்லி கிரேஸ், டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், புதுக்கோட்டை அவர்களையும் எங்களை இன்முகத்துடன் வழிநடத்தி செல்லும் எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் நாகதீபா அம்மா அவர்களையும், மேலும் இக்கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுகம் வழங்குவதற்காக செல்வி சு. சின்னமுத்தம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம் சிறப்பு விருந்தினர்
திருமதி டி.கே. லில்லி கிரேஸ், டெபுட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், புதுக்கோட்டை அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இவர்கள் பிஎஸ்சி கணிதவியல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும், எம்ஏ கிரிமினாலஜி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும், பிஜிடிசிஏ பிசினஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் கோயம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் பயின்றவர். இவர் வேலம்மாள் பள்ளியில் சென்னையில் கணித ஆசிரியராக பணியாற்றியவர். 2008 முதல் 2012 ஆண்டு வரை VAO ஆகவும், 2012 முதல் 2016 வரை RA ஆகவும், 2016 முதல் 2017 வரை DCDO ஆகவும் திருச்சியில் பணியாற்றியவர். மேலும் மதுரையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக பணியாற்றியவர். இப்பொழுது தங்களின் மக்கள் பணியை புதுக்கோட்டையில் டெபுட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆக பணி செய்து வருகிறார். சிறந்த பேச்சாளர் என்ற சிறப்பினை விசுவின் அரட்டை அரங்கத்தில் பெற்றவர். மேலும் சிறந்த பேச்சாளர் என்ற விருதை ராஜ் டிவியில் பெற்றவர். மேம், நன்றிங்க மேம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கிளியரா கேக்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? வணக்கம். என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு மேம். கிளியரா இருக்கு மேம். நல்ல ஒரு மதியான வேலை. காலையில 8ல இருந்து ஈவினிங் 8 வரைக்கும் அந்த கண்டினியூஸ் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. 1 மணி. எல்லாரும் என்ன மாதிரியான மைண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்கன்னு தெரியல. எனிவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்லூரி மாணவர்கள் என்பதே வந்து ஒரு எப்பவுமே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய விஷயம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து அந்த பருவம் வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு சிறகடிக்கும் பருவம். அந்த பருவத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க. உங்களையும் உங்க கூடயே டிராவல் பண்றதுனால உங்க டீச்சர்ஸ், உங்க பிரின்சிபல், லெக்சரர்ஸ் எல்லாருமே கூட அதே மாதிரி மனோபக்குவத்துல தான் இருப்பாங்க. எல்லாரையுமே வந்து சந்தித்து இப்படி ஒரு டாக் கொடுக்கறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்ப அவங்க சொன்னாங்க லைக் 2008 ஃபர்ஸ்ட் டீச்சர், தென் VAO அண்ட் RI, அதுக்கப்புறம் டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் DCTO, தென் நவ் இப்ப டெப்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ். ஸோ இந்த படிநிலைகளை கடந்து வர்றது, இது என்னுடைய இந்த வாழ்க்கையை வைத்தே மாணவர்களாகிய உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலா 3 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். ஒண்ணு, இந்த வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்வது எப்படி, சக்சஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்றது. 2வது விஷயம், எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி, காவல்துறையை பத்தி வந்து உங்களுக்கு ஒரு என்ன மாதிரியான அபிப்பிராயம், எண்ணங்கள் இருக்குங்கிறது தெரியல, அதை பற்றி ஒண்ணு பேசலாங்கிறது. 3வது, ஒரு பெண் சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும். இதுதான் நான் பேச பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. எவ்வளோ நேரம் பேசலாம்? அந்த ஆர்கனைசர்ஸ் எவ்வளோ டைம் வரைக்கும் பேசலாம்? Answer me, no problem. Then I'll take my own time. And ஒரு ப்ரோக்ராம்காக, ஒரு பந்தோபஸ்துக்காக ராம்நாடு நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு இந்த என்னுடைய இது கிளாரிட்டி இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா யாராவது சொல்லுங்க அது கிளியரா இருக்கல, நீங்க பேசுறது புரியல. அதே மாதிரி இந்த பிக்சருமே வந்து வீடியோ ஷேக் ஆயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். எனக்கு உங்க சைட்ல இருந்து ஏதாவது அப்பப்ப லைக் ஃபீட்பேக் இருந்தாதான் நான் பேசுறது வந்து எனக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நான் கொண்டு போக முடியும். எஸ், தேங்க்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த நம் வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ்றது அப்படிங்கிறது. சிறப்பாக வாழ்றதுக்கான ஒரே விஷயம், நாம் சிறப்பானவர்கள், நாம் இந்த உலகத்துல வந்து மிக முக்கியமானவர்கள், நம்ம பெரிய ஆளு அப்படின்ட்டு முதல்ல வந்து நம்ம மனசுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். ஒன்னால முடியலன்னா வேற யாரால முடியும்? இஃப் யூ கான் டூ, ஹூ கேன் டூ இட்னு சொல்லிட்டு ஒரு மொழி வழக்கு உண்டு ஆங்கிலத்துல. ஸோ இதை வந்து நம்ம எல்லாருமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஐ எம் தி பெஸ்ட், ஐ எம் தி ஸ்மார்ட், ஐ எம் தி ஃபர்ஸ்ட். அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ, பாசிட்டிவ் தாட்டை நம்ம மனசுல எல்லாருமே வச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் சக்சஸ்க்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ
அத அழகா சொல்லி அடிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி எடுக்க முடியும். நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அது எந்த மாதிரியான அது செயல்படும்ங்கிறது, இப்ப நம்ம ஒரு திருமண வைபவத்துக்கு போறோம். திருமண வைபவம், அந்த திருமணத்துல பங்கு பெறவங்க சொந்தக்காரங்க அது எதுவுமே கிடையாது. பட் ஏதோ ஒரு கல்யாண வீடு இருக்கு, அங்க ஏதோ ஸ்பீக்கர் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்கு. நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ஏரியாவை கிராஸ் தான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே அந்த பாட்டு அது எல்லாருமே ஒரு மங்களகரமா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி அப்படியே வளைய போறது, அது வந்து நமக்கு நம்மள அறியாம ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்கும். அதுதான் அந்த, ஏன்னா அங்க இருக்க யாருமே மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க போறது இல்ல. ஒரு நல்லது நடக்குது, அதனால நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருப்பாங்க. ஒரு துக்க நிகழ்வு இதே தான் சேம். ஈவன் இன் சினிமாஸ் யாரோ சாகுவாங்க, இல்லைன்னா ஒரு யாரோ இறந்துருக்காங்க, நம்ம ரோட்ல கிராஸ் பண்ண எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா நம்மளே அறியாம நமக்கு வந்து ஏதோ முகமறியாத ஒரு நபரின் இறப்புக்காக நம்ம மனசுல வந்து ஒரு துக்கம் வரும். அது என்ன கேட்டீங்கன்னா, மற்றவர்களுடைய அந்த எல்லாருடைய துக்கமும் நம்மை பாதிக்கிறது. சோ அப்ப அந்த நம்மளுடைய மனநிலையை வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்டஸ்ல வச்சோம்னா, இது வந்து ஒரு இது மாதிரி, ஒரு கல்லு தூக்கி போட்டோம்னா அந்த நீர் குமிழிகள் அப்படியே பரவும் இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய சந்தோஷமான மனநிலை, பாசிட்டிவ் மனநிலை நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பரவும். அப்ப உங்க குடும்பத்துல எல்லாருமே எப்படி இருந்தாலும் சரி, நீங்க நல்ல விதமாக நான் இப்படித்தான் வருவேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு, அதாவது டாக்டர்ஸ்னாலே உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, ஃபீவர், இதுக்காக தான் நம்ம போறோம். இப்படிதான், அதாவது ஒருத்தவங்களுக்கு உடல் சரியில்லைனாதான், உடல்நிலை சரியில்லைனாதான் சரியில்லை, யூ ஆர் நாட் ஃபைன் நினைக்கிறோம். பட் இட்ஸ் நாட் கரெக்ட். மனம் வந்து உடலை விட மிக முக்கியம். ஏன்னா மனசுல நம்ம நினைச்சிட்டோம்னா, அதுக்கான ஸ்டோரிஸ் எல்லாம் கூட இருக்கு, உங்க டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பி ஒரு விஷயத்தை சொல்வதன் மூலமாக அந்த விஷயமாகவே நாம் ஆகிவிடுகிறோம். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம். நாம் என்னங்க, அப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த என்னால முடியாது, இப்ப சின்ன வயசுல இருந்தே ஆக்சுவலா நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன கேட்டா, நீ எல்லாம் எங்க உருப்பட போறன்னு ஃபேமிலியில பேசுறது, இல்லைன்னா தன்னை அறியாமல் ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக மாணவர்கள் நல்லா கொண்டு வரணும் தான் நினைப்பாங்க. ஆனா அதை தாண்டி ஏதோ ஒரு இதுல படிக்கிற அந்த கோபத்துல வந்து நீ இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பேசும் பொழுது, மாணவ பருவம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை அறியாம நீங்க சுருங்கி போயிடுறீங்க. அதை வந்து நீங்க மாத்தணும். வெளியில இருந்து இல்லாம உள்ளுக்குள்ள இருந்தே நீங்க வந்து ஐ ஆம் த பெஸ்ட், அது மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களையுமே வி ஆர் தி பெஸ்ட், இந்த திருப்பி அந்த இன்புட்டை நம்ம கொடுத்துட்டே இருக்கப்ப நம்மை அறியாமல் நாம் வந்து நிஜமாகவே சிறந்தவர்களாக மாறி விடுவோம். இப்ப லைக் ஒரு காம்படிஷன் போறீங்க, அந்த காம்படிஷன்ல யூ வாண்ட் டு வின் த மெடல்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மெடல் எனக்கு தான், ஐ வின் த மெடல் அப்படிங்கறத மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது எக்ஸாம்ஸ், உங்களுக்கு காலேஜ் எக்ஸாம்ஸ்னா, இந்த எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் எடுக்கிறேன் சொல்லி எடுக்கணும். உண்மை என்ன கேட்டா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அதே மார்க் வரும். அது எப்படின்னா தெரியாது, அதுக்கேத்த மாதிரி நம்ம மைண்ட் ப்ரிப்பேர் ஆகும். நீ இது விட்டுருங்க, சயின்ஸ் படி பார்த்தோம்னா கூட லைக் நம்மளை சுத்தி நிறைய ரேஸ் இருக்கு, வேவ்ஸ் இருக்கு. இப்ப இது எல்லாமே அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஈர்ப்பு சக்தி இருக்கு, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நியூட்டன் மேல அந்த ஆப்பிள் கீழே வந்தது. ஸோ அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு. அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் கோள்கள், கிரகங்கள் அது ஒரு சரியான ஒரு பாதையில வந்து சுத்திட்டு இருக்கு. ஒரு ஜோசியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா நினைக்க வேணாம். ஏன்னு கேட்டா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல நம்ம மனநிலையை வந்து பாசிட்டிவா வச்சுக்க வேண்டியது. நான் எங்க வந்து சந்தோஷமான மனநிலை, எங்க வந்து ஒரு பாசிட்டிவான மனநிலை இருக்கோ அங்கே வெற்றி இருக்கும், அங்கே அமைதி இருக்கும், அங்கே நிம்மதி இருக்கும். எங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லையோ அங்கதான் வந்து கஷ்டம். சோ எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஒரு சந்தோஷமான மனநிலை. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், யாரெல்லாம் இதை கேட்டுட்டு இருக்கீங்களோ, நீங்கள் இருக்கும் இடம் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னென்ன ஸ்டெப் தேவையோ அதை நம்ம எடுக்கணும். அண்ட் மிக முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா, சந்தோஷங்கிறது வெளியில இருந்து வருதுன்னு நினைக்கிறோம். லைக் ஏதோ நமக்கு சரியில்லைன்னா, எனக்கு எங்க அப்பா சரியில்லை, தண்ணி அடிப்பாங்க, இல்லைன்னா நான் வந்து புவர் ஃபேமிலி,
எங்க வீட்டுல காலையில கஞ்சி தான் குடிச்சோம், இல்லைன்னா நான் தமிழ் மீடியம் படிச்சேன் எனக்கு இங்கிலீஷே வரல. இதுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே இல்லை. சந்தோஷம்ங்கிறது என்னன்னு கேட்டா எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு பாயில படுத்து தூங்கிட்டு, பாய் கூட வேண்டாம், அந்த ரோட்ல இருக்கவங்க பாத்திருக்கீங்களா, ஒண்ணுமே இருக்காது, ஆனா மிக ஒரு எக்ஸ்டசில இருப்பாங்க. அதாவது எக்ஸ்டசிங்கிறது சந்தோஷத்தின் உச்சக்கட்ட நிலை. அதுல இருப்பாங்க, ஒரு ஹாப்பியா இருப்பாங்க. ஆக்சுவலா தே ஆர் லிவிங் பெட்டர் தென் அஸ். நீங்க வந்து ஒரு பெட்ரூம்ல, ஒரு ஏசி பெட்ரூம்ல தூங்குறதோ, இல்லைன்னா நல்ல 3 வேளையும் சுவையான சாப்பாடு சாப்பிடுறதோ, நல்ல ஒரு சொபிஸ்டிக்கான காலேஜ்ல படிக்கிறதோ அது கிடையாது. அது வந்து வாழ்க்கையின் வெற்றி கிடையாது. வாழ்க்கையின் வெற்றி என்னன்னு கேட்டா நிம்மதியான மனநிலை, ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான மனநிலை இருக்கணும். ஆரோக்கியமான சந்தோஷமான மனநிலை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடல்நிலையும் சரியாயிரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, ஒரு பயம் வந்துருது, நம்ம சரியா படிக்கல, இல்லைன்னா இன்டர்வியூக்கே போறீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு மனசுலதான் பயம் இருக்கு. ஆனா உண்மை என்ன கேட்டா, இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். வயிறெல்லாம் கலங்கும், லூஸ் மோஷன் ஆகுற மாதிரி இருக்கும். பட் பயம் வந்து மனத்துல இருக்கு, ஆனா உடல் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு கெட்ட காரியங்கள் கேட்கிறப்ப நிறைய பேர் வந்து லூஸ் மோஷனே போயிடுவாங்க, தலைவலி வந்துடும், ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஆக உடல்நிலை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஜஸ்ட் ஐ வாண்ட் டு த்ரோ எ லைட் ஆன் மென்டல் ஹெல்த். ஏன் இதை நான் பேசுறேன்னு கேட்டேன்னா, ஐ ஆம் இன் த டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட். இப்ப என்கிட்ட வர கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் தான். பெண் குழந்தைகள் எஸ்பெஷலி போய் ஃபேமிலியோட அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜ், இல்லைன்னா பிஃபோர் மேரேஜ் பேரண்ட்ஸோட அடாப்ட் ஆகுறது கிடையாது. இது எல்லாத்துக்குமே அப்புறம் சுற்றி இருப்பவங்களோட அடாப்ட் ஆகுறது கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இவங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க, இல்லைன்னா நம்ம பாலிடெக்னிக் காலேஜ்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க மென்டலி சிக்கா இருக்காங்க. ஸோ அறிவு, இன்டலெக்சுவல் அது எல்லாமே வந்து அடுத்ததுதான். நம்ம அது எப்போ வேணா டெவலப் பண்ணிக்கலாம். அறிவு எப்படின்னு கேட்டா, நம்ம படிக்க படிக்க அறிவு ஊறும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. அறிவு நம்ம கற்க கற்க வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மனநிலை, அது வந்து ஆரோக்கியமான மனநிலைங்கிறது மிக 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 முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் சொல்ல வந்த முதல் பாயிண்ட் இதுதான். எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஃபீட்பேக் பேச முடிச்சுன்னா ஓகேன்ற மாதிரியோ, இல்ல ஒரு தம்ஸ் அப்போ, இல்ல யாராவது ஒருத்தருடைய வீடியோ இருந்தா கூட நல்லா இருக்கும். ஃபேஸ் ஆடியன்ஸ்ல ஆர்கனைசர்ஸ் ஏன்னா ஒரு ஃபேஸா தெரியணும். லைக் எதுவுமே இல்லாம யாரையோ பார்த்து பேசிட்டு இருக்கிறது ரியலி இட் இஸ் டிஃபிகல்ட். கேட்டுட்டு இருக்கீங்களா? யாரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா? எஸ் மேம், இருக்கேன் மேம். கேக்குதுங்க மேம், வாய்ஸ் கிளியரா. நல்லா இருக்குமே. அந்த செகண்ட் திங், எங்களுடைய காவல்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தியான விஷயம். இப்ப உங்க எல்லாருக்குமே காவல்துறைனா ஏதோ யூனிஃபார்ம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாமே திருடர்களோட இல்ல கிரிமினல்ஸோட தான் மூவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டெபனா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தூத்துக்குடி சம்பவம், துப்பாக்கி சூடு சம்பவம், இந்த சாத்தான்குளம் சம்பவம், இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அரக்கத்தனமானவர்கள் இந்த மாதிரி. இல்லைன்னா வந்து நம்ம ஸ்கூல்ல இல்ல சின்ன வயசுல நமக்கு சாப்பாடு விட்டு முதல்ல மாமா அப்பா அந்த போலீஸ்கார்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி மிரட்டியோ, இல்லைன்னா இந்த குள்ளநரி கூட்டம்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. அத பாத்தீங்கன்னா அந்த அப்பா ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும், அந்த மழைக்கு ஒதுங்கிறதுக்காக அந்த ஸ்டேஷன் பக்கம் போறான்னு சொல்லுவாங்க. ஆனா மழைக்கு கூட நீ ஸ்டேஷனுக்கு ஒதுங்க கூடாதுன்னு அவங்க அப்பா வந்து அந்த பசங்களை கூட்டு போயிடுவாரு. அப்படி ஒரு சீன் வரும். சோ ஆக வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஏதோ ஒரு சமுதாயத்தோட தொடர்பில்லாத ஒரு துறையாகவும், அதில் வேலை செய்யற நாங்கெல்லாம் ஏதோ ஒரு வேற்று கிரக வாசிகள் மாதிரியும் பாக்குற மனோபாவம் நம்ம சமுதாயத்துல இருக்கு. இது வந்து நிஜமாகவே மிகவும் வருத்தத்துக்குரியது. இப்ப இங்க அண்ட் 46 அதர்ஸ் அப்படின்னு காட்டுது. ஒரு 45 பேர் வந்து ஒரு அட்டென்டிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 45 பேரும் இன்று நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்டு உங்களுடைய எண்ணங்களை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.
விஷயம் என்னன்னா, உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம், ஸ்கூலுக்கு படிக்க போறோம், மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போறோம். அதே மாதிரிதான் லீகலி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவுகள் நடந்ததுன்னா நிவாரணத்துக்காக நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது காவல்துறையை அணுகுறீங்க. லைக் உங்களுக்கு ஒரு செயின் ஸ்நாச்சிங் ஆயிருது, சண்டை நடக்குது, பாதிக்கப்படுறோம். பாதிக்கப்படும் பொழுது காவல்துறை உங்கள் பாதிப்புக்கு தேவையான நிவாரணம் பண்ணி தருவாங்க. என்ன நிவாரணம்? இந்த தவறு செய்பவர்களை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவது. இதுதான் எங்களுடைய வேலை. தண்டனை கொடுக்கறதுங்கிறது நீதிபதியோட வேலை. எங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, குற்றவாளியை கண்டுபிடித்து என்ன நடந்ததுன்னு விசாரணை செய்து, இதுதான் நடந்துச்சு, குற்றப்பத்திரிகைன்னு சொல்லுவாங்க, இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு முன் நாங்க தாக்கல் செய்வோம். நீதிபதி அதையெல்லாம் பார்த்துட்டு எது சரி எது தப்புன்னு பார்த்துட்டு அவர் தண்டனை கொடுப்பார். இதுதான் காவல்துறையுடைய வேலை. இதுல நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு தவறு நடக்கும் பொழுது காவல்துறையுடன் தெரிவிக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொரு குடிமகளுடைய கடமை. அப்படி நீங்க தகவல் தெரிவிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அதில் பங்கு இருப்பதாக அர்த்தம். உண்மை அதுதானே? நான் தப்பு செய்யறவன்னு நான் தட்டி கேட்கறவன்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் காவல்துறைக்கா தெரிவிக்கலன்னா அந்த தப்புக்கு நீங்க உடந்தையா இருக்கிறீர்கள், உடன்படுகிறீர்கள் தானே அர்த்தம். சரி, என்ன மாதிரி காவல்துறை கிட்ட நம்ம தகவல் சொல்லலாம்? உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, போலீஸ் எமர்ஜென்சி கால் பண்றதுக்கு 100 கால் பண்ணீங்கன்னா வந்துடும். ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி இருக்காங்க, காவலன் SOS ஆப். அது தெரியுமா? காவலன் SOS ஆப் என்ன? லேப்டாப்லாம் கூட கம்மி தான். அப்ப இந்த ஆண்ட்ராய்டு போன்ல நிறைய விதமான ஆப்ஸ் இருக்கு. இந்த காவலன் SOS ஆப் உங்ககிட்ட இருக்கு. தெரிந்து கொள்ளுங்கள். இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாருடைய டைப் பண்ணீங்கன்னா இந்த ஆப் வந்துடும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன விதத்துல இது யூஸ் ஆகும்? ஒரு அமைதியான இடம் தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுதான் உண்மை. அதுதான். மேபி நீங்க ஏதோ ஒரு தனிமையான இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ இன்செக்யூர்டா SOS பட்டனை அமுத்துனீங்கன்னா உங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கால் வராது, எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரும். நீங்க பட்டன் பிரஸ் பண்ணோடனே எங்க கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்படும். நாங்க உங்களுக்கு கால் பண்ணி நீங்க என்ன மாதிரியான பிரச்சனையில இருக்கீங்கன்னு கேட்டு உங்க இடத்துக்கு நாங்க வருவோம். உங்க இடத்த நாங்க எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டா, இதுல நீங்க உங்க போன்ல GPS ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க லொகேஷன் எங்களுக்கு தெரிய வரும். ஒரு 6 to 7 செகண்ட்ஸ் வீடியோ, நீங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்க வீடியோவை எங்களுக்கு தெரிய வரும். ஸோ சச் தட் நாங்க உங்களை ஈஸியா அப்ரோச் பண்ணி உங்களை ஆபத்துல இருந்து மீட்போம். அது மட்டும் இல்லாம மேபி இந்த ஆப் எங்க இருக்கு, ஒரு ஆபத்துல இருக்கப்ப தேடி எடுத்து அந்த காவலன் SOS பட்டனை டச் பண்ணி அதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு நேரம் இல்லாம போலாம். இந்த ஆப்லயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த காவலன் SOSல ரைட் கார்னர்ல ஒரு 3 பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா டவுன் ஸ்க்ரால் இருக்குல்ல, அதுல ஷேக் ட்ரிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஷேக் ட்ரிகர் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க வெளியில போறப்ப உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா போன் கையில இருக்கும் இல்லையா, ஜஸ்ட் அதை ஒரு 3 தடவை இப்படி இப்படி ஷேக் பண்ணீங்கனாலே எங்களுக்கு தகவல் வந்துடும். இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டியோட நாங்க தமிழக காவல்துறை காவலன் SOS ஆப், SOSனா சேவ் அவர் சோல், இப்படி ஒரு ஆப்பை நாங்க உருவாக்கி இருக்கோம். எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணுங்க, பயன்படுத்திக்கோங்க. இன்னுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல சேஃபர் ஜோன்ல தான் இருக்கோம், எந்த பயமும் கிடையாது. அதை தாண்டியும் இப்ப என்னன்னு கேட்டா, ஒரு பயம் வெளியில போறப்ப இருக்கு. இல்லைன்னா பயம்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வில்லன்கள்லாம் இந்த உலகத்துல கிடையாது. சாதாரண மனிதர்கள் தான். மேபி யாரோ பையன் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவான், இல்லைன்னா யாரோ ஒரு தவறான மனிதர் அந்த இடத்துல இருக்கலாம், உங்களை தவறான நோக்கத்தோட பார்க்கலாம். அப்ப
நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். முதல் விஷயம் என்ன கேட்டா, என்னை நான் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எப்ப அந்த தன்னம்பிக்கை வரும்னு கேட்டா, நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருந்தீங்கன்னா தான் வரும். பிடி பீரியட்ல போய் ஒரு மூலையில உட்காந்துட்டீங்கன்னா ஃபிட்னஸ் கிடைக்காது. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாய்ஸ் ஸ்கூலா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து பார்த்தா பிடி பீரியட்னா அவனுங்க தான் சுத்தி சுத்தி ஓடி ஓடி குதிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த கேர்ள்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு மர நிழல்ல போய் உட்காந்துடுறது. நான் வந்து மெஜாரிட்டியை பத்தி பேசுறேன். மைனாரிட்டி இருப்பீங்க கண்டிப்பா, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவங்க இருப்பீங்க, அவங்கள சொல்லல, மெஜாரிட்டி சொல்றேன். அப்ப நம்ம உடலுக்கு வந்து வலு சேர்க்காமல் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் குறையும். காவல்துறைக்கு வரும் பொழுது, காவல்துறையில அது பெண் காவலர்களுக்கா இருக்கட்டும், ஆண் காவலர்களுக்கா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்க 1 வருடம் தீவிரமான பயிற்சி, ஒரு லீவ் இருக்காது, எதுவுமே இருக்காது. மார்னிங் அண்ட் ரவுண்ட போட்டு அடி அடின்னு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியான ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டா, அந்த உடல்நிலை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக. சோ பிசிக்கலி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, அதுக்கு இல்லைன்னா இந்த தற்காப்பு கலைகள் அந்த மாதிரி கத்துக்கலாம், கராத்தே கத்துக்கலாம். சோ எந்த இடத்துல அட்டாக் பண்ணா என்ன பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரியாக நீங்க உங்களுடைய பிசிக்கல் வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பிக்கை வரும், பயம் குறைஞ்சிடும். இரண்டாவது, இல்ல நான் ஃபிட்டாலாம் ஆக முடியாது, இது மாதிரிலாம் ஓட முடியாது, ஓடியாட முடியாது, ஃபிட்னஸ் வச்சுக்க முடியாது, கத்துக்க முடியாதுன்னா பாதுகாப்புக்கான ஆயுதங்களை பேக்ல வச்சிருக்கணும். என்ன கத்தி வச்சிருக்க சொல்வேன்னு பாக்குறீங்களா? கிடையாது. சும்மா இந்த மிளகாத்தூள், இல்லைன்னா இந்த பெப்பர் ஸ்ப்ரே. பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் நம்மளே உருவாக்கலாம்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தானே யூடியூப் பாக்குறீங்க. இது யூடியூப் பாருங்க, பாத்தீங்கன்னா அதுல எப்படி ஹவு டு மேக் பெப்பர் ஸ்ப்ரே. இது எல்லாமே வந்து நார்மலா உங்களை நான் செய்ய சொல்லல. மேபி உங்களுக்கு ஏதோ தொந்தரவு இருக்கு, நீங்க வந்து ஒரு இருட்டாகுது, நைட்டு எங்கேயோ டியூஷனுக்கு போறேன், இல்லைன்னா ஏதோ கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்க்கு போறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்யூஷுவல் டைமிங் இருக்கு, அப்ப உங்களை பாதுகாத்து கொள்ளணும், ரெகுலரா ஏதோ டார்ச்சர் இருக்கு அப்படின்னா தான் நான் சொல்றேன் இந்த மாதிரியான விஷயங்கள். பேக்ல வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு யூ கேன் யூஸ் இட். ஓகே, அதெல்லாம் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ஆயுதம், அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கிளாஸோட பர்பஸே அதுதான். என்ன ஆயுதம் அதுன்னு கேட்டா, காவல்துறை உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்கிறதா அந்த முதல் ஆயுதம். அது சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா, இதற்கு சார்பாக இந்திய அரசாங்கமும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, இல்லைன்னா இந்த சொசைட்டில இருக்க அமைப்பே பெண்களுக்கு பாதுகாப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆஹ் சட்டங்கள் எப்ப ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்தே அவங்க பாக்குறாங்க, ஹஸ்பண்ட் செத்தவன ஒய்ஃபையும் தூக்கி சிதையில தள்ளி விடுறது. சோ சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வராங்க. சின்ன குழந்தையிலே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ சாரதா சட்டம், இல்லைன்னா குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வராங்க. பாக்குறாங்க வரதட்சணையா ஓட்டு ஒரே வரதட்சணை கொடுமையா இருக்கு. 1961லயே வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் வரதட்சணை வாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து சமுதாய சிதைவு தான், சமுதாய மனப்போக்கு தான் காரணம். மற்றபடி சட்டம் எல்லாம் கிளியரா இருக்கு. 1961லயே திருமணத்தின் போது இப்படி கிஃப்டா கொடுக்கறதோ, அதுக்கு உடந்தையா இருக்கிறதோ எல்லாமே குற்றம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. 1961 ப்ரொஹிபிஷன் ஆக்ட். அதே மாதிரி பெண்களை வந்து ஹராஸ் பண்றது, அதை தடுக்கிறதுக்கும் சட்டம் இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா போக்சோ, பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இந்த சில்ட்ரன்ல கேர்ள் சில்ட்ரன், பாய் சில்ட்ரன் ரெண்டுமே வந்துருவாங்க. ஆக 18 வயசுக்கு கீழே இருக்க கேர்ள்ஸ் வந்துருவாங்க. சோ இது எல்லாமே வந்து நமக்கு பாதுகாப்பான நமக்கு பாதுகாப்பானதாகவே சட்டங்கள் இருக்கு. இப்ப இதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி செட்டப்னு பார்த்தோம்னா, குடும்ப வன்முறை தடை சட்டம் சொல்லிட்டு ஒரு 2005ல கொடுத்தது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபேமிலிலேயே ஈவன் ஹஸ்பண்ட் சமயத்துல லேடிஸ்க்கு, பெண்களுக்கு வந்து ஒரு பினான்சியலி சப்போர்ட் கொடுக்காம இருக்கிறது, இல்லைன்னா மனதளவுல அவங்களை காயப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணா அதை தடுக்கிறதுக்கு அது கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதை தடுக்கிறதுக்கும் சட்டம் இருக்கு. ஆனா இப்ப நிறைய சட்டம் சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். 2 செக்ஷன் ஒண்ணு நான் சொல்லித்தரேன், அதை மட்டும் மைண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐபிசி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சினிமாலாம் இபிகோ 302 படி இவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்லாம் சீன் வரும். இந்த இபிகோ அது என்னன்னு கேட்டா இந்தியன் பீனல் கோடு, ஐபிசி, இந்திய தண்டனை சட்டம் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 511 செக்ஷன் இருக்கு. விதவிதமா என்ன மாதிரியாலாம் மனுஷன் தப்பு பண்ணுவான், அந்த தப்பு என்ன, அந்த தப்புக்கான தண்டனை என்ன. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன் ஒண்ணு இருக்கு, எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் சொல்றத 354 அது ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு கேட்டா,
3, 4 சென்டர்ல 5. ஸோ 354 இந்த செக்ஷனை எல்லாருமே மனப்பாடம் பண்ணிடணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டா இன்று 46 இருந்தது 44 குறைஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு போர் அடிக்கிறாட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயங்கள், இன்று நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள், நீங்க என்னைக்குமே இதுல ஸ்ட்ராங்கா இருந்து உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பேரண்ட்ஸ், பக்கத்து வீடு யாருக்கா இருந்தாலும் இதை நாம் சொல்லி தர வேண்டும். ஏன்னா இதுதான் நம்ம நார்மலா சமுதாயத்துல வந்து நடக்கிறது. என்ன என்ன அப்படி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம சினிமாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே லைக் எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தே, அப்புறம் ரஜினி, கமல், இப்ப தனுஷ் வரைக்குமே ஹீரோயினை வந்து இவங்க பின்னாடி துரத்திட்டே போய் பம்பிழுப்பாங்க. ஆக்சுவலா அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நம்மளுடைய ஐபிசில செக்ஷன் 354D ABC-D அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஸ்டாக்கிங் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸ்டாக்கிங்னா பின்தொடர்தல். உங்களை ஒருத்தன் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணா அப்படின்னு சொன்னா இட் இஸ் அன் பனிஷபிள் அஃபென்ஸ். எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ நீங்க எது ஹீரோயிசம் அப்படின்னுட்டு நமக்கு சினிமால காட்டினாங்களோ அது தவறு, அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க காலேஜ் போறவோ, வேலைக்கு போறப்போவோ யாராவது உங்க பின்னாடி வந்து தொந்தரவு பண்ணா நீங்க பயப்பட தேவையில்லை, ஓடி ஒதுங்க தேவையில்லை. இம்மிடியட்டா திரும்பி உனக்கு 3 வருஷம் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கியா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா கம்ப்ளைண்ட் எங்க கிட்ட கொடுங்க, we will take action. அவனுக்கு 354D படி அவனை நம்ம ஜெயில அடைக்கலாம். இந்த பின்தொடர்தல்ங்கிறது அவ்வளவு பெரிய அஃபென்ஸ். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம்க்கு தான் 3 years, செகண்ட் டைம்லாம் போனா பனிஷ்மெண்ட் கூடும், 7 years அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கூடும். சோ பின்தொடர்தல் என்பது பனிஷபிள் அஃபென்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். சினிமால அப்ப எல்லா ஹீரோஸுமே ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க, பாத்துக்கோங்க. அப்ப நீங்கள் ஒரு காலேஜுக்கு போறப்ப வர்றப்ப, இந்த காலேஜ் முடிச்சுட்டு கூட இல்ல வேலைக்கு போவீங்க வர்றப்ப இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். 354D இந்த ஸ்டாக்கிங்லயே செகண்ட் இது ஒண்ணு வரும். என்ன கேட்டா, இப்ப எல்லாமே பின்தொடர்தல் வந்து நேர கிடையாது, எலக்ட்ரானிக்கல் மீன்ஸ் மூலமா தான் they are just following us. என்னென்ன எலக்ட்ரானிக்கல் மீன்? இப்ப நம்ம போன்ல பேசிட்டு இருக்கோம், போன் மெயில் எது மூலமா தொந்தரவு பண்ணாலும், அதாவது நம்ம ஃபாலோ பண்ணாலும் that is also an offense. ஃபாலோ பண்ணாலும் it is a punishable offense. So children, குழந்தைங்க யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ, பாய்ஸ் நிறைய பேர் இந்த விஷயம் ரீச் ஆகணும். முதல்ல நீங்க திருந்தணும். யாரையாவது வந்து ஒரு பெண் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா பின்தொடர் குற்றம், அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த குற்றம் என்பதையும் தாண்டி பசங்க பின்னாடி சுத்தணும். அது மாதிரியான நடவடிக்கைகள் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க வேணா பாருங்களேன், ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்மகனா இருந்தீங்கன்னா வந்து லவ் பண்ணணும், ஒரு பொண்ணு வேணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, be a successful guy. அது போதும். மிகப்பெரிய ஒரு பேடித்தனம், கோழைத்தனம், அந்த பெண் எவ்வளவு பயப்படுவா, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவளுக்கு your mind and legally-யும் பாத்தீங்கன்னா it is you will be penalized. அதையும் நம்ம மனசுல ஞாபகம் வச்சிருக்கணும். This please keep it in your mind. And one more thing, இப்ப கண்டிப்பா இதுல படிக்கிற எல்லாருமே பாலிடெக்னிக் காலேஜ் இது. ஸோ டெஃபினட்டா தொழில் பயிற்சி தான். ஸோ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தான் இது வந்திருப்பீங்க, தொழில இது பண்றவங்க. இதுல வந்து பெண்கள் நிறைய பாய்ஸ் இங்க இருக்கிறதுனால சொல்றேன், பெண் பிள்ளைகளுக்கு வந்து இந்த பணிபுரியும் இடங்கள்ல அவங்களுக்கு பாதுகாப்புக்கான சட்டம் இருக்கு. அதை நீங்க பாய்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்களும் நாளைக்கு வேலைக்கு போறப்ப உங்க கீழே உங்க கூட யாரும் ஒர்க் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவர்களை தொந்தரவு பண்ணா மிகப்பெரிய சங்கடத்துக்கு நீங்க ஆளாவீங்க. பனிஷ்மெண்ட்டும் மிக அதிகமா இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
சோ பணிபுரியும் இடங்களில் பெண்களின் பாதுகாப்புக்கான சட்டமும் இருக்கு. அண்ட் சரி, ஓகே, இது எல்லாமே ஓகே. இப்ப காவல்துறையை அணுகுவதனாலே எங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தயக்கத்தை இம்மிடியட்டாக நீங்க கலைஞ்சிடணும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது. லைக் எனி அதர் டிபார்ட்மெண்ட், திஸ் இஸ் ஆல்சோ அன் டிபார்ட்மெண்ட் ஃபார் த அக்ரீவ்டு பீப்புள். துயரப்படுபவர்களுக்காக தான். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு வீட்டுல திருடு போயிருச்சு வந்தீங்கன்னா, எங்களுடைய கடமை அந்த திருடனை கண்டுபிடித்து அந்த இழந்து போன பொருட்களை உங்களுக்கு மீட்டு தருவது. இப்ப இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டா, எங்களுடைய அந்த பிஹேவியர், அடிக்கிறாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள். இந்த அடிக்கிறதுங்கிறது என்னன்னா, இது வந்து நான் நியாயப்படுத்தணும்னு நினைக்கல. ஒரு பழமொழி இருக்கு, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இந்த பழமொழியில நான் என் சப்போர்ட்டுக்கு எடுக்கல. இப்ப ஒரு திருடன் அவன் வந்து ஒரு செயினை ஸ்நாட்ச் பண்ணிடுறான். இப்ப இவன் அந்த செயின் ஸ்நாட்ச் பண்ணவன நம்ம எடுத்துட்டு வந்துடுறோம். தங்கம், நீ செயின் ஸ்நாட்ச் பண்ணன்னு நினைக்கிறேன், நீ எடுத்துட்டு போன செயினை கொடுத்துரு, இல்ல நீதான் திருநியான்னு கேட்டா அவன் ஆமான்னு சொல்லுவான். நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பாக இது எல்லாமே தெரியும். நாம் வந்து அகப்படுவோம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது திருடனுக்கும் தெரியும். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுமே ஒருத்தன் தப்பு பண்றான்னா என்ன அர்த்தம்? எப்படியுமே வந்து உண்மையை மறைத்து விடலாம். அந்த பொருட்களை எல்லாம் ஏதாவது பண்ணி காலி பண்ணிட்டு அந்த மாதிரியான விஷயம் தான். அப்ப அந்த மாதிரியான கிரிமினல்ஸை ஹேண்டில் பண்ணப்ப அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணுங்கிறப்ப மேபி ஒரு சிலர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டராகேஷன் இருக்கு. அதுல ஒரு சிலர் இந்த மாதிரி 3rd டிகிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் கீப் இன் யுவர் மைண்ட் ஜஸ்ட் டு என்கொயர் ஆர் டு கீப் த கிரிமினல்ஸ், எப்படி சொல்றது, அவங்கள வந்து ஒரு பயமுறுத்துற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கடுமையான முகம் வந்து ஒரு காவலர்கள் இல்ல காவல் அதிகாரிகள் வச்சுக்கிறாங்களே தவிர, எப்பவுமே நாங்க பொதுமக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். we are working for you only. காவலர்கள் பொதுமக்களின் நண்பர்கள் தான். இதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும். இதை விட இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்களேன். இந்த டிராபிக்ல உங்க ஊர்ல வந்து டிராபிக் சிக்னல் இருந்தா என்னைக்காவது அப்படி 2 நாள் இருந்து பாருங்க. டிராபிக் போலீஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நிறுத்துவாங்க, அப்படி ஒரு பிஹேவ் பண்ணுவாங்க. டிராபிக் போலீஸ் இல்லைன்னா உடனே எப்படி வண்டியை திருப்பிட்டு போறது, அந்த சிக்னல்ஸை வயலேட் பண்றது, ஒண்ணுமே இல்லை. ஹெல்மெட் போடுறதே என்னமோ எங்களுக்காக போடுற மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. சோ தயவு செய்து நம் மக்கள் வந்து நம்மளுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் we have to follow. போலீஸோட ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கணும். நம்மை சுற்றி தவறுகள் நடக்கும் பொழுது you are a hero. Don't go and fight. Just inform the police station. You have 100 and you have காவலன் SOS app. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி கால் பண்ணுங்க. இங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இங்க இந்த மாதிரியான வந்து கணவன் மனைவி அடிச்சிட்டு இருக்காங்க, இல்லைன்னா இங்க தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் கத்தி நியூசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் தட் நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டெஃபினட்டா we will take action. அண்ட் இன்னொரு ஒரு வெளிச்சத்தையும் அவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது மிக முக்கியமான வெளிச்சம். கண்டிப்பாக நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்ப உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா பிற்காலத்துல எப்பயோ யாருக்கோ ஏதோ நடக்கும் பொழுது நீங்கள் இதை சொல்லி தரதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த FIR அப்படின்னு சொல்றோம்ல, ஸ்டேஷன்ல FIR போட்டாங்க, ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உடனே FIR போட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கே வந்து பல எதிரிகள் இருக்கலாம். ஏன்னு கேட்டா, ஒரு கம்ப்ளைண்ட் வரப்ப 2 தரப்பு இருக்கும். ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு விசாரிச்சு ஏதாவது ஒரு தரப்புக்கு தான் அந்த நியாயம் செய்ய முடியும். எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அப்ப அந்த தரப்புக்கு தான் நியாயம் செய்ய முடியும். அப்பொழுது அந்த எதிர் தரப்பு எனக்கு எனிமையாயிருவாங்க இந்த மாதிரி. அப்ப இப்படி எல்லாருக்கும் எதிரிகள் இருக்கலாம். அந்த எனிமி வந்து உங்கள் மேல வேண்டுமென்றே உங்களை பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நாங்க அதுக்கு FIR ஒன்று போடுறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். பேர்லயே உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்ல சொல்றாங்க முதல் தகவல் அறிக்கை. ஒரு தகவல் அவ்வளவுதானே தவிர நிறைய பேர் வந்து ஒரு FIR போட்டுட்டாலே பயந்து போயிடுறீங்க, பயந்து போயிடுறாங்க. உங்கள் குடும்பங்கள்ல யாருக்கும் இந்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, யாருக்காவது இப்படி ஒரு அனுபவம் வரும்போது அவங்களுக்கு சொல்லுங்க. FIR போட்டுட்டாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
எஃப்ஐஆர் என்பது ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா போலீஸ்ல அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு பேரு தான் எஃப்ஐஆர். அறிக்கை, ஒரு அறிக்கை, ஒரு தகவல் வருது, அது அறிக்கையாக நான் பதிந்து கொள்கிறேன். எதுக்காக அதை செய்யறோம்னா அதை பேஸ் பண்ணி நான் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுவேன். லைக் இப்ப சோ அண்ட் சோவை வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நிக்க வச்சு அடிச்சுட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, அப்ப இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அக்யூஸ்ட் யார் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவங்க பேரை வாங்கிட்டு அவங்கள கூப்பிட்டு இல்லைன்னா அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சு நிறைய சாட்சிகள், கண்ணுற்ற சாட்சிகள் சொல்லுவாங்க, ஐ விட்னஸ், அவங்க இருக்கணும். இல்ல கேள்விப்பட்ட சாட்சிகள் யாராவது பார்த்தவங்க கேட்டவங்க அவங்களெல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் ஆமா இவன் இதை செஞ்சிருப்பான்னு நாங்க நம்பணும். குற்றவாளின்றது எங்களுக்கு மனசுல பட்டா மட்டும்தான் அவன் குற்றவாளி. அது வரைக்கும் அவன் குற்றவாளி கிடையாது. அதனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஹூ ஆர் லிசனிங், இந்த எஃப்ஐஆர் போட்டாலே பதறாதீங்க, பயப்படாதீங்க. இட்ஸ் a ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் தான் அது வந்து இட்ஸ் a கீ திங் டு ஸ்டார்ட் த இன்வெஸ்டிகேஷன். அதுக்கப்புறம் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். இன்வெஸ்டிகேஷன்ல என்ன ரிவீல் ஆகுதோ அதையுமே நாங்க என்ன பண்ணுவோம், சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். I think I am clear. Anybody has any doubt in this thing? No doubt? இந்த ரிப்ளையே வராதப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துருது, தனியா பேசிட்டு இருக்கணும். மேம் நிறைய பேர் தூங்கிட்டீங்களோ? மேம் ஒரு டவுட் இருக்கு மேம். எஸ். காவலன் ஆப் வந்து திடீர்னு யூஸ் ஆகலைன்னு என்ன மேம் பண்றது? இல்ல அது யூஸ் ஆகாமலாம் இருக்கவே இருக்காது. செக் பண்ணி பாருங்க. நெட்வொர்க் இல்லைன்னா யூஸ் ஆகாம இருக்கும் மேம், அது மாதிரி என்ன மேம் பண்றது? நெட்வொர்க் 100 ட்ரை பண்ணுங்க. 100 நம்பர். இன்னொன்னு நெட்வொர்க் இல்லாத இடத்துல போகாதீங்க. தேங்க்யூ மேம். இந்த தனியாக பயணம் செய்யும் பெண்கள் அந்த மாதிரி அவங்களுடைய பாதுகாப்புக்குன்னு சொல்றப்ப ஒரு 5 கிலோமீட்டர் சுத்தி போற மாதிரி இருந்தாலும் சுத்தி போயிருங்க. இந்த சந்து டைம் மிச்சம் பண்ணல, பெட்ரோல லைட் கிடையாது. சேஃபான பிளேஸ். மேம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல மேம். ஓ, எவ்வளவு நேரமா கிளியரா இல்ல? இப்போதான் மேம். ஓகே, நான் கடைசியான முதல் தகவல் அறிக்கை பத்தி சொன்னேன்ல, அது கேட்டுச்சா? கேட்டுச்சு மேம். யா, ஓகே. அதுல எதுவும் டவுட் இருக்காமா? இல்ல மேம், நோ மேம். வெரி குட். இது நான் டிராவல்ல இருக்கேன், அதனால வந்து மேபி உங்களுக்கு ஷேக் ஆகுதா இருக்கா? ஏதாவது இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட் பண்ணி நீங்க தாராளமா கேட்கலாம். நான் அதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன். சோ இப்ப இந்த காவல்துறை தொடர்பான என்னுடைய இப்ப நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் மேம். அண்ட் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 2 o'clock வரையில இருக்கு மேம். யா, இன்னும் 15 minutes more. இன்னும் ஒரு 5 minutes நான் பேசுறேன், then 10 minutes for your doubts. Any doubts regarding police department or exam preparation நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே மேம். யா, இப்போ இந்த another 5 minutes வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னா, இது வந்து எஸ்பெஷலி வாய்ஸ். Anybody can say? எஸ் மேம். இல்ல பாய்ஸ் இருக்காங்களா இந்த இதுல? நோ மேம், கேர்ள்ஸ் மட்டும் தான் மேம். ஒன்லி கேர்ள்ஸ் தான் இருக்கீங்க. அப்ப ரொம்ப பிராங்கா உங்ககிட்ட பேசலாம். இது வந்து மிகவும் முக்கியமான விஷயம் நான் இப்ப பேச போறது. கேர்ள்ஸ் எல்லாரும் 18, 19 அந்த ஏஜ்ல தானே இருக்கீங்க? எஸ் மேம். எஸ், ஓகே. சரி கேர்ள்ஸ், இது வந்து
என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உடல் அமைப்பு, நம்மளுடைய ஹார்மோன்ஸ், அது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியரா? இப்ப என்னன்னு கேட்டோம்னா, அந்த பியூபர்ட்டி இதெல்லாமே எல்லாருமே ஏஜ் அட்டன் பண்ணிருப்போம் நம்ம, அப்படிதானே? அப்ப இந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்றது என்னதுங்கிறது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இது என்னன்னு கேட்டா, இந்த உலகமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லா உயிரினங்களுமே, உலகத்தில் உயிரினங்கள் எல்லாத்தோடைய அடிப்படை இனப்பெருக்கம் செய்தல். அவ்வளவுதான், சிம்பிள். அதனாலதான் வந்து உலகத்துல இப்ப இவ்வளவு பெரிய பாப்புலேஷன். அதாவது தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யணும், அதுதான் இந்த உலகம். நான் சொல்றது புரியுதா? சோ இனப்பெருக்கம் தான், தன்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் முக்கியம். அப்ப இந்த சந்ததியை உருவாக்குதல் அப்படிங்கிறதுல நம்மளுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இதுல இந்த பியூபர்ட்டிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நம்ம ஒன்ஸ் வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி பண்ணிட்டோம்னாலே we are ready for reproduction அர்த்தம். நான் பேசுறது வந்து ஒரு ரொம்ப என்னமோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ளீஸ் இதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சே ஆகணும். அப்ப we are ready for reproduction, அவ்வளவுதான். அப்ப ரீப்ரொடக்ஷன் எப்ப பண்ண முடியும்? when we join with a man. ஓகே, அப்ப ஒரே தகுதி, நம்ம பியூபர்ட்டியை வாங்கணும், அவ்வளவுதான். ஒரு மேனோட ஜாயின் பண்ணோம்னா we can reproduce. பட் we are not animals, இல்லையா? அப்ப அனிமல்ஸ் வந்து எப்போ எதை வேணா செஞ்சுக்கலாம். நமக்குன்னு சில கலாச்சாரங்கள் இருக்கு, குடும்பம் என்ற ஒழுங்குமுறை இருக்கு, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்ப ஒன்ஸ் பியூபர்ட்டி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொன்னாலே அதுக்கான ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது தன் வேலையை செய்யணும். இந்த உலகத்தின் மிக முக்கியமான கடமை இனப்பெருக்கம் செய்யறது. அதுதான் அறிவியல், நம்ம ஜீனுக்குள்ளலாம் அது பொதிந்து இருக்குது. அப்ப அது தன்னுடைய ஹார்மோன்ஸ் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். ஹார்மோன்ஸ் என்ன வேலை செய்யும்னு கேட்டா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேல ஒரு அட்ராக்ஷன் வரும், அதே மேல ஒரு அட்ராக்ஷன் வரும். அப்ப இதுலதான் இதைத்தான் நம்ம என்ன நினைச்சுக்கணும் கேட்டா, லவ் அப்படின்னு நினைச்சுக்கணும். அர்த்தம் என்னன்னு கேட்டா, அன்பு, காதல். காதல் வந்து எது மேல வேணா வரலாம், ஒரு பொருளின் மேல் கூட காதல் வரலாம். லவ் அது நேச்சுரல் ஃபார் வாட் நான் சொன்ன விஷயம் தான். அப்ப அதற்காக தான் நமக்கு வந்து பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, அவனோட பிஹேவியர் ஏதோ நல்லா இருக்கலாம், அவ்வளவுதான். வெளியில இருந்து அதை பார்த்து அனலைஸ் பண்ணி we have to come back. அத இது நம்ம கிட்ட ஒன் செகண்ட் வந்துட்டோமா? எஸ். அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்ப பசங்க வந்து ரீசன், வேற ரீசன்லாம் கிடையாது. சரியா? அதுக்கான அவங்களுக்கான ஹார்மோன்ஸ் வந்து இட்ஸ் ஒர்க்கிங், ஸோ தே ஆர் அப்ரோச்சிங். இது சயின்ஸ், இது மாறாத விஷயம். அறிவியல் என்பது உண்மையானது. இது நீங்க எல்லாருமே மனசுல கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அதற்கான சில ஜிம்மிக்ஸ் இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க, உன் கண்ணு அழகா இருக்கு, உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு, உன்கிட்ட பேசணும் போல இருக்கு, இது எல்லாமே நம்ம ஹார்மோன்ஸ் பண்ற வேலை. நமக்கு வந்து அவங்களோட சேர்ந்து இருக்கணும், பேசணும், பழகணும், எல்லாம் ஆசையா தான் இருக்கும். அது இருந்தோன்னா ஒரு பறக்கிற இது எல்லாமே இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அதனுடைய எண்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து ரொம்ப மிகவும் சோகமான எண்டா இருக்கும். அதை நாங்க கண்கூடா பார்க்குறோம். மேபி 2-3 சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கலாம். மேக்சிமம் இந்த மாதிரி இருக்கவங்க ஆண்கள் ஏமாற்றிடுறாங்க, இல்லைன்னா வந்து குடும்பங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது, இல்லைன்னா நீயே வந்து திருமணத்துக்கு முன்னாடி பார்த்த அவன் வேற மாதிரி இருப்பான், கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரியா இருக்கும். அப்ப நமக்கு வந்து செட் ஆகாம போகும். அதாவது இந்த லவ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஆண்மகன் வந்து அதிகமா லவ் பண்றான்னு கேட்டா, அந்த அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவன். இப்ப அவன் என்ன பண்றான், லவ் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பாவை விட நீங்க முக்கியம்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல போனீங்கன்னா, கல்யாணம் ஆன பிறகு அவன் திருப்பியும் லவ் பண்ணிட்டே இருப்பான், உங்களை இல்ல வேற பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்.
அவனுடைய லவ்வுக்கு வந்து முடிவே இல்லாம போயிடும். நான் நிறைய பார்த்துருக்கேன். மேக்சிமம் இந்த ஆஃப்டர் மேரேஜ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா மரைட்டல் அஃபேர்னு சொல்றோம் இல்லையா, திருமணத்திற்கு வெளியான உறவுகள், இது பண்ற ஆண்கள் யாருன்னு பார்த்தோம்னா இந்த லவ் மேரேஜ் பண்றவங்க தான் அதிகமா பண்றாங்க. இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க அந்த மாதிரி அதிகமாக பண்றது கிடையாது. இதை வந்து நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்க பார்த்துட்டு இருக்க கேர்ள்ஸ் எல்லாருக்கும் காவல்துறையில் பணியாற்றும் ஒரு அதிகாரி, நிறைய அனுபவம் மிக்கவள் என்ற முறையில் சொல்லிக் கொள்வது, நோ டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அதற்கான காலம் இருக்கு. ஒரு இந்த மேரேஜ்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் இரு மனங்கள் இணைவது, அது இது இந்த சினிமா ரொம்ப கெடுத்து வச்சிருக்கு. அதை பார்த்து வந்து டோன்ட் கம் டு த கன்க்ளூஷன். விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணி இருக்கணும்னா இது 2 ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, நிறைய ஒழுக்கங்கள், நிறைய விஷயம் சம்மந்தப்பட்டது. அவன் வந்து ஒரு மாதிரி அவனுடைய ஹேண்ட்ஸமா ஏதோ வண்டி எடுத்துட்டு அப்படி இப்படி சுத்தி அதை பார்த்து நீ அவனுடைய மேனரிசம்ல நீ வந்து மயங்கி அவனை லவ் பண்ண, இல்லைன்னா அவன் நம்மள பின்னாடியே சுத்திட்டு வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ இல்லைன்னா செத்து போயிடுவேன், சம் டயலாக், இதுல நீ ஏமாந்து போயிட்டேன்னா உள்ளுக்குள்ள போனோன்னா அவனுடைய குடும்பம் என்ன, அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அது எல்லாமே வந்து நமக்கு மொத்தமாக ஒத்துக்கொள்ளாம. ஆனா அந்த லவ் பண்ற பீரியடுங்கிறப்ப அது எல்லாமே, ஏன்னா வந்து ஹார்மோன்ஸ் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது எதுவுமே இல்லைன்னு எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சிரும். அப்ப நம்ம அந்த ஹார்மோன்ஸோட கண்ட்ரோலுக்கு போயிட்டோம்னா லைஃப் வந்து நமக்கு நல்லா இருக்காது. ஆகையால கேட்டுட்டு இருக்க எல்லா கேர்ள்ஸுமே ஸோ வந்து லவ்வே வந்து கொச்சையா அப்படி நான் படுத்த விரும்பல. அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள். கட்டுப்பாட்டுடன் எதுவுமே எதுக்குமே ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும், என் கண்ட்ரோலை மீறி எதுவும் போகக்கூடாது. அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். அந்த ஃபேனை அது போட சொல்றா, ஈஸி ஆஃப் ஆயிடுச்சா. அடுத்ததாக நன்றியுரை கூற வருமாறு செல்வி மா மோனிஷா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்நிகழ்வை எங்களுக்கு ஏற்பாடு செய்து அது இனிதே அமைய துணை நின்ற எங்கள் கல்லூரி செயலர் எத்தீஸ்வரி நீலகண்ட பிரியா அம்பா அவர்களுக்கும், பேராசிரியர் என் பஞ்சநாதம் துணைவேந்தர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களுக்கும், எம் கல்லூரி முதல்வர் டாக்டர் என் நாகதீபா அம்மா அவர்களுக்கும், ஐயன் வள்ளுவனின் வாக்கின்படி தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊரும் அறிவு மற்றும் காவலன் SOS ஆப் போன்ற பெண்களின் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வும், காவல்துறையில் பெண்களின் பங்களிப்பு பற்றிய கருத்துக்களையும் எங்களுக்கு எடுத்துரைத்த நமது சிறப்பு விருந்தினர் திருமதி TK லில்லி கிரேஸ், டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கும், மேலும் எங்களுடன் இணைய வழியில் இணைந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மேம். Yes, thank you so much. Thank you so much for your Thanksgiving, and thank you for the opportunity. Thank you students, and thank you teachers. Thank you. Thank you ma'am. Department of Computer Science. May you have much light and peace. Good afternoon all. Women are special for many reasons. They are the most sensitive, caring and maternal people in the world. If you want something said, ask a man. If you want something done, ask a woman. Work hard in silence, let success make nice. Kindly I welcome S. Prabha Devi, Assistant Professor of Computer Science, for give the welcome address.
Please, ma'am. Good afternoon to everyone. Always welcome you, extension, which has been devoted to the clear ideals of goodness and happiness. In such a way, I am very glad to start our program. I am very happy to welcome our soulful heart secretary, Eeswari Neelakanta. I would like to welcome our world record program Chennai. Welcome, sir. I am very gratitude to welcome our organizing secretary, Dr. T. Shivashakti Rajammal, Assistant Professor, Department of Educational Psychology and Coordinator, Center for Capacity Building Programmers for School Teachers, TNTEU, Chennai. Welcome, ma'am. I pleased to invite our chief guest, Dr. R. Suganti, Vice Principal and IQAC Coordinator of Sri Sarada Niketan College, Karur. Welcome, ma'am. I invite our respected principal, Dr. N. Nagadeepa, the powerful woman in our college. Welcome, ma'am. I am also invite our Vice Principal, Dr. R. Suganti. Welcome, ma'am. Who is going to change this day to a meaningful one? I always invite our beloved staff and the students, without whom the session is not going to be adorable. Once again, I welcome you all. Thank you. Thank you, ma'am. Whatever happened for the good. Whatever is happening for the good. Whatever will happen will also happen for the good. Kindly I welcome S. Anjuvam, Assistant Professor of Computer Science, for give the chief guest introduction. Please, ma'am. Good afternoon to everyone. I am profoundly delighted to take an opportunity to introduce the chief guest for this occasion. None other than Mrs. Dr. R. Suganti, Vice Principal and IQAC Coordinator of Sri Sarada Niketan College for Women, Karur. She has started her career as Assistant Professor in M. Kumarasamy College of Engineering, Karur since 2007. She is qualified in MCA, MPhil and BHD in the discipline of Computer Science. Our chief guest attended more than 14 workshops and conferences throughout the year. She published more than 15 journals, including 5 UGC careers, also presented the research paper in international conference at Nanyang University, Singapore. In the title of Analyzing Stock Market Data Using Clustering Algorithm as Foreign Activity. Also, she published the paper on the topic of Big Data Analytics in Shanlax publications. She founded the pattern as software textile tool for cloth measurement. Once again, it's a great pleasure to welcome you, ma'am. Thank you so much for this opportunity. Thank you. Thank you, ma'am. Every thought you produce, anything you say, any action you do, it bears your signature. To be inspired is great, but to be inspiration is honor. I invite our respected chief guest, Dr. R. Suganti ma'am, to give the special address. The session will over to you, ma'am. Please, ma'am. Yes, ma'am. Good afternoon to everyone. Good afternoon. Ma'am, is this voice?
Audible? Yes, ma'am. Yes, ma'am. Okay, ma'am. Ma'am. மேம் கேக்குதாங்க மேம்? Lavanya is audible, ma'am. ஓகே. எக்கோ ஆகுதா மேம்? I thank Tamil Nadu Teachers Education University, Chennai. Yes, ma'am. Ma'am. Ma'am, your voice is not audible to us, ma'am. Ma'am. Ma'am, voice audible அல்ல ma'am. Is it okay now, ma'am? I think it is okay. Ma'am, உங்க சைடுல இருந்து தான் ma'am சவுண்ட் கொஞ்சம் Am I at present okay? Ma'am, yes, ma'am. Okay, ma'am. Okay, ma'am. Ma'am, it's clear, ma'am. Good afternoon to everyone. Sorry for the inconvenience. I thank organizing committee, Tamil Nadu Teachers Education University, Chennai. And I extend my thanks to our college secretary, Atishwari principal, thank you on this auspicious day. Today I am going to share some points about women in science with you all. Why women in science? I'll start with
பாரதியார் கவிதை உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் காரியம் நேரானதாகவே இருக்கும். மேம் இந்த எக்கோ ஆகுதுங்க மேம். ஓகே மேம். ஓகே மேம். மேம் எஸ் மேம். ஓகேங்க மேம். எஸ் மேம். மேம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல ஆல்ரெடி பேசினது எதுவுமே கேட்கலையா? இல்லைங்க மேம், நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க மேம். ஓகே மேம். Good afternoon to everyone. I thank organizing committee, Tamil Nadu Teachers Education University, Chennai. It's a grateful program for women empowerment. This is wonderful opportunity for me, and I want to thank our college secretary Atishwari Neelakanta Priya Amba, and I extend my thank Principal Ma'am Dr. A. Nagatipa, faculty members and participants. Thank you everybody for participating in this big event to remembering Dr. APJ Abdul Kalam's birthday on this auspicious day. Today, I am going to share some points about women in science with you all. Why women in science? I will start Bharatiyar quote, that is மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. With this, okay. With this, I'll start the topic, women in science. I'm very happy to share with you. The world survey is telling only 6% of Nobel Prize winners are female. That is, totally Nobel Prizes are 924. This scenario is still 2019 year. In this, male persons are only 866, female persons are only 58. In this, 2 times got awarded, that is honored by Mary Curie madam for physics and chemistry inventions. So why I am starting this information for this topic, women in science, means very less amount of women in India to discover their research. That is, they are giving their inventions in less capacity. So that we want to improve in all the sections. So when you are seeing women in all places, yes, of course, they are achieving a lot in all sectors. But if you are taking technology, they are not at all. That is, when we are comparing with the global, it is not at all satisfied. So that we need to improve in this technology. So technology transfer is more important. How we have to achieve in technology, particularly in women side, what kind of contributions are needed by women, and what support they are expecting from government, what are the protocols they framed for women scientists, and what facilities are providing by the government. So these are all the major points which is needed to develop in women research area. So that if we need India economy should be high, technology transformation and transfer should be in high level. So how we can achieve this? So this is major thing we need to discuss some points in this topic. You can see just
Whether screen is visible or not? Ma'am, screen visible ஆகுதா? Yes ma'am, screen தெரியுதுங்க. Okay. வாய்ஸ் இப்போ ஆடியபிளா இருக்கா மேம்? கிளியரா இருக்கா? லைட்டா கொஞ்சம் பிரேக் ஆகுது மேம், மத்தபடி கிளியரா இருக்குங்க மேம். கிளியரா இருக்குங்க. ஓகே ஓகே மேம், தேங்க் யூ. எஸ் மேம். உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும். இந்த பாரதியார் கவிதை வந்து நம்மளோட விமனுக்கு தேவையான ஒரு விஷயம். சோ இதுல எந்த இடத்துல எல்லாம் அவங்க ரொம்ப பேஷனேட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க கண்டிப்பா நேர்மையாகவும் தைரியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது பாரதியாரோட கூற்று. சோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போவாங்க. சோ வரக்கூடிய இந்த பாரதியார் பிறந்தநாளை பேஸ் பண்ணி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வேர்ல்டு விமன் சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சயின்ஸ்ல நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய விமன், நாட் ஒன்லி இன் இந்தியா விமன், தட் இஸ் இன் குளோபலி வெரி ஃபியூ பீப்புள் ஆர் அச்சீவ்ட் இன் சயின்ஸ் discovering of their inventions. So this is very less, so that we need to improve in that. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோபல் பிரைசஸ் அப்படின்னா வெறும் 924 மட்டும்தான் 2019 வரைக்கும் வாங்கியிருக்கும். அதாவது நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது எப்படின்னா உலகளாவிய ஒரு பிரஸ்டீஜியஸ் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். இதுல மேல் ஓடதையும் ஃபீமேல் ஓடதையும் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கேட்டகரி, தட் இஸ் ஃபீமேலோடதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அது ஏன், அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவை, கவர்மெண்ட் என்ன மாதிரி புரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்கிற விஷயத்த நம்ம பார்க்கும்போது நம்ம விமன் இன்னும் எவ்வளவு தூரம் அதை எடுத்திருக்காங்க, அதை வந்து நோக்கி போறாங்களா, அதுக்கு உண்டான ஒர்க் எல்லாம் செய்யறாங்களா, அதுக்கு உண்டான அவுட்புட் கிடைக்குதா அப்படின்னு நம்ம இதுல பார்க்க போறோம். ஏன் வந்து ரொம்ப கம்மியான ஒர்க் அப்படின்னு சொன்னா, அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு பிரஸ்டீஜியஸ் அவார்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். அப்போ அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. எஸ்பெஷலி விமன் செக்டார், விமன் சைட்ல எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அனலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஜென்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் கிளாக் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, ஒரு ஃபேமிலி ப்ரெஷர் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சோ நம்ம இது ரெண்டத்தையும் தாண்டி தான் நம்ம போய் சக்சீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். அப்போ நம்ம அதை எப்படி சக்சீட் பண்ண முடியும்? நம்ம கிட்ட ஒரு பேஷன் இருக்கு அப்படின்னா அந்த பேஷனை நம்ம எப்படி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்கா கொண்டு வர முடியும் சொசைட்டில? அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்குக்கு நம்ம எப்படி அவார்டு வரைக்கும் எடுத்துட்டு போகலாம்? அந்த அவார்டை எப்படி கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணும்? அந்த ரெகக்னேஷன்ல என்ன மாதிரியான காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்? அந்த காம்படிஷன்ஸை பீட் பண்ணி நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட் கொண்டு போக முடியுங்கிறத எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது பாசிபிள் தான். இந்த பாசிபிலிட்டிஸை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன மாதிரி கேட்டகரியில நமக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பிசிக்ஸ் நான் படிச்சிருக்கேன், ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கோம். ஒரு ஃபேமிலி ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ஃபேமிலியில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மேரேஜ் அப்படிங்கிற செக்டார் போகிறாங்க. அப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து நமக்கு கேப் வந்துருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களால அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா ஒரு ஏஜ் ஃபேக்டருங்கிறது ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ அப்போ அவங்களால எதுவுமே வந்து ஒரு ஃபார்வேர்டான திங்கிங்ல கொண்டு போக முடியல. அப்போ இதையெல்லாம் தாண்டி எப்படி வந்து விமன் சயின்டிஸ்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி கேட்டகரியில எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், பிசியாலஜி, லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ், பீஸ். ஸோ இந்த 6 ஃபீல்டுலையும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சயின்டிஸ்ட் குளோபலி இருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி எஃபோர்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, எப்படி வந்து அதை கொண்டு வந்திருக்காங்கிறது நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். பிசியாலஜி, தட் இஸ் மெடிசன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா நிறைய விமன் சயின்டிஸ்ட் வந்துட்டே இருக்காங்க. இதுவும் இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல
ஒரு வைராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பேரே கொண்டு வந்துட்டாங்க. தட் இஸ் ஒரு ஆம், ஆம், ஒரு ஒரு வைராலஜில வந்து ஒரு புதுவான விஷயங்களை கொண்டு வந்து இதுக்கு இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில்ட்ரன்ல இருந்து ஒரு அடல்ட்ஸ்ல இருந்து ஒரு ஏஜ்டு பர்சன்ல இருந்து எல்லாமே வந்து இந்த டிசீஸ்ல இருந்து வெளியில சீக்கிரம் வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய ரீசெண்டான விமன் சயின்டிஸ்ட் தான், எஸ்பெஷலி இன் மெடிசன் ஃபீல்ட் அண்ட் லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ். இதுல நம்ம என்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னா, நமக்கு என்ன மாதிரி ஃபீல்டு முதல்ல பிடிச்சிருக்கு, அந்த ஃபீல்டுல நம்ம எந்த அளவுக்கு பேஷன் சப்போர்ட்லாம் நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட இன்வென்ஷன் வந்து விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ இந்த சார்ட் பாத்தீங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் வந்து 1901 இருந்து 2020 வரைக்கும் கேட்டகரி 212. இப்போ 2012 பேர் ஒரு பிசிக்ஸ்ல சயின்டிஸ்டா இருக்காங்க அப்படின்னா வெறும் 4 ஃபீமேல் மட்டும்தான் வந்து 12 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படின்னா ஒரு 210ல 12 ஃபீமேல் சயின்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் லிட்ரேச்சர்ல 101 மேல் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா 16 ஃபீமேல் இருக்காங்க. பீஸ்ல 17 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்ல வெறும் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியா வந்து அனாலிசிஸ் பண்ண முடியுது, லிட்ரேச்சர்லயும் பீஸ்லயும் ஃபீமேல் சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஃபீமேல் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ எதனால அவங்க லிட்ரேச்சரையும் பீஸ் அந்த 2 கேட்டகரியும் மேஜரா எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல விமனோட ஃபேமிலி ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மி. பிகாஸ் அந்த பயாலாஜிக்கல் கிளாக் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, தட் இஸ் அவங்களோட மெட்டர்னிட்டி பீரியட் அண்ட் சம் ஃபெர்டிலிட்டி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அவங்க ஒரு மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் டைம் அதுலயே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களால ஒரு லேப் எக்ஸ்பீரிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 24 hours ஆர் 48 hours கண்டினியூஸா அப்சர்வ் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு அக்யூரேட் ரிசல்ட்டை எடுக்க முடியுமா அப்படின்னா அதுல ரொம்ப கம்மியான பர்சனால மட்டும்தான் விஷயங்களை ரிசல்ட்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ், இந்த மாதிரியான கஷ்டங்கள் அப்படியெல்லாம் வந்து லிட்ரேச்சர் அண்ட் பீஸ்ல கிடையாது. ஸோ அதனால மேக்சிமம் விமன் பர்சன்ஸ் வந்து இந்த லிட்ரேச்சர் அண்ட் பீஸ்ல வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் சினாரியோல விமன் அச்சீவர்ஸ் நிறைய இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா நிறைய இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, எப்படி அவங்களால மேல வர முடியுது அப்படிங்கறத நம்ம இன்னொரு சார்ட்ல பார்க்கலாம். இதுல ஸ்பெசிபிக்கலி வேரியஸ் அவார்ட்ஸ் ஃபார் விமன் கேட்டகரி அப்படின்னு எடுத்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியால இருக்கக்கூடிய விமன் சயின்டிஸ்ட் அண்ட் மேல் சயின்டிஸ்ட் இவங்க 2 பேர்த்தையும் என்கரேஜ் பண்ற மாதிரி, தட் இஸ் அவங்களோட ஒரிஜினாலிட்டியை ரெகக்னைஸ் பண்ணுவோம். தட் சயின்ஸ்ல அவங்க என்ன இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, இதுல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்தியால கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பட்னாகர் அவார்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் இந்தியால கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பிரஸ்டீஜியஸ் அவார்ட். ஸோ இந்த அவார்டுல வந்து விமனோட விமனோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போ 1958ல வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல மேல் எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் அந்த அவார்டு வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா 542 டில் 2020. ஸோ 1958ல இருந்து 2020 வரைக்கும் பார்த்தோம்னா 540 மேல் இருக்காங்க, 16 ஃபீமேல் இருக்காங்க. ஸோ இதுல ஒரு சினாரியோ எடுத்தோம்னா, தட் இஸ் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 100 ஜென்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதுல ஒரு 3 பேர் மட்டும்தான் ஃபீமேலா இருக்காங்க. ஸோ 3.2% ஆஃப் ஃபீமேல் சயின்டிஸ்ட் மட்டும்தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள இன்ட்ரெஸ்டா உள்ள வர்றாங்க, அச்சீவ் பண்றாங்க. அப்போ வாட் அபவுட் தி ரெஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ்? ஸோ இது வந்து யோசிக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்படி யோசிக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா கண்டிப்பா நிறைய பெனிஃபிட் இருக்கு.
ஸோ இதுல இப்போ நம்மளோட இந்தியன் எக்கனாமி எப்போ வந்து நமக்கு டெவலப் ஆகும், எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லா டெக்னாலஜியும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளே கண்டுபிடிச்சு நம்மளே இம்ப்ளிமெண்ட் நம்ம கண்ட்ரிக்கு கொடுக்கல. ஸோ சில இன்வென்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்துதான் நம்ம கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி வாங்கி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்யூரிட்டி ஆகட்டும், இல்ல வந்து வேற விதமான ஒரு புரோட்டோகால்ஸ் ஆகட்டும், சரி நம்ம நிறைய க்ரோர்ஸ் வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அப்போ நமக்கு கண்ட்ரியோட எக்கனாமி லெவல் வந்து ரொம்ப குறையுது. அப்போ விமன் சயின்டிஸ்ட் நம்ம கண்ட்ரில நிறைய பேர் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தேவையான தட் இஸ் அந்த சஃபிஷியன்ட் ரிசோர்சஸ், சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு இன்வென்ஷனுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட இந்தியன் எக்கனாமி பாத்தீங்கன்னா ரொம்ப மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து இப்ப ப்ரோக்ரஸிவா தான் போயிட்டு இருக்கு. தட் இஸ் இந்த 20s 2000 இயர்க்கு அப்புறம் 2001 10 15 20 இந்த இதுல எல்லாம் நிறைய விமன் சயின்டிஸ்ட் உள்ள வந்துட்டாங்க. அவங்களோட விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, இந்த டிஜிட்டல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம விமனும் உள்ள பிளே பண்ணி அவங்களோட இன்வென்ஷன்ஸை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பட்னாகர் அவார்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஃபீமேல் சைடு. ஸோ இப்போ அந்த அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷனை நம்ம எப்படி வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படுது, என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தே கேன் கம் இன் டு நெக்ஸ்ட் லெவல். ஒரு 25 to 30 ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து விமன் சைட்ல ஒர்க் ஆகுது. அண்ட் 35 அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் குறையுது. அப்போ 35க்கு மேல அவங்க ஓரளவு நல்லா டெவலப் ஆயிட்டு அவங்க ஃபீல்டுல நல்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது சம் ஏஜ் ஃபேக்டர் வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டே வரோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் அவங்களோட நாலேஜை என்ரிச் பண்ணிப்பாங்க. நம்மளோட கண்ட்ரிக்கு, நம்ம சொசைட்டிக்கு நல்ல விஷயங்களை வந்து டிஸ்கவர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த பட்னாகர் அவார்டை பொறுத்த வரைக்கும் இயர்லி அந்த பிரஸ்டீஜியஸ் அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதனோட கேஷ் எவ்வளோ அப்படின்னா 5 lakhs கொடுக்குறாங்க. இதுக்கு 45 இயர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். இந்த 5 இயர்ஸ் டியூரேஷன்ல அவங்க என்ன இன்வென்ட் பண்ணியிருக்காங்களோ அது நம்ம கண்ட்ரிக்கு, நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து எதெல்லாம் ஒரு சொல்யூஷன் இல்லாத இடமா இருக்கோ அந்த சொல்யூஷன் இவங்களோட இன்வென்ஷன் மூலியமா கிடைக்குது அப்படின்னா they will be considered for honoring this award. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பட்னாகர் அவார்ட் மூலியமா நம்மளோட விமன் அண்ட் மேல் பீப்புள் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு ஸ்லைட்லயும் நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த ஸ்லைட்ல வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது பட்னாகர் அவார்ட் எந்த வருஷத்துல இருந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இன்னும் எப்படியெல்லாம் விமன் சயின்டிஸ்ட ப்ரமோட் பண்றாங்க, இது விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அண்ட் ரீசெண்டா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜோதிமயி தாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கெமிஸ்ட்ரியில நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அந்த ஆன்டி கேன்சர் விஷயத்துக்கு, இந்த கேன்சர் இப்போ வந்து ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூ, ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் சொல்ல போனா மெடிசன் ஃபீல்டுல. ஸோ இதுக்கு சின்ன சின்ன ஸ்மால் ட்ரக் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பெரிய இன்வென்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இது வந்து நமக்கு ஆன்டி கேன்சர் விஷயத்துல நிறைய சொல்யூஷன் கொடுக்குது. நிறைய பேஷண்ட் வந்து இது மூலியமா ரெக்கவர் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ணி அவங்க வந்து இப்ப பட்னாகர் அவார்டு வந்து ரீசெண்டா வாங்கியிருக்காங்க. அவங்க டைட்டில் தான் கொடுத்திருக்கோம், சிந்தசிஸ் ஆஃப் டைவர்ஸ் மாலிக்யூல்ஸ் தட் கேன் பி யூஸ்டு டு ஸ்டடி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தெரபெட்டிக் டார்கெட்ஸ். ஸோ இந்த கண்டென்ட்டை நீங்க போய் செக் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அதை ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டை வந்து இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நிறைய டீப்பா பார்க்க முடியும். அண்ட் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் இந்தியால எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, எந்த வருஷத்துல இருந்து எவ்வளவு வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஜென்ஸ் எவ்வளவு இருக்காங்க, லேடிஸ் எவ்வளவு இருக்காங்க, ஃபீமேல் வந்து எந்த வருஷத்துல இருந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறது எல்லாம் இந்த லிங்க்ல கொடுத்துருக்கோம். தட் இஸ் leadcompetition.in. இந்த வெப்சைட்ல போனோம்னா நிறைய நோபல் பிரைஸ் வின்னர்ஸை பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம
ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சர்வே பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மொபைல்ல எந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அது என்ன மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது, எந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்து ரொம்ப செக்யூரா இருக்கு, லேடிஸ்க்கு எவ்வளவு செக்யூரா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சர்வே முதற்கொண்டு வந்து அந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் அந்த ப்ராடக்ட் பத்தின சர்வே அப்படின்னா நம்ம இந்த மாதிரி leadthecompetition.in வெப்சைட்க்கு போகலாம். இன்னும் உள்ளுக்குள்ளார அடுத்த சப்டிவிஷன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. சோ அதை போயிட்டு நமக்கு ஏதாவது ஒரு ரிசர்ச்ல தேவைப்படுது டேட்டா அப்படின்னா we can utilize this. And next, why so few women? சோ இந்த இடத்துல விமன் அப்படிங்கிறவங்க ஒரு 90s தட் இஸ் 80sல இருந்தே பாத்தீங்கன்னா ஓரளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஓரளவு நிறையவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் சம் அப்டக்கிள்ஸ் அவங்க நிறைய அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்றதுனால அவங்களால வந்து அந்த இன்வென்ஷன் லெவலுக்கு போக முடியல. ஜஸ்ட் அந்த படிப்புங்கிறது ஒரு லெவலுக்கு மேல கிராஸ் பண்ண முடியல. பட் அதையும் தாண்டி நம்ம மதர் தெரசா வந்து 1979ல வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. சோ இந்த நோபல் பிரைஸ் வந்து எதுக்காக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மேன்கைண்ட், தட் இஸ் அந்த அன்பு அந்த விஷயத்துக்காக தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்வீஸ் டுவர்ட்ஸ் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வெல் நோன் ஃபார் ஹேர் சர்வீஸ் டுவர்ட்ஸ் மேன்கைண்ட். சோ இந்த விஷயத்துக்காக தான் 1979ல மதர் தெரசா வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஜென்ஸ். 1979ல மதர் தெரசா எப்படி டெடிகேட்டடா உள்ள அவங்களோட தொண்டை வந்து செஞ்சாங்க, எப்படி மக்கள் வந்து அட்மையர் ஆனாங்க அவங்களோட சர்வீஸ்ல, இப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி தான் இந்த வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய அந்த நோபல் ஆர்கனைசேஷன் இந்த பிரைஸ், இந்த பிரஸ்டீஜியஸ் அவார்டு தட் இஸ் பீஸ் அவார்டை வந்து மதர் தெரசாக்கு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் பீஸ் கேட்டகரியில வந்த அவார்டை மதர் தெரசாக்கு கொடுத்திருக்காங்க. And Nobel Prize, Women Prize winners in India. Peace, ஆல்ரெடி நம்ம சொன்னதா பீஸ் அண்ட் லிட்ரேச்சர் கேட்டகரியில மேக்ஸிமம் ஃபீமேல் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. நாட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீமேல் பர்சன்ஸ் அச்சீவ்ட் இன் திஸ், பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீமேல் பர்சன் ஆர் கிவிங் இன்ட்ரெஸ்ட் இன் தீஸ் டூ கேட்டகரி ஆஃப் நோபல் பிரைஸ், பீஸ் அண்ட் லிட்ரேச்சர். நாட் ஒன்லி தட், எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபியர்ஸ்ட் விமன் இருக்காங்க. ஸோ ஆஸ் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் so much of that is there is no family pressure, no mental pressure in these two category. Whenever they are flexible, they can think about their discovery of that concepts, so that they can easily use these two things in this category. And then 2 out of 84 male, that is 84 மேல் இருக்காங்க அப்படின்னா அதுல 2 பேர் மட்டும்தான் சயின்ஸ் இன்வென்ஷன்ஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அண்ட் 216ல 4 people மட்டும்தான், தட் இஸ் 4 ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்ததுல நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அப்போ ஒரே ஒரு விமன் மட்டும் 1903ல நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்க்கும் வாங்கியிருக்காங்க, 1911ல கெமிஸ்ட்ரிக்கும் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். விமன் சயின்டிஸ்ட் அந்த செக்டார்ல பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான் சொல்லணும். ஸோ இவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்ரே ரெலவெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம், எக்ஸ்ரே ரெலவெண்டான ஒரு டிஸ்கவரி ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கனால இந்த நோபல் பிரைஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல எப்படி வந்து அவங்க சப்போர்ட்லாம் இல்லாம பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து half the portion இருக்கு. அப்போ அந்த நோபல் பிரைஸ் அவங்களுக்கு கொடுக்கும் போதே half the portion அப்படின்னு பிரிச்சு தான் அந்த மேரி கியூரி விமன் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தேயர் ஹார்ட் ஒர்க். மேரி கியூரி அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் புட் a lot of effort in this category so that they got this award. அண்ட் ஜெனரல் சினாரியோ 1961ல இருந்து 2020 வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா 7 மட்டும்தான் ஹானர்டா இருக்காங்க. யாரு? விமன் கேண்டிடேட் வெறும் 7 மட்டும்தான் 61ல இருந்து 80sல இருக்காங்க. அதுவும் இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 81ல இருந்து 2000 பாத்தீங்கன்னா 11 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ 20 இயர்ஸா எடுத்து பார்க்கும்போது 60s to 80s வரைக்கும் ஒரு 7 ஹானர்டா இருக்காங்க விமன். இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். அண்ட் 81 to 2000 அப்படின்னா 11, இட் இஸ் ஆல்சோ அப்ரிஷியேட்டட். அண்ட் 2001 to 20 அப்படின்னா 28
honored. It is well and good for India. So இந்தியா கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு விமன் சயின்டிஸ்ட் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா நல்ல விஷயம். அப்போ ஏன் மத்தவங்க எல்லாம் வளரல, ஏன் வந்து அவங்க அந்த பேஷனை வந்து விட்டு கொடுத்துட்றாங்களா, இல்ல வந்து அவங்க கரியருக்கு வந்து சயின்ஸ் சூஸ் பண்றது இல்லையா, என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மெஜாரிட்டி ஆஃப் விமன் ஆர் ப்ரிஃபரிங் த ப்ரொஃபஷன் இஸ் டீச்சிங். பிகாஸ் அந்த பேலன்சிங் டொமஸ்டிக் என்விரான்மெண்ட்டையும் சரி ஒரு ப்ரொஃபஷனல் லைஃபையும் சரி பேலன்சிங்கா கொண்டு போகிற கெப்பாசிட்டி யாருக்கெல்லாம் இருக்கோ ஸோ அவங்க எல்லாம் வந்து சக்சீட் ஆக முடியுது. ஸோ இதுல 30% ஆஃப் வேர்ல்டு ரிசர்ச்சர்ஸ் வந்து விமனா தான் இருக்காங்க. அப்போ இந்த 30% ஆஃப் பீப்புள் கேன் ஹாவ் மோர் கெப்பாசிட்டி டு பேலன்ஸ் தி டொமஸ்டிக் லைஃப் ஆஸ் வெல் ஆஸ் தி ப்ரொஃபஷனல் லைஃப். ஸோ இந்த கான்செப்ட் ஒவ்வொரு விமனுக்கும் உள்ள வந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப பேஷனட்டா இருக்காங்களோ அதுக்குள்ள அவங்களால சக்சஸ் பண்ண முடியும். இது ரொம்ப உண்மையான விஷயம். நெக்ஸ்ட் நோபல் பிரைஸ் 1901 இருந்து 2018 பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5.5 தட் இஸ் 6% ஆஃப் பீப்புள் தான் விமனா இருக்காங்க. ஸோ எப்படி 95% ஆஃப் பீப்புள் வந்து மேல் அச்சீவ் பண்றாங்க, விமன் வந்து இவ்வளோ லெஸ் அமௌண்ட் ஆஃப் பீப்புளா இருக்காங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ், அவங்களுடைய மைண்ட் செட், அவங்களுடைய தட் இஸ் இன்ட்ரெஸ்டட் ஏரியா இதெல்லாம் பொறுத்து தான் வேரி ஆகுது. ஸோ அந்த சினாரியோ வைஸ் பார்த்தோம்னா இதுலயும் ஃபீமேல் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. And progress of awards for women in the recent years. So already we have discussed about that. 20 years we have taken and analyzed how many women candidates were honored. In that first 20s, 4 members were honored. In 21 to 40s, 5 women were honored. And then 41 to 63, 81 to 2011 honored, 61 to 87 honored. But when you are taking 2001 to 20, 28 women were honored. It is possible only because of the science and technology, resources, various features, support from the government. So இது எல்லாமே இருக்கறனால இப்போ 20s வரைக்கும் women scientists increase ஆயிட்டே வராங்க. This is happiest news for India as well as global side. So top countries. So in the top countries la Nobel prizes 91 இருந்து 2018 வரைக்கும் வெறும் 10 countries, that is இந்த 10 countries குள்ள நம்மளோட கண்ட்ரி உள்ள வருதா அப்படின்னா வரல. ஏன் வரல அப்படின்னு நம்ம நிறைய யோசிக்கணும். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் 377, ஸோ யுனைடெட் கிங்டம் 130, ஜெர்மனி 108. ஸோ இது மாதிரி பார்த்துட்டே வரும்போது நம்மளோட இந்தியாவோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த டாப் 10 கண்ட்ரீஸுக்குள்ளார நம்மளோட இந்தியாவும் நோபல் பிரைஸ் வாங்கி உள்ள வர முடியாதா அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ நம்ம எங்க சேஞ்ச் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம ஒரு டேர்னிங் பாயிண்ட் விமனுக்கு கொடுத்தோம்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா உள்ள வருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல்ல மாத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ எப்படி சொல்லலாம்னா இப்போ நம்மளோட கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிக்குள்ள விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடுது. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள வந்து ஃபேமிலியில இருக்கக்கூடிய தட் இஸ் அவங்களோட கிட்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க இன்லாஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும், ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஒரு பொண்ணு வந்து என்னதான் படிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தாண்டி அவங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். பட் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, அவங்க வந்து இதை தாண்டி அவங்க வெளியில வர முடியல அப்படின்னா அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் உள்ள இருந்துட்டே இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ நம்ம சைட்ல என்ன பண்ணணும், ஓவரால் இந்தியாவும் சரி இல்ல ஒரு பர்டிகுலரா நம்ம இந்த சொசைட்டில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே தட் இஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா, பேச்சுலரா இருந்தா பேரண்ட்ஸ் சப்போர்ட், இல்ல மேரேஜுக்கு அப்புறம் இன்லாஸோட சப்போர்ட். இன்லாஸோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும், ஹஸ்பண்டோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விமன் கண்டிப்பா அவங்க என்ன விஷயத்துல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ண முடியும். ஸோ அதுல விமனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள்.
அப்போ அந்த பொண்ணு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்க எந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ அது என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். The next is why only a few in science. So normally we are telling that male profession, science is still seen as male profession. இந்த இடத்துல மேல் மட்டும்தான் அச்சீவ் பண்றாங்களா சயின்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ். அப்போ 8 விமன் சயின்டிஸ்ட் வந்து விமனோட தட் இஸ் இந்தியாவோட ஹிஸ்டரியவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன், டே அண்ட் நைட் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அவங்களோட ஜாப்ல தட் இஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டுல வந்து கொடுத்தனாலதான் இவங்க எல்லாமே வந்து இந்தியாவோட ஹிஸ்டரியவே வந்து டேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இதுல நிறைய விமன் வந்து நிறைய அப்டக்கல்ஸ் தாண்டி தான் வந்திருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் விமன் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஓல்டு விமன் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனந்தி பாய் கோபால் ராவ் ஜோஷி. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் மெடிக்கல் ப்ரோக்ராம வேர்ல்டு வைட் லெவல்ல இவங்க எடுத்துட்டு போனாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் டாக்டரா உள்ள வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 14th ஏஜ்ல, அதாவது நமக்கு தெரியும் அந்த காலத்துல எல்லாம் சின்ன வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கமிட்மெண்ட் அவங்களோட இது எல்லாமே வந்து வேற மாதிரி போயிடும். அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை பத்தி திங்க் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் இவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு முடிவு பண்ணி இந்த லெவலுக்கு ரீச் ஆனாங்க. ஸோ என்ன மாதிரி அப்படின்னா 14th ஏஜ்ல மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் she gave birth to a boy based on that is due to the lack of medical care. Her child, that is boy child only lived only 10 days. So 10 days மட்டும்தான் அந்த குழந்தை உயிரோட இருந்தது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்துருது. அப்போதான் அந்த ஆனந்தி பாய் திங்க் பண்றாங்க, எதனால அந்த குழந்தை இறந்துருச்சு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா என் குழந்தைய காப்பாத்திருக்க முடியும் அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் முடிவு பண்றாங்க. ஒரு 16வது வயசுல வந்து அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப் மூலியமா உள்ள போறாங்க. ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அவங்க மெடிசனை கையில எடுக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த ஃபீமேல் டாக்டர்ஸ் நீடட் நம்ம கண்ட்ரிக்கு இந்த மாதிரி பீரியட்ல விமன் டாக்டர்ஸ் நிறைய பேர் தேவை அப்படிங்கிற விஷயத்த ப்ரெஷரைஸ்டா கொண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கவர்மெண்ட்க்கு சொல்லி அதுக்கப்புறம் இதுல ஒரு ப்ரோக்ரஸிவ கொடுத்தது இந்த மேடமோட லைஃப் மூலியமா தான். ஸோ இவங்க எல்லாம் வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் விமன் சயின்டிஸ்டுக்கு அப்படின்னே சொல்ல முடியும். அப்புறம் 90s இந்த 2019ல பார்த்தோம்னா அபிஜித் பானர்ஜி. ஸோ இவர் இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து நிறைய அச்சீவ் பண்றாரு. ஸோ இவர் விமன் சயின்டிஸ்ட்ல இவங்களை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, விமன் சயின்டிஸ்ட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து லேபரட்டரியில வந்து ஃபுல்லா எஃபோர்ட் போடுறதுக்கு விருப்பப்படுறது கிடையாது. பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அவங்களால லேப்ல ஒரு 48 hours 24 hours கண்டினியூஸா உட்காந்து ரிசல்ட் அப்சர்வ் பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்க் தான். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் கேட்டகரி தட் இஸ் நோபல் பிரைஸ் கேட்டகரியை எடுத்து வந்து விமன் கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சீட் பண்ண முடியும். சோ இந்த அபிஜித் பானர்ஜி என்ன பண்றாருன்னா, வறுமையை வந்து இந்தியால எப்படி எல்லாம் ஒழிக்கலாம், அது என்ன மாதிரியான அணுகுமுறை யூஸ் பண்ணி வறுமையை குறைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இவருக்கு வந்து எக்கனாமிக்ஸ் நோபல் பிரைஸ் கேட்டகரியில ஒரு ஹானரியும் கிடைச்சது. அதே மாதிரி டொமஸ்டிக் என்விரான்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபை வந்து சில விமன் சயின்டிஸ்ட் வந்து அழகா ஹேண்டில் பண்ணதுனால, எஃபிஷியன்டா இருந்தனால அவங்களால இதை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆர்த்தோடாக்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் நவ் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விஷயத்துல இந்தியன் சொசைட்டில வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஸோ இந்த டிஃபிகல்டிஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா ஒர்க்கிங் விமன் வந்து ஈஸியா அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபை அழகா கொண்டு வர முடியும். தே கேன் பேலன்ஸ், தே ஷுட் பேலன்ஸ் ஹேர்
professional life. And next Kamala Sohain. So இவங்க வந்து scientific discipline ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து இவங்களும் நிறைய அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. பண்ணி அதை ரொம்ப நம்பி வெயிட் பண்ணி அது கிடைக்கும் அப்படிங்கிற, ஏன்னா அவங்களோட எஃபோர்ட் அவ்வளவு ஃபுல்லா இருந்தது. சோ அதனால அவங்களோட கரியர்ல இருந்து நிறைய டீவியேஷன்ஸ் வந்துருச்சு. சோ அப்போ என்ன வர முடியாதனால அந்த பிரேக் அவங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ணுச்சு அவங்க மனசுக்குள்ள. சோ அப்புறம் அவங்க மறுபடியும் வந்து அவங்களோட திருப்பியும் ஃபெலோஷிப்க்கு அப்ளை பண்றாங்க. she got fellowship and she called as first female student for CV ராமன் சயின்டிஸ்ட். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களோட டெடிகேஷனை பார்த்து இவங்க எந்த மாதிரியான டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும், தட் இஸ் அந்த சயின்டிபிக் டிசிப்ளின்ல இருக்கக்கூடிய டெடிகேஷன் அண்ட் அவங்களுடைய கான்செப்டை பார்த்துட்டு சர் ராமன் என்ன பண்றாரு, இவங்கள ப்ரமோட் பண்றாங்க. ஸோ ப்ரமோட் பண்ணி ஐஏஎஸ் டைரக்டரா வந்து ப்ரமோட் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அலோகேட் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த பீரியட் அவங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு she discovered that every cell of a plant tissue contain the enzymes, that is சைட்டோகிராம் சி அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து வெளியில கொண்டு வராங்க. சோ இது ஒரு பெரிய விஷயம். தட் இஸ் இது என்னது அப்படின்னா, ஒரு பிளான்ட் செல்ஸ்ல இருந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒரு டிஸ்கவரியை கொண்டு வர முடியும். இது வந்து இந்த சயின்ஸ் விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு டாட்டை வச்சதே வந்து இந்த கமலா சோஹைன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். சோ இப்ப சயின்டிபிக் டிசிப்ளின்ல இவங்க கொடுத்த டேர்னிங் பாயிண்ட் வந்து பின்னாடி வந்த ஜெனரேஷன் நிறைய பேர்த்துக்கு ஒரு ரோல் மாடலா அமைஞ்சது. அதே மாதிரி அசீமா சாட்டர்ஜி இவங்க வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காங்க. ஸோ அதே கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஃபாரின் போறாங்க, நிறைய வந்து ஸ்டடி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க, தட் இஸ் மைக்ரோவேவ் ரிசர்ச் லெபார்டரி. இந்த ராஜேஸ்வரி சாட்டர்ஜிங்கிறவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம சாதாரணமா யூஸ் பண்றோம் இல்லையா மைக்ரோவேவ், சோ இதுதான் வந்து இவங்க கண்டுபிடிச்ச ஒரு பிளாட்ஃபார்ம். சோ இந்த இடத்துல இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்தனாலதான் நம்ம இப்போ டிசைனான இந்த மைக்ரோவேவ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ். சோ இதுக்கப்புறம் இந்த டாட்ல இருந்துதான் அவங்க மேல மேல ப்ரோக்ரெசிவா எடுத்துட்டு வந்தாங்க நிறைய விமன் சயின்டிஸ்ட். சோ இதெல்லாம் வந்து தட் இஸ் ஒரு ஓல்டன் டேஸ்ல இருந்த விமன் சயின்டிஸ்ட். இப்போ விமன் இன் லைஃப் ஸ்டேட்டஸ்ல சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மனசுல வந்து அக்கர் ஆகும். The first question occurred is, more women are studying science, but how many are pursuing it as a career? அப்போ நம்ம படிக்கிறோம், நம்மளே எடுத்துக்கலாம், விமன் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுது. அப்போ அவங்க கரியரை எத்தனை பேர் ஸ்டாப் பண்றாங்க, எத்தனை பேர் வந்து கரியரை கண்டினியூ பண்றாங்க. சோ இப்படி எல்லாம் பார்க்கும்போது most of the women in olden days they have stopped their career. Fully they spend their time in their family. அப்போ அந்த ஃபேமிலின்னு வரும்போது அவங்களோட இன்லாஸ் அண்ட் ஹஸ்பண்டோட ஒர்க், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸோட எஜுகேஷன், கிட்ஸோட ஆக்டிவிட்டி, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க கரியரை வந்து விட்டுறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த பேலன்சிங், அந்த இன்டெலிஜென்ட் கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி we can succeed. சோ இது நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ட் ஹவு மெனி ஆர் இன் டெசிஷன் மேக்கிங் பாடிஸ் ஆஸ் ஹெட். அப்போ டெசிஷன் மேக்கிங் வரைக்கும் நம்ம வந்து ஒரு விமனை கொண்டு வர முடியுமா அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள்.
அப்போ டெசிஷன் மேக்கிங் லெவலுக்கு வரணும் அப்படின்னா அவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை தாண்டி நிறைய அட்மின் ஸ்கில்ஸை வந்து அவங்க நிறைய டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருந்தா ஒரு ஐஎஸ்ஆர்ஓ மேனேஜிங் டைரக்டராவோ இல்ல வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து கொண்டு வந்து ஒரு டெசிஷன் மேக்கரா வர முடியும். ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு ஹெட் பொசிஷனா கண்டிப்பா கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பா வேணும், ஃபேமிலி பேலன்சிங் ஸ்கில்ஸ் வேணும், அந்த டொமஸ்டிக் லைஃபை லீட் பண்ண தெரியணும், ப்ரொஃபஷனல் லைஃபையும் லீட் பண்ண தெரியணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் இம்பார்ட்டன்ட் திங் விச் தே வாண்ட் டு டேக் டெசிஷன் இன் their area. And women make compromises for family. Yes, of course, it is agreed. Women mostly spending their time for their family. ஸோ அப்போ இதை தாண்டி அவங்க பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், எம்சிஏ ஆர் பிஹெச்டி எது ஸ்கில் செட் தேவைப்படுது. அப்ப அந்த ஸ்கில் செட்லாம் என்னென்ன மாதிரி ஸ்கில் செட், யாரெல்லாம் அந்த மாதிரி ஸ்கில் செட் கொடுக்குறாங்க, இதுக்கு ஏஜ் ஃபேக்டர் இருக்கா, விமன் சயின்டிஸ்டுக்கு தேவையான விஷயங்கள் தான். ஸோ நீங்க எந்த கேட்டகரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த கேட்டகரியில விமனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, என்ன கவர்மெண்ட் வந்து சொல்யூஷனா தான் ஒரு புரோட்டோகால்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் வர கரியரை பிரேக் பண்ணி கரியர் எனக்கு இல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய விமன் என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட்ல என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த அந்த சர்ச்சிங் மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னாலே டெஃபினெட்லி தே கேன் சக்சீட். ஸோ அந்த சர்ச்சிங் வந்து அது ரெலவெண்டா சர்ச் பண்ண கண்டிப்பா தே வில் பி ஷைன்ட் அண்ட் கேன் கெட் மோர் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் டெஃபினெட்லி தே வில் ரீச் தேர் கோல்ஸ். ஸோ கரியர் பிரேக்ஸை வந்து எல்லா விமனும் பிரேக், தட் இஸ் கரியர் பிரேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா மினிமைஸ் பண்ணணும். விமன் ஏன் மினிமைஸ் பண்றது இல்லை அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்சிமம் டைம் வந்து அவங்க ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்றது. அப்போ அந்த ஒர்க் எல்லாம் தாண்டி அவங்களோட பாடி கண்டிஷன் வந்து கரியரை நோக்கி போகிறதுக்கு உண்டான மைண்ட் செட்டை கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, தி பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன். ஒரு கரியரை சூஸ் பண்றோம், அதுல நல்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பிளான் இருக்கணும். அந்த ஃபீல்டுல அவங்க ரொம்ப சஃபிஷியன்ட், ரொம்ப இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 50% நாலேஜ் இருக்கணும். அதை அவங்க என்ரிச் பண்ணிட்டே வரணும். அப்படி வரும்போது கண்டிப்பா இந்த கரியர் பிரேக்கை விமனால மினிமைஸ் பண்ண முடியும். அண்ட் விமன் இன் சயின்ஸ் ஆன் ஸ்கிரீன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எடுத்தீங்கன்னாலும் அதுல அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டங்களை தாங்கிக்கக்கூடிய மைண்ட் செட் வந்து அவங்க கொண்டு வந்துக்கணும். அதே தாண்டி அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க ப்ரீ பிளான்டா இருக்கும்போது விமன் இன் சயின்ஸ் ஆன் ஸ்கிரீன் ஆல்சோ பாசிபிள். இதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அது அதுக்கு தேவையான விஷயங்களை அவங்க ப்ரிகாஷன்ஸோட இருந்தோம்னா இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இதுல மேஜர் பாயிண்ட் அப்படின்னா, பேரண்ட்ஸ் இஃப் தட் பர்டிகுலர் பர்சனாலிட்டி இஸ் பேச்சுலர், parent support is mandatory. Without parent support, that particular bachelor will not succeed in their career. இப்போ parent support எந்த மாதிரி வேணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அந்த பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி வைஸ் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்தாகும். அப்போ அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறப்போ விமனை நம்ம ஒரு கேர்ள்ஸ் ஒரு 18 to 21 ஏஜ்ல நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுங்க இருக்காங்க, அந்த பொண்ணுங்க வெளியூர் போகணும், இல்ல வந்து லாங் டிராவல் இருக்கு, இல்ல வந்து ஒரு ஒரு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கும்போது அந்த குழந்தைங்க என்ன ஆகுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆகுவாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களோட ஃபீல்டை நோக்கி எந்த அப்டக்கிள்ஸ் இல்லாம அவங்க வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு கண்டிப்பா பேரண்ட் சப்போர்ட் வேணும். அண்ட் பேரண்ட் சப்போர்ட் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் விமன் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள போகும்போது இன்லாஸோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். இப்போ ஃபாரின் கண்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா
மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் ஷேரிங் தேர் ஒர்க்ஸ். இப்போ மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னா நீ காஃபி போடணும், நான் காஃபி போடணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. யாரும் எந்திரிக்கிறோமோ அவங்களுக்கு அவங்க காஃபி போட்டு கொடுக்கலாம். இதுல எந்த ஒரு ஈகோயிசம் கிடையாது. ஸோ அவங்கவுங்க என்னென்ன பிடிக்குதோ அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களோட ஒர்க் தட் இஸ் அவங்க கரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. தே ஆர் மேக்கிங் சம் ஃப்ரெண்ட்லினஸ் பிட்வீன் தேம். அப்போ அது ஈஸியா போயிடுது. அதனால அவங்களால அந்த கரியரை வந்து ஈஸியா லீட் பண்ணிக்க முடியுது. ஸோ இது ஒரு விஷயங்கள் தான். பட் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து கேர்ள்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சது. நாட் ப்ரெஷர், பட் அதுல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து அவங்க எடுத்து பாசிட்டிவா கொண்டு வந்து அதுக்கு உண்டான அவுட்கம் ப்ராப்பரா கொண்டு வரக்கூடிய பேலன்சிங் கெப்பாசிட்டி இருந்துச்சுனாலே நம்மளால சக்சீட் பண்ண முடியும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல நான் சொல்ல ஒரு பாயிண்ட். அண்ட் யுனெஸ்கோ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து இந்தியால ரிசர்ச்சர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குளோபலைஸ் சினாரியோல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் இருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜர் சினாரியோ த பீப்புள் ஆர் டேக்கிங் டீச்சிங் ப்ரொஃபஷன் as they are main. So this is the major thing. அண்ட் ஹையர் எஜுகேஷனல் மேல் ஃபீமேல் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல பிஎஸ்சி, பிடெக், பிஇ, எம்எஸ்சி, பிஹெச்டி இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே பிஎஸ்சில நிறைய இருக்காங்க, பிடெக், பிஇல இருக்காங்க. அண்ட் எம்எஸ்சி பார்த்தோம்னா ஒரு 60% ஆஃப் விமன் இருக்காங்க. அதே பிஹெச்டி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வெறும் 30s அப்ராக்சிமேட்டா 30sல தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுல லெபார்டரி ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு, அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. ஸோ பிஹெச்டி மேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லா மைண்ட் ஒர்க், மைண்ட் கால்குலேஷன், அதுல இன்ட்ரெஸ்ட் எப்போ இருக்கோ அவங்களால ஃபுல்லா உட்காந்து அதை ஒர்க் அவுட் பண்ண முடியுது. ஸோ அதனால அதுல அவங்க அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ 55% ஆஃப் விமன் பிஹெச்டி இன் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்காங்க. இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். அண்ட் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னா, நார்மலி வி ஆர் ஃபேசிங் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் ஆர் டெய்லி டே டு லைஃப். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் இருக்கு, ஆஸ் யூஷுவல் குக்கிங், கிளீனிங், இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ரெகுலர் ஒர்க்ஸ். ஸோ இதை மென் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ் மெஜாரிட்டியா கொடுக்காம அவங்க கரியரை மேன்மேலும் எடுத்துட்டு போகலாம். அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்போது ஈஸியா வந்து அவங்களோட கரியரை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஈக்குவாலிட்டி ஒர்க்கிங் பிளேஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா விமன் கண்டிப்பா மேல மேல ப்ரொமோட் ஆகி வருவாங்க அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஈஸியா எடுத்துப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான சயின்டிஸ்ட். இந்த ரீசெண்டா இருக்கக்கூடிய இயர்ஸ்ல வந்து இவங்க எல்லாம் ஃபெமிலியரான சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட நேம் தட் இஸ் the first madam டெசி தாமஸ். ஸோ இவங்க எல்லாம் கேரளால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த லேடி. இவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு 7 மெம்பர்ஸ் அவங்க ஃபேமிலியில இருக்காங்க. அவங்க அப்பா வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக்ல இறந்துடுறாரு. ஃபேமிலி பேலன்சிங் முடியல. இவங்க அந்த எஜுகேஷன், அந்த நாலேஜை வச்சு மட்டுமே வந்து ஒரு ஐஎஸ்ஆர்ஓல டைரக்டர் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம்ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ் பண்ண லேடிஸோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தாக்கம் ஏற்படும் நம்மளோட லைஃப்ல. அதே மாதிரி கக்னாதீப் கேங் அப்படிங்கிறவங்க ஒரு பயாலஜிஸ்ட் அண்ட் வைரலஜிஸ்ட். ஸோ இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேஸ்ட்ரோனெட்டிக்ஸ் சயின்டிஸ்டா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் தட் இஸ் வெள்ளூர்ல தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு லீடிங் ரிசர்ச்சரா மற்ற ரிசர்ச்சர்ஸ்க்கு இருக்காங்க. அண்ட் இவங்க நிறைய ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஷி ஹாஸ் டெவலப்டு ஹை குவாலிட்டி லெபார்டரி மெத்தட்ஸ் ஃபார் தி டிடெக்ஷன் ஆஃப் ரோட்டோ வைரஸ் அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் அண்டர் ஹர் கண்ட்ரோல். ஸோ 300 scientific papers were published by her support. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ரஸிவ்க்கு எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் ரித்து கரிதால். ஸோ இவங்களோட யூடியூப் சேனல்ல போய் தட் இஸ் அந்த ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அழகா அவங்களோட ஃபேமிலிய ஈஸியா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் என்ன ரோல் பிளே பண்றாங்க, கிட்ஸ் என்ன மாதிரி அவங்க ஒர்க்கை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டா திங்க் பண்ணதான் தோணும்.
ஸோ டெசி தாமஸ் இவங்க தான் ஃபர்ஸ்ட் எவர் விமன் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மிசைல் ப்ராஜெக்ட் தட் இஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்காங்க இந்த மிசைல் ப்ராஜெக்ட்ல, தட் இஸ் இந்த ISRO செக்மெண்ட்ல இவங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்க. இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள் தான். இந்தியால ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி இன் விமன்ஸ் சயின்ஸ் அப்படின்னா இவங்களை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ககனாதீப் அவங்க இவங்கள சொல்லலாம். ரித்து கரிதால். ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மங்கள்யான் இதுல அச்சீவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை வந்து அந்த டீமோட உட்கார்ந்து சக்சஸ் ரேட் எவ்வளோ, ஃபெயிலியர் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க்கை வந்து ப்ரொசீட் பண்ணதுனால இவங்களுக்கு வந்து ராக்கெட் விமன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கண்ட்ரி வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க ரொம்ப பேஷனேட்டா இருந்தனால, தட் இஸ் அவங்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம அந்த நிலால என்ன இருக்கு, நிலாக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஸ்டார்ல என்ன இருக்கு, எப்படி அதனோட ஷேப் வந்து மாறிட்டே இருக்கு, எப்படி இந்த மூன் இவ்வளவு அழகா இருக்கு, எப்படி மூவ் ஆகுது, இதெல்லாம் பார்த்து நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து அதை வந்து டெய்லியும் அனாலிசிஸ், தட் இஸ் டெய்லியும் வந்து அதை பத்தின இமேஜினேஷன் அவங்க மைண்டுக்குள்ள கொண்டு வந்தனாலதான் she has achieved a lot and playing her role as in good way. ஸோ ரீசெண்ட் இன்டர்வியூ இந்த யூடியூப் சேனல்ல அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போய் அவங்கள பத்தி நம்ம நிறைய பார்க்கலாம். முத்தையா வனிதா இவங்களும் சந்திராயன்ல நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்க்கக்கூடிய எல்லாருமே மேக்சிமம் வந்து ISROல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான். இதுக்கு வந்து PhD தான் முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. BE ME முடிச்சிட்டாலே இவங்க வந்து ஓரளவு அந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டு அவங்கள வந்து மென்மேலும் வளர்த்துக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. விமன் சயின்டிஸ்ட் அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரில சயின்ஸ் என்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு இவங்க வந்து விமன் எக்ஸலன்ஸ நல்லா கொண்டு வரணுங்கிறதுனால சர்வ் விமன் எக்ஸலன்ஸ் அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எர்த் ஆஃப் சயின்ஸ்ல யாரெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அவார்ட் கிடைக்குது. பட்னாகர் award, especially we have discussed so many points about Bhatnagar award. So CSIR is providing this Bhatnagar award every year in India for who are all deserving for taking this. And Infosys Science Award இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்தோம் ககனாதீப் கேங். ஸோ இந்த மேடம் வந்து இந்த Infosys Science அவார்டும் வாங்கியிருக்காங்க. அது இல்லாம வைரலாஜிஸ்டாவும் நிறைய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. Sugandhi, time is up. Time is up, ma'am. Okay, ma'am. Okay, Amba. Thank you, Amba. Just you conclude. Then 1 minute. Okay, Amba. So, I want to conclude some of the aspects based on these points. These are all some important points need to be considered. We need more capacity to balancing the career and the family. As a women personality, we need to balance these things. So if we have this capacity, we can have more career in better way, and strong family support also needed. Mentally we should prepare for taking the role and following our forward thinking and sharing of the work in family. That is, if you are taking more things in our family, we have to split the works to family members, so then it is easy to think our career and think about the working environment. And we have to utilize the chance what are all giving by the government. So it is very important, and focusing the ideas towards passion. ஸோ நமக்கு என்ன திங்கிங் இருக்கோ அந்த திங்கிங்கை நம்ம ஒரு ஐடியாவா கொண்டு வரணும். அந்த ஐடியாவை வந்து கரியருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பேஷனேட் விமனா வர முடியும். ஸோ திஸ் இஸ் மை கன்க்ளூஷன். ஸோ ஆஸ் அ விமன் வி கேன் அச்சீவ், இட் இஸ் பாசிபிள் த்ரூ ஆர் ஐடியாஸ் அண்ட் த்ரூ ஆர் இன்டெலிஜென்ஸ். ஸோ இட் இஸ் my conclusion points. We need to believe we are more intelligent people. That is more important. And government fellowship, this is the government fellowship. So I want to conclude this point too. In the financial assistance per month, 18,000 is giving by the government for taking the women, that is postdoctoral fellowship likewise. And 46,500,000 per month for research experienced holders. So இதெல்லாமே வந்து மந்த்லி இயர்லி இவ்வளோ விஷயங்கள் கவர்மெண்ட் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் விமனுக்கு தெரிஞ்சுது
அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து இதை எடுத்துட்டு போகலாம். நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் சரி, மற்ற கேட்டகரியிலையும் நம்ம அச்சீவ் பண்ணிக்க முடியும், எக்யூப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா it is well and good for our future. And you can, if you have time, you can utilize these 2 slides to take more information how women are not computer scientists in engineering side, and why are there so few women in computer science. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு 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 நல்ல வேகம் கிடைக்கும். அப்போ நம்மளோட கரியரை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ I think whatever I want to convey at that point are over. Thank you so much for listening. I think so many people got some idea about this. So if we increase the technology transformation or transfer in India, definitely we can get some high level Indian economy. So this is my point at the end. Thank you so much. Thank you so much for your wonderful speech, ma'am. No duty is more urgent than that of returning thanks. Kindly I welcome S. Jayabharati, Assistant Professor of Computer Science, for give the vote of thanks. Good afternoon to all present here. I deem it a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. Let me first of all start by giving glory to the Almighty for making today's occasion. Let me make this opportunity to express my deep felt thanks to our Secretary Amba for his blessings and make it a great success. Thank you, Amba. First and foremost, I thank Professor N. Panchanathan, Vice Chancellor, Tamil Nadu Teachers Education University, Chennai. Thank you, sir. Then I thank our organizing secretary, Dr. T. Shivashakti Rajammal, Assistant Professor of Department of Education, Psychology and Coordinator, Center for Capacity Building Programs for School Teachers, Tamil Nadu Teacher Education University, Chennai. Thank you, ma'am. And I also would like to acknowledge our gratitude to our chief guest, Dr. R. Suganti, Vice Principal and IKC Coordinator, Sarada Niketan College for Women, for exposing her thought about women in science. What are the problems the woman faces the most opposition from society, and how to tackle the problem to get success? Thank you, ma'am. I would like to thank our principal, ma'am, Dr. N. Nagadeepa, and also Vice Principal and my staff and students, your cooperation in making this Assist World Record Program in a grand success. Once again, thank you to all. Thank you, ma'am. Have a good noon, one and all present here in the afternoon session of 12 hours continuous world record program in the topic of women health issues and solution by the Department of Microbiology. I welcome Ms. Aarti to deliver the welcome address. Hope is the strength by which a shattered wood shall emerge into the light. A warm known to everyone gathered here. I am extremely honored to have the chance to welcome you all in the prestigious moment when our college organizing a 12-hour webinar today. First, I would like to welcome our Secretary Yatishwari Neelakanta Priya Amba for giving this chance to conduct the webinar. Welcome, Amba. Next, I take this golden opportunity to welcome the respected of this webinar, Dr. S. Sharmila, naturopathy physician, Shesham Nature Cure Clinic, Karur, who ready to present webinar in the topic of women health issues and solutions. I welcome to this wonderful occasion, ma'am. Next, I would like to welcome Professor Panchanathan, Vice Chancellor, Tamil Nadu, Teachers Education University. Welcome for the World Record Program. And also welcome our Department of Education Body, University, Chennai. We welcome you, ma'am. I welcome Dr. T. Malata, Committee Member, Department of Education,
University. We welcome you, ma'am. Next, I extend my gratitude to welcome Dr. Not only but also for encouraging us to achieve many endeavors. Welcome you, ma'am. It is my pleasure to welcome our Vice Principal, Dr. Shukanti, ma'am, all head of the department, faculty members. We all. Last but not least, I welcome the students for actively going to attend in this webinar. Once again, I welcome all. Thank you, Ms. Arti. Every thought you produce, anything you say, any action you do, it bears your signature. I welcome Ms. Kavita ma'am to give the chief guest introduction. It gives tremendous publicity introducing our chief guest, Dr. Milati. She is the founder of Shesham Foundation from May 2017. She worked as a counselor, advisor, manager, managing director, trustee in various places. She explored nearly 20 camps and awareness programs in Arasu Arts and Science College in Karur, Kumaraswamy Engineering College in Karur. She worked as a trainee doctor in Jeevan Clinic in the year of 2004 to 2008. She also shows their excellency in their camps conducted by JSS-INYS Ooty. She did her diploma in computer education in 2003. She completed her bachelor's of naturopathy of yoga sciences in a JSS INYS affiliated to Tamil Nadu, Dr. MGR University, Chennai in Tamil Nadu. She got certificate in entrepreneurship development in 2008 and 2018. Also, she got certificate in maternal and child nutrition in 2018. She completed her master degree in counseling and psychotherapy. She received an award for the best sportswoman of the school in the batch of 2001 to 2002. She also participated in district sports meets and won medals in javelin throw, discus throw, and badminton. She participated in naturopathy conferences in Kanpur, Delhi, Dharmasala, and Trivandrum. She participated as an exhibitor in the exhibition conducted by the Government of Tamil Nadu and by the Department of Ayush. She is the member of Red Cross Society, India. Thank you, ma'am. Ma'am, now the session is yours, ma'am. எல்லோருக்கும் வணக்கம். So, thanks for the wonderful introduction, Amma. I'm going to present the slide now. I'm Dr. Sharmila, naturopathy physician. I'm trying to get my slide. Just give me a minute. Okay. Yeah. I'm Dr. Sharmila. அவங்க சொன்னாங்க இல்லையா naturopathy physician. இப்போ என்னுடைய பேஸ் வந்து is கரூர். But அதுக்கும் முன்னாடி always I'm very, very, very proud to say I'm from the same family that you belongs to. ஏன்னா நான் ஒரு விவேகானந்தா ஸ்கூல் alumni. So always Sarada College has a very reverence to my heart. Okay. So going to this is me. Sometimes நம்ம வீடியோல இருக்க மாட்டோம் அப்படின்றதுனால நான் யாருன்னு தெரியணும்ன்றதுக்காக I had put my photo there. And இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் is women health issues and solutions. எனக்கு கொடுத்திருக்க டைம் பாத்தீங்கன்னா 15 minutes. இதுல என்னால எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முடியுமோ அந்த அளவுக்கு let me explain. What is it all about women health and issues அப்படினு பாத்தீங்கன்னா இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது naturopathyனா என்ன, because naturopathy itself is a very new thing to most of us. அப்படினா என்ன பண்ணுவாங்க அதுல அப்படின்றத பத்தி பார்ப்போம். Women health issues. I'm going to talk about or general health issues. I have divided it into age wise divisions கொடுத்திருக்கேன். And solutions. எங்கெல்லாம் possible solutions இருக்கோ அதெல்லாம் we have included it. Naturopathy. Naturopathyனா என்னன்னு பாத்தீங்கன்னா it's an art and science of healthy living and it's a drugless system of healing. ஏன் நம்ம naturopathy ஆர்ட்னு சொல்றோம் சயின்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா not all the procedures have a scientific background or scientific validation.
அது ரெக்கார்ட் பண்ணி சயின்டிபிக்லி ப்ரூவ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா certain stuffs are there. ஒரு சிலது by the word of mouth it goes and it does work. அதனால தான் we can classify naturopathy as art as well as science. Strictly அது வந்து ஒரு art, strictly அது வந்து ஒரு science அப்படின்ட்டு நம்மளால classify பண்ண முடியாது. And one of the beautiful thing about naturopathy is here we use the healing power of Panja Mahabhutas. Being a student of Sarada Niketan, you must have heard about these things. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 எலிமெண்ட் தான் நம்மளோட உடம்பு. We are made of those 5 elements, and if something is wrong with us, these elements has to be there to heal us அப்படின்றது வந்து நேச்சுரோபதியோட பிரின்சிபல். And another main thing அப்படின்னு பார்த்தோம்னா prevention is the main aspect of naturopathy. Instead of curing, we mostly concentrate on the prevention aspect. இன்னைக்கு the health issues அப்படின்னு பார்த்தோம்னா we are going to see in the 5 different stages of women's life. Okay, first puberty stage. Puberty அப்படின்னு நம்ம வந்து ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ஏஜ் அட்டெண்ட் பண்றது, அந்த வயசுல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 எல்லாருமே சொல்றது, என் புள்ள குண்டா இருக்கிறா, கம் ஆன், ஷீ இஸ் a child. அவங்களுக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஷீ இஸ் a child. if she is கொஞ்சம் அந்த நம்ம பேபி ஃபேட்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதுக்காக அந்த டைம்ல போட்டு குழந்தைங்களை கண்டிப்பா we should not stress them. The next point, நம்ம குண்டா இருக்குன்னு சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிக்கும். பாடி ஷேமிங் அப்படிங்குவோம். எனக்கு வந்து நான் குண்டா இருக்கிறேன், எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டா செட் ஆகாது, எனக்கு ஐம் நாட் கம்ஃபர்டபிள் வித் மை ஓன் பாடி, வித் மை ஓன் ஷேப் அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூஸ்குள்ள போவாங்க. அடுத்தது, என்னோட கிளாஸ்மேட் வயசுக்கு வந்துட்டா, நான் வயசுக்கு வரல, அவ கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க, இவ வரல, இன்னும் யாருமே வரல, ஆனா இவ மட்டும் வயசுக்கு வந்துட்டா, there is something wrong அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள். இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஓகே, ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது, எல்லாரோட ஹார்மோனல் லெவல்ஸும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாரோட பாடி நேச்சரும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாரோட ஜெனட்டிக்ஸும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ ஈவன் ஒரே ஃபேமிலியிலேயே பாத்தீங்கன்னா, அக்கா வந்து 8th படிக்கும் போது வந்திருப்பாங்க, தங்கச்சி வந்து 10th படிக்கும் போது வர்றாங்க, இல்ல 6th படிக்கும் போது வர்றாங்க அப்படின்னா, தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இட் டசன்ட் மீன் தட் ஒரே ஜீன ஒரே ஃபேமிலின்றனால அப்படியே குளோனா இருக்கணும் அப்படின்றதுக்கு அவசியம் கிடையாது. நேச்சர் இஸ் நாட் ரன்னிங் அ குளோனிங் ஃபேக்டரி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூடிஐ. யூஸ்வலா இந்த ஸ்டேஜ்ல ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்குவோம். சூடு பிடிச்சிருச்சு, யூரின் போனா எரியுது அப்படின்றது. எனக்கு ஸ்கூல்ல வந்து, காலேஜ்ல வந்து எனக்கு டாய்லெட்ஸ் நீட்டா இருக்கிறது இல்லை, அதனால நாங்க யூரினே போக மாட்டேன். காலையில தண்ணி குடிச்சேன் அப்படின்னா திருப்பி வீட்டுக்கு வந்துதான் குடிப்பேன், பிகாஸ் நடுவுல தண்ணி குடிச்சா யூரின் போற மாதிரி ஆகும், இட்ஸ் நாட் நீட். அதையும் தாண்டி ஒரு சில குழந்தைங்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, they would face certain problems, like அவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. how do we prevent this அப்படின்னா, அதோட சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ மேரிட்டல் ஸ்டேஜ். இதுக்கும் நம்ம தனியா ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம். அதாவது வயசுக்கு வந்துட்டோம், கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆக போகுது, அந்த டு பி ப்ரிசைஸ் 18 வயசுக்கு மேல கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா யூஸ்வலா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 1 இயர் போல கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். ரெகுலரா ஆகுறது ஒரு சிலருக்கு தான் ஆகும். ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் ஆகலாம், 2 மாசத்துக்கு ஒருக்கா ஆகலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 1 இயர் யூ கேன் வெயிட் மேக்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகலை அப்படின்னா, நம்பர் 1 நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்கா, தைராய்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது மிக மிக அவசியம். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் we need a help. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அனீமியா. இதுல ஒரு சில குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணும் போதுல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சாப்பிட்டு இருப்பாங்க. they'll have choosy eating habits. எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்ற மாதிரி பிக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. எதெல்லாம் டேஸ்டா இருக்கோ, எதெல்லாம் பொரிச்சிருக்குதோ, எதெல்லாம் மொறுமொறுன்னு இருக்குதோ அது மட்டும் தான் பிடிக்கும், வேற எதுவுமே பிடிக்காது. மெயினா அந்த பச்சை கலர்ல இருக்க ஐட்டம் எல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ
they get into a situation called anemia, which is a deficiency disease. நம்ம அனீமியா ஏன் தனியா போட்டோம் அப்படின்னா, தட் இஸ் அ வெரி காமன் டிசார்டர்ஸ் வி see here. இங்க வர்ற குழந்தைகள்ல, இங்க வர்ற பெரியவங்கள்ல, இங்க வர்ற பிரெக்னன்ட் விமன்ல நாங்க நிறைய பார்த்தோம் அப்படின்னா, அனீமியா இஸ் அ காமன் டெஃபிஷியன்சி. அது இல்லாம மீதி டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம முன்னாடி ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒன்னு பேரண்ட்ஸ் வந்து பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இல்ல வெயிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுல ஒண்ணு. அடுத்தது ஆல் ஆஃப் அ சடன் வி ஸ்டார்டட் டெவலப்பிங் நம்மளுடைய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படிங்கும். பிரஸ்ட் ஃபார்மேஷன் ஆகும், பியூபிக் ஹேர் க்ரோத் ஆகும், ஆக்சிலா ஹேர் க்ரோத் ஆகும். நம்ம வி பிகம் அ பிட் கர்வி. பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்த அந்த பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, நவ் இட் இஸ் மோர் லைக் அ வுமன், அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது அதுலயும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, she is more curvier than me, her size is different than mine, am I inadequate அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும். இன்னொன்னு பியூபர்ட்டி பத்தி பேசுவாங்க, என்னமோ ஆக போகுது. ஒரு சில வீட்டுல சொல்லாத இடத்துல திடீர்னு அவங்களுக்கு வயசுக்கு வராங்க அப்படின்னா பயந்துருவாங்க குழந்தைங்க. ஸோ ஆல்வேஸ் we have to educate them what is going to happen. நம்ம எஜுகேட் பண்றதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும். சேம் திங் ஹியர். இங்க என்ன ஆகும் அப்படின்னா, கல்யாணம் பத்தி பேச ஆரம்பிக்கும். அடுத்த வீட்டுல போனா எப்படி இருக்கும், இதே மாதிரி என்னால இருக்க முடியுமா, அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியுமா, அண்ட் வாட் இஸ் திஸ் கால்ட் மேரேஜ். மேரேஜுக்கு அப்புறம் how is how am I gonna adjust their sexual life, எப்படி இருக்கும், என்னோட பார்ட்னர் என்ன புரிஞ்சுக்குவாரா. ஸோ அது சம்பந்தப்பட்ட ஆங்ஸைட்டி இருக்கும், அதுல இருந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும். அண்ட் தென் கேன்சர். எஸ்பெஷலி பிரஸ்ட் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ஈஸியா ப்ரீ பிரெக்னன்சில இருந்து நவ் கல்யாணம் ஆயிருச்சு, பிரெக்னன்ட் ஆயிட்டோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை டயபெட்டிஸ். இப்போ சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, என்னமோ டாக்டர் தப்பா சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வந்து உள்ளுக்குள்ள ஹெச்சிஜின்னு ஒரு ஹார்மோன் வரும். நம்ம பிளாசண்டா சொல்லுவோம் இல்லையா, நஞ்சு கொடி. அதுல அது குறைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால வந்து சுகர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி தேவையான எனர்ஜியா, தேவையான ரிசோர்ஸை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்கா ஹை ஆயிருக்கும். அடுத்தது வெயிட் இஷ்யூஸ். ஒண்ணு நம்ம தேவையான அளவுக்கு வெயிட் ஏற மாட்டோம், இல்ல அப்படின்னா தேவையான அளவை விட ஜாஸ்தி வெயிட் ஏறும். ரெண்டுமே ப்ராப்ளம் தான் இன் பிரெக்னன்சி. பிபி இஷ்யூஸ். ஆல் ஆஃப் அ சடன் யூ மே கெட் பிபி. திடீர்னு பார்த்தோம்னா பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்குவாங்க. அதுவுமே ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், ஜிடிஎம் அப்படிங்குவாங்க. தைராய்டு ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தைராய்டுல ப்ராப்ளம் இருந்திருக்காது, ஆனால் பிரெக்னென்ட் ஆகும் பொழுது தைராய்டுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா ஒரு ஃபீலிங், என்னமோ சம்திங் பண்ணுது. பிளஸ் நம்ம ஹார்மோன்ஸும் சும்மா இருக்காது, அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் யூ கெட் a lot of mood swings. மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இட்லி எச்சா வச்சுக்கோமா அப்படின்னா, சரிங்கம்மா சரிங்க தன்ட்டு அது சந்தோஷமா சாப்பிட்டோங்க. இப்ப எச்சா வச்சா உங்க அம்மாக்கு அறிவே இல்லையா, இப்படி வைக்கிறாங்க, ஏமா சொல்றேன்ல கேட்க மாட்டியா அப்படின்ற அளவுக்கு எரிஞ்சு விழுக்கும். ஒரே ஒரு இட்லி தான். பட் ரியாக்ஷன் பிஃபோர் your pregnancy would have been different, during your pregnancy would have been different. இதுல என்ன அப்படின்னா, it's not your fault, it's the hormones which is making all those things. ஆனா பசங்க மூச்சே விட முடியல, ஓ மை காட் எனக்கு கொரோனாவா அப்படின்னா, கம் ஆன் யூ ஆர் பிரெக்னன்ட், கொரோனாலாம் கிடையாது. சரியா? சம்டைம்ஸ் நம்மளோட பெல்லி பெருசா ஆகும் பொழுது யூ மே ஃபீல் அ சார்ட் ஆஃப் கன்ஜெஷன். மூச்சு விடுறதுல நம்மளுக்கு அந்த எக்ஸ்பான்ஷன், செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் கண்ட்ராக்ஷன்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும்.
எல்லாருக்குமே இருக்காது, ஒரு சிலருக்கு. இது எல்லாருக்குமே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது அல்சர். மெஜாரிட்டி ஆஃப் us will get ulcer. Ulcer not exactly ulcer, but acidity problems வரும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஸ்டொமக்ல வந்து இமேஜின் இட் ஆஸ் அ பலூன். மேல ஒரு க்ளோஷர், கீழே ஒரு க்ளோஷர் இருக்கு பலூன்னு வச்சுக்கோங்களேன். ஹாட் டாக் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, சாசேஜஸ் பார்த்துருக்கீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஸோ நம்ம பிரெக்னென்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா, உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து டெலிவரிக்கு தகுந்த ஃபேவரபிளா உடம்புல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போதான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய யூட்ரஸும் என்ன ஆகும்னா, அங்கேயும் ஒரு ஸ்பிங்டர் இருக்கும். குழந்தை வெளியில வராம இறுக்கி பிடிச்சிருக்கும். மேல ஒரு பலூன், கீழே வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரக்டட். ஸ்லோலி லேட்டர் பார்ட் ஆஃப் பிரெக்னன்சில ஒரு சில ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், இது ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்பதான் டேர்ம் வந்ததுக்கு அப்புறம், டேர்ம் அப்படின்னா டெலிவரி ஆக வேண்டிய டைம் வந்த பொழுது இதுவும் ஓபன் அப் ஆகும். பட் என்ன ப்ராப்ளம்னா, இந்த டைப் ஆஃப் ஸ்பிங்டர் மசில்ஸ் யூட்ரஸ்ல மட்டும் கிடையாது, இன் அதர் பிளேசஸ் ஆல்சோ வி ஹேவ் இன் அவர் பாடி. இட் ஒர்க் சைமல்டேனியஸ்லி இன் ஆல் த பார்ட்ஸ். எல்லா இடத்துலயும் அதே வேலை தான் செய்யும். நீ இந்த இடத்துல இருக்க, அதனால நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ இங்க இருக்கிற, எனக்கு நீ மட்டும் தான் வேணும்ட்டு அந்த டார்கெட் ஆக்ஷன்ஸ் அதுக்கு தெரியாது. சோ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், முன்னாடி கடலை சட்டின்னா நல்ல தட்டை கிளீன் பண்ற அளவுக்கு வலிச்சு சாப்பிட்ட நாம 2 ஸ்பூன் கடலை சட்னி எடுத்தா கூட நெஞ்சு கறிக்குது, என்னமோ பண்ணுது, டைஜஸ்ட் ஆகல அப்படின்னுட்டு we start complaining. டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அதேதான், நம்மளோட டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். இதுல இன்னொரு மெயின் இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னுட்டு புதுசா ஒண்ணு டெவலப் ஆகும். இது வரைக்கும் மோஷன் ப்ராப்ளம் போறதுல ப்ராப்ளம் இருக்காது. பட் என்ன இப்போ we may get constipated. நெக்ஸ்ட் இஸ் அனீமியா. முன்னாடியே சொன்ன மாதிரி பிரெக்னன்சில நம்மளுக்கு நார்மலா இருந்த அளவை விட பிரெக்னன்சில பிளட் அளவுகள் நிறைய தேவைப்படும். பிகாஸ் நம்ம கிட்ட இருந்துதான் நம்ம பேபிக்கும் போகும். ஸோ பிரெக்னன்சிக்கு முன்னாடி அனிமிக் லெவல்ல இல்ல, பார்டர் லைன்ல தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஐ ஹாவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ஹீமோகுளோபின் பார்டர் லைன்ல இருக்கு அப்படின்றவங்க beware, because you may fall into reduced HB levels. ஹீமோகுளோபின் ரத்த அளவுகள் குறைஞ்சு ரத்த சோகை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா போஸ்ட் பிரெக்னன்சி. ஓகே, சக்சஸ்ஃபுல்லா பிரெக்னன்சி எல்லா விஷயம் முடிச்சு டெலிவரியும் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இஷ்யூஸ் வரும், அதான் டெலிவரி ஆயிடுச்சே அப்படின்னா இல்ல, we have entered the next phase of our life. இந்த இடத்துல பார்த்தோம்னா பெயின் அப்படின்னும் பொழுது நாட் ஒன்லி நம்மளுடைய கைகால் வலி கிடையாது. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, எனக்கு இடுப்பு வலி வருது, கை வலி வருது, எனக்கு ஷோல்டர் பெயின் வருது, எல்போ பெயின் வருது அப்படின்றது வந்து ரொம்ப ஜென்ரலா நாங்க பார்க்கக்கூடிய ஒரு இஷ்யூ. Now we usually I educate my patients regarding this. என்ன அப்படின்னா, உடனே என்னன்றாங்க, எனக்கு அங்க முதுகுல ஊசி போட்டாங்க அதனால முதுகு வலி வந்துச்சு, இடுப்பு வலி வந்துச்சு. கமான், அது மட்டுமே காரணம் கிடையாது. ஆக்சுவலா எப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு டெலிவரி எப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. டெலிவரிக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், பேபிக்கு ஃபீட் பண்ணுவோம். எப்படி ஃபீட் பண்ணுவோம், நம்மளுக்கு எப்படியெல்லாம் கன்வீனியன்டா இருக்கும், நம்மளுக்கு எப்படியெல்லாம் இப்படி படுத்துட்டு இப்படி உட்கார்ந்துகிட்டு ஒரு சைடா படுத்துட்டு என்னெல்லாம் பொசிஷன்ல ஃபீட் பண்ணுவோம், நம்மளுக்கு எப்படி முடியுதோ ஓகே டன். ஆனால் அந்த டைம்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. there is no enough back support. இடுப்புக்கு சப்போர்ட் ப்ராப்பரா இல்ல, பேபியோட வெயிட் ஃபுல்லா நம்ம வெயிட் பேரிங்லயே வச்சு கொடுக்குறோம். 3 கிலோ குழந்தை தானே மேடம் அப்படிங்க, ஆனா எவ்வளவு நேரமா எவ்வளவு நாளா நம்ம குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண போறோம். இட்ஸ் கோட் பி கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ ப்ராப்ளம் இஸ், அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓவர் யூஸ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்குவோம். நம்ம கண்டினியூஸா இப்படியே வெயிட் பிடிச்சிருக்கனால நம்மளுக்கு வந்து எல்போல, ரிஸ்ட்ல, மெயினா ரிஸ்ட் அண்ட் தென் ஷோல்டர்லயும் வரும். இந்த ப்ராப்ளம் பிரெக்னன்சி இல்லாம வேற எப்போ வரும்னா, when you hold your mobile for a long time. இப்படியே கையில அந்த ஒரு குட்டி செங்கலை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆஃப்டர் ஆல் 1 கிலோ கூட இல்லை, இதை பிடிக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராப்ளம் இஸ் ஹவு லாங் we are going to hold. தினமும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கையில எப்படியே பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா you'll get pain eventually. ஒரு சிலர் இப்போ ஃபீல் பண்ணிருக்கலாம், ஒரு சிலர் இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபீல் பண்ணலாம்.
ஸோ ஏதாவது ஒரு இடத்துல பெயின் வருது அப்படின்னா ஆல்வேஸ் பிவேர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒன் செகண்ட் டெஃபிஷியன்சி. நம்மளுடைய தேவைக்கு வச்சிருந்தத குழந்தை தன்னுடைய தேவைக்கு எடுத்துக்கிட்டது. Possibly, without claiming it, she stands up for all women. I would like to invite our Honorable Chief Guest to share the views of women's empowerment. Ma'am. Thank you, ma'am, for your excellent opportunity for me. இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் myself மகேஸ்வரி என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். நான் மகேஸ்வரி ஆசை டிவியோட கிரியேட்டிவ் மேனேஜரா இருக்கேன். ஐ எம் ஆல்சோ மை ப்ரொஃபைல் நீங்க வந்து முன்னாடி கேட்டிருப்பீங்க. அதை தாண்டி நான் என்னோட பர்சனல் இன்ட்ரோ சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்ல இணைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். 2021 hours கண்டினியூவா நடக்கக்கூடிய இந்த மல்டிநேஷனல் கான்ஃபரன்ஸ்ல நான் ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்ரீ சாரதா நிகேதன் நிர்வாகம், கல்லூரி நிர்வாகத்துக்கும் அம்பா அவர்களுக்கும், அதே மாதிரி நம்ம கல்லூரியோட பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபல், இப்ப நம்மள இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள், அதாவது சாரதா நிகேதன்ல இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் வந்து உமன்ஸுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 hours கண்டினியூஸா நடக்கக்கூடிய இந்த வெபினார்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சுட்டு இருக்கேன். நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸை பத்தி நிறைய வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அட் த எங்கேஜ் நானும் இந்த இடத்துல இதுல கலந்துக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அட்மோஸ்ட் இன்னைக்கு நான் கலந்துகிட்ட நிறைய பார்ட்டிசிபென்ட்ல நான் ஒரு என்கேஜா பீப்புளா இருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உமனோட ஹெல்த் எப்படி அவங்க வந்து சொசைட்டில பிஹேவியர்ஸ் இருக்கணும், அவங்க ஹெல்த் எப்படி பார்த்துக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கான சட்டங்கள் என்ன, குழந்தை திருமணம், இந்த மாதிரி நிறைய டாபிக்கை கவர் பண்ணாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்ல அவங்களோட என்னென்ன உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்கும், என்னென்ன மாதிரியான சட்டங்கள் அவங்களால எடுத்துக்க முடியும், அந்த லா பத்தி பேசுனதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஸோ இந்த செஷன்ல நானும் ஒரு கண்டஸ்டண்டா இருந்து கலந்துக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆளுமைகள், பெண் ஆளுமைகள் வந்து இன்னைக்கு அவங்கள பத்தி பகிர்ந்திருக்காங்க. அதுவும் அம்பா வந்து உமன் லீடரை பத்தி பேசியிருந்தாங்க, ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. பெண்கள் வந்து எப்படி வந்து தங்கள் வாழ்க்கையில வந்து இருந்து கடந்து வந்த பாதைகள், எவ்வளவு கஷ்டங்கள் அவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் டாபிக்கை நம்ம இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2021 hours 2021 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட், ஏஷியன் புக் ஆஃப்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் மல்டிநேஷனல் கான்ஃபரன்ஸ்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. இதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் சர்மிளா மேடம் வந்து பேசியிருந்தாங்க. எக்ஸலண்டா வந்து நம்ம ஒரு ஹெல்த் கேர் வந்து உமன்ஸ் எப்படி இருக்கணும், எதெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எக்ஸலண்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் வரக்கூடிய நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து, நிறைய சீஃப் கெஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு பகிர்ந்துக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மல்டிநேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பேரலா நிறைய செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நான் எல்லா செஷன்லயுமே வந்து லிசன் பண்ணேன். நம்மளோட இந்த 12 hours செஷனும் நான் மார்னிங்ல இருந்து லிசன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இதுல கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் உமன்ஸா இருக்கிறதையும், பிசினஸ் உமன்ஸா இருக்கிறதும், பிசினஸ் ஆண்டர்பிரினரா இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப டஃபஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஜாப். ஸோ அவங்க இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில பெண்கள் வந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நன்றியோட நான் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் மகேஸ்வரி, ஆசை டிவியோட கிரியேட்டிவ் மேனேஜரா இருக்கேன். ஒன் ஆஃப் த ப்ரொப்ரேட்டர் இன் ஆசை டிவி. இதுல வந்து நாங்க இந்த ஆசை டிவி அப்படிங்கறத வந்து ஒரு சர்வீஸா நாங்க எடுத்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மே ஆடிபிள் மேம்? ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு யாரோ? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்இ மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2 years வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 years ஒர்க் பண்ணி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரா உருவாகிறதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது நிறைய டஃப்பான சுச்சுவேஷன் வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு பெண்களுமே அவங்க நிலைக்கு வர்றதுக்கு, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க நிறைய பாதைகளை வந்து கடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்கள வந்து ஒரு பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி சமுதாயம் வந்து முத்திரை குத்தும். ஸோ அதையும் தாண்டி அவங்க வந்து அந்த பொசிஷன் அடையணும் அப்படின்னா அவங்க நிறைய தடைகளை வந்து தாண்டி வர வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளி மாணவியா இருந்து பள்ளியில் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கல்லூரி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டாக்கனியா தான் இருந்தது. அதை வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல என்னோட கிராமத்துல இருந்து வெளியில வந்து முதல் முறையா வந்து ஒரு என்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்ச ஒரு பெண்மணியா நான் என்னோட கிராமத்துல இருந்து வெளியில வந்தேன்.
ஸோ அதை தாண்டி தான் நான் வந்து இந்த சமுதாயத்துல ஒரு உமன் என்டர்பிரனர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்துல இருக்கேன். ஸோ இதுக்கு நான் வந்து கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது மிகப்பெரிய தடங்களுக்கு மேலே தான் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தடங்களா நினைக்காம ஒரு படிக்கட்டா நினைச்சுதான் வந்து பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி தான் நம்ம சில வார்த்தைகள் வந்து நான் இங்க பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்த்தது அதிக டாபிக்ஸ் என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பெண்கள் வந்து எப்படி வந்து அவங்களோட உரிமைகளையும் சட்டங்களையும் வந்து எடுத்துக்கணும், எப்படி அவங்க வந்து ஹெல்த்தா இருந்துக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். இதையும் தாண்டி நம்மள வந்து ஜென்ரலா உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறதுல பெண் அப்படிங்கிறது யாரு, ஹூ இஸ் உமன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு இன்னும் பதில் இல்லாமே இருக்கு. நம்ம வந்து சடனா வந்து ஒரு பொது வெளியில நம்மளை பத்தி பேசும்போது பெண் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, உமன்ஸ் அப்படின்னாவே ஒரு டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. மற்றவங்களோட பார்வையில வந்து பெண் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டிபெண்டன்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு உடைக்கக்கூடிய வார்த்தை தான். நம்ம வந்து ரியல் லைஃப்ல டிபெண்டன்ட் அப்படின்னு நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ரியல் லைஃப்ல நம்மளே வந்து ஒரு டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது யாரு டிபெண்டன்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரியும். சமுதாயத்துல வந்து நிறைய உயிரினங்கள் நம்மளோட பிரபஞ்சத்துல இருக்கு. இயற்கையால படைக்கப்பட்ட உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு. சோ வந்து விலங்குகள், பறவைகள், மரம் அப்படின்னு. அது மாதிரி மனித இனத்துல ஆண்கிறது ஒரு உயிரினம், பெண்கிறது ஒரு உயிரினம். இது ரெண்டுமே பிரபஞ்சத்துல இயற்கையாக படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான். இதுல வந்து ஆண் பெருசா, பெண் வந்து பலமற்றவர்களா, பலம் வாய்ந்தவர்களா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்கான வேலையே இங்க இல்ல. பெண் அப்படிங்கிறவங்களே பலமானவங்க தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபெண்டன்ட் அப்படிங்கிறது ஏன் வந்து சொல்றாங்க, பெண் வந்து பலவீனமா இருக்கிறதுனால அவங்க வந்து எப்பவும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ நம்ம வந்து உமன் எம்பவர்மெண்ட்ல முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பெண் அப்படிங்கிறவங்க யாரு, பெண் அப்படின்னா என்ன, ஹூ இஸ் உமன்னா என்ன, அவங்களோட திறமை என்ன, அவங்களோட பவர் என்ன, அவங்களோட பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி சில வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சது, நான் கண்ட அனுபவங்கள், நான் கடந்து வந்த பாதையை தான் நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சில நம்மளோட முன் உதாரணங்களோட நம்மள மாதிரியான நிறைய பெண் ஆளுமைகள் இருப்பாங்க. சோ அவங்களோட முன் உதாரணங்களோட நான் வந்து இங்க சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறேன். சோ இந்த 1 hour நான் இதை பத்தி தான் நான் பேச போறேன் அதிகமா. நிறைய இதுக்கு முன்னாடி பேசிய நிறைய ஆளுமைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நாலேஜ்ல எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வந்து அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து புதுசா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அறிவு ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. சோ நான் இப்ப சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஹூ இஸ் உமன் அப்படிங்கறது மட்டும்தான். இந்த உமன் அப்படிங்கிறவங்க வந்து மோஸ்டா எல்லாரும் வரையறுக்கிறது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து டெசிஷன் அப்படிங்கறது வந்து பெண்களால வந்து அக்யூரேட்டா கொடுக்க முடியாது. ஒரு டெசிஷன் வந்து இமீடியட் டெசிஷன் வந்து நம்மளால கொடுக்க முடியாது. இது மூணும் வந்து பெண்களுக்கு ஒரு குறிப்பா வந்து அவங்கள வந்து அவங்களோட நிலைமையிலிருந்து கீழ்த்தள்ளக்கூடிய விஷயங்களா நம்ம பாக்குறாங்க. ஆனா டிபெண்டன்ட்னு சொல்லக்கூடிய இதே சமுதாயத்துல ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நம்ம வந்து நினைவு பண்ணணும். நம்மளோட ஃபேமிலிலயோ இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ்லயோ பாருங்க, ஒரு வயசானவங்களா இருக்கலாம், இல்ல இளம் வயதினர்களா இருக்கலாம். அந்த குடும்பத்துல பெண் இல்லை அப்படின்னா அந்த ஆண் வந்து அவங்களோட துணை, அவங்க அப்பாவா இருக்கலாம் இல்ல ஹஸ்பண்டா இருக்கலாம், அந்த துணை அப்படிங்கிறவங்க எவ்வளவு நாள் உயிர் வாழ்றாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம தாத்தா பாட்டியை எடுத்துக்கலாம், இல்ல வந்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வயசானவங்களை கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஆண் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து போராடி அந்த வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறாங்க. ஆனா அதே இடத்துல வந்து ஒரு பெண் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆணால ஒரு 3 வருஷம், அதிகபட்சம் 4 வருஷத்துக்கு மேல உயிர் வாழவே மாட்டாங்க. நம்ம ஊர்லயே நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதிகமா வந்து நம்ம வீதிகள்லயோ ஊருக்குள்ளேயோ பாத்தீங்கன்னா பாட்டிகள் தான், வயசான பாட்டிகள் தான் அதிகமா இருப்பாங்க. வயசான தாத்தாக்கள் குறைவா தான் இருப்பாங்க. ஏன்னா பெண் துணையை இழந்ததுக்கு அப்புறம் அந்த ஆண்களால வாழ முடியாது. ஆனா அதே இடத்துல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண் துணை இல்லாம, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங் ஏஜ்லயே வந்து ஒரு திருமணமான தம்பதியர்ல ஒரு யங் ஏஜ்லயே வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாலும் அந்த பெண் என்ன பண்றாங்க, உடனே வந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது இல்ல வந்து அவங்க குழந்தைகளை வந்து அனாதைகளா விடுறது இல்ல. அவங்க வந்து போராடி அந்த இடத்துல அவங்களையும் வந்து அங்கீகாரம் பெற வைக்கிறாங்க. அவங்க குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சோ இந்த இடத்துல எப்படி பெண் வந்து டிபெண்டன்ட் நம்ம எடுத்துக்க முடியும்னு தெரியல. ஏன்னா நம்ம பெண் அப்படிங்கிறவங்க டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட்ங்கிற கேட்டகரியிலே கிடையாது. அவங்க வந்து அதையும் தாண்டி உயர்ந்த சக்தின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து தனியா நின்று போராடி அவங்க ஆண் துணை இழந்ததுக்கு அப்புறமும் ஒரு பேங்க்குக்கு போறாங்க, இல்ல ஒரு வேலைக்கு போறாங்க, இல்ல கடைசி கட்டத்துக்கு வந்து அவங்களால செய்யக்கூடிய சுயதொழிலையாவது செஞ்சுதான் அந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க. சோ சோ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பெண்களை வந்து ஆண்களை சார்ந்து இருக்காங்க அப்படிங்கிற டிபெண்டன்ட்ங்கிற வேர்டே நம்ம வந்து பயன்படுத்த தேவையில்லை. பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவாங்க, இப்ப அந்த காலத்துல பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த உயிர் வந்து நீங்க வரதுக்காக தான் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்காங்க
அதுக்காக தான் உயிர் கையில் பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை பார்க்கணுங்கிற ஏக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு தான் அதிகம் இருக்கு. ஏன்னா நம்ம நினைச்ச இலக்கை வந்து அடையிறதுக்குள்ளார நம்ம உயிர் போயிடக்கூடாது, நம்ம நினைச்சது சாதிக்கணும், நம்ம இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற இறுக்கமான ஒரு உறுதி கொண்ட மனசு யாருக்கு இருக்குன்னா பெண்கள் தான். ஸோ அந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து ஒரு டிபெண்ட் கிடையாது. இந்த இடத்துல இண்டிபெண்ட் டிபெண்ட் இதை தாண்டி அதுக்கும் மேற்பட்ட ஒரு சக்தி தான் பெண்கள். ஸோ இந்த பெண்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். இங்க கரூர்ல இருந்து பாத்தீங்கன்னா, கரூர் டு மதுரை பைபாஸ்ல சுக்காலியூர்ல விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து பைபாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சர் கடை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃபை வந்து நான் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லும் போது இந்த டிபெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மீனிங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த டிபெண்ட் இண்டிபெண்ட்லாம் தாண்டி ஒரு உயர்ந்த சக்தியா மாறி நிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அம்மாவோட கணவர் ஒரு அரசு நிறுவனத்துல ஒரு வெஹிக்கிள் டிரைவரா இருக்காங்க. அவங்க ஆக்சிடென்ட் ஆகி அவங்களால வந்து அதுக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாகுது. இந்த இடத்துல வந்து அந்த அம்மா தான் வந்து சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற சூழ்நிலை உருவாகுது. அதே நிலைமையில அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பையன், ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போதே வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. ஸோ இந்த 2 மிகப்பெரிய மனதளவுல மிகப்பெரிய தாக்கம் அடைஞ்ச அந்த பெண் எந்த விஷயத்துக்கும் மனம் தளராமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா, இன்னும் நிறைய ஆச்சரியப்படுவோம். நம்மளாம் வந்து ஒவ்வொரு விஷயத்த செய்யும் போது சரி நம்ம இதை செஞ்சுட்டோம், அப்படி இதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இந்த விஷயத்த கேட்கும்போது இன்னும் நம்ம நிறைய செய்யலாம் அப்படிங்கிற ஊக்குவிப்பு வரும். அந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த அம்மா ஒண்ணுமே யோசிக்காம அவங்க ஹஸ்பண்டோட தம்பி நடத்தக்கூடிய பஞ்சர் கடையில போய் வேலைக்கு சேர்றாங்க. பஞ்சர் கடைனா சும்மா 2 வீலருக்கு சைக்கிளுக்கு இதுக்கெல்லாம் பஞ்சர் போடுற கடை இல்லைங்க. லாரி, டாரஸ், டிராக்டர் இந்த மாதிரி பைபாஸ்ல வரக்கூடிய எல்லா வாகனங்களுக்கும் பஞ்சர் போடக்கூடிய ஒரு பஞ்சர் கடையில வேலை செய்யறாங்க. ஆண்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையில வந்து அந்த பஞ்சர் ஒட்டும் போது அந்த டயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி திருப்பி ஃபிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா லாரி டயர்னா எவ்வளவு ஹெவி வெயிட்டா இருக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வேலையை வந்து தேர்ந்தெடுத்து அந்த வேலையில போய் அவங்க கூட நின்று ஒரு ஆண்களுக்கு இடையில நின்று அந்த தொழிலை வந்து கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம 24/7 வந்து அந்த பஞ்சர் கடையை ரன் பண்றாங்க. அந்த ரன் பண்ணி வரக்கூடிய அந்த வருமானத்துல தன்னோட 2 பசங்களையும் படிக்க வைக்கிறாங்க, தன்னோட கணவரையும் பாத்துக்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 56 வயது ஆகியும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் எடுத்துட்டு உழவத்துக்கு போறாங்க. அதாவது ஆண்கள் தான் நம்ம தோட்டத்துல வந்து டிராக்டர் ஓட்டி உழவெல்லாம் ஓட்டி தந்திருக்காங்க, நம்ம பார்த்திருக்கோம். பெண்கள் வந்து எப்படி இந்த விஷயத்த செய்ய முடியும்? ஆரம்பத்துல வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தடையா இருந்துச்சு. ஆரம்பத்துல வந்து அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து உழுக போறேன், அதாவது பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கேன், இந்த வருமானம் பத்தல, நான் அடுத்தது வந்து இதே டிராக்டர் எடுத்துட்டு நான் வந்து உழவு ஓட்டி அதுல வர்ற வருமானத்தை வச்சு நான் சம்பாதிச்சு என்னோட குடும்பத்தை காப்பாற்ற போறேன் அப்படின்னு கிளம்பும் போது அங்க இருக்கிற சமுதாயத்துல இருந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து என்ன பாத்தீங்கன்னா வெறும் ஏமாற்றம் தான். அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. சரி ஆண்களே நம்ம டிராக்டர்ல உழவு ஓட்டினாலும் ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கிறது இல்ல, நீங்க எப்படி ஒரு பெண்ணா இருந்துகிட்டு டிராக்டர் ஓட்டி அதுல நீங்க உழவு ஓட்டி நல்ல விவசாயத்தை எங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம போகுது. ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல பருவமழை காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது. எல்லா டிராக்டரும் புக் ஆனதுனால வேற வழியே இல்லாம இந்த அம்மாவோட டிராக்டரை ஒரு விவசாயி புக் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறுத்தி நிதானமா அந்த மண்ணுல வந்து எந்த அளவுக்கு எந்த ஆழம் வந்து உழுது கொடுத்தா அந்த பயிர் விளையும் அப்படிங்கிற சூட்சமம் அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல உழவு ஓட்டி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவங்களோட விவசாயிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய அந்த பகுதி மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்ககிட்டயே வந்து தொடர்ந்து வந்து உழுகிறதுக்கு டிராக்டர் புக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து டிபெண்டா இருந்திருந்தா கண்டிப்பா கணவன் வந்து சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில தன்னோட குடும்பத்தை நடத்தி இருக்கவே முடியாது. அந்த இடத்துல இண்டிபெண்டும் கிடையாது, டிபெண்டும் கிடையாது. அதையும் தாண்டி விஜயலட்சுமி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா உருவாகி ஒரு மிகப்பெரிய சக்தி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமை அப்படிங்கிறத வந்து வெளிக்கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில அவங்க அந்த இடத்துல போராடி அந்த குடும்பத்தையே வந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம வந்து பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து வெறும் நம்ம வந்து ஒரு அதிகாரம் படைத்தவர்களாவோ இல்ல பலம் படைத்தவர்களாவோ நினைக்காம அதையும் தாண்டி நம்ம பெண் அப்படிங்கிற ஈக்குவல், பெண்ணுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. பெண்ணுக்கு ஈக்குவல் பெண் தான். உமன் இஸ் ஈக்குவல் டு உமன். அந்த இடத்துல உமனுக்கு காமன் செட்டா உமன் வந்து பெண் வந்து சிங்கம் போன்றவள், பெண் வந்து ராக்கெட்டை போன்றவள் எதுவுமே நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய சக்தி தான் பெண். பெண் நினைச்சா நம்ம போகக்கூடிய உயிரை கூட நிறுத்தி வைக்க முடியும். அதே பெண் நினைச்சா அந்த உயிருக்கும் வந்து மறுவாழ்வு கொடுத்து அதை காப்பாற்றவும் முடியும். அந்த டிபெண்ட் இண்டிபெண்ட்ங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து உடைக்கக்கூடிய விஷயமே நம்மளோட அந்த பலம் தன்னம்பிக்கை அதுலதான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்டா சமுதாயத்துல நம்மளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய விஷயம் வந்து நீங்க வந்து டிபெண்ட் அப்படிங்கிறதான். இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, டிபெண்டோ இண்டிபெண்டோ இந்த கேட்டகரியிலே வந்து பெண்கள் வரமாட்டாங்க. அதையும் தாண்டி அடுத்த விஷயத்துக்கு நம்மளால
கொண்டு போக முடியும் பெண் அப்படிங்கிற சமுதாயத்தை, பெண் அப்படிங்கிற ஒரு உரிமையை. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மன வலிமை, இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களால வந்து டெசிஷன் எடுக்க முடியாது ப்ராப்பரா. நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க டெசிஷன் எடுத்தா வந்து சரியா வராது, லேடிஸை முன்னாடி விட்டு வேலை செஞ்சோம்னா அது வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு நம்ம நிறைய வீட்டு ஃபங்க்ஷன்லயே நம்மள சொல்லுவாங்க. பெண்கள்ல வந்து முடிவெடுக்க விடாதீங்கப்பா, அவங்க முடிவெடுத்தா தப்பா போயிடும், அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல டெசிஷன் மேக்கிங் எப்படி வந்து ஒரு ஆளுமையை உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு டெசிஷன் மேக்கிங் எந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்கணும்னா, நம்ம டே டு டே லைஃப்லயே வந்து நீங்க திரும்ப எடுத்து பாருங்க. அந்த டெசிஷன் மேக்கிங், அந்த லாங் டேர்ம் பிளானிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களோட பெண்களுக்கு மிக அதிகமாவே இருக்கும். நம்ம டெசிஷன் மேக்கிங் வந்து சொல்றோம், நம்ம வந்து சடனா வந்து பெண்களால ஒரு முடிவு எடுக்க முடியாது, அவங்க எடுக்கிற முடிவு வந்து சரியா இருக்காது அப்படின்னு. அந்த லாங் டேர்ம் பிளானிங் அதெல்லாம் வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சாதாரணமா தினந்தோறும் டே டு டே லைஃப்லயே நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சாதாரண வீட்டுல வந்து நம்ம காலையில ஆரம்பிச்சு சமைக்கிறதுல இருந்து அடுத்து குழந்தைங்களுக்கு என்ன தேவை, ஹஸ்பண்டுக்கு என்ன தேவை, அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை, மாமனார் மாமியாருக்கு என்ன தேவை, எல்லா இடத்துலயும் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 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 சர்க்குலர், ஒரு சாதாரணமா சாப்பாடு விஷயத்துல இருந்து அவங்கள கவனிச்சுக்கிற விஷயத்துல இந்த அளவுக்கு கேர் எடுத்து அவங்களால டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா, வாழ்க்கையிலையும் தொழிலையும் கண்டிப்பா பெண்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து ரொம்ப, அந்த முடிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த லாங் டேர்ம் திங்கிங், அதாவது ஃபியூச்சர் பிளான், நம்ம காலையில என்ன சமைக்க போறோம், நைட் என்ன சமைக்க போறோம், நாளைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படிங்கிற அந்த திங்கிங் தான் கண்டிப்பா தொழிலையும் வந்து பெரிய ஒரு பலமா இருக்கும். ஸோ பெண்கள் தொழில் இருக்கிறதுனால அவங்களோட பலம் எப்படி மாறுதுன்னா, இந்த துறையில போகும்போது நம்ம இதை செலக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன நடக்கும், இதை செலக்ட் பண்ணலைன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், இந்த பட்ஜெட்ல நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா, இந்த பட்ஜெட்ல நம்ம சேல்ஸ் பண்ணலாமா, இவ்வளவு எம்ப்ளாயி நம்ம வைக்கலாமா, இந்த மாதிரியான டெசிஷன் அப்படிங்கிறது நம்மளோட பெண்களுக்கான தனித்திறமையினே சொல்லலாம். இதை வந்து நம்ம நெகட்டிவா வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த டிபெண்டன்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங், இது ரெண்டாவது விஷயமா எடுத்தாலும் இந்த டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன். இது வந்து நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இது நான் இப்ப வந்து ரீசெண்டா என்னோட நண்பர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், வலைதளங்கள்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். நான் அதை வந்து இந்த இடத்துல நான் பகிர்ந்து விரும்புறேன். இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுல கரெக்டா சரியா இப்ப இருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சரியா இதே 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவோட பிரதமர் யாரு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு வைங்க. இந்தியாவோட பிரதமர் அமெரிக்காவோட பிரசிடென்ட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் அப்படிங்கிற இருக்காரு. அவரோட வெள்ளை மாளிகையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதுல வந்து இந்திய பிரதமர் வந்து என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இந்திய பிரதமருக்கு எதிரா, நீங்க பாகிஸ்தான் விஷயத்துல வந்து தலையிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சரியான பதிலடி வந்து அமெரிக்கா கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இப்ப இருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும்னு தெரியும், நம்மளோட ஆயுத பலம் நம்மளுக்கான என்ன அளவுக்கு சக்தி இருந்திருக்கும் அப்படிங்கறத எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்போம். சோ இப்ப நம்ம டெக்னாலஜில வளர்ந்துட்டோம், நிறைய சப்போர்ட் இருக்கு, நம்ம எந்த நாட்டை வேணாலும் எதிர்க்க முடியும். ஆனா இப்ப இருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அமெரிக்காங்கிற மிகப்பெரிய வல்லரசு, வல்லமை வாய்ந்த ஒரு நாட்டை அவங்க வந்து இந்தியாவோட பிரதமர்கிட்ட சொல்றாங்க. ஒரு வெள்ளை மாளிகையில நேருக்கு நேர் நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு இது எழும்புது, ஒரு கேள்வி எழும்புது, நீங்க பாகிஸ்தான் விஷயத்துல தலையிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சரியான பதிலடி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யுஎஸ் பிரசிடென்ட் ரிச்சர்ட், அப்ப இருந்த பிரசிடென்ட் வந்து சொல்றாங்க. அதுக்கு இந்தியன் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? சரிங்க, நாங்க வந்து விளைவிக்கிறோம். ஏன்னா அந்த சூழ்நிலை நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைப்போம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆயுத பலம் கிடையாது, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடை வந்து எதிர்க்க முடியாது, நம்ம எதிர்த்தா நிறைய பொருளாதார தடைகள் வரும், நம்மளால எதிர்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன நினைப்போம், சரிங்க நாங்க வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்ப இருந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்தி, ஒரு லேடி, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், அவங்க அந்த இடத்துல என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, நீங்க பல மைல் தூரத்துல இருந்து எங்க அந்த மாதிரியான வளர்ந்துரும் நாடுகளை ஆட்சி பண்ண காலம்லாம் போயிடுச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரே ஷாட்ல பதில் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறாங்க. இது வந்து வரலாற்றிலே முதல் தடவையா ஒரு பிரசிடென்ட் மீட்ல ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு இன்னொரு வளர்ந்து வரும் நாடோட பிரசிடென்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்த இன்சிடென்ட். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங், அந்த டெசிஷன் மேக் பண்ணது யாரு? ஒரு லேடி, யாரு? இந்திரா காந்திங்கிற ஒரு அயன் லேடி. அந்த இடத்துல அயன் லேடின்னு சொல்றதுக்கு தகுதியானவங்க அவங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய வல்லரசு நாடை நம்ம எதிர்த்து இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், திரும்ப உடனே ஒரு போர் வரும், நம்மளுக்கு மேல இந்தியா மேல மிகப்பெரிய பொருளாதார தடை வரும், பொருளாதார அழுத்தம் வரும், நம்மளோட தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வரும். ஆனா இதையும் தாண்டி இதெல்லாம் எங்களுக்கு சமாளிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்ததையும் அவங்க செக்ரட்டரி கேக்குறாங்க, ஒரு பிரசிடென்ட், ஒரு யுஎஸோட பிரசிடென்ட் கேட்கிறப்ப நீங்க இன்னும் பொறுமையா பதில் சொல்லியிருக்கலாம்ல,
அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, பல மைல் கடந்து இந்த மாதிரி ஆட்சி செய்யற இதை வந்து இன்னையோட வந்து நம்ம தடுக்கணும். நம்ம வளர்ந்து வரும் நாடு, வளர்ந்து வரும் நாட்டுக்கு முதுகெலும்பு நேரா இருக்கணும், வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சா நம்ம வளைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்தியாவுக்கு வந்து லேண்ட் ஆகுறாங்க. இந்தியாவுல வந்து இறங்கின உடனே அடல் பிகாரி வாஜ்பாய் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. அவரை வந்து கூப்பிட்டு இந்திரா காந்தி அவர்கள் வந்து அவங்களோட வீட்டுல 1 hour ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷன்ல வாஜ்பாய் அவர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஐக்கிய ஐநா சபையில வந்து பேசக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியா சார்பா தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு தைரியமான முடிவுன்னு பாருங்க. நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங்ல வந்து வீக்குன்னு சொல்ற இதே சமுதாயத்துல இந்த டெசிஷன் யார் எடுத்தா? ஒரு லேடி இந்திரா காந்தி அவங்க எடுத்திருக்காங்க. வாஜ்பாய் அவர்களை தான் வந்து ஐநா சபையில இந்தியாவுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்பவும் வாஜ்பாய்க்கு நிறைய கேள்விகள் வருது. பிபிசில இருந்து நியூஸ் ரிப்போர்ட்டரே கேட்கிறாங்க, என்னன்னா நீங்க வந்து எப்படி நீங்க கையாளுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் நீங்க ஐநா சபைக்கு ஃபேவரா தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வாஜ்பாய் அவர்கள் சொல்றாங்க, ஒரு லேடி என்னை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, அது எதுக்காக அப்படின்னா ஒரு மலர் தோட்டத்தை வந்து பாதுகாக்க. இந்தியாங்கிற மலர் தோட்டம், அதுல வந்து அல்லியும் இருக்கும், தாமரையும் இருக்கும், ரோஜாவும் இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு பாதிப்பு வரும்போது அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலை. நான் இந்த மலர் வந்து வாசமா இருக்கு, அழகா இருக்குன்னு அதை மட்டும் பாதுகாக்கிறதோ, இல்ல இந்த மலர் வந்து பாக்குறதுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கு, இதுல நிறைய வருமானம் வரும்னு இந்த மலரை பாதுகாக்கிறதுக்கோ நான் இல்ல. இதுதான் இந்திய ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த அந்த ஒரு டெசிஷன் ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்திட்டு வருது. அதே வருஷம் 1971 இந்த இன்சிடென்ட் நடந்தது. சரியா இன்னையில இருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதே வருஷம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டை உருவாகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்தியாவுல பாகிஸ்தான் வழியா வரக்கூடிய எண்ணெயை வந்து தடை பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம ஆயிலுக்கு வந்து இன்னுமே மற்ற எண்ணெய் நிறுவனங்களையோ மற்ற நாடுகளையோ டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம், அவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயெல்லாம் தடை பண்றாங்க. அப்ப இந்திரா காந்தி அவர்கள் இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இன்ஸ்டன்ட் டெசிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டண்டா வந்து உக்ரைன்ல இருந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே இறக்குமதி பண்றாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. இந்தியாவுக்கு எண்ணெய் வளத்தை வந்து தடை பண்ணா அவங்க வந்து பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்ச சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கு ஆதரவா நின்ன அமெரிக்கா எண்ணெயை தடை பண்ணதுக்கு அடுத்த நிமிடமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க உக்ரைன்ல இருந்து எண்ணெயை இறக்குமதி பண்ணி அந்த பேலன்ஸ் பண்ணாங்க. அப்பதான் இந்தியன் ஆயில் அப்படிங்கிற நிறுவனமே உருவாச்சு. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது அப்பவே வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள். ஸோ இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்லா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் திங்கிங், நம்மளுக்கு அடுத்த வந்து பிரச்சனை வருது, இது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஆயிலுக்கு டிபெண்ட் ஆகிட்டே இருந்தோம்னா அடுத்து வந்து பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற லாங் டேர்ம் திங்கிங்ல தான் வந்து அவங்க இந்தியன் ஆயில் நிறுவனத்தை வந்து இந்தியாவுல ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணாங்க. அதே வருஷம் 1971 தான் வந்து பங்களாதேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்துல தனி நாடா வந்து அவங்க சுதந்திர நாடா அறிவிச்சாங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டா இருந்துச்சு. அந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். சோ அந்த அறிவிப்புக்கு எதிராகவும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மேல நிறைய தாக்குதல் நடத்தினாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட டேங்கர்ஸ் வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது எல்லாமே அந்த போர்ல ராஜஸ்தான் பகுதியில வச்சு அழிச்சு அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்தினவங்க இந்திரா காந்தி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு ப்ரௌட் உமன் அயன் லேடியா பாக்குறதையும் தாண்டி நம்மள மாதிரி ஒரு அடிமட்ட பெண்களும் அந்த அளவுக்கு வந்து யோசிக்க முடியும் அப்படிங்கிற திறமையை வந்து அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தனியா எக்ஸ்ட்ரா பவர்லாம் கிடையாது, அவங்களும் ஒரு பெண் தான். எந்த அளவுக்கு அந்த பிரச்சனையை கையாண்டிருக்காங்க, எப்படி டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு, அந்த இடத்துல வந்து நம்ம இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன ஃபியூச்சர் நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து டிபெண்டும் கிடையாது, டெசிஷன் மேக்கிங்ல வீக்கும் கிடையாது. பெண்கிறது ஒரு மிகப்பெரிய பேராற்றல், அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம சமுதாயத்துல பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட மேல வந்து அவங்கள ஆளுமைகளை திணிக்க முடியும் அப்படிங்கிறதான் பாக்குறாங்க. சோ இந்த திணிப்புகள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெண் அப்படிங்கிறது யாரு, என்ன என்ன பலம் அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம டிபெண்ட் கிடையாது, டெசிஷன் மேக்கிங்ல வந்து ஒரு ஃபெயிலியரும் கிடையாது. பெண்கள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய சக்தி படைச்சவங்க. பெண்களுக்கு இருக்கிற வலிமை அப்படிங்கிறது உலகத்துல எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சக்தி பெண் இனத்திற்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி. இந்த ஆண் பெண் அப்படிங்கிறது எல்லாமே இயற்கை பிரபஞ்சத்துல கொடுக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான். இதுல ஆண் மேல் பெண் மேல் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த ஆண் பெண் சமம் அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாம் தாண்டி பெண் அப்படின்றவள் பெண், அந்த கேட்டகரிக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. அதை கம்பேர் பண்றதுக்கே அந்த இடத்துல
வேற எந்த ஒரு சக்தியும் ஒரு ஆற்றலுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க, இந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நான் அந்த டாபிக் கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நம்ம வந்து பெண்கள் எவ்வளவு ஒரு அதிகாரமிக்கவர்களா இருக்காங்க, எவ்வளவு ஒரு பலம் வாய்ந்தவர்களா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பொது தளத்துல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ அந்த அளவுக்கு மனம் வலிமை வாய்ந்த பெண்கள் தான் வந்து நம்ம இப்ப நம்ம சமுதாயத்துல நம்ம வந்து அவங்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்கதான் நம்ம கூட இருக்காங்க. அந்த பெண்கள் தான் நாம. ஏன் பெரிய பெரிய நதிகளுக்கெல்லாம் வந்து பெண்களோட பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ பெண்கிறவ நதி மாதிரி அமைதி, நதி மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அதே வந்து ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. ஒரு நதி வந்து இடத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு செல்லுது. அதோட ஆக்ரோஷம் வர்ற பகுதியில வந்து அந்த இடத்துல அழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரிதான் பெண்களும் தேவைக்கு படுற இடத்துல அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, மற்றவர்களுக்கு வந்து கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க பொறுமை காத்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க முடியும். அதே நேரம் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு துன்பம் வருது, இல்ல அந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு வருது, அந்த இடத்துல இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு புயலா மாறி ஆக்ரோஷமா மாறி அடிச்சு எடுத்துட்டு போகவும் தெரியும். அதுக்காக தான் வந்து பெண்களை நதியோட ஒப்பிடுறாங்க. பெண்களோட பெயரை வந்து நதிகளுக்கு வைக்கிறாங்க. நம்ம இந்த குடும்ப சூழ்நிலையிலையும் பார்ப்போம். அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு தொழில் முனைவோரா இருந்தாங்கன்னா அது இன்னுமே நிறைய அனுபவிச்சு பார்த்திருப்பாங்க. அதாவது பெண்கள் வந்து நம்ம படிச்சு அந்த படிச்ச தகுதிக்கான வேலைக்கு போற பெண்களை விட பெண்கள் நிறைய துறையில வந்து படிச்சு சாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த துறையில வந்து இன்னும் நிறைய பலம் பொருந்தியவர்களா உருவாகிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கும் அதே மாதிரி தொழில் பண்றாங்க இல்லைங்களா, உமன் என்டர்பிரனர்ஸ், பிசினஸ் பீப்புள்ஸ், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பலம் அப்படிங்கறது ஒரு நிகரற்றதுனே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு தொழிலையுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து தொழில் எடுத்து நடத்தும் போது நிறைய டிராபேக்ஸ் சொல்லுவாங்க. இவங்க எப்படி இந்த தொழிலெல்லாம் எப்படி நடத்த முடியும், எப்படி வெளியில போக முடியும், எப்படி இந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டிதான் வந்து அந்த பெண் தொழில் முனைவர்கள் அப்படிங்கிற உருவாகிட்டு இருக்காங்க. பெண் தொழில் அதிபர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒர்க்கிங் உமனை விட ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் யாருக்குன்னா சுச்சுவேஷன் யாருக்கு வரும் அப்படின்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் வரும். ஏன்னா ஒர்க்கிங்ல போகும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளுக்கான சக்தியை நம்மளோட ஆற்றலை ப்ரூவ் பண்ணுங்கிற சூழ்நிலையில் நம்ம இருப்போம். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சடு பே கிடைக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கான ஒரு ஒர்க் ஷெட்யூல் இருக்கும். ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா இதே ஒர்க்கிங் உமன்ஸ் ஒரு தொழில் பண்றவங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்களோட பாதை அப்படிங்கறத அவங்களா உருவாக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க எந்த அளவுக்கு வந்து கடினங்களை சந்திச்சா அந்த இடத்துல வந்து அவங்களால அவங்களோட வில் பவர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்க பயணப்பட முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு படைப்பு, இறைவனோட படைப்பு தான் வந்து பெண். நம்ம நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஆணோட வெற்றிக்கு பின்னாடி வந்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னு. ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடி பெண்கள்ல, ஆண்களோட வெற்றிக்கு காரணமானவர்கள் பெண்கள். அதாவது அந்த காரணம் அப்படிங்கிறதும் பின்னாடி அப்படிங்கிறதும் ரொம்ப வித்தியாசப்படுத்தலாம். ஏன்னா வந்து பின்னாடினா நம்ம அவங்க வந்து பிசிக்கலா ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது. அது வந்து யார் வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஆண்களுக்கு வந்து பெண்கள் தான் சப்போர்ட்டா இருக்கணும்னு இல்லை. அவங்க நண்பர்கள் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த காரணமா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில்ல வந்து ஒரு நஷ்டமாகுது, இல்ல ஒரு விஷயத்துல வந்து ஆண்கள் கஷ்டத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க உடஞ்சு போய் அதோட அவங்க வந்து ஸ்டாப் ஆயிருவாங்க, இல்ல அதுல இருந்து பின்வாங்கிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல உங்களால முடியும், உங்களால பண்ண முடியும், நீங்க இந்த வழியில போகலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை கொடுத்து, ஒரு சஜஷனை கொடுத்து, ஒரு லாங் டேர்ம் கன்சர்னை கொடுக்கறது யாரு அப்படின்னா அதை பாத்தீங்கன்னா பெண்களா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனையும் அந்த மாரல் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய மனதளவுல ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலும் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ஆண்கள் நகர்த்துது இந்த இடத்துல. அதனாலதான் நம்ம சொல்றோம் பெண்கள் வந்து ஆண்களோட வெற்றிக்கு பின்னால் இல்ல, ஆண்களோட வெற்றிக்கு காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத நான் அழுத்தி சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல வந்து இதை நான் சொல்லும் போது என்ன சொன்னா, யாரோட வெற்றிக்கு பின்னாடியும் யாரும் இல்லை, அவங்களோட வெற்றிக்கு காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரணமா இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு லாங் டேர்ம் வெற்றியை கொடுக்கும். ஒரு இடத்துல மட்டும் வெற்றி அடைஞ்சா பத்தாது, அந்த வெற்றியை தொடர்ந்து அவங்க தக்க வச்சுக்கணும்னா அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஏன் அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த காரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது யாரால கொடுக்க முடியும் அப்படின்னா பெண்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி தொழில் நிறுவனமாகட்டும், வீடுகளாகட்டும், எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட பங்கு, அவங்களோட திறமை, அவங்களோட ஆற்றல் அப்படிங்கறது வந்து நம்மள தனியா நம்மள வந்து தனிமைப்படுத்தி காமிக்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கும்னு சொல்லலாம். தனிமைப்படுத்திங்கிறத விட ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பிசினஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி பெண்களோட பங்கு இருக்கும், பெண்கள் எடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டெசிஷன்ஸ், லாங் டேர்ம் டெசிஷனா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டன்ட் டெசிஷனா இருக்கட்டும், அதை வந்து அவங்க கேர் எடுத்து எடுப்பாங்க. ரொம்ப இதை பண்ணணும்னா இந்த அளவுக்கு இவங்களுக்கு பாதிப்பு உருவாகும், இந்த அளவுக்கு நம்ம வந்து மாத்தி நம்ம பண்ணும்போது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கிளியர் கட் டெசிஷன் அப்படிங்கிறது பெண்களால மட்டும்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி
ஒரு அலுவலகமாகட்டும், வீடாகட்டும், எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்கும்போது அந்த இடம் நம்ம சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பெண் இருந்தாதான் இந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமா தெரியுது, ஒரு புத்துணர்ச்சியா தெரியுது, ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது. நெகட்டிவ் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட வராது. ஸோ அது வந்து மிகப்பெரிய பெண்களோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மறை சிந்தனை. நம்ம வந்து இதை பண்ணா சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தி அப்படிம்பாங்க. பின் புத்தி கிடையாது, பின்னாடி வர்றதை யோசிச்சு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் பெண்கள். அதனாலதான் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை தவறா எடுத்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்துல இதை பண்ணும்போது இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதான் நம்மளுக்கு சுட்டி காட்டுறாங்களா வழிய, பெண்கள் சொல்ற டெசிஷன் வந்து நெகட்டிவிட்டி கிடையாது, தடுப்பு. அதாவது நம்ம செய்ய விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு பிளாக்கிங்கா அவங்க சொல்றாங்க, நெகட்டிவா பேசுறாங்க அப்படிம்பாங்க. அது வந்து நெகட்டிவ் கிடையாது, அது வந்து பெண்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வார்னிங். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த யூகம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்களால கணிக்க முடியும். இது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழில் முனைவர்கள்ட்ட நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உணர்வுபூர்வமா சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி இது நடக்கும்னு எனக்கு தெரியும் முன்னாடியே, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படிம்பாங்க. இது எப்படி அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பெண்கள் அவங்க மனதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னாதான் அவங்க அந்த விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்லவும் முடியும். அதை வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய டெசிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அது ஒரு வெற்றி பாதைக்கு நோக்கி தான் போகும். ஸோ இதனாலதான் நம்ம சொல்றது என்னன்னா, பெண்களோட டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நம்மளோட மிகப்பெரிய பலம். பெண்கள் டிபெண்டன்ட் கிடையாது, இண்டிபெண்டும் கிடையாது, அதையும் தாண்டின ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த சக்தி தான் வந்து பெண்கள். இதை தாண்டி மூணாவதா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சாரி சாரி பட்டாயிடுச்சு. பெண்கள் இதை தாண்டி நம்ம மூணாவதா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வலிமை. அதாவது உடலால வந்து பெண்கள் வந்து வலிமையற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஆண்கள் வந்து பலசாலிகள், அதனாலதான் வந்து அவங்களோட எல்லா விஷயங்களையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களோட வலிமை அப்படிங்கிறது உலகத்துல எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வலிமை பெண் அப்படின்ற ஆற்றலுக்கு இருக்கு. நம்ம வந்து ஒரு பிரசவ வலியிலிருந்து பல மன அளவுல சந்திக்கக்கூடிய வழிகள் அப்படிங்கறத வந்து தாங்கிக்கூடிய சக்தி இறைவன் யாருக்கு கொடுத்திருக்காங்க, இந்த இயற்கை யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா பெண் அப்படிங்கிற சக்திக்கு தான் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த வலிமையை விட மிகப்பெரிய வலிமை நம்ம யாருக்கும் தேவைப்படாது. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய வலிமைன்னே நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு வலிமை பொருந்திய ஒருத்தர் தான் நம்ம இந்த பெண் இனம் அப்படிங்கிறது. இந்த வலிமை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பெண்கள் வந்து மனதளவுல வலிமை படைத்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம KP சுந்தராம்பாள் அம்மாவை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அவங்க பிறந்தது நம்ம கொடுமுடி, ஈரோடு மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கொடுமுடி பகுதி தான். அவங்களோட வலிமை அப்படிங்கிறது, மன வலிமை அப்படிங்கிறது, திறமை அப்படிங்கிறது, இந்த இதெல்லாம் வந்து நம்ம எதோடையுமே கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அவங்க வந்து ஒரு பெண், ஒரு மன வலிமைக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிளா நம்ம சொல்லக்கூடியவங்க. அதையும் தாண்டி இன்னும் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி உலகத்துல நம்ம சொல்றோம் பெண்கள் வலிமை, நம்ம நிறைய பெண்கள் இதை சாதிச்சிருக்காங்க, நிறைய துறையில இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் இல்லாமையே 1900 ஆரம்ப கட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மிக வலிமை புரிந்தவர்களா இருந்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா KP சுந்தராம்பாள். இன்னும் முன்னாடி இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் முன்னாடி போகணும். இன்னும் வந்து மன்னர் காலத்துல இருந்து நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஔவையார்ல இருந்தே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். பெண் வலிமை அப்படிங்கிறதுக்கு, பெண்கள் வலிமை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு. நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியிலயோ சமூக வலைதளங்கள்லயோ பெண்கள் அப்படிங்கறத வந்து கையாளறதுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அங்கமா இருக்காங்க. ஆனா அந்த காலத்திலேயே ஔவையாரை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து ஒரு பெண் பாடகரா இருந்துகிட்டு அவங்க எத்தனை ஆண்களை வந்து ஹேண்டில் பண்ணிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அரசர்கிட்ட அவங்க வந்து அவங்க பாடி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு காம்படேட்டரா இருக்கக்கூடிய புலவர்கள் இருப்பாங்க. சோ இவங்களை எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணின ஒரு பெண் அவங்க யாருன்னா ஔவையார் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். சோ நம்ம இப்ப இருக்கிற நிறைய பெண்கள் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரண்பேடியில இருந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து நம்ம யாரை வேணாலும் சொல்லலாம். இப்ப நிறைய கல்பனா சாவ்லா வரைக்கும் நம்ம நிறைய பெண் இனத்துல வந்து வலிமை புரிந்தியவர்கள் நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க.
ஆனா இன்னும் நம்ம முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே நம்மளுக்கு பெண்கள் அப்படிங்கிற இனம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பெண்களோட வலிமை வந்து ஒரு மிகப்பெரிய சான்றா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பெண் வந்து பிரசவ வலியை தாங்கிக் கொள்கிறாள்னா அதை விட மிக கொடுமையான வலி உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சோ அந்த வலியை தாங்கக்கூடிய பெண்களால வலிமையற்றவர்கள் அப்படின்னு ஆண்களை விட வலிமை கம்மியானவர்கள், அதனால வந்து சில விஷயங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. சோ அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் ஔவையாரை நம்ம சொல்லலாம். அவங்க மன வலிமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேபி சுந்தராம்பலம் அம்மாள். கேபி சுந்தராம்பலம் பாத்தீங்கன்னா கொடுமுடி பகுதி, ஈரோடு பகுதியில இருக்கு. நம்ம பகுதியிலிருந்து வெளியில வந்த ஒரு மிகப்பெரிய பெண் ஆளுமை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்துறையிலேயே 1935 வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் சம்பளம். இப்ப நினைச்சு பாருங்க அதோட மதிப்பு என்ன அப்படின்னு. இப்ப இருக்கக்கூடிய திரைப்படத்துறையில் கலைஞர்கள் வாங்குறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, இந்த பீரியட்ல வந்து இவங்க வந்து ஹையஸ்ட் சேலரி, இப்ப வந்து இத்தனை கோடி வாங்குறாங்க, இத்தனை லட்சங்கள் வாங்குறாங்கன்னு. 1935 ஹை டிமாண்டா இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து ஒரு அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதே மிக கஷ்டமா இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வாண்டட் உமனா இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அவங்க எப்படி இருந்தாங்கன்னா தனியா உமனா, தனி லேடி, அதாவது என்னன்னா ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவங்க வந்து ஒரு தனி பெண்ணா தான் வந்து போராடினாங்க. அவங்க வந்து இந்த திரைத்துறையில, நாடகத்துறையில இருந்து திரைத்துறைக்கு வந்து இலங்கை வரைக்கும் போய் அந்த காலகட்டங்கள்லயே வந்து நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களோட கணவர் இறந்ததுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துல வந்து நிறைய இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க கடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலங்களிலேயே வந்து 1935 57களுக்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான காலம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் அசம்பிளி, நம்மளோட அசம்பிளிக்கு போகக்கூடியதுல ஃபர்ஸ்ட் லேடியா வந்து லேடி மெம்பரா வந்து அவங்க கலந்துட்டு இருந்திருக்காங்க. சோ அவங்களோட மன வலிமை அப்படிங்கறது வந்து நம்ம இந்த இடத்துல நான் கண்டிப்பா வந்து நினைவு கூர்ந்தாகணும். எந்த அளவுக்கு ஒரு மன வலிமை இருந்ததுன்னா, அவ்வளவு பெரிய ஆண்களுக்கு இடையில ஒரு மத்தியில ஒரு பெண்ணா வந்து போய் நின்னு, அதுவும் அந்த சுதந்திர போராட்ட காலகட்டங்கள்ல நிறைய வந்து நம்மளுக்கு எதிர்ப்புகள் இருந்து, தடைகள் இருந்து, அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து அந்த போராட்டங்கள்ல கலந்துட்டு இருக்காங்க. நிறைய 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 எலெக்ஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரப்புரையாளரா வந்து இவங்க கலந்துட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி பெண் வலிமை அப்படிங்கிறது நம்மளுக்கு காம்பன்சேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆற்றல் படைத்தவர்கள் தான் பெண்கள். இது எல்லாமே நம்ம ஏன் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள்ஸா சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஈவன் நம்ம மனோரமாவே எடுத்துக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரத் ரத்னா விருது பெற்றவங்க, ஒரு பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க. அவங்க வந்து எப்படி இந்த இடத்துல எப்படி அவங்க மன வலிமையை காட்டுறாங்கன்னா, அவங்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களோட கணவர் சரியா இல்லாம போயும் அவங்க வந்து அப்படியே அந்த வாழ்க்கையை நிறுத்தல. இந்த திரைத்துறையில இந்த அளவுக்கு முன்னேறி அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உலகமே போற்ற அளவுக்கு ஒரு மிக சிறந்த நடிகையா உருவாகியிருக்காங்க. சோ இவங்களெல்லாம் நம்ம வந்து பெண் வலிமைக்கு ஒரு சிறந்த உதாரணமா சொல்லலாம். ஏன்னா பெண்கள் அப்படின்னு பேசும்போது நம்மளுக்கு டக்குன்னு சில பெண்களோட ஞாபகம் வரும். கிரண்பேடியில இருந்து கல்பனா சாவ்லா வரைக்கும் நம்ம டக்குன்னு சில பெண்கள் ஞாபகம் வரும். இதெல்லாம் தாண்டி நம்ம பகுதியிலேயே வந்து நம்மளை சுத்தியே நிறைய பெண் ஆளுமைகள் இந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு சிறந்த உதாரணமா இருந்துட்டு இருக்காங்க. பெண்களோட பலம், பெண்களோட அதிகாரம் அப்படிங்கிறதுக்கு வந்து சிறந்த உதாரணமா வழங்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ரீசெண்டா எனக்கு வந்து சமூக வலைதளத்துல ஒரு தோழியா கிடைச்சவங்க, அவங்கள பத்தி நான் சில விஷயங்கள் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். அவங்களோட மன வலிமை, தைரியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. சொந்தத்திலேயே வந்து திருமணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை. சொந்தல வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, 2 குழந்தைகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து தொழில் பண்றாங்க. ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் டெலிவரி, அதாவது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எடுத்து ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வீடு வீடா டெலிவரி பண்றாங்க. அதே நேரத்துல இவங்க அதுக்கு ஈக்குவலா தொழில் ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஹோம் பார்லர் சர்வீஸ். வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹோம்மேட் மசாலாஸ் தயாரிக்கிறாங்க, கூட யோகா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி டைமென்ஷனலா வந்து அந்த பெண் இயங்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி உமனா இருந்துகிட்டு வீட்டுல குழந்தைங்களையும் கவனிச்சுட்டு ஹஸ்பண்டோட தொழிலுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணும், அவங்களுக்கும் வந்து ரெடி பண்ணும், கூட இவங்க 3 தொழில் பண்றாங்க. சோ இந்த சூழ்நிலையில வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ளார ஒரு பிரிவு ஏற்பட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த நிலைமையிலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த தொழிலை வந்து கைவிடாம குழந்தைங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக மிக சிறப்பா அந்த 3 தொழிலையும் வந்து அட்டஸ்டிச்சா கொண்டு போறாங்க. நல்ல லாபம் கிடைக்குது. அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சு அங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் ரெடி பண்ணி அங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செட்டில்டு லைஃப். திரும்ப அவங்களோட சொந்த ஊருக்கே வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வேற துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சமான துறை. இது நாள் வரைக்கும் வந்து அந்த கணவர் இல்லாத காலகட்டத்தை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சது போய் இப்போ ஓரளவுக்கு சம்பாத்தியம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அதுல இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களோட
ப்ராடக்ட்டை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து மிக வலிமை வாய்ந்தவர்கள் சொல்லலாம். இதுக்கு காரணமா அவங்களுக்கு கூட சப்போர்ட்டா இருக்கிறது அவங்களோட பெண் குழந்தை, அவங்களோட பெண் தான் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. ஏன்னா இவங்களோட அவங்க அம்மாவோட தேவைகளை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஹெல்ப் பண்றது யாருன்னா அவங்களோட பொண்ணு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, கூட அவங்களோட சன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் மிக ஆற்றல் புரிந்தவர்களா இந்த இயற்கையிலேயே அந்த பிரபஞ்சத்திலேயே மிக சக்தி வாய்ந்தவர்களா இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன வலிமை, அந்த மாதிரியான ஒரு திறமை. இதை வந்து நம்ம எந்த இடத்துலயுமே வந்து காம்பன்சேட் பண்ணிக்கவே முடியாது. சொசைட்டில வந்து நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய தாக்குகள் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து ஒவ்வொரு பெண்களுமே அவங்களோட வாழ்க்கை கட்டத்தை வந்து நகர்த்திட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி நம்ம இன்னும் பெண்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வெறும் மன வலிமை இருந்தா போதுமா, இல்ல திறமை இருந்தா போதுமா, அதை வந்து நம்ம சொசைட்டில கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய எதிர்ப்புகள் நம்மளுக்கு வரும். ஸோ அதையெல்லாம் ஹேண்டில் பண்ணி அவங்க அதை அந்த தடைகள் எல்லாம் தடுத்து உடைச்சு எரிஞ்சிட்டு மேல வர்றவங்க தான் இன்னைக்கு வந்து சாதனையாளர்களா வெளியில தெரியுறாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து ஒவ்வொரு பெண்களாலும் கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா நம்ம பெண்கள் அப்படிங்கிறவங்கள வந்து இது ஒரு கம்பேரபிள் பொருளாவே நம்ம எடுத்துக்கூடாது. இது வந்து இவங்களோட கம்பேர் பண்ணும், இவங்க வந்து இவங்களோட கம்பேர் பண்ணும் அப்படிங்கிற கம்பேரபிள் பொருளா எடுத்துக்காம இன்னைக்கு பல பெண்கள் வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலா உருவாகக்கூடிய அளவுக்கு அவங்களால வளர்ந்திருக்க முடியுது. ஏன்னா வந்து நம்ம ஒரு ரோல் மாடலா உருவாகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கணும், ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கணும், இல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும். சோ இது ரெண்டையுமே வந்து பெண்களால கொண்டு வர முடியும் போது பெண்கள் கண்டிப்பா வந்து ஒரு ஆளுமை மிக்கவர்களாக உருவாக முடியும். ஸோ ஒரு ரோல் மாடலாகவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவங்களாகவும் உருவாகக்கூடிய அந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இயற்கையால கொடுக்கப்பட்ட படைப்புகள்ல மிக வலிமை வாய்ந்த ஒரு படைப்புன்னு தான் சொல்லலாம். இதுக்கு நான் எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியவே வந்து நான் நிறைய டைம் நான் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்குவேன். ஏன்னா என் கணவரோட தாய் வந்து பாத்தீங்கன்னா என் கணவருக்கு 6 வயது இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துடுறாங்க. சாரி, 11 வயது இருக்கும்போது அவங்களோட அப்பா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை வந்து அப்படியே விடாம அவங்களை எடுத்து வளர்த்தி ஆளாக்கி அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அந்த பெண்களுக்கு வந்து திருமணம் செய்து வச்சு அவங்கள வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நிலைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட பையனோட வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை வந்து தேடி கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து மிகப்பெரிய வலிமை மிக்கவர்கள். அவர்களால எந்த விஷயத்தையும் எடுத்தா அவங்க முடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட அந்த ஆற்றலும் திறமையும் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். பெண்களோட இந்த எடுத்த விஷயத்த வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அமைதியாவே இருந்துட்டு இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அமைதியாவே போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தாக்கம், ஒரு தேவைன்னு ஏற்படும் போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் நம்ம சடனா நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம டே டு டே லைஃப்லயும் நிறைய பேர்த்த பார்த்துட்டு இருப்போம். திருமணமாகி வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு படிச்சிருப்பாங்க, இல்ல வந்து படிக்கலையோ, ஒரு வேலை செய்ய தெரியும், இல்ல குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க, நல்லா போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு இழப்பு ஏற்படுது, அவங்க கணவர் இல்ல அவங்க அப்பா இல்ல அப்படிங்கும் போது அந்த பெண்கள் அந்த குடும்பத்தை கையில எடுத்து நடத்தக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதாவது என்ன, கிபி கிமுங்கிற மாதிரி அந்த இழப்புக்கு முன் இழப்புக்கு பின் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அந்த பெண் நீங்களா இதெல்லாம் பண்றீங்க, நீங்களா இதெல்லாம் பண்ணுவீங்க, உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா, அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் இவ்வளவு அமைதியா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து பெண்களால கொடுக்க முடியும். அந்த இடத்துல ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த பொறுப்புணர்வு, நம்மளை சார்ந்தவர்கள் வந்து நல்லா இருக்கணும், நம்ம வந்து இதை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு உணர்வு அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப அதிகம். நம்ம நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் வெற்றி அடைஞ்சிருப்பேன், என்னோட எய்ம் இது, நான் அதை நோக்கி ஓடிட்டே இருக்கேன், நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு, நான் இருந்தாலும் நான் தொடர்ந்து இந்த வெற்றியை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பெரிய பெரிய லெஜன்ஸ் எல்லாம் கொடுக்குற இன்டர்வியூ எல்லாம் பார்ப்போம். ஆனா நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில பெண்களை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியா போயிட்டே இருக்கும். திடீர்னு அவங்களுக்குன்னு ஒரு பின்னாடி இருந்து ஒரு புஷ், ஒரு தள்ளுதல், ஒரு உந்துதல் திடீர்னு கிடைக்குது, நான் வந்து இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அவங்க எடுக்கக்கூடிய அந்த மாற்றம்ங்கிறது ஒரு விஸ்வரூபமா இருக்கும். சடனா அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரியதா இருக்கும். அதை வந்து பெண்களால மட்டும்தான் வந்து அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த உந்துதல் சக்தி, பெண்கிற ஒரு ஆற்றல் அப்படிங்கறதுதான் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். நம்ம வந்து நான் இலக்கை செட் பண்ணிட்டு என்னோட பேஷன் இதுதான், என்னோட ஆம்பிஷன் இதுதான் அப்படின்னு ஓடுறவங்களுக்கும் இந்த மாதிரி சடனா விழுத்து வெளியில வந்து வெடிச்சு வர்ற பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த ஆம்பிஷன் நோக்கி ஓடுறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
எனக்கு வந்து இந்த பொருள் கிடைக்கல, இந்த ஃபண்ட் இல்ல, என்கிட்ட ஃபினான்சியல் சப்போர்ட் இல்ல, இந்த இந்த நாலேஜ் இருந்தா நான் இதை சக்சஸ் ஆயிருப்பேன் அப்படிங்கிற காரணம் தான் நிறைய இருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையால வெடிச்சு வெளியில வர்ற பெண்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம்தான் இருக்கும். நான் வந்து என்னோட இலக்கை நோக்கி ஓடணும், நான் என்னை சார்ந்தவர்களை வந்து என்னால வந்து அவங்க பாதிப்பு அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நெகட்டிவுமே வராது அந்த இடத்துல. எனக்கு வந்து எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, நான் வந்து சார்ந்திருந்த கணவரோ அப்பாவோ இறந்துட்டாங்க அப்படின்றதுனால யாருமே உட்கார மாட்டாங்க. அந்த விட்ட இடத்துல இருந்து புடிச்சு அந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போற ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். அந்த ஆற்றல் இருக்கிறதுனாலதான் பெண் எனும் பேராற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெண்கிறவங்க வந்து சாதாரண சக்தி கிடையாது, மிகப்பெரிய சக்தி. பெண் பேராற்றல் அப்படிங்கிற அளவு சொல்ற அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு இனம்தான் வந்து பெண். அந்த பெண் இனம் அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு நம்ம வெளியில கொண்டு வந்து காமிக்க முடியும், வெளிப்படுத்த முடியும், நம்மளால வந்து இந்த அளவுக்கு நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னும் நிறைய ஆளுமைகள் வந்து இதை பத்தி பேசும்போது அது அது மனதுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்க பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பெண்கள் நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து பக்கத்து தெருவுல நடக்கிறதே வந்து நம்ம இன்னும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க சாதாரணமா ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய அம்மால இருந்து எடுத்துக்கிட்டு அதே மாதிரி விண்வெளிக்கு போகக்கூடிய பெண்கள் வரைக்கும் எடுத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு அவங்க செஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் அவங்க சாதிச்ச விஷயங்கள் செஞ்ச விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு படிப்பினையா இருக்கும் மத்தவங்களுக்கு. இது யாரு வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பெண்களுக்கு வந்து இவங்கதான் சாதனையாளர்கள், இவங்கதான் வெற்றியாளர்கள் அப்படின்னு பிரிக்கவே முடியாது. பெண்கள் அப்படின்னாவே மிகப்பெரிய சாதனையாளர்கள், மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். பெண் அப்படிங்கிறதுக்கு நிகர் வந்து பெண் தான். பெண்கள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களும் தான். ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் வந்து ஒவ்வொரு இடத்த வந்து வெற்றி அடைஞ்சிட்டே தான் இருக்காங்க பெண்கள். ஸோ இந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகச்சிறந்த தலைப்பு. எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்களோட இந்த ஆற்றலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லணும். நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பெண்களோட லைஃப்ல. ஏன்னா வந்து நம்ம ஒரு சாதாரணமா வீடு பாத்திரங்களை வர கூட்டுற துடைக்கிற அந்த அம்மாக்கள்ல இருந்து விண்வெளிக்கு போறவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை கேட்கும் போது நம்ம எப்படி ஒரு கிரண்பேடியோட லைஃபை கேட்போமோ, ஒரு முத்துலட்சுமி அம்மாவோட லைஃபை கேட்போமோ, அந்த அளவுக்கு அவங்களோட கடந்து வந்த பாதைகள்லயும் வழிகளும் தடங்கல்களும் நிறைய நிறைஞ்சிருக்கும். நம்ம வந்து எடுக்கிற விதம் தான் இருக்கு. பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து வெற்றிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு போனாதான் வெற்றின்னு இல்லை. ஒவ்வொரு பெண்களும் எடுத்துக்கக்கூடிய இலக்குக்கு போகும்போது அதுவே வந்து மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கு, ஒவ்வொரு வெற்றி இருக்கு, ஒவ்வொரு வலிமை இருக்கு, ஒவ்வொரு திறமை இருக்கு. பெண்கிற பேராற்றல் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இயற்கையால கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தியா தான் நான் நினைக்கிறேன். சோ இந்த உமன் எம்பவர்மெண்ட் இந்த விஷயத்த வந்து நம்ம நண்பர்கள்ட்ட இடையில வந்து பகிர்ந்துகிட்டதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய பெண் ஆளுமைகள், நிறைய பெண் பேச்சாளர்கள் இருக்காங்க, நிறைய பெண் சாதனையாளர்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கு இடையில எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீ சாரதா நிகேதன் கல்லூரியோட நிர்வாகம் அம்பா அவர்களுக்கும் அதோட பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் மற்றும் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் அதில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பெண்களை பத்தி பெண்களே நம்ம பேசும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அது வந்து நம்ம ஒரு என்ன சொல்றதுங்க உள் மனசுல இருந்து உண்மையா பெண்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். பெண் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கரடுமுரடான உள்ள பெண்கள் பாக்குறதுக்கு வந்து சாஃப்டா இருப்பாங்க. ஆனா அவங்களோட மனது அப்படிங்கிறது வந்து மிக கரடுமுரடானது. அதை வந்து ஒரு ஒரு பாதையில வடிவமைச்சு நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட வெற்றி அப்படிங்கிறது யாராலையும் அடைய முடியாத அளவுக்கு மிக உயரத்தில் இருக்கும். மிக கடினமான பாதைகளையும் கடந்து செல்லக்கூடிய கடுமையான வலிமையான நெஞ்சம் படைத்தவர்கள் தான் பெண்கள். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ், தமிழ்நாடு டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டி அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உலக சாதனை 2021 மணி நேரம் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த மல்டிநேஷனல் கான்ஃபரன்ஸ்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த நிகழ்ச்சி ஆர்கனைசர் சாரதா நிகேதன் கல்லூரி, அம்பா பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபல், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நான் பங்கு பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த தொடர்ந்து இந்த 12 மணி நேரம் நிகழ்ச்சியை நானும் வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். நிறைய பெண் ஆளுமைகள் வந்து இந்த இடத்துல அவங்கள பத்தியும் சொல்றாங்க. அதே மாதிரி மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த பகிர்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பெண்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்ல வந்து இன்னும் விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எக்ஸலண்டா வந்து அவங்க ஹெல்த் வைஸ், அவங்க சட்டங்கள்ல என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களோட உரிமைகள் என்ன, அவங்க வந்து குழந்தை திருமணத்திலிருந்து இப்ப எப்படி அவங்க குழந்தை பேருக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும்
எல்லா விஷயங்களையுமே வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வுல நான் கலந்துகிட்டதுக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம். வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்க வந்து மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். ஓவர் டு கோஆர்டினேட்டர்ஸ். Thank you, ma'am. Thank you for your valuable speech, ma'am. Saying thank you is more than good manners. It is a good spirituality. I would like to invite Ms. K. Sindhuja, Assistant Professor of Commerce, to give the vote of thanks. Good evening to all. I deem it a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. Let me first of all start by giving glory to the Almighty God for making today's occasions. First and foremost, I thank Professor N. Panjanathan, Vice Chancellor, Tamil Nadu Teachers Education University in Chennai. I also thank Organizer Secretary Dr. T. Shivashakti Rajamal, Assistant Professor, Department of Education, Psychological and Coordinator, Center for Capacity Building Programs for School Teachers, Tamil Nadu Teachers Education University in Chennai, and Dr. T. Premalata, Committee Members, CCBPST Assistant Professor, Department of Education, SDE, Baradas University, Coimbatore. In this wonderful occasion, I would like to thank our Chief Guest, Ms. C. Maheshwari, Creative Manager, ASAI TV, Karu, who, due to his busy schedule, has found time to grace these occasions. Let me make this opportunity to express my deep felt thanks to our Secretary Amba for his blessings and make it a grand success. I would like to thank our Principal and Vice Principal Ma'am for inspiring, motivating, and leading us all the time. Last but not least, thank you, my dear staff members and students, for your cooperations in making this assessed world record program and a grand success. Finally, I leave you this inspiring quotes by Martin Luther King. An individual has not started, individual living utility has raised about the conference of his individualistic concerns to the broader concerns of all humanity. Once again, I thank you all for your attention. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Ma'am, shall we start, ma'am? Yes, ma'am. Girija, ma'am. Yes, ma'am. தேடிச்சோரின் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரைக்கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றிக்கென பிறையென மாயி பல வேடிக்கை மனிதனைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எனும் பாரதியின் வரிகளை தொடர்ந்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவின் முதல் நிகழ்வாக இறைவணக்கம் பாட எம் இளங்கலை 3ஆம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் பயிலும் பூமதியை அழைக்கின்றேன். गजानना हे सुपानना
गौरी मनोहर प्रिय नंदना गजानना हे सुबानना गौरी मनोहर प्रिय नंदना पशुपति तनया गजानना पशुपति तनया गजानना परम निरंजन सुबानना परम निरंजन सुबानना गजानना हे सुबानना गौरी मनोहर प्रिय नंदना. விழாவின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரையை வழங்க எமது கல்லூரியின் ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் எம். அர்ச்சனா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வரவேற்புரை நல்க எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி தன் தலைமீது துயர கிரீடத்தினை அணிந்தே மனிதன் முன்னால் வருகிறது. மகிழ்ச்சியை வரவேற்பவன் துயரத்தையும் வரவேற்றையாக வேண்டும் எனும் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிக்கிணங்க எம் கல்லூரியின் செயலர் தவத்திரு யத்தீஸ்வரி நீலகண்ட பிரியா அம்பா அவர்களுக்கும் என் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நாகதீபா அம்மா அவர்களையும் மற்றும் துணை முதல்வர் முனைவர் சுகந்தி அம்மா அவர்களையும் மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எங்களது கல்லூரியின் துறை தலைவர் தமிழ் துறை தலைவர் அவர்களையும் மற்றும் மாணவ கண்மணிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. இன்னாரை போல் வாழ வேண்டும் என நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என எண்ணும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு எனும் வரிகளுக்கிணங்க தமிழை முதன்மொழியாக பயின்று எம் கல்லூரியின் 9 ஆண்டுகள் பணியாற்றி வரும் எம் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் இளவரசி அம்மா அவர்களின் சாதனைகளில் கொஞ்சம் சில. திருவையாறு அரசு கல்லூரியில் இளங்கலை, முதுகலை மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்டங்களையும் MA மொழியியல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் முடித்துள்ளார். MSc உளவியலை தமிழ்நாடு பல்கலைக்கழகத்திலும் முடித்துள்ளார். நெட் செட்டையும் முடித்துள்ளார். இவருடைய எழுதுகோலும் இவருடனும் உழைத்திருக்கிறது. அம்மா எழுதியுள்ள படைப்புகள்: கரூர் வட்டார நாட்டுப்புற பாடல்கள், 3ஆம் கண், சிற்றோடை, பனித்துளி, வெற்றிக்கு வழிகாட்டும் வினாவிடை தொகுப்பு. இவர் கலந்து கொண்டு வழங்கிய தேசிய கருத்தரங்கள் 27 மற்றும் பன்னாட்டு கருத்தரங்கங்களோ 19, கட்டுரைகளோ 8. பல்கலைக்கழக மானியக் குழு வழங்கிய ஆய்வில் கரூர் வட்டார நரிக்குறவர்களின் வாழ்வியல் கூறுகளை என்ற தலைப்பில் ஆய்வும் முடித்துள்ளார். இவர் பட்டத்திற்கு சிறப்பும் சேர்த்துள்ளார். வழங்கியுள்ள பட்டமோ கவிதாயினி, பெற்றுள்ள விருதுகளோ ஆசிரியர் ஜோதி விருது, மொழிக்காவலர் விருது, சிலம்பு செல்வர் விருது மற்றும் தமிழ் செம்மல் விருது. நன்கொடை மட்டுமில்லாமல் தமிழ் கொடையும் வழங்கியுள்ளார். தமிழ் இருக்கைக்காக ரூபாய் 10,000-உம், தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் இலக்கண நூல் வெளியிட 10,000-உம் கொடுத்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ் இருக்கைக்காக 10,000-உம் கொடுத்துள்ளார். இதோ அவர்களின் பொன்மொழிகளின் சொற்பொழிவு உங்களுக்காக. நன்றி கிரிஜா. இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பன்னாட்டு மெய்நிகர் சங்கமத்தின் உலக சாதனை நிகழ்வினை நடத்தி கொண்டுள்ள தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு ஒருங்கிணைப்பு செயலாளராக செயலாற்றி கொண்டுள்ள முனைவர் சிவசக்தி ராஜம்மாள் அவர்களையும் மற்றும் துணை ஒருங்கிணைப்பு செயலராக பணியாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் T. பிரேமலதா அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். பன்னாட்டு மெய்நிகர் சங்கமத்தின் உலக சாதனை நிகழ்விற்கு வாய்ப்பளித்துள்ள கரூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியின் செயலர் யத்தீஸ்வரி நீலகண்ட பிரியா அம்பா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஒவ்வொருவரும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு செயலாற்றி கொண்டுள்ள கல்லூரியின் முதல்வர் முனைவர் நாகதிமா அம்மா அவர்களுக்கும் துணை முதல்வர் முனைவர் சுகந்தி அம்மா அவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு பன்னாட்டு மெய்நிகர் சங்கமத்தின் உலக சாதனை நிகழ்வினை திறம்பட எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் அறிவியல் கல்லூரியின் ஆங்கில துறை தலைவர் முனைவர் மு அர்ச்சனா அவர்களுக்கும் அவர்களுக்கு உதவியாகவும் செயலாற்றிக் கொண்டுள்ள கிருஜா சுபாசினி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்நிகழ்விற்கு இணையவழியில் இணைந்துள்ள பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவ கண்மணிகள் மற்றும் சமுதாய ஆர்வலர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது என்னுடைய தலைப்பு Request Potentials for Forthcoming Women Leaders. வருங்கால பெண் தலைவர்களுக்கு தேவையான ஆற்றல். தலைவர்கள் என்று குறிப்பிடும் போது நாம் இரு பாலர்களையும் குறிப்பிடுவதால் தலைவர்கள் என்றுதான் குறிப்பிடுகிறோம். அந்த தலைவருக்கான இருக்க வேண்டிய சக்திகள் என்ன, என்ன ஆற்றல் தேவை? அதாவது இந்த உலகமானது எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது? ஐம்பெரும் பூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இவற்றால் தான் இந்த உலகங்கள் இயங்குகின்றது. இந்த உலகத்தில் இயங்கக்கூடியதில் ஏதாவது ஒன்று குறைவுபட்டாலும் உலகமும் இருக்காது, உலகில் வாழக்கூடிய நாமும் இருக்க முடியாது. அவ்வாறுதான் நம் பெண் சக்திக்கு தேவையானையாக எதெல்லாம் குறிப்பிடுகின்றோம் என்றால் பார்த்தால் அன்பு, பொறுமை, முயற்சி, தைரியம், அறிவு, இவை அனைத்தையும் நாம் பெற்றுவிட்டோம் என்றால் நமக்கு தலைவர்களுக்கு தேவையான ஆற்றல்கள் நிறைந்திருக்கும். நம்மிடம் இல்லாதது எதுவும் இல்லை, நம்மிடம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றாலே அதுவே போதுமானது. நாமெல்லாம் வாழ பிறந்திருக்கிறோம், வருத்தப்படுறதுக்கு அல்ல. அதே போல வாழ்விலோட அனைத்து வசதிகளையும் நாம் அனுபவிக்கதான் பிறந்திருக்கிறோமோ அவளிருந்து புலம்புவதற்கு கிடையாது. அதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்மளோட செயல்களோட ஆரம்பம் நம்மளுடைய எண்ணங்கள் தான். நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஆரம்பமாக விளங்குவது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள். நம்மளுடைய எண்ணங்களோட பிறப்பிடம் எதுன்னு பார்த்தா நம்மளுடைய மனசு. அப்ப நம்மளோட செயலுக்கு ஆரம்பம் எண்ணம். அந்த எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகின்றது என்றால் நம்மளுடைய மனதிலிருந்து தோன்றுகிறது. ஆகவே நம்மளோட மனதை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கைவசம் நம்ம வச்சிருக்கணும். நம்மளோட மனச அந்த மனசுக்குள்ளர புகும் எண்ணங்களையும் ஆசைகளையும் பற்றி நாம் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எச்சரிக்கையாக நம்ம வச்சிருக்கணும். நம்மளோட மனசுல நல்ல எண்ணங்களை, ஆரோக்கியமான எண்ணங்களை, மகிழ்ச்சியான எண்ணங்களை, புனிதமான எண்ணங்கள் தான் நம்ம விளரவிடணும். அதாவது நல்ல எண்ணம், ஆரோக்கியமான எண்ணம், புனிதமான எண்ணம், மகிழ்ச்சியான எண்ணங்களை மட்டும்தான் நம்ம நம்ம மனசுக்குள்ள உலர வைக்கணும். அதுக்கு எவ்வளவு நாள் இருக்கா அப்படின்லாம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை நிலைகள் வாழும் வரையிலும் நம்மளோட மனசுக்குள்ள எந்த கெட்ட எண்ணங்களும் விடக்கூடாது. அதாவது அதற்கு மாறாக நம்ம துயர எண்ணங்களையோ, பயம் நிறைந்ததையோ, பொறாமை நிறைந்ததையோ, கெட்ட எண்ணங்களையோ நம்ம மனசுக்குள்ள விடுறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா நமக்கு நாமே நம்ம தண்டனை கொடுத்துக்கிறோம். நம்மளோட வாழ்வை நம்ம துயர் நிறைந்ததாக நம்மளே மாற்றிக்கொள்கின்றோம். அப்ப அதற்கு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்களை நம்ம உலர விடாம தடுக்க வேண்டியது நம்மளோட நிலைகள். அதான் ஒருடைய வாழ்க்கையில துன்பமோ துயரமோ இல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த துயரங்கள் ஏற்படுமா, அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அப்ப அந்த பள்ளத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்னா நாம் யோசிக்க வேண்டும், நாம் மாற்றி யோசிக்க வேண்டும். அதிலிருந்து நாம வெளியே வர்றதுக்கான முடிவுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் தேவைங்கிறது ஆற்றல் அப்படிங்கிறது அங்கதான் பயன்படும். அந்த ஆற்றல்ங்கிறது அது இருந்துச்சுன்னா நம்மளால எப்படி வெளியேற வர முடியும் அப்படிங்கிறது தான். அதே போல நம்மளுடைய உணர்வுகள் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடல்ல இருந்து தான் உணர்வுகள் ஆரம்பிக்கின்றது. அதனுடைய மூல காரணமாக எது விளங்குதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணம். அந்த எண்ணங்கள் தான் மனசுல உதயமாகிறது.
எண்ணம் வந்து யாரோடதுன்னா நம்மளோடது, அவரவரோட தான். எண்ணங்கள் வந்து உங்களோடது. ஏன்னா உங்கள் தலைக்குள்ள வேற யாராச்சும் போக முடியுமா? போக முடியாது. உங்க மனசுக்குள்ள யாராச்சும் போக முடியுமா? போக முடியாது. அதுக்குள்ள போகக்கூடிய எண்ணங்களை பற்றி வந்து நம்ம கவனமா இருக்கணும். அதுதான் அந்த எண்ணங்கள் வந்து நாம் வந்து மாற்றலாம், நல்லவற்றையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், உயர்ந்தவற்றையும் நம்ம வந்து அனுமதிக்கலாம். தலைங்கிறது நம்மளோட தலை தான். நாம வந்து அனுமதித்தாலொழி அதற்குள்ள யாருமே போக முடியாது. அதனால வேற கெட்ட எண்ணங்கள் எதன் மூலம் போக முடியும்? போக முடியாது. நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வந்து அதுல வந்து பதிவு செய்ய முடியும். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல எண்ணங்கள் நினைக்கணும். அந்த எண்ணங்கள் நினைக்கிறதுக்கு நம்ம மனசுதான். அந்த மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்களை வந்து விடவே கூடாது. அதுதான். அதே போல ஒரு அளவுக்கு அதிகமான துன்பத்தை வந்து ஒரு பெண் அடைவது எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வேலை செய்யறதுனாலயோ அல்லது வறுமையினாலேயோ, உணவு இல்லாதனால, உடை இல்லாதனால, வசதி இல்லாதனால அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு அளவுக்கு அதிகமான துன்பத்தை ஒரு பெண் வந்து எப்பொழுது அனுபவிக்கின்றாள் என்றால் வந்து, நாம செய்யக்கூடிய வேலையை வந்து பிறர் வந்து குறை சொல்லும் போது, நாம செய்யக்கூடிய வேலையை மற்றவர்கள் குறை சொல்லும் போதும், பழிக்கும் போதும், விமர்சிக்கும் போதும் தான் வந்து நம்ம வந்து ரொம்ப நம்மளோட மனசு வந்து நொறுங்கி போகுதுன்னு கூட சொல்லுவோம் இல்லையா? அப்பதான் நம்ம ரொம்ப வேதனைப்படுகின்றோம். அந்த ஒரு நிலைகள்ல இருந்து நாம எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறதுதான். அந்த வேலைகள் தரக்கூடிய வேதனையை விட மற்றவங்க விமர்சிக்கிறது வந்து நம்மளுடைய வேதனைகளை வந்து தரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விமர்சனம் வந்து அது ஃபர்ஸ்ட் நமக்கு தரமானதா இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டறியணும். அந்த விமர்சனம் சரிதானா, நம்மளை பத்தி ஒருத்த குறை சொல்றாங்கன்னா அது சரியா இல்லையா அப்படின்னு நம்ம முதல்ல அதை யோசிச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, அது எப்படி நடந்து கொள்வதுங்கிறத என்பதை மட்டும் நாம வந்து முடிவு செய்ய முடியும். வந்து அப்படி இருக்க நம்ம சுற்றியுள்ள அனைவரும் வந்து எப்படி நாம ஒரு செய்திகளை வந்து விமர்சிக்கும் பொழுது அது சரியா தவறா அப்படின்றது நம்ம யோசிக்கிறோம். ரெண்டாவது, நம்மளை நாம மட்டும்தான் வந்து யோசிக்க முடியுமா ஒழிச்சு மற்றவர்கள் வந்து அவங்க இப்படிதான் நடந்துக்கணுங்கிறத வந்து நம்மளால வந்து அது வந்து முடிவு பண்ண முடியாது. நம்மளோட கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்துக்காக நாம ஏன் துன்பப்படணும்? அதுதான் இங்க வந்து நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே, ஒருத்தர் வந்து ஒரு கழுதை வளர்த்துட்டு இருக்காரு. அது வந்து என்ன ஆயிருதுன்னா, ஒரு குழிக்குள்ள வந்து விழுந்துருது. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரே அது கால் அப்படி கத்திட்டு இருக்கு. அதனால மக்களுக்கு வந்து அந்த சத்தங்கள் வந்து ரொம்ப தொந்தரவா தான் இருக்குது. அதனால அவங்க எல்லாரும் திட்டுறாங்க. உடனே அந்த கழுதை வளர்க்குறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி பிடிச்ச கழுதை வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இங்க இருக்கிற மண் எடுத்து ஆளுக்கு ஒரு சட்டியை போட்டு கூட அது அப்படியே இந்த குழியில இருக்கிறதுனால அப்படியே நீங்க வந்து மூடிடுங்க. அப்ப அந்த கழுதை வந்து இறந்துரும்ல, அதனால எனக்கு வந்து அந்த கழுதை தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கழுதையோட சத்தங்கள் வந்து அவ்வளவு தொந்தரவா தான் இருக்குது. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த கழுதை வந்து குழிக்குள்ளதான் இருக்குது. ஆனா அந்த மேடவுள்ள வந்து மண் இருக்குது. அந்த மண்ணை எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போடிட்டு இருக்கிற பொழுது அந்த கழுதை என்ன பண்ணுது, நம்மளைய வந்து கொல்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க அப்படின்னு அது நினைச்சு, அது அப்படிதான், அதான் உண்மை கூட. அது என்ன பண்ணுது, நம்ம சாவவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது ஒவ்வொரு சட்டியும் கொட்ட என்ன பண்ணுதுன்னா, தன்னோட தலையில இருக்கிற மண்ணை வந்து அப்படி ஆட்டி அந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கீழே வந்துருது. அப்ப கீழே வரும்பொழுது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் கொட்ட இங்க மேட்ல உள்ள மண் எல்லாமே இங்க கீழே போயிருது. கீழே இருந்து அது தப்பிச்சு போயிருது. அப்போ வந்து அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கழுதை வந்து ஒரு வைராக்கியமா நாம வந்து சாவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனுடைய முயற்சிகள் வந்து எடுக்குது. அதனாலதான் அதுல அதாவது நமக்கு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதுல இருந்து நம்ம மீளக்கூடிய வழிவகைகளை தான் நம்ம வந்து யோசிக்கணும், எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. தன் மீது பிறர் வந்து எத்தனை புழுதிகள் தூற்றினாலும், தன் மீது எத்தனை குறைகளை சொன்னாலும், அதனாலதான் சொல்லுவாங்க, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும்னு சொல்லுவாங்க. அது போலதான் வந்து இந்த செயல்களை எல்லாம் நம்ம மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களை, துன்பமான செயல்களை நம்ம வந்து யோசிச்சு நமக்கு தேவையான நல்ல செயல்களை மட்டும்தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது போல வந்து மற்றவர்கள் சொல்றதை வந்து நம்ம அலட்சியப்படுத்திட்டு, நம்மளை பத்தி குறை சொன்னாங்கனாலும் விமர்சனம் சொன்னாங்களாலும் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அலட்சியப்படுத்திட்டு கோவப்படாம பகையாகாம நம்ம வந்து அழுது புலம்பாம குறுக்கி நம்ம நொந்து போகாம அதை அப்படியே வந்து உதறிட்டு அடுத்த வேலை என்னன்றதை நம்ம பார்க்கணும். அது போலதான் அது எப்படி இது போல பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம காக்கா இருக்கு, நம்ம மேல எச்சம் போட்டுருது, மரத்துக்கடியில நிக்கிறோம், அப்பொழுது எச்சம் போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே சட்டையை கழட்டி தூக்கி போட்டு வரமாட்டாங்க, தொடச்சிடும்ல. அது போலதான் நம்மளே விமர்சனம் பண்ணும்போது அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்பதற்கான ஒரு வழிமுறைகளாகவா இது விளங்கும். அதே போலதான் ஒரு
பெண்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சக்தி வந்து நம்ம ஒரு இவ்வளவுதான் இருக்குன்னு நம்மளால வரையறுத்தே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. யமனை கூட வந்து நமக்கு மீட்கிற அளவுக்கு வந்து சக்தி இருக்கு. யமனை வந்து யாராலுமே கண்டிப்பா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த லெவல் கூட அந்த யமனை கூட நம்ம மீட்கக்கூடிய சக்தி ஒரு பெண்களுக்கு தான் இருக்கு. அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த மந்திரா மாட்டு மன்னன் தான் வந்து அசோபதி, அவனோட மகள் தான் வந்து சாவித்திரி. அது வந்து எதிரிகளோட நாட்டை இழந்த அந்த சால்வம் நாட்டு மன்னனோட வந்து துயித் மத்சேனன்னு தன்னோட மனைவியோட என்ன பண்ணுவான், அவன் காட்டுல வாழ்வான். ஏன்னா தன்னோட நாட்டெல்லாம் இழந்துருவான், அவனுக்கு வாழ்விடம் இல்லாம அவன் காட்டுல தான் வாழ்வான். அப்படி காட்டுல வாழும் பொழுது அவரோட மகன் தான் வந்து சத்தியவான். இவங்க இந்த சத்தியவான் என்ன பண்ணுவான்னா, பெற்றோரோட தான் காட்டுல தான் இருப்பான், பெற்றோருக்கு வந்து துணையாக தான் இருப்பான். இந்த சாவித்திரி வந்து திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு திறமை வாய்ந்த ஒரு இளவரசனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாடு முழுவதும் சுற்றி கடைசியில எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியவான் தங்கியிருக்கிற காட்டுக்கு தான் வராங்க. அப்ப சாவித்திரி வந்து சத்தியவானை பார்த்ததும் அவளுக்கு பிடிச்சு போயிரு, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிரா, இதயத்துல வந்து நினைச்சிரா. அதாவது எங்கெங்க நாடெல்லாம் சுத்தி பார்த்திருக்காங்க, ஒண்ணும் ஆகல. கடைசியில எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டுல வாழக்கூடியவன சத்தியவானனை பார்த்தவங்க திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கிறா. தன்னோட திருமணம் வந்து சத்தியவானோட நடக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து தந்தைகிட்ட சொல்லும் பொழுது, அப்போ அங்க வராரு நாரதர் வராரு. அவருக்கு இப்படி சொன்னோன்னே அவரு ஒரு உண்மை நிலையை வந்து சொல்றாரு. எப்படின்னா, அதாவது இன்னையில இருந்து 12 மாதங்கள் மட்டும்தான் வந்து இந்த சத்தியவான் வந்து 12 மாதங்கள்ல இறந்துருவாரு, 12 மாதங்கள்லயே வந்து சத்தியவான் வந்து இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்றாரு. சாவித்திரி என்ன பண்ற, சத்தியவான தவிர நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மணக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிப்பட சொல்றதுனால வேற வழியே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியாம சாவித்திரியோட மன உறுதியை கண்டு வந்து அந்த அசூபதியை வந்து திருமணத்துக்கு சம்மதிச்சுறாங்க. 2 பேத்துக்கு திருமணம் நடந்துருது. சாவித்திரி தன்னோட அரண்மனையை விட்டு கணவன் சத்தியவானோட வந்து காட்டுக்கு சென்றான். அவளோட அரண்மனையில வாழ்ந்த பெண்ணு வந்து தன்னோட கணவன் வீடான வந்து காட்டுக்கு போயிடுறான். காட்டுல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சத்தியவான் வந்து ஒரு இறப்பதற்கு 3 நாட்கள் தான் இருக்கு. மொத்தம் அந்த 12 மாதங்கள்ல முடிய போறதுல வந்து 3 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. அவளுக்கு ரொம்ப ஆனா இந்த நிகழ்வு வந்து யாருக்கு தெரியும்னா சத்தியவானுக்கு தெரியாது. 3 நாட்கள் இருக்கும் பொழுது அந்த 3 நாள்களாகவும் இந்த சாவித்திரி வந்து உணவு உறக்கம் எதுவுமே இல்லாம 3 நாள்களும் கடுமையான தவத்துல இருக்கிறான், விரதத்துலதான் இருக்காங்க. அந்த 3 நாடுகளும் கடு விரதம் மேற்கொண்டிருக்காங்க. அப்புறம் சாவித்திரியோட இறுதி நாள் அந்த இரவு எல்லாமே வந்து தூங்காம கண்ணீர் விட்டுட்டு தான் இருக்கிறான், பிரார்த்தனை பண்றான். அடுத்த நாள் வந்து மரம் வெட்ட போறாங்க. அதாவது சத்தியவான் போறாரு, அப்ப வந்து சாவித்திரியும் வந்து கூட போறாங்க. அப்ப 2 பேரும் அந்த காட்டுல மரவெற்ற ஒரு அந்த போற இடத்துல வந்து சத்தியவான் என்ன பண்றாங்கன்னா, காட்டுக்கு சென்ற சிறிது நேரத்துக்குள்ள வந்து சத்தியவான் வந்து அப்படியே சாவித்திரியோட மடியில சாஞ்சு இறந்துடுறான், உயிர் விட்டுறான். அப்ப சத்தியவானோட உயிரை வந்து இறந்துடுறான், முடிஞ்சிருது. அப்புறம் சத்தியவானோட உயிரை வந்து அழைத்து செல்வதற்காக யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, யம தர்மனுடைய அந்த தூதுவர்கள் வராங்க. யம தர்மனுடைய தூதுவர்கள் சரி உயிர் போயிடுச்சுனாவே எடுத்துட்டு போகணும் அப்படின்றத அந்த உயிர் எடுக்கிறதுக்காக வராங்க. அந்த சாவித்திரி மடியில படுத்திருக்கிறதால சத்தியவானு அப்போ வந்து அப்படியே சுத்தி பக்கத்துல போக முடியல. அந்த யம தூதர்களால வந்து சுத்தமா வந்து பக்கத்துல போக முடியல, அப்படியே அனல் அந்த அளவுக்கு வந்து அவளோட இருக்கு. அப்புறம் அதனால இவங்க தூதர்கள் என்ன பண்றாங்க, எங்களால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில யம தர்மனை வந்து அனுப்புறாங்க. அப்புறம் இவங்ககிட்ட அந்த யம தர்மனை அப்புறம் யம தர்மனே போகும் பொழுது மனுஷனோட பிறவிங்கிறது வந்து மரணத்துக்குரியதுதான், மனிதனோட விதி என்றது முடியறதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சத்தியவானோட உயிரை அழைச்சுக்கிட்டு போறான், யமன் போறான். அந்த யமன் எடுத்துட்டு போயிடறான். யமன் தூதுவர்களால மட்டும்தான் வந்து நெருங்க முடியல. அப்புறம் யமன் வரும்பொழுது சரின்னு விட்டுறான், அவன் சொன்னா விட்டுறான். அப்புறம் அதை அந்த யமன் பின்னாடியே சாவித்திரியும் போறான். அந்த வழியை பின்தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அன்பு கணவனையும் அவளுடைய மனைவியும் வந்து நீங்க வந்து உங்க மாறாத விதி வந்து பிரிக்க கூடாது அப்படின்ட்டு யமன்ட்ட வந்து வேண்டான். ஒரு அன்பா இருக்கிறவங்க கணவன் மனைவி வந்து நீங்க வந்து பிரிக்க கூடாது அப்படின்ட்டு யமன்ட்ட சொல்றா. சாவித்திரியோட வந்து இந்த விரதத்தை கண்டு பக்தியை கண்டு பாராட்டி யமதர்மன் என்ன சொல்றான்னா, நீ ஏதாவது ஒரு வரம் கேளு அப்படின்ட்டு, அதாவது இவளை ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றி சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நீ ஏதாவது ஒரு வரம் கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு சாவித்திரி அதான்
அங்கதான் நிக்கிறான். ஒரு பெண் என்ன செய்யறான்னு பாருங்க, வரம் கேளு அப்படின்னு யமதர்மன் சொன்ன உடனே, என்னோட மாமனாரோட சந்ததி வந்து அழியாமல் இருக்கும். மாமனாரோட ஏற்கனவே வந்து அவங்களோட பரம்பரை அழிஞ்சுதான் எதிரிகிட்ட எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்பதான் காட்டுலதான் வாழ்றாங்க. அதனால என்னோட மாமனாரோட சந்ததி வந்து அழியாமல் இருக்கவும், அவரோட அரசு வந்து சத்தியவானோட மகன்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட அப்ப எத்தனை ஒரே ஒரு வரம் தான், அந்த ஒரு வரத்துல எத்தனை கேட்கிறான் பாரு. ராஜ்யமும் மீட்கிற மாதிரியும், தன்னோட கணவனும் உயிர்ல இருந்து மீட்டணும், தன்னோட மகனும் ஆட்சியாளனும். அதுதான் பெண்களோட சமயோகித புக்திங்கிறது. இதை கேட்ட யமதர்மன் என்ன பண்றான், உன்னோட கணவன் வந்து மீண்டும் உயிர் பெற்றுவான், உன்னோட குழந்தைகள் வந்து அரசாள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அன்பு மரணத்தை வந்து வென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அன்பு வந்து மரணத்தையே வென்று விட்டது, உண்மையான அன்பிற்கு முன்னால மரண தேவனான நான் கூட வந்து ஒரு ஆற்றல் அற்றவனாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்ப ஒரு பெண்ணோட முயற்சி, பெண்ணோட ஆற்றல் எந்த நிலையில நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா இல்லவே இல்லை. ஒரு பெண்ணு நினைத்தா அவனால எல்லாமே வரும் அப்படிங்கறதான். ஒவ்வொரு பெண்ணும் வந்து நம்ம ஒரு அறிவை வளர்த்துக்கணும், அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சூழல்களை நம்ம ஏற்படுத்தணும், அதுல நம்மளால முடியுன்றத நினைச்சுக்கணும். அறிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்த வந்து ஒரு குருட்ட வந்து ஒரு மாணவன் வந்து கேக்குறாரு, ஞானம்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஞானம்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் அவர் சொல்றாரு, அதாவது இன்பத்துல வந்து மகிழ்ச்சி அடையாமலும், துன்பத்துல வந்து சோர்வு அடையாமலும் இருக்கிறதுதான் அப்படின்னு கேட்கிறார். இப்படி சொன்னா அவருக்கு ரொம்ப ஒண்ணுமே புரியல. நம்ம என்ன பண்ணுவோம், இன்பனாதான் மகிழ்ச்சி இருப்போம், துன்பனாதான் சோர்வு வரும். ஆனா இது ரெண்டையும் மாத்தி இருக்கிறதா ஞானம் அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு புரியல. கொஞ்சம் விளக்கமா சொல்லுன்னு கேட்கும் பொழுதுதான் சொல்றாரு. உடனே அங்க நிக்கிற ஒரு கழுதையை பாரு, காலையில இருந்தும் சாயந்தரம் வரையிலும் பாரு அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. அவரு அந்த கழுதையை பாக்குறாரு. அது எப்பொழுதும் போல அதோட வேலையை செய்யற மாதிரிதான் இருக்கு. அவருக்கு அதுல இருந்து அந்த இதை எடுத்துக்க முடியல, அந்த கருத்துக்களை வந்து எடுத்துக்க முடியல, எது ஞானம்னு கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் சொல்றாரு, அதாவது ஒருவர் நம்ம புகழும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்களை வந்து புகழும் போது என்ன பணிவு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க, ஒருத்தரை இகழும் போது என்னன்னா துணிவு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம புகழும் போது நம்ம ரொம்ப அப்படியே கர்வம் படிச்சிடக்கூடாது. அதுவே நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து குறையாதான் அமையும். ஒருத்தர் இகழ் பொழுதுனா நம்மளை அப்பதான் நல்லா காது கொடுத்து கேட்கணும், நம்மளை எந்த இதுல குறை சொல்றாங்க அப்படிங்கிறப்ப அதை எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த குறைகள் இருந்து தவிர்க்கிறதுக்காக தான். அதனால அந்த குறைகள் இருந்து தவிர்க்கிறதுக்காக அதனாலதான் சொல்லுவாங்க, ஒருவர் புகழும் பொழுது வந்து பணிவு காட்டுங்கள், இகழும் போது என்னன்னா துணிவு காட்டுங்கள். துணிச்சா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சாது. அது போலதான் வந்து அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாம, அதனால அந்த கழுதை சொல்றதான் சொல்றான். அது எப்படின்னா, காலையில என்ன பண்ணும், அந்த கழுதை வந்து ஒரு பொதி, ஏன்னா கழுதை பொதியால சுதுக்கி போகுது அப்படின்னு சொல்லுங்களேன், அழுக்கு மூட்டையதான் தூக்கி போகும். அப்ப ஏதாச்சும் அது ஏதாச்சும் வருத்தப்படுச்சா? இல்ல, அப்பயும் இதாச்சு. அதே போல சாயந்தரம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நல்லா துவைச்சு தூய்மையானதான் கொண்டு வந்துச்சு. அப்ப ஏதாச்சும் சந்தோஷப்படுச்சா? இல்ல. இந்த இரண்டு நிலைகளும் வந்து நமக்கு இன்பம் வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இல்லாமலும், துன்பம் வந்தாலும் சோர்ந்து போகாமலும் இருக்கணும். அப்ப சோர்வுன்னு ஒண்ணு இல்லாம இருந்துச்சுனாவே நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து அது தளர்ச்சி இல்லாம அமையும் அப்படிங்கறதுதான். ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்றல் தான் இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப நிறைய இது ஒரு 9 மணி நேரமா தொடர்ந்து ஒரு பெண் சக்தி, பெண்ணுக்கு தேவையானது, பெண்ணுக்குரிய கடமைகள், பெண்ணை எப்படிலாம் போட்டுறாங்க, பெண்ணோட வளர்ச்சி நிலைகள் என்னன்னு இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி பெண்ணால முடியாத காரியம் வேற யாராலாச்சும் முடியுமா அப்படின்றதெல்லாம் கூட இல்லாத அளவுக்கு இப்பொழுதெல்லாம் பெண்களோட நிலைகள் வந்து நிறைய மாற்றப்பட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு எதுக்காக சொல்றேன்னா, அதாவது ஒரு மன்னர் இருக்காரு, 2 மன்னர்கள் இருக்காங்க. அதுல ஒரு மன்னன் வந்து ரொம்ப அறிவாளியான மன்னன் தான். ஆனாலும் அந்த எதிரி மன்னன் வந்து அவரை வந்து தோக்கடிச்சிட்டாரு. இருந்தாலும் அவரை வந்து கொலை பண்ண முடியும். ஏன் அவரை வந்து கொலை பண்ணாம வச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப அறிவு நுணுக்கம் உடையவர். அவரே சொல்றாரு, உன்னை வந்து என்னால அழிக்க முடியும், ஆனா அழிக்கல, ஏன்னா உன்னோட அறிவு வந்து எனக்கு தேவையா இருக்குது. எதுக்காக அப்படி தேவையா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மன்னன் வந்து ஒரு பெண்ணை வந்து விரும்புவாரு. அந்த பெண்ணு என்ன வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணானவள் இந்த உலகத்திலேயே அதிகமாக விரும்புவது எது
அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து இவருக்கு பதில் தெரியல. அந்த பதிலை யார் மூலமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாருன்னா, எதிரி நாட்டு மன்னனை அந்த சிறைப்பிடித்த மன்னன் இருந்துதான் எதிர்பார்க்க. அவரு கொடுத்தாதான் அந்த பதில் சரியான பதிலா இருந்தா மட்டும் திருமணம் ஆகும், இல்லாட்டி நமக்கு திருமணம் நடைபெறாது. அதுக்காக தான் அவனை விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னே சொல்லிட்டு, இதுக்கு உனக்கு நீ எவ்வளவு நாள் கால அவகாசம் வேணா கூட நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவுனா 1 வருடம் கூட நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இந்த விடுவிக்கப்பட்ட மன்னன் தன்னோட உயிர் மீது ஆசை, எல்லாருக்குமே உயிர்னா ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம வாழணும் அப்படின்னு தான் நினைப்போம். அது மாதிரி எவ்வளவு முயற்சி பண்றாரு, எல்லா இடத்துலயுமே பண்றாரு. மன்னன் இந்த கேள்விக்கு வந்து விடைகளை எப்படியாச்சும் நம்ம முயன்று கேட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்களா கேட்டு பாக்குறாரு, அறிஞர்கள்ட்ட ஆலோசிக்கிறாரு. ஒரு சரியான விடையும் கிடைக்கல. அதே சமயத்துல வந்து அவனுடைய நண்பன் தான் அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய மன்னனை நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு கடைசியில ஒரு கிராமத்துல வந்து ஒரு சூனியக்காரி இருப்பதாக அந்த மன்னனோட நண்பருக்கு சொல்றாங்க. உடனே அங்க போறான். அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவ அப்படியே ஒரு ஆக்ரோஷமா, அந்த தலைமுடி பல எல்லாமே அசிங்கமா இருக்கு. அப்படி இருக்குன்னா சரின்னு இவளுக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. இது மாதிரி மன்னனோட நிலையை பத்தி சொல்லிட்டு, உலகத்திலேயே வந்து ஒரு பெண் வந்து அதிகமாக விரும்புறது எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அந்த சுனிகாரி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது உண்மையா அப்படின்னு சொன்னா, ஆமா நான் எது வேணாலும் பண்ணுவேன், கடைசியா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்பேன். அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்றது, நம்ம மன்னனுக்காக செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிடுவான். அப்பதான் அவன் சொல்லுவான், அதை விடையா சொல்லுவான், தன்னை பற்றிய எல்லா முடிவுகளையும் அவள் தானே வந்து எடுக்க விரும்புவாள். தன்னை பற்றிய முடிவுகள் அவள் வந்து தானே எடுக்க விரும்புவாள். அந்த சுதந்திரத்தை தான் எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொரு பெண்ணும். உலகத்துல உள்ள ஒவ்வொரு பெண்ணுமே தன்னை பற்றிய முடிவை தானே எடுக்க விரும்புவா. சரிதான். ஆனா அந்த தானே எடுக்கிறதுக்கான நமக்கு என்ன தகுதிகள் வேணும் அதை நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு துணி கடைக்கு போனா கூட அடுத்தவங்க எடுக்கிறதா நமக்கு நல்லா இருக்கும்னு தோன்ற மாதிரி இருக்கும். ஒரு நகை கடைக்கு போனா கூட நமக்கு சரியான நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். அடுத்தவங்களோட உதவியை தான் ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்கும் தேர்ந்தெடுப்போம். அப்ப நமக்கு அது தேவை, நாமளா முடிவு எடுக்கணும்னு அப்படி ஒரு சுதந்திரம் வேணும்னு நினைச்சோம்னா அதுக்கான நம்ம கிட்ட என்ன இருக்கணும், எல்லா ஆற்றல்களும் நமக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சரின்ட்டு அந்த அப்படின்னு போய் இதை போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த மன்னனும் போய் சொல்லுவாங்க அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்படும். அந்த ஆச்சரியப்பட்டோன்னு எப்படி சொன்னாங்கன்ட்டு அப்புறம் அது கல்யாணமும் நடக்கும். சரி கல்யாணம் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கும். அப்புறம் வந்து இங்க வந்து அந்த பொண்ணு ஆனா ஒரு நிபந்தனை சொல்லுவா. இங்க வந்து இந்த பெண்ணு அவனை அந்த மன்னனுடைய நண்பன் வந்து திரும்ப வந்து பார்க்கும் பொழுது இந்த பொண்ணு அப்படியே அழகா இருப்பா. அதே மாதிரி நல்லா அழகா இருப்பா. இதுல நான் இப்படி இருக்குதுன்னு சொன்னேன்னா அப்புறமா அவ சொல்லுவா, நான் வந்து ஒரு நிபந்தனை ஒண்ணு கொடுப்பா. நீ வந்து நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வந்து அழகாக இருப்பேன், அல்லது நான் வந்து உன்னை விட்டுட்டு மற்றவங்களை பார்க்கும் பொழுது அசிங்கமாப்பேன். இந்த 2 நிலையில உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப அவன் சொல்லுவான், ஏன்னா ஒரு பெண்ணு எதை விரும்புறாங்கன்னு சொல்றாங்க, அவங்களா வந்து தன்னுடைய முடிவுகளை அவங்களாதான் தேர்ந்தெடுத்துக்கணுங்கிற ஒரு சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த முடிவு வந்து நீயே முடிவு பண்ணிக்கோ, நீ எப்படி இருந்தாலும் நான் வந்து உன்னுடைய கணவனா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில வந்து சொல்லுவாங்க. அதான் அதுல எந்த பெண்ணு எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பெண்ணுமே வந்து தன்னோட விருப்பத்துக்கு மாறாக வாழ வேண்டிய தருணத்துலதான் வந்து எல்லா அசிங்கமான செயலையும் செய்யறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கடைசியில சூனியக்காரியெல்லாம் இருக்க மாட்டா. அவன் அப்படி சொன்ன உடனே எல்லா நேரமுமே அவ அழகாதான் தேவதையாதான் இருப்பான். அந்த அளவுக்கு தான் மாறி இருப்பான். அது மாதிரி ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணு வந்து ஒரு கெட்டவளாக தோன்றுவது எப்பொழுது அப்படின்னா, தன்னுடைய தேவைகள் தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கும் பொழுது, அந்த செயல்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் வந்து சூனியக்காரியாக மாறாங்க. தன்னோட விருப்பப்படியே தன்னோட முடிவுகளை மேற்கொள்ளும் தருணத்துல வந்து எல்லாம் வந்து அவ அந்த அதிசய அழகு தேவதையாக மாறி விடுறா. அது போலதான் வந்து பெண்கள் நிலத்து மாயாஜாலங்கள் இது ஒண்ணு. பெண்கள் வந்து சூனியக்காரியாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, முடிவெடுக்கக்கூடிய உரிமை வந்து நமக்கு மறுக்கப்படும் பொழுதுதான். அப்ப முடிவெடுக்கக்கூடிய உரிமைக்கு நாம என்ன பண்ணிருக்கணும், நாம வந்து தகுதி உடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து நமக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும். அதற்கு எந்தெந்த செயல்களை நாம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல இப்ப நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைகள்ல வரும். அதனால எதனால அது வந்து ஏற்படுகிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தேகம் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஏன் சும்மா சும்மா சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் கேட்டு பார்ப்பாங்க. அப்ப வந்து அதுக்கான விடைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப அவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் துறவி இடத்துல வந்து வருவாரு, பிச்சை கேட்க வருவார்.
அப்போ வந்து நம்ம பிச்சை போடுன்னு சொன்னோன்னா சரி இவர்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த வீட்டுக்காரன் அவரை பார்த்து திட்டினாரு. புத்தர் சொல்லுவாரு, அதாவது சற்று நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சை கேட்கறப்ப வந்து அவங்களுடைய அவளோட சந்தேகத்தை எப்படியா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்பாரு. ரொம்ப பொறுமையா, ஐயா சாமி இந்த மாதிரி உலகத்துல ஏன் சண்டை வருது அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து கேட்ட வேலையை செய்யாம இதை என்கிட்ட கேக்குறீங்களே அப்படின்னு கேட்டோன்னா இவளுக்கு அந்த வார்த்தையே வந்து கோபமா இருக்கும், திட்டிடுவாங்க. இது எடுக்கிறது பிச்சையா இருந்தாலும் இந்த மாதிரி சட்டை வேற பேசியா அந்த மாதிரி பேசுவார். அப்ப இந்த உலகத்துல ஏன் சண்டை வருது அப்படின்னு சொன்னா ஒரு நாவடக்கம், அந்த வாய்ச்சொற்கள் வந்து நம்மள்ட்ட பெண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே, நாவடக்கம் இருந்தாவே நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது வந்து ஒரு தடைக்கலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலை அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம நம்ம வார்த்தைகளை விற்றக்கூடாது, நாம் அடக்கம், அதுதான் அந்த மாதிரி அந்த கருத்துக்களை வந்து அதுல மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதே போல ஒருத்தர் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் பிச்சை கேட்க போறாரு. அந்த வீட்டுக்காரன் வந்து அவரை வந்து திட்டுறாரு. பிச்சை கேட்டா நிறைய பேர் வந்து இப்ப நல்லா இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வருவாங்களே, அதனால அவங்க கோவப்பட்டு திட்டுறாங்க. திட்டணும்னா புத்தர் சொல்றாரு, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பிச்சை அரிசி அந்த மாதிரி கொடுப்பாங்களா, நீங்க பிச்சை போட்டிருந்தீங்கன்னா அந்த அரிசி வந்து யாருக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நான் பிச்சை கேட்டேன், நீங்க போட்டிருந்தீங்கன்னா அது எனக்கு சொந்தம், அது வந்து எனக்கு சொந்தமாகும். ஆனா நீங்க போட்ட பிச்சையே நான் வாங்க மறுத்திருந்தேன்னா அது யாருக்கு சொந்தம்னா அது உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க போடுறத வந்து நான் எடுத்துக்கல, எனக்கு வேண்டான்ட்டேன், அப்ப அது யாருக்கு சொந்தம், அது உங்களுக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் வந்து உங்களுக்கு சொந்தமானதை வந்து எடுத்துக்கோங்க. அதாவது நான் வந்து உங்களை வந்து ஒரு நண்பனை வந்து இழந்தேன். இப்ப நீங்க போட்ட பிச்சை எதுனா, நீங்க போட்ட திட்டம் வந்து நான் எடுத்துக்கல. இது ரொம்ப எவ்வளவு பெரிய கருத்து பாத்தீங்கன்னா, நீங்க போட்டதை வந்து நான் வந்து எடுத்துக்கல, அது நீங்களே வச்சுக்கோங்க. எதை போட்டாரு, திட்டு தான் கொடுத்தாரு, அந்த திட்டம் வந்து நான் வந்து எடுத்துக்கல, அதனால அதை நீங்களே வச்சுக்கோங்க. நான் என்னன்னா ஒரு நண்பனை இழந்து, அவ்வளவுதான், நான் உன்னை பத்தி நினைக்க மாட்டேன், உன்னிட்ட பேச மாட்டேன், வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, புத்தர் வந்து அவமானப்பட்டாரா ஒருத்தர், அதாவது பிச்சை கேட்டவர் வந்து அவமானப்பட்டாரா என்பதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே அதாவது ஒரு ஒரு சம்பவத்தை, ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோங்கிறது தான், அதுக்காக மட்டும்தான் இது. அதாவது அதை வந்து நம்ம அவமானப்பட்டதாக நினைச்சிட்டோம்னா அடுத்து அதுல இருந்து நம்மளால மீள முடியாது. அதையே நம்ம அவமானப்படுத்துற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறதுக்கு அது எல்லாமே வந்து நம்மளோட செயல்பாடுகள்ல தான் இருக்கு. அதனாலதான் ஒரு ஒரு செயல, ஒரு சம்பவத்தை எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கும், எல்லாமே நம்ம அதை என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து அது வந்து தடைக்கலாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்படிங்கறதுதான். இப்ப நம்ம பாரதியார் கூட சொல்லியிருப்பாரு, நிறைய பாத்தீங்கன்னா, பெண்ணுக்கு வந்து ஞானத்தை வைத்தான், அந்த அந்த கடவுள் தான் அறிவை வைக்கிறாங்க, அந்த மூடல் வந்து கெடுக்கிறாங்க. அத வந்து அப்படி வைக்காம இருந்தோம்னா நம்மளுடைய அதுல எது செய்யறது சரியா அப்படின்னு அதுக்கும் அதில் பதில் சொல்லியிருப்பாரு. எதிர்காலத்தை சொல்லியிருப்பாரு, நிகழ்காலத்தை சொல்லியிருப்பாரு, இப்ப இருக்கிறது எப்படி இருந்தா எப்படி இருக்கலாம் அப்படின்னு எதிர்காலமும் இருக்கு. அதுலதான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூட நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமா, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேரமை அச்சிடும் தானே, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேரமை அச்சிடும் தானே. பெண்களோட அறிவு இந்த உலகையே நம்ம முட்டாள்கள் இல்லாத உலகமாக மாற்றுவதற்கு யாருடைய அறிவு நமக்கு இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா ஒரு பெண்களுடைய அறிவு தான் வந்து அதுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த சமுதாயத்துல ஆண்கள் பெண்கள் என்ற 2 கண்கள் இருக்கு, அதுல ஒரு கண்ணை குத்திட்டு இன்னொரு கண்ணை மட்டும் காட்சி கொடுத்தா நமக்கு சரியா இருக்குமா? இல்ல, அது தவறானது. நீ பெண்களுக்கு அறிவை கொடுத்து பாரு, இந்த உலகத்தையே வந்து முட்டாள்கள் இல்லாத உலகமாக ஆற்றக்கூடிய செயல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அதே போல நாம ஒரு பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிலைக்கு, நம்மளோட வளர்ச்சிக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சொல்லுவாங்க. அது நிறைய இடத்துல ஒரு நடக்கவும் இருக்கும். பெண்கள் அந்த ஒரு மனநிலையை நம்ம மாற்றணும். அந்த ஒரு மனநிலை நம்ம பெண்கள்கிட்ட எல்லா திறமைகளுமே இருக்கும்,
ஆனாலும் பெண்களுக்கு யார் எதிரியா சொல்லுவாங்க? பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. எல்லாம் அந்த வரதட்சணை கொடுமையில இருந்து குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்குள்ள பிரச்சனை வராது, பெண்ணுக்கு பெண்ணு தான் பிரச்சனை வரும். அத மாற்றக்கூடிய சக்தி அதெல்லாம் அது வந்து ஒரு இந்த உலகத்துல அதிகப்படியாக நடக்கக்கூடிய செயல்கள் எதுன்னா அதுவாதான் இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நிலைகள் எப்படி இருக்கு, திருமணத்துக்கு பின்னாடி ஒரு நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது எல்லாத்துக்கும் ஒரு புதிய கருத்தாக இருக்காது. இருந்தாலுமே ஏன்னா சில செய்திகள் நமக்கு மீண்டும் மீண்டும் உள்ள போகும் பொழுதுதான் அதுல இருந்து சில மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். ஒரு பெண்களும் திருமணமானவுடன் நாம என்ன பண்றோம், ஒரு தனிப்பட்ட முறையில வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை மட்டும் இல்லாம நம்ம மாற்றி வாழ்ந்து காமிச்சிட்டோம்னா மட்டும்தான் நம்மள்ட்ட ஒரு சாதனையாக நம்மளால நிகழ்த்த முடியும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மா அதுவும் எல்லா பொருள்களும் நமக்கு எப்படி ஒண்ணு கிடைக்கிறதுக்கு பதிலா 2 கிடைச்சா நம்ம சந்தோஷப்படுவோம் தானே. அது போலதான் நம்மளுடைய வீடு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அவங்களும் ஒரு அப்பா அம்மா, இங்க ஒரு அப்பா அம்மா, 2 அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளும் நினைக்கணும், ஆண்களையும் நினைக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் வந்துருச்சுன்னா இப்ப பெண்களுக்குள்ள அதிகமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டா அவ்வளவுதான், அந்த பையன் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலைகள் தான் இன்றைய கால சூழல்ல நம்மள்ட்ட அதிகமாக பரவி வரக்கூடிய ஒரு தாட்டாக. வசதி இல்ல, பணம் இல்ல, அறிவு இல்ல, அப்படிலாம் கூட இல்ல, ஒற்றுமை இல்ல அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குடும்பங்கள் இல்ல, நமக்கு 2 குடும்பங்கள், 2 பெற்றோர்கள், 2 தாய்கள், 2 தந்தையர், அந்த மாதிரி ஒரு எண்ண உணர்வுல மன உணர்வுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் ஒரு பெண் வளர்ச்சிக்கு. ஏன்னா பல வகையில நமக்கு உதவி செய்வாங்க, நமக்கும் அது பின்னாடி நடக்கும் அப்படிங்கறதான். அதுக்கு அதான் ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஏழை விவசாயி ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த நிலம் இருக்கு, அவருக்கு வயசாயிடுச்சு. அதனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவரு கட்டில தான் உட்கார்ந்துருப்பாரு. அந்த பையன் என்ன டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவாரு, அதாவது அந்த விவசாய வேலைக்கு போயிட்டு வருவாரு. பார்த்தா இவர் அப்படியே உட்கார்ந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவருனால இனிமேல நமக்கு என்ன பயன்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இவனால எந்த பயனுமே நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா உடனே ஒரு சவப்பட்டி செஞ்சுட்டு அப்பா இதுல படு அப்படின்னு சொல்லுவார், இதுல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்பாவுக்கு அப்படியே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா என்னை எரிக்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு, எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன்னா அந்த கேட்கறதுக்கு கூட அந்த மனசு இருக்காது, என்ன சொல்லு அப்படின்னு தான் கேட்பாரு. எரிக்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மறிச்சுட்டு எரிச்சிட்டு இந்த சவப்பட்டியை வையே இது உனக்காகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நம்ம என்னன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையணும். நாம எப்படி ஒரு குடும்பத்தை அனுசரிச்சு நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு நம்ம எப்படி ஒரு முன் உதாரணமா நாம இருந்தோம்னாதான் நமக்கும் அந்த நிலைகள் வராம இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு இதுலயும் எப்படின்னா ஒரு பெண்ணானவள் ஒரு ஒரு குழந்தை நிலையில இருக்கு. ஒரு குழந்தைய பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஆண்களும் அதே நிலையில பார்க்கணும், பெண்களும் அதே நிலையில பார்க்கணும். அது பாக்குறதா இருக்குன்னா ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான், அந்த உணர்வு எந்த குழந்தையா இருந்தாலும் ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே அப்படின்னு வரணும். அதே போல அடுத்து மகள் நிலைக்கு வர்றோம். குழந்தை அப்படி மகள இப்ப ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை இல்ல தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு மகளை நீ சான்றோட வளர்த்துப்பாரு, அதுக்கு முக்கியத்துவம் கொடு. பெண்ணால முடியாது. இப்ப நமக்கு பருவங்கள் பாத்தீங்கன்னா பள்ளி பருவம், கல்லூரி பருவம், அப்புறம் திருமண பருவம், அப்புறம் வயது பருவம். இந்த 4 பருவங்கள்ல நம்ம கல்லூரி அந்த பள்ளி பருவத்துல எல்லா நிலைகள்லயுமே ஆண்களுக்கு மேலதான் எந்த பள்ளியிலாம் சரி, அதாவது அந்த எண்ணிக்கையிலே அதிகமா இருப்பாங்க, மதிப்பெண் பட்டியலே தரவரிசையில எல்லாமே முன்னுக்கு வரக்கூடிய குழந்தைகளால அதுக்கடுத்த நிலைகளை தட்டுப்பாடாக இருப்பதற்கு, வளர்ச்சியில குறைவாக இருப்பதற்கு, மேல வராம இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு என்னன்னா பெண்ணுடைய விழிப்புணர்வு கம்மியா இருக்கு, பெண்ணுடைய முயற்சிகள் கம்மியா இருக்கு. பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் சம்பாதிக்கணும், தன்னுடைய அறிவை வளர்த்துக்கணும், உலகத்தை மேம்படுத்தணும், சமுதாயத்தை முன்னேற்றணும், அந்த உந்து சக்தியை நமக்கு அப்படியே ஒரு தடைக்கலாக போட்டுறாங்க. நீ இதுக்கு மேல படிச்சு என்ன பண்ண போற, அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் பெண்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கணும் எல்லா வகையிலையும். அந்த காலத்துல அடுக்கலையில இருந்து இன்னைக்கு பறக்கிற வரையில விமான வரையில பெண்களோட வளர்ச்சிகள் இருந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நாம எந்த நிலையிலையும் விட்டு கொடுக்க கூடாது. அதனாலதான்
ஒரு இப்ப மனைவியின் ஒரு சிலத்துல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லாம ஒரு மனைவி எப்படி அந்த வீட்டுக்கு வந்து ஒரு குடும்ப பெண்ணாக நம்ம எப்படி திகழ வேண்டும் அப்படிங்கறதுதான். இப்போ மருமகளா எல்லாரும் இந்த எப்படி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, என் வீட்டு செல்ல குட்டி எதுலயுமே சமத்துதானே, என் வீட்டு செல்ல குட்டி எதுல சமத்துனா அவ யாரு சொல்லணும், மாமியாரெல்லாம் சொல்லணும் என் ரொம்ப அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நாத்தனார் வந்து நம்ம யாரு நாத்தனார், நமக்கு ஒரு நாத்தனாரா நம்மளும் இன்னொருத்தவங்களுக்கு நாத்தனார். அப்ப நாத்தனார்கள் புதுசா எங்க இருந்து வரும்ல. அது மாதிரி நாம எப்படி நாத்தனாரை பாக்குறோமோ அதே போலதான் மற்ற நம்மளையும் அடுத்தவங்க பார்ப்பாங்கன்ற அந்த உள்ள உணர்வுகள் வேணும். அதுதான் பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம். ஒரு நாத்தனார ஒரு நல்ல நிலையில நீங்க பார்த்து பாருங்க. பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய குடும்பங்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிகமான குடும்பத்துல இருக்கிறது இல்ல. அதுதான் அங்க அதுல இப்ப மாமியார் வந்து மருமகளை பத்தி எப்படி ஒரு பெருமையா தான் நினைக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். குடும்ப குத்து விளக்கு நீ கிடைச்ச வாழ்க்கை கெத்து அப்படின்னு அந்த மாமியார் வந்து மருமகள் வந்தனால நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து யாரு கொடுக்கணும், பெண்ணு கொடுக்கணும். அந்த சக்தி யார்கிட்ட இருக்குது, நம்மள்ட்ட தான், பெண்கள்கிட்ட தான் இருக்கு. பாட்டினா கூட டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதுன்னு தான் சொன்னாங்க. எங்கேயாச்சும் இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஆடவர்கள் அதிகப்படுத்தி சொல்லியிருக்காங்களா, பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காங்களா? இல்ல. நம்ம எல்லா பெருமைக்கும் உதாரணமாக தான் நாம தான் இருப்போம். ஆனாலும் அதை நம்ம வந்து சரியாக பயன்படுத்துறது இல்ல, சரியாக புரிஞ்சுக்கிறது இல்ல. அதுதான் வந்து நம்மளுடைய ஒரு சில குறைகளுக்கு காரணமாக இருக்கிறது, சில தடங்களுக்கு சில தடைகளுக்கு பின்னோக்கு நிலைக்கு செல்றதுக்கு காரணமாக இருக்கிறது. என்னன்னா நம்மள்ட்ட இருக்கிற திறமைகளை வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது ஒருத்தன் வந்து ஒரு புத்தரை எப்படியாச்சும் நான் தரிசித்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார். புத்தரை ஒரு இளைஞன் வந்து ஒரு வீட்டுல அம்மா இருக்காங்க, வயசான அம்மா இருக்காங்க. அந்த அம்மா என்னன்னாலும் பரவாயில்லன்னு அந்த அம்மா பத்தி கூட கவலைப்படாம என்ன பண்றாருன்னா, புத்தரை எப்படியாவது தரிசிக்கணும் அப்படின்னு. கரெக்டா புத்தர் இருக்கிறோம்னா இந்த இளைஞன் போறதுக்கும் அந்த புத்தர் வந்து கிளம்பி போறதுக்கும் சரியா இருக்குது. இப்பதான் போனாரு அப்படின்னு சொல்றாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது என்னடா நம்ம வந்து இந்த புத்தரை பார்க்காமே நம்மளுடைய வாழ்நாட்கள் வந்து கழிஞ்சிரு மாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்படுவார். அந்த இடத்துலதான் வந்து அவர் வந்து ஒரு மூத்த சன்னியாசி வந்து சொல்லுவாரு நினைவில், அதாவது ஒரு மூத்த சன்னியாசி வந்து சொல்லுவாரு, எப்படின்னா நீ வந்து புத்தரை பாப்பா, நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ கவலைப்படாம போனா நான் புத்தர்ன்னு எனக்கு எப்படி தெரியும், அது ஒரு யாருன்னே பார்த்திருக்க மாட்டாரு, நான் அப்படி போறேன்னா நான் எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவர் ஒரு அடையாளம் சொல்லுவார். என்னன்னா காலில் வந்து இப்போ வலது காலில் போடுற செருப்பை இடது காலிலையும், இடது காலில் போடுற செருப்பை வந்து வலது காலிலேயே போட்டிருப்பாங்க. அவங்கதான் புத்தரு, நீ அவங்கள வந்து பார்த்து நீ தரிசனம் வாங்கிக்கப்பா அப்படின்னு. அவரும் போக வழியிலே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போவாரு. போகும்பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க. சரி நமக்கு இன்னைக்கு அவ்வளவுதான், இன்னைக்கு நமக்கு பார்க்கறதுக்கான ஒரு குடுப்பினை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போய் கதவை தட்டுவாரு. கதவை தட்டும் பொழுது கரெக்டா அவங்க அம்மா தான் வருவாங்க. அம்மா வந்து பையனை காணாம, வெளியே போன பையனை காணாம, பையன் எதுக்கு போயிருக்கான்னு என்னன்னு தெரியாது, ஆனா பையனை காணாமே, நம்ம எதுக்கு போனானே என்ன எங்க எதுக்கு போயிருக்கா என்னன்னு தெரியும், திடீர்னுட்டு அம்மா தான் எந்திரிச்சு வருவாங்க. அந்த அம்மா தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பையன் வந்திருக்கிற சந்தோஷத்துல செருப்பு மாத்தி போட்டிருப்பாங்க. ஆனா பையன் பக்கம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாத்தி போட்டிருப்பாங்க. இந்த பையன் எதாச்சும் அம்மாவோட காலை பார்க்கும் பொழுது மாறி இருக்கும், செருப்பு வந்து காலில் மாறி இருக்கும். அப்போதான் வந்து அந்த மூத்த அந்த புத்த சன்னியாசி சொன்னது ஞாபகத்துக்கு வரும். இவர்தான் உடனே அவர் வந்து அப்படியே அம்மாவை வந்து புத்தர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை தான் ஒரு கடவுளாக ஒரு பாய்ப்பாங்க. அப்ப அம்மாவுக்கு இணையாக வேற யாருமே கிடையாது. அப்ப அந்த அம்மாவனுடைய நிலைகளை எவ்வளவு வந்து உலகம் புகழ்கிறது போற்றுகிறது, அப்ப அதுவும் ஒரு பெண்ணு தான். அந்த ஒரு நிலைக்கு, ஒரு சமத்தான நிலைக்கு பெண்ணுடைய சக்தி வந்து ஒரு வலிமையானதாக இருக்கிறது. அது அந்த வலிமையை வந்து நாம எப்பொழுதுமே வந்து நம்ம பாதுகாத்துக்கணும், போற்றத்தக்கதாக இருக்கணும் அப்படிங்கிறதான். அதாவது இந்த காலங்கள்ல வந்து யாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு நண்பர் இருக்காரு, அவங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க நண்பரோட வீட்டுல தான் வளர்ந்துருக்காங்க. திடீர்னு அவங்க அவங்க அம்மாவை பத்தி கேக்குறாங்க. ஏன்னா அவன் வளரும் பொழுதே வந்து அவங்க அம்மா தான் வந்து அவனுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த உருண்டை ஊட்டி கையில வச்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரி கேட்கும் பொழுது அவனை அந்த பசங்களை பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுதுன்னா, அம்மா எங்க இருக்காங்க, உன் வீட்டுல இருக்காங்களா அண்ணன் வீட்டுல இருக்காங்களான்னு 2 பேரும் கேட்கும் பொழுது எங்க 2 பேர்த்து வீட்லயுமே இல்லைன்னு சொன்னோன்னா எனக்கு கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு. 2 பேர் வீட்டுல இல்லைனாவே நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப எல்லாம் வந்து தனி கொடுத்தணும், தனியா இருக்காங்க அல்லது அனாதலத்துல இப்படித்தான் நினைக்க தோணும். அதுக்கு ரொம்ப கோபமா பாக்குறாரு.
அப்ப பார்த்தோன்னதான் அவரோட புரிஞ்சுட்டு சொல்றாரு, நாங்க வந்து அம்மா வீட்டுல இருக்கிறோம். நாங்க தான் வந்து அம்மா வீட்டுல இருக்கிறோம். எங்க வீடுன்னு தனிப்பட்ட முறையில கிடையாது. ஏன்னா என்ன உருவாக்குனது எல்லாமே யாருன்னா, ஆனா அந்த வீடு தனியா கட்டிதான் இருக்காங்க. ஆனா இந்த இதுக்கு வர்றதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாய் தான். அப்ப இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய உணர்வுகளா வந்து ஒவ்வொரு தாய்களும் தன்னுடைய மகனுக்கு வளர்க்கணும். தன்னுடைய இப்போ ஒரு ஆண்மகன் அப்படி இருக்கிறான் அங்க அப்படின்னு சொல்றேன்னா, அந்த ஆண்மகன் மட்டும் எங்க இருந்து வராங்க? ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து தானே வராங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த ஆண்மகனை நாம எப்படி வளர்க்கணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றதுக்காக தான் ஒரு, அதாவது தாய் மூலம்தான் என்னுடைய வளர்ச்சி எல்லாமே. என்னுடைய அம்மா வந்து என் வீட்டுல இல்ல, நான் தான் அம்மா வீட்டுல இருக்கேன் அப்படின்னா அம்மாவின் மூலமாக நான் வருவாய் ஈட்டியது, அதன் மூலம் கட்டியதுதான். அதனாலதான் நான் வந்து என் அம்மா வீட்டுல தான் இருக்கிறாங்க வந்து என் வீட்டுல அம்மா இல்லைன்னு நான் பெருமையா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஒரு உணர்வு வந்து என்னன்னா எல்லாருக்குமே வரக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு உணரக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு எப்படின்னா நம்ம ஒரு பாசத்தை வந்து விதைச்சிருக்கிறாங்க. அந்த அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க அந்த பசங்க அந்த அம்மா மேல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு வெற்றி அடைறதுக்கான சில நிபந்தனைகள் இருக்கு. ஒரு பெண்ணானவள் வந்து ஒரு வெற்றி அடையறதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதை என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான். அதாவது எப்பவுமே நம்ம வந்து வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா வெற்றி நோக்கோட இருக்கணும். தவிர நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படின்னு மனசுல நினைக்கவே கூடாது. வெற்றி அடையில வெற்றி மட்டும்தான் மனசுல இருக்கணுமா வந்து தோல்வி அடையவே கூடாது. இதுதான் முதல் படிநிலையா சொல்றோம், முதல் அறிவு நிலையா சொல்றோம். ஒருத்த வெற்றி நோக்கு கொண்டவனாக நம்ம இருக்கணும்னு நினைச்சோம்னா தவிர தோல்விங்கிறத பத்தி நம்ம மனசுல வந்து வரவே கூடாது. நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம தேர்ச்சி பெற்றுவோம், நம்ம தான் ரேங்க் வாங்குவோம் அப்படின்னு நம்ம மனசுல வந்து, அதாவது பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டும் வரணும், நெகட்டிவ் எண்ணங்களை நம்ம வந்து மனசுல வந்து விடவே கூடாது. அடுத்த 2வது நிலை என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து எல்லாற்றையும் நம்ம வந்து பெற்றுட்டு நல்லா அமோகமா ஆடம்பரமா நம்ம வாழணும். முடியவே இல்லைனால் கூட நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே நம்ம பெற்று நல்லா ஆடம்பரமா அமோகமா வாழணும்னு நினைக்கணும். மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசைப்பட அப்படி செஞ்சினா உன்னோட உள்ளத்துல ஓரத்துல இருக்கிற அந்த தர்த்திரியம், அந்த ஏழ்மைத்தனம் இல்லாத நிலை வந்து இயலாத நிலை வந்து இருக்காது. அப்ப வந்து நம்ம அடையணும், நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அதை வாங்குவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவும் ஆகிறோம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு இல்லையா? அது மாதிரி நீ வந்து ஏன் நம்மளால முடியாதுன்னு நினைக்கணும். அதனால நீ ஆடம்பரமா விரும்பு, தப்பே கிடையாது. அப்படி நீ விரும்பும் பொழுது, நினைக்கும் பொழுது உன்கிட்ட இருக்கிற இந்த கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக போகாது. அதே போல நீ எப்போதுமே பாத்தீங்கன்னா நியாயத்தை பத்தியே பேசு. அதனால உன் மேல நிறைய பேத்துக்கு எரிச்சல் வரும். எப்பயுமே உண்மை கசக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலதான் எப்பவுமே நியாயமாவே பேசு, உண்மையவே பேசு, நேர்மையாவே நடந்துக்கோ. ஆனா வந்து எல்லாத்துக்கும் நம்ம மேல வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாத. அது வந்து உன்னோட பிரச்சனை கிடையாது, அது அவங்களோட பிரச்சனை. அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறது அது அவங்களோட பிரச்சனை. நம்ம மனசுபடி நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம நல்லதான் நினைக்கிறோம், நல்லதா செய்யறோம், நல்லதா சொல்றோம் அப்படின்றது நியாயத்தை பத்தி மட்டும்தான் நம்ம பேசணும். அதை பத்தி அடுத்தவங்க பல விமர்சனம் கொடுப்பாங்கன்னு நீ வந்து அதை பத்தி கவலையே படாத. அது உன்னோட வேலை கிடையாது, அது வந்து அவங்களுடைய வேலை. அதனால அதை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செயலையுமே வந்து நுனிப்புள் மேயர் தான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எதையும் நம்ம உற்று நோக்கணும். அந்த உன்னோட பார்வையில இருந்து எதுவுமே விடுபட்டு விடக்கூடாது. ஒரு செயல் செஞ்சோம்னா, ஒரு படிச்சோம்னாலும் சரி, ஒரு வேலை செஞ்சோம்னாலும் சரி, இதுக்கு மேல வந்து நம்மகிட்ட இன்னொருத்தவங்க வந்து சொல்லி திருத்திடக்கூடாது. அந்த மாதிரி அதுல வந்து திருத்தம் இருக்கணும், சரியான இருக்கணும் அப்படிங்கறதுலதான் வந்து உற்று நோக்கணும். உன்னோட பார்வையில இருந்து எதுவுமே வந்து விடுபட்டு இருக்க கூடாது என்பது போலதான் வந்து உன்னோட பார்வை எப்படி இருக்கணும், ரொம்ப கூர்மையான பார்வையாக இருக்கணும். இது வந்து உனக்கு ஒரு ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவதற்கான கருத்துக்கள் தான் இது. 4வது, நீ எங்க போனாலும் எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னோட மகிழ்ச்சியை மட்டும்தான் நீ எடுத்துட்டு போகணும். வேற எதையும் நீ கொண்டு போக கூடாது. நம்ம எங்க போனாலும் ரைட் போயிட்டு வருவோமே, எங்க போனாலும் அதுல நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். எங்க ஒரு கஷ்டமான இடத்துக்கு போனா கூட அங்க நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனால நீ எங்க போனாலும் சந்தோஷமா போ, சந்தோஷத்தை மட்டும் எடுத்துட்டு போ, மகிழ்ச்சியை மட்டும் தான் நீ தூக்கிட்டு போகணும். கவலையில இங்கே இறக்கிட்டு போயிடணும். கவலைங்கிறத நமக்குள்ள வரவே கூடாது. நம்ம மனசுக்குள்ள வந்து முதல்ல சொன்னதே அதுதான்,
கவலைன்ற ஒரு எண்ணங்கள், தீய எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள வராம நல்ல சந்தோஷமான ஒரு செயல்கள் மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கணும். அதனால நம்ம எங்க போறப்ப நம்ம என்ன எடுத்துட்டு போகணும், பொருள் பரிசு எடுத்துட்டு போறோமோ இல்லையே, நம்ம ஒரு மகிழ்ச்சியை மட்டும் நீங்க கொண்டு போய் பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி எப்போதுமே நம்ம என்னதை நினைக்கணும், நல்லதை மட்டும்தான் நினைக்கணும். உன்னோட எண்ணம் போலதான் வாழ்வும் உருவாகும்னு சொல்றாங்களே, அது போல நம்மளோட நினைவுகளும் எதுவாக இருக்கணும், நல்லவையாக மட்டும்தான் நினைக்கணும். அடுத்தது 7வது சொல்றேன்னா, உன்னோட விருப்பப்படி எல்லாம் தான் நம்ம அடங்கி நடக்கக்கூடாது. ஆனா உன் விருப்பப்படிதான் உன் மனம் அடங்கி நடக்கணும். அதாவது உன்னோட மனதின் விருப்பப்படி எல்லாம் நீ போகக்கூடாது. அதான் சொல்லுவாங்களா, மனம் போன போக்குல எல்லாம் போகக்கூடாது. நம்ம மனசுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். அதான் உன்னோட மனசு விருப்பப்படி நீ எல்லாம் அடங்கி நடக்கக்கூடாது. உன்னோட விருப்பப்படிதான் உன்னோட மனசு நடக்க வேண்டும். அடுத்து உன்னால வருத்தமுடனும் வாழ முடியும், கஷ்டமான நிலையிலே வாழ முடியலையே, அதான் வருத்தமுடனும் வாழ முடியும், மகிழ்ச்சியுடனும் வாழ முடியும், மகிழ்ச்சியுடன் நல்லா பொழுதுபோக்கவும் முடியும். ஆனா நீ எதை தேர்ந்தெடுக்கிறேன்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். எந்த நிலையா இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க அதை தேர்ந்தெடுத்துக்கணும். அப்ப வருத்தமா பரவாயில்ல, நமக்கு எல்லா நாளும் பரவாயில்ல அப்படின்னு உன் மனசு நினைச்சிட்டாலும் சரி, சந்தோஷமா பண்ணணும், என்ன பண்ணோம், அதுக்கான நம்ம முயற்சிகள் இருக்கணும். அப்ப நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அப்ப நமக்கு கெட்டதை நம்ம தேர்ந்தெடுப்போமா, இல்ல நல்ல நேரத்தை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அப்ப அந்த முடிவுகள் உன்னோட கையில இருக்கும். அதே போல எளிதில் கிடைக்கக்கூடிய எதுவுமே நமக்கு சீக்கிரத்துல மறைஞ்சிரும். நம்ம கஷ்டப்பட்டு பெறதுதான் நமக்கு நிலையா நிற்கும். அதான் சிரமப்பட்டு உழைத்து பெறது நீண்ட நாள் நிலைக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். அது எதுக்காகனா, எந்த ஒரு பொருளும் தானாக கிடைச்சிச்சு, எளிமையா கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அவ்வளவு வலிமை இருக்காது, அவ்வளவு சக்தி இருக்காது, சீக்கிரம் அழிஞ்சிடும். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, நம்ம கஷ்டப்பட்டு மார்க் எடுத்தது, நம்ம படிச்சு எடுத்தது அப்படின்னு நினைச்சு பாருங்க. நம்ம எப்போப்பா இந்த மார்க்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த நமக்கு ஒரு சக்தி அதுல கிடைக்கும். அதனாலதான் எளிதில் கிடைக்கிறது எதுவுமே சீக்கிரமா நமக்கு அழிஞ்சிரும். ஆனா கஷ்டப்பட்டு கிடைச்சது எதுவுமே நமக்கு எதுவுமே நமக்கு அழியாம இருக்கும். அந்த மாதிரிதான் தோல்வி மனப்பான்மையை கொண்டவராக இருக்காத. அப்படிப்பட்ட இந்த உலகமே என்ன பண்ணும்னா வெகு சீக்கிரமா புறக்கணிச்சிடும். எதுவுமே என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, என்னால ஜெயிக்க முடியாது, என்னால பேச முடியாது, என்னால ஓட முடியாது அப்படின்னு எதுவுமே முடியாது, செய்ய இயலாது அப்படின்னு, இயலாது, முடியாது, தெரியாது அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தாம என்னால முடியும், நான் செஞ்சு காமிப்பேன், எதுவா இருந்தாலும் என்னால முடியும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே இருந்துச்சுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சொர்க்கத்தை தேடி நீங்க போக தேவையில்லை, சொர்க்கம் தான் உங்க கூடவே இருக்குன்னு அர்த்தம். ஏன் இந்த எல்லாமே இந்த ஒரு 10-11 கட்டளைகளும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு ஒரு உந்து சக்தி, ஒரு ஆற்றல், பெண்களுக்கு தேவையான சக்திகளா இருக்கும். செய்ய முடியாதுன்னு யாரு சொல்றாங்களோ, செய்ய முடியாதுன்ற செயல்ல மற்றவர்களால் செய்ய முடியாதுங்கிறத நாம செஞ்சு பழகணும், நாம செஞ்சுக்கணும். செஞ்சோம்னாதான் அதுல என்ன நம்ம கத்துக்கிறோன்றது இருக்கு, இது என்னடா இவ்வளவுதானான் இருக்கும் அப்படின்ட்டு. நம்மளால முடியாத செயல்கள் எதுவும் இருக்குதா, இல்ல நம்ம கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம ஒரு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்திட்டு ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யணும் அப்படிங்கறதுதான். ஒரு பெண்கள் அப்படின்ற பொழுது பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுலயும் தோல்வின்றது ஒண்ணு இருக்கக்கூடாது. அதே போல இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு தான், ஒரு குற்ற உணர்வும் இருக்கும், இன்னொன்னு கவலையும் இருக்கும். இந்த ரெண்டு தான் இந்த மனித வாழ்க்கையே ஆட்டி படைக்கக்கூடிய ரெண்டு வேண்டாத நிலைகள் இருக்கு. மனித வாழ்க்கை நிலைகளை ஆட்டி படைக்கக்கூடிய ரெண்டு செயல்கள். ஒண்ணு குற்ற உணர்வு, இன்னொன்னு கவலை. இந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறது எதுனா, நேத்து செஞ்சதை பத்தி நினைக்கிறது, முடிஞ்சு போனதை பத்தி நினைக்கிறது. கவலைங்கிறது அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிறது. அப்ப நம்ம இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எந்த காலத்துல வீணடிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நிகழ்காலத்துல நம்ம வீணடிச்சிடறோம். அப்ப அந்த மாதிரி செய்யாம இருக்கணும். அதான் அது போல அந்த கவலைய ரெண்டு உணர்வுகளும் பாத்தீங்கன்னா, குற்ற உணர்வு நேற்று நடந்தது விஷயங்களை பத்தியும் நம்ம ஏற்படுது, கவலைங்கிறது நாளைக்கு நடக்க போற விஷயங்களை பத்தி தெரியும். அப்ப இந்த ரெண்டு நிலைகளை நாம எந்த காலத்துல, இந்த நிகழ்காலத்தை பொன்னான ஒரு காலத்தை மொத்தத்துல நம்ம ஒரு வீணடிச்சுக்கிறோம். அதுல மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு வருத்தப்படுறான். நேற்று நடந்த சம்பவங்களை பத்தி நம்ம மாற்றிவிட முடியுமா? நேற்று முடிஞ்சு போன செயல்களா இருந்தாலும் சரி, அல்லது நாளைக்கு நடக்க போறதா இருந்தாலும் சரி, கவலைப்பட்டோம்னா நம்ம எல்லாம் திருத்திடலாம் அப்படின்னா இந்த உலகமே நேரம் நமக்கு எவ்வளவு மாற்றம் பெற்றிருக்கானா? அப்படி இல்லை. அப்ப நம்ம அந்த மாதிரி தேவையில்லாத கஷ்டப்படணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நேற்று நடந்த சம்பவங்களோ நிகழ்ச்சிகளோ அதெல்லாம் கடந்த போன சரித்திரம், அதான் அப்படின்னு தான் நினைக்கணுமா ஒழிஞ்சு அதை பத்தி நீ கவலைப்படாத ஒரு நிலைகள் உன்கிட்ட இருக்கணும்.
அனுபவபூர்வமாக சூழ்நிலைக்கேற்ப நம்மளால நடக்க முடிகிறது, திருத்த முடிகிறது அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் வந்து நம்ம வந்து புலம்போது வந்து புத்திசாலித்தனமாக கிடையாது. எந்த செயல்களுக்குமே முடிந்து போனது, அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம்னா எதுவுமே நடக்க போறல. இப்ப பெண்களுக்கு தேவையான சக்திகளாக, பெண்களுக்கு தேவையான அறிவுகளாக, பெண்களுக்கு தேவையான உந்து சக்தியாக என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு அன்பு அன்பா இருக்கணும், அதே பொறுமையா இருக்கணும். அதுல வந்து நமக்கு வந்து முயற்சிகளும் பெண்களுக்கான முயற்சிகள் இருக்கணும். இப்போ உள்ள பெண்கள் வந்து எல்லா பணிகளிலுமே வந்து ஒரு வளர்ச்சி நிலைகள்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நம்ம இரவுல மட்டும்தான் பெண்கள் தனியா போகாம ஒரு நிலையில இருக்கிறாங்க. மற்றபடி எல்லா பணிகள்லையும் எல்லா தொழில்கள்லையும் எங்க ஒரு பெண் எடுத்தா அந்த செயலை வந்து சரியாக திறம்பட செய்வாங்கன்ற ஒரு பேர்ல தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஆண்களுக்கு மேலாக ஒரு பெண்ணோட உழைப்பு வந்து கண்டிப்பாக, அதனாலதான் சொல்றாங்க இல்லையா, ஒரு பெண் கல்வி கட்டாலும் அந்த அவளுக்கு மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்துக்கே பயன்படும்னு சும்மா சொல்லல, அனுபவத்தால சொன்னது. ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட நிலைகள் என்னன்னு தெரியும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து எவ்வளவு நம்ம வந்து பாதுகாத்துக்கிறோம், செய்யறோம். குழந்தைகள்ல இருந்து, பெரியவங்கல இருந்து, இரண்டு வீடு, மாமியார் வீடுல இருந்தாலும் அம்மா வீடுக்கா இருந்தாலும் எல்லா வகையிலும் அனுசரிச்சு போகக்கூடிய திறமைகள் நம்மள்ட்ட இருக்கு. இன்னும் ஆற்றல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து நீங்க பாதுகாத்துக்கணும், அதை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அதை வந்து நம்ம ஒரு முட்டுக்கட்டை என்பது போடக்கூடாது. என்னால முடியாது. நிறைய குழந்தைகள் வந்து ஒரு பட்டம் பெற்ற உடனே அடுத்த நிலைக்கு எந்த நிலைக்கு போகிறாங்கன்னு பாத்தீங்கன்னாவே, அடுத்து வந்து திருமணம் என்ற நிலைக்கு போறாங்க. திருமணம் என்ற நிலைக்கு போகுவது தவறு கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும்னா, மேற்கொண்டு தன்னோட திறமைகளை வந்து வளர்த்து கொள்ளணும். மேல படிக்கணும், மேல வேலைக்கு போகணும். நம்ம கூடுதலா சம்பாதிச்சோம்னா நம்ம குடும்ப வறுமையில இருந்து நம்மளால காப்பாற்ற முடியும். படிப்பு வந்து பணத்துக்காக மட்டும் இல்ல, நம்மளோட குழந்தைகளை வளர்ப்பதற்காக ஆகும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து, எல்லா குழந்தைகளுமே ஒரு ஆண் வேலைக்கு போயிருந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சுன்ற ஒரு கருத்து, பெரிய ஒரு கருத்தா இருக்குது இப்போலாம். அந்த கருத்துக்களை மாற்றி பெண்கள், வேலையில இருக்கிற பெண்களை நான் கல்யாணம் பண்றேன்னு பண்ணக்கூடிய ஒரு நிலைகள் கண்டிப்பாக வரும். அதற்கு என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு பெண்ணாகி நீங்கள் அனைவருமே என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நம்ம நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு இந்து சக்தி, அந்த ஆற்றல் இருக்கணும். அந்த வந்து ஒரு வெறித்தனமான செயல்கள் வந்து இருக்கணும். அதனாலதான் அதுக்கு சொல்லுவாங்க ஒரு சின்னது, அன்பாலே கோயில் கட்டி ஆனந்தமா வாழ்ந்து காட்டி இல்லறத்தில் இவளே என்று இனிமையா அழைப்பாருண்டு. மாற்றாரது வீடும் அல்ல மனமான நம்ம வீடு. பிறந்த வீட்டை மட்டும் பெருசா நீயும் நினைத்திடாத. புகுந்த வீடு என்றால் அதில் தானே உரிமை உண்டு. பொறுமைக்கு இருப்பிடமாய் வெறுமைய ஓட்டிடுவாய். முயற்சிக்கு உரிமை ஊட்டி பயிற்சியை நீயும் பெற்று நாத்திய நண்பராக்கி மாமிய மகிழ வைத்து கல்வி செல்வத்தாலே கடனில்லா வாழ வைத்து இன்னாறு பிள்ளை என்று பெற்றோர்க்கு மதிப்பு கூட்டி இன்னாறு பிள்ளை என்று பெற்றோர்க்கு மதிப்பு கூட்டி மற்றோரை மகிழ செய்யி. இதுதானே ஆற்றல் அம்மா, இனிமையான வாழ்வுதானே. பெற்றோர்க்கு மதிப்பு கூட்டி மற்றோரை மகிழ செய்யி. இதுதானே ஆற்றல் அம்மா, இனிமையான வாழ்வுதானே. நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால், ஆற்றல்கள் எது சம்பந்தமாக இருந்தால் கூட உங்கள் கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அர்ச்சனா மேம். மேம், எஸ் மேம்.
நன்றி அம்மா. பெண்களின் வாழ்க்கைக்கு தேவையான, தேவைப்படுகின்ற, தேவைப்படும் அனைத்தும் இக்கால மாணவிகளுக்கு வழங்கிய உங்களுக்கு எங்கள் நன்றி மற்றும் பாடல் மூலமாகவும் பாடம் புகட்டிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அம்மா. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று எனும் திருக்குறளின் பொற்மொழிக்கிணங்க நன்றியுரையை வழங்க எம் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திருமதி பி. சுபாஷினி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றி உணர்வு என்பது உதவிக்கான மிகப்பெரிய விருது. நன்றி செலுத்துவது நம் தமிழர்களின் பண்பாடாகும் என்று நன்றி உரை உரைக்க எம்மை அழைத்தமைக்கு நன்றி. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி இணைந்து நடத்தும் உலக சாதனை பன்னாட்டு கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பயன்பெற்று எங்களையும் பெருமைப்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி. எம் கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வுலக சாதனை நிகழ்வுக்கு வருகை தந்த எம் கல்லூரியின் தாளாளர் தவத்திரு யத்தீஸ்வரி நீலகண்ட பிரியா அம்பா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியை சிறப்புற வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நாகதீபா அம்மா அவர்களுக்கும் துணை முதல்வர் முனைவர் ரா சுகந்தி அம்மாவுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பின் துணைவேந்தர் பேராசிரியர் என் பஞ்சநாதம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை அவர்களுக்கும் நன்றிகள் பல. சிறப்பு விருந்தினராக வந்து எங்களை பெருமைப்படுத்திய தமிழ் செம்மல் முனைவர் சு இளவரசி அம்மா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பின் இந்நிகழ்ச்சியை வெற்றியின் பாதையில் செலுத்தி கொண்டிருக்கும் எம் கல்லூரியின் பேராசிரியர்கள் அனைவருக்கும், மாணவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி 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 என்று நன்றி பாராட்டி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்நிகழ்வினை தொடர்ந்து நடத்துமாறு கணிதத்துறை பேராசிரியர் மற்றும் ஆசிரியர்களை வரவேற்கிறோம். நன்றி. Thank you, ma'am. Rajlakshmi. Yes, ma'am. You can start, ma'am. Okay, ma'am. Good evening, everyone. It's my honor to welcome you all on this day where we will be celebrating our world record of the multinational ritual confluence. The capacity to learn is a gift. The ability to learn is a skill. The willingness to learn is a choice. Now, I invite Mrs. S. Kalaivani ma'am, Assistant Professor, Department of Mathematics, to deliver the welcome address. Very good to one large gathered here. It gives me an immense pleasure to start this auspicious occasion by welcoming everybody. I would like to extend my hearty welcome to our Reverend Secretary Yatishwari Neelakanda Priya Amba, who constantly encouraging us. The essence of great leadership is influence and not authority. With this note, I would like to welcome the respected Principal Dr. N. Nagadipa and Vice Principal Dr. R. Suganti to this function. We celebrate your leadership and you are keep on influencing us. We welcome you, ma'am. Stars shine at night. Some stars at bright daylight. It's our pleasure to welcome one such star. Dr. Bhuvaneshwari Esakimuthu, MBBS, MD, Specialist in Psychiatry at Abu Dhabi, UAE, the Honorable Chief Guest of today's function. I also extend my warm welcome to Dr. Panjanathan, Vice Chancellor, Tamil Nadu Teachers Education University, Chennai. And also I like to welcome Organizing Secretary, Dr. T. Sivasakti Rajammal, Assistant Professor of Department of Educational Psychology, and Dr. T. Premalada, Assistant Professor of Department of Education, Bardiyar University, Coimbatore. He who puts his soul and heart in uplifting others attains dignity. Yes, I welcome all the staff members. Last but not least, I sincerely welcome all my students. You are strong and smart. Once again, I welcome everyone to this program. Thank you. Thank you, ma'am. The world is full of diamonds and gems, and we are having some of them today to build this event. With this note, I introduce our today's chief guest,
Dr. Bhuvaneshwari Isekimuthu, MBBS MD Psychiatry. She did her MBBS from Tirunelveli College and MD Psychiatry from Madras Medical College. She worked as a consultant psychiatrist in Chennai, currently working as a specialist in psychiatry at Abu Dhabi, UAE. Her area of interest is child, adolescent, and women mental health. Now the session is hand over to you, ma'am. வணக்கம், நான் டாக்டர் புவனேஸ்வரி. நான் பேசுறது கேக்குதா? Yes, ma'am. ஓகே, தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நீலகண்ட அம்பாக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளோ நேரம் கவனிச்சிட்டு இருந்தேன். நீங்கெல்லாம் ரொம்ப தமிழ்ல சுத்தமா அப்படி பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு அப்படியெல்லாம் பேச முடியாது. நான் கேஷுவலாகவே கொஞ்சம் இங்கிலீஷும் கலந்து இந்த டாபிக்கை எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து விமென்ஸ் மென்டல் ஹெல்த், அதாவது பெண்களோட மனநல பிரச்சனைகள். முதல்ல மனநலம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மனநலத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, மனநலம் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் தன்னை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு வாழ்க்கையில ஏற்படுற சவால்கள் எல்லாம் நல்லபடியா கையாண்டு தன்னை சுத்தி இருக்கிற மற்றவங்களோட இணைந்து சந்தோஷமா வாழ்றது, அதுதான் மனநலம். நாட் ஜஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ். வெறுமன பிரச்சனை இல்லாம, மனநல பிரச்சனை இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லை, இது எல்லாம் ஒரு உடல் நலம், நல்ல மனநலம், நல்ல சமூக நலம், இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் மனநலம்னு WHO சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மனநல பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்க்கணும்னா, மனநல பிரச்சனைகளை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து சிவியர் மென்டல் டிசார்டர்ஸ், இன்னொன்று வந்து காமன் மென்டல் டிசார்டர்ஸ். சிவியர் மென்டல் டிசார்டர்ஸ்ங்கிறது வந்து நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கிற, நம்ம பொதுவா நினைக்கிறது இந்த ஸ்கிசோஃப்ரீனியா, பைபோலர், அந்த மாதிரி உடனே மருத்துவ சிகிச்சை தேவைப்படுற மாதிரியான மனநல நோய்கள். இது வந்து நம்ம காமனா பாக்குறது, ரோட்ல வந்து என்ன பண்றோம்னு தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க, இல்ல ரொம்ப வயலண்டா இருக்கிறது, அடுத்தவங்களை தாக்குறது, இல்ல தானா பேசிட்டு இருக்கிறது, தன்னை பத்தி ஒழுங்கா அக்கறை எடுத்துக்காம சரியா குளிக்காம வைக்காம இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் சிவியர் மென்டல் டிசார்டர்ஸ். இதை பத்தின அவேர்னஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம இப்ப பார்க்க போறது காமன் மென்டல் டிசார்டர்ஸ். இந்த காமன் மென்டல் டிசார்டர்ஸ்ங்கிறது பொதுவா காமனா ட்ரீட் பண்ணப்படாத டிசார்டர்ஸ். ஆனா இது சகஜமா இப்ப நம்மளுக்கு சாதாரணமா வர காய்ச்சல், தலைவலி, இருமல், சளி மாதிரி எல்லாத்துக்கும் இது வந்து போயிட்டே இருக்கும். ஆனா யாரும் அதை பெருசா கண்டுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி காமன் மென்டல் டிசார்டர்ஸை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் இந்த ஃபீமேல்ஸ்ல, பெண்கள்ல ஏன் ஜாஸ்தியா இருக்கு, எவ்வளவு தூரம் ஜாஸ்தியா இருக்கு, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்றேன். யூஸ்வலா இந்த காமன் மென்டல் டிசார்டர்ஸ் வந்து உடனே ஐடென்டிஃபை பண்ணப்படுறது இல்லை. ஏன்னா மக்கள் இதை வந்து ஒரு மனநோய் அப்படின்னு நினைச்சுக்கிறது கிடையாது. பொதுவா இந்த மாதிரி இந்த காமன் மென்டல் டிசார்டர்ஸ்ல இருக்க வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சொமேட்டிக் சிம்டம்ஸ். இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் ஏதாச்சும் தொந்தரவுகள் வர்றப்போ நம்ம சொல்லுவோம், எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, உடம்புக்கு முடியல, பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா போயிடும், இது இப்படிதான் இருக்கும், இந்த சமயம் இப்படிதான் இருக்கும், நீ ஏன் நினைச்சேன்னா சரியா போயிடும், நம்மளால முடியும்னு நினைச்சா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிடுறது. அதுக்கு வந்து மருத்துவ உதவி தேவை அப்படிங்கிறதே நம்ம நினைக்கிறது கிடையாது. அந்த மாதிரியான காமன் மென்டல் டிசார்டர்ஸை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஏன்னா இதெல்லாம் ஏர்லியர் ஸ்டேஜ்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டர் டியூரேஷன்லேயே இதை ட்ரீட் பண்ணி கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடலாம். யூஸ்வலா பொதுவா மக்களுக்கு சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸை பத்தி இருக்கிற ஒரு பயம், ஸ்டிக்மா என்னன்னா, இதுக்கு டிபெண்ட் ஆயிடுவோம், ரொம்ப நாளைக்கு மாத்திரை போட்டே இருக்கணும், நிறுத்தவே முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி காமன் மென்டல் டிசார்டர்ஸ் வர்றப்போ
ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல ஷார்ட்டர் டியூரேஷன், ரொம்ப கம்மி நாளைக்கு மாத்திரை. சில பேர் ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல வரப்போ மாத்திரைகளே தேவை கிடையாது, கவுன்சிலிங்ல ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஈஸிலி ட்ரீட்டபிள் பட் அன்நோட்டிசபிள், which is not commonly treated also. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்பதான் இருக்குதா, இப்ப மட்டும்தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோமா, முந்திலாம் இல்லையா, இதெல்லாம் என்ன திடீர்னு இப்ப வந்துருச்சா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. இந்த பிரச்சனைகள் ரொம்ப காலமாவே இருக்கு, நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஓகே, பெண்களுக்கு வந்து இது அதிகப்படியாவே இருக்கு. இந்தியால 1 in every 5 women suffer from some common mental disorder, not the severe, the common ones. ரொம்ப சாதாரணமான இது 5ல ஒரு பெண்ணுக்கு இந்த தொந்தரவு இருக்கு. அந்த அளவுக்கு இது பரவலா இருக்கு. இன்னொன்னு, இந்த மாதிரி காமன் மென்டல் டிசார்டர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ உடம்புக்கு ஒரு வைரல் ஃபீவர் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தலைவலி, காய்ச்சல், மூக்குல இருந்து தண்ணி வடிகிறது, இருமல் அந்த மாதிரி இருக்குதோ, அதே போல இந்த ஒவ்வொரு டிசார்டருக்கும் சில சிம்டம்ஸ் இருக்கு. அந்த சிம்டம்ஸை வச்சு இதை ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். என்னன்னா, இது வந்து ஒரு தொந்தரவு, இதுக்கு நம்ம ஹெல்ப் சீக் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் இதை நம்ம கண்டுக்காமலே இருக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக எனக்கு இது சான்ஸ் கொடுத்த நீலகண்ட அம்பாக்கு ரொம்ப நன்றி. நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா சொல்றேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி இந்த மென்டல் டிசார்டர்ஸ் எல்லாமே வந்து தொற்றா நோய்கள். லைக் ஒருத்தங்க தொற்று நோய்னா உங்களுக்கு தெரியும்ல, கம்யூனிகபிள். இப்போ நடந்துட்டு இருக்க கொரோனா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவக்கூடியது. ஆனா இந்த மனநல நோய்கள் எதுவுமே ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தொத்தாது. இது வந்து கண்டேஜியஸ் கிடையாது. ஓகே, இப்போ ஏன் பெண்களோட மனநல பிரச்சனைகளை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற மாற்றங்கள் போலவே மனசுலயும் சில ஆண் பெண் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு காரணம் நம்மளோட ஹார்மோன்ஸ். வந்து என்னதான் ஓவரீஸ்ல இருந்து வந்தாலும் அது வந்து வெறுமனே யூட்ரஸ்ல இருந்தோ இல்ல பிரெஸ்ட்ல மட்டுமோ ஆக்ட் பண்ண போறது கிடையாது. ஃபீமேல் ஸ்பெசிபிக் ஆர்கன்ஸ்ல மட்டும் ஆக்ட் பண்ண போறது கிடையாது. அது வந்து என்டையர் பாடி, பிளட், அந்த ஹார்மோன் வந்து பிளட்ல கலந்துடும். பிளட்ல கலக்கிறப்போ அது எல்லா ஆர்கன்ஸ்லயுமே ஆக்ட் பண்ண போகுது. அதே போல அது மூளையிலையும் ஆக்ட் பண்ண போகுது. மனசுங்கிறது மூளைக்குள்ள இருக்கிற ஒரு சர்க்கியூட். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் பிளட்ல கலந்து மூளையில இருக்கிற அந்த சர்க்கியூட் விச் இஸ் த மைண்ட்லயும் ஆக்ட் பண்ணும். ஆக்ட் பண்றப்போ ஃபீமேல்ஸ்க்கு அந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால மூட் சேஞ்சஸும் அதிகமா ஏற்படும். இது வந்து எல்லா பெண்களுக்கும் இயற்கையா நடக்கிற ஒண்ணு. இது வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணிட முடியும், இதுக்கு லைக் இந்த மாதிரி எனக்கு வர்றது ஒன்றும், நான் வந்து இதுக்கு இம்யூன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா பெண்களுக்குமே இந்த சேஞ்சஸ் வரும். இது எந்த அளவுக்கு இருக்கு, அந்த சேஞ்சஸோட சிவியாரிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ஒவ்வொரு ஃபீமேலை பொறுத்தும் மாறப்போகுது. ஓகே, நம்ம ஃபீமேல் ஹார்மோன்ஸ் பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இதுல இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து குட் ஹார்மோன் ஃபார் மைண்ட், வேறஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் இது வந்து பேட் ஹார்மோன். அதாவது மனசை சந்தோஷமா உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வேறஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் அதோட உல்டா வேலைகள் பார்க்கும், நம்மள கொஞ்சம் லோ மூட்ல கொஞ்சம் இரிட்டபிளா வச்சுக்கும். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் எப்பெல்லாம் உடம்புல ஹையா இருக்கும், இது வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள ஒத்து வரும். ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஹையா இருக்கிற சமயம் பொதுவாகவே எல்லா ஃபீமேல்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. வேற அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் அதிகமாகும். இது நார்மலா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும். அந்த சமயத்துல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் மூட் சேஞ்சஸ் வரும், மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சமயம் ஜாஸ்தியா மூட் வந்து மனசு வந்து ஒரு சமயம் சந்தோஷமா இருக்கிறது, அப்புறம் காரணமே இல்லாம கோவம் வர்றது, காரணமே இல்லாம அழுக வர்றது, இதெல்லாம் மாறி மாறி வரலாம் இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால. இதுதான் பெண்களுக்கு மனநல பிரச்சனைகள், மனநலமே வேற மாதிரி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துல என்னென்ன மாதிரி மனநல பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறமா இந்த காமன் மென்டல் டிசார்டர்ஸை பத்தி சொல்றேன்.
இந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸோடைய ஸ்ப்ளர்ஜ் சர்ஜ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கிறது பியூபர்ட்டியில. ஸோ பியூபர்ட்டி அந்த நார்மலா 12 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சமயம் வந்து அடோலசென்ஸ் அப்படிங்கிற அந்த இளமை பருவத்துக்கு ஒரு ஃபீமேல் என்டர் ஆகிறா. அப்போ இந்த சமயத்துல அந்த 12 இயர்ஸ் ஆரம்பிக்கிறப்போ எரிக் எரிக்சன் அப்படின்னு ஒரு டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட் இருந்தார். அவர் வந்து சைல்டோட டெவலப்மெண்ட்டை வந்து ஒரு 8 ஸ்டேஜஸா பிரிச்சார். அப்போ இந்த 12 இயர்ஸ் அடோலசென்ஸ் ஆரம்பிக்கிறப்போ 12 to 18 இயர்ஸ் அவர் அடோலசென்ட் பீரியட்னு சொல்றார். அந்த சமயத்துல நார்மலா எல்லா ஆண் பெண் எல்லாருக்குமே மனசளவுல நடக்கிற சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடென்டிட்டி வர்சஸ் கன்ஃபியூஷன் அப்படிம்பார். ஐடென்டிட்டினா நான் யார், என்னால என்ன முடியும், என்னால என்ன முடியாது, நான் ஏன் இதை செய்யக்கூடாது, நான் ஏன் இதை செய்யணும், நான் ஏன் இவங்க பேச்ச கேட்கணும், இப்படின்னு தன்னை பத்தின டவுட், தன்னால என்ன முடியும், தன்னோட லிமிட்ஸ் என்ன, பவுண்டரிஸ் என்ன அப்படிங்கிற சந்தேகம் வரும் அவங்களுக்கு. இந்த சந்தேகம் கிளியர் ஆகி அவங்க தன்னை புரிஞ்சு நான் இதுதான் அப்படின்னு புரிஞ்சு வர்றதுக்கு 18-20 வயசு ஆயிடும். ஸோ இந்த 12-18 வயசுல இந்த கன்ஃபியூஷன் அதிகப்படியா இருக்கும். அப்போ அவங்களுக்கு உடம்புலயும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அந்த செக்ஷுவல் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அதை புரிஞ்சுக்கவே கஷ்டப்படுவாங்க. அது கூடவே மனசுலயும் இந்த மாதிரி தன்னை பத்தின டவுட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். அப்போ ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷன் வந்து மூட் ஸ்விங்ஸ், நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சமயம் சந்தோஷமா இருக்கிறது, ஒரு சமயம் கோபப்படுறது, அழுகிறது, காரணமே இல்லாம எரிச்சலாகிறது, இதெல்லாம் ஜாஸ்தியா வரும். இது வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க அந்த அடோலசன்ட் பீரியட்ல நினைச்சுப்பாங்க இதெல்லாமே லைக் இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. காமனா இந்த பியூபர்ட்டியில வர்ற சேஞ்சஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ். இந்த மூட் ஸ்விங்ஸ் வர்றப்போ திடீர்னு கோவம் வரும். சாதாரணமா பேசிட்டு இருக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு நார்மல் கமெண்ட் பாஸ் பண்றப்போ அவங்க நினைச்சுக்கலாம் இவங்க என்ன ஹர்ட் பண்றாங்க, என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய சுயமரியாதைய குறிச்ச டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நான் ஐம் நாட் worthful of anything, எனக்கு வந்து எதுக்குமே நான் இருக்கிறது, நான் வாழ்றதுல தகுதி இல்லை, என்னால எதுவும் செய்ய முடியாது, அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. இது மாதிரி டவுட்ஸ் வர்றப்போ அதை வெளியில சொல்லலாமா கூடாதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இதனுடைய வெளிப்பாடு வந்து கோபம், எரிச்சலா தான் இருக்கும். பொதுவா நீங்க பார்த்திருக்கலாம், அப்பா அம்மா வந்து ஏதாவது சொல்றப்போ இந்த வயசுல அந்த 9th 10th படிக்கிற பசங்க எல்லாம் அப்பா அம்மா பேச்ச கேட்க கூடாது, இவங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு எதிர்த்து பேசுறது ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அவங்கள புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இது வந்து நார்மலா இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இதை கிராஸ் பண்ணி அந்த 18 இயர்ஸ் வரப்போ தன்னை புரிஞ்சுக்கிடுவாங்க. நார்மலா நடக்கிறது, நம்மளுமே இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். இதனுடைய சிவியாரிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு இது அதிகமா இருக்கும், சில பேர் இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அது அந்த இண்டிவிஜுவலோட திறமையை பொறுத்தது. இதுவே ஒரு அதிகப்படியான பிஹேவியர் சேஞ்சஸ் இல்ல அதிகப்படியான மூட் சேஞ்சஸ். பிஹேவியர் சேஞ்சஸ் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறது, சாதாரணமா அமைதியா இருக்கிற ஆளு திடீர்னு அதிக அளவுல கோவப்படுறது, ஏதாவது பொருட்களை போட்டு உடைக்கிறது, அடுத்தவங்களை அடிக்க ட்ரை பண்றது, இல்ல அடிக்கிறது, பிசிக்கல் வயலன்ஸ், இல்ல தன்னை காயப்படுத்திக்கிறது. பொதுவா இந்த இடத்துல வந்து செல்ஃப் ஹார்ம்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ஃபோர்ஆர்ம்ல இந்த இடத்துல நிறைய கட்ஸ் பண்ணிப்பாங்க. அடலசன்ஸ் கிட்ட இது நிறையவே பார்க்கலாம். என்ன பண்றது ரொம்ப குழப்பமா இருக்கும், என்ன பண்ணன்னு தெரியாதப்போ டக்குன்னு இப்படி கட் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் நிறைய அடலசன்ஸ் கிட்ட இருக்கும். சில பேர் இதை வெளியில தெரிஞ்சது கூட, இந்த இடத்துல கட் பண்ணா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தைஸோட இன்னர் சைட், தொடையில உள்பக்கமா இந்த மாதிரி கட் பண்ணிப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட், சின்ன பிளேடு இல்ல நைஃப் வச்சு அப்படி கட் பண்ணிப்பாங்க. அப்படி கட் பண்றது அவங்களுக்கு ஒரு இமோஷனல் ரிலீஃபா இருக்கும். இந்த மாதிரி இந்த செல்ஃப் ஹார்ம் பிஹேவியர் இருந்தாலோ, இல்ல அதிகப்படியான கோபம், இல்ல அடிக்கிறது உடைக்கிறது அப்படி இருந்தாலும், இல்ல இன்னொரு எக்ஸ்ட்ரீம்
ரொம்ப அழுதுட்டே இருக்கிறது, யார்கிட்டயும் பேசாம போயிடுறது, பொதுவா பேசி பழகிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படியே கட் பண்ணி தனியா ஐசோலேட் ஆயிடுறது, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து அவங்க கிட்ட பேச பிடிக்காம இருக்கிறது, யாரையும் கண்ணுக்கு நேரா பார்க்காம குனிஞ்சு பேசுறது, இந்த மாதிரியான சேஞ்சஸ் ஏதாவது இந்த அடோலசன்ஸ் கிட்ட தெரிஞ்சால் அந்த சமயம் மருத்துவ உதவி கண்டிப்பா சீக் பண்ணணும். நான் உங்களுக்கு நார்மலா எப்படி இருக்கும், அது எந்த இடத்துல டீவியேட் ஆகுது, எப்போ நீங்க மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணணுங்கிறத இதே போல ஒவ்வொரு இதுலயும் சொல்லிட்டே வரும். ஸோ இதுல பேரண்ட்ஸோட, ஏன்னா காமனா இருக்கிற டவுட்ஸ், பேரண்ட்ஸுக்கு இருக்கிற டவுட்ஸ், அடோலசன்ட்டை எப்படி டீல் பண்றது, அவங்க வந்து என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றோங்கிறதையே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி டீல் பண்றது அப்படின்னா, இந்த சேஞ்சஸ் வந்து ஃபேமிலியில திடீர்னு அந்த அடோலசன்ட் பீரியட்ல வந்தா அது கஷ்டம். அதாவது நம்ம ஃபேமிலி ஹவ் யூ ரியர் த சைல்டு, குழந்தைய பார்த்துக்கோ, இந்த ஃபேமிலியோட என்வாயர்மெண்ட் வந்து சின்ன வயசுல இருந்தே இப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தா இந்த அடோலசன்ட் சேஞ்சஸ், இந்த மூட் சேஞ்சஸை ஹேண்டில் பண்றது இந்த இண்டிவிஜுவலுக்கு ஈஸியா இருக்கும். யூஸ்வலா பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குழந்தை கோவப்படுறப்போ, என்னன்னு புரியாம கோவப்படுறப்போ, கத்தாத, வைக்காத, உன்னால உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு கோவப்படுறதுக்கு பதிலா அமைதியா பொறுமையா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறது நிதானமா கேட்கணும். அவங்க என்ன அவங்க கோத்ரூ பண்ற லைக் அவங்களோட மனநிலைய புரிஞ்சுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணணும். இதை ட்ரை பண்றாங்கங்கிறது அப்புறமா தான் அந்த அடோலசன்ட்டுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னொன்னு, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட வந்து இந்த மாதிரி மூட் சேஞ்சஸ் வர்றப்போ இல்ல அதிகப்படியா கோவங்கள் வர்றப்போ முதலே சொல்லிடணும், இந்த இப்படி கோவப்பட்டா இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் இருக்கும்பா, இப்போ நீ வந்து தேவையில்லாம கோவப்பட்டால் இல்ல வீட்டுல பொருளை போட்டு உடைச்சால் இந்த மாதிரி, இல்ல உன்னை ஹர்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட், லைக் நீ பேசுறது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அதனால நாங்க அமைதியா இருந்துப்போம், இல்ல நாங்க வித்ட்ரா பண்ணிப்போம் இப்படின்னு சொல்றது வந்து அவங்க கொஞ்சம் தன்னோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில பேர் வந்து தானாவே இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, சில பேரால அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில பேர் என்ன எங்க அப்பா அம்மா தானே, நான் கோவப்பட்டா என்ன அப்படின்னு இருந்துக்கிற குழந்தைங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட இப்படி ஸ்ட்ரிக்டா ரூல் சொல்லி உன்னோட பவுண்டரி இதுதான், நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ அவங்களோட இமோஷன்ஸை அவங்களால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொன்னு, இப்போ திடீர்னு ஒரு குழந்தை இந்த மாதிரி இந்த வாலிப வயசுல அமைதியா பேசாம இருந்தா திரும்ப திரும்ப போய் என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும், நீ ஏன் இப்படி இருக்க, நான் எதுவும் பண்ணிட்டேன்னா, வீட்டுல எதுவும் நான் இப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்கான ஸ்பேஸை கொஞ்சம் கொடுக்கணும். சில சமயம் அவங்களே யோசிச்சு ஓகே இதுதான் அப்படின்னு அவங்களே டீல் பண்ணிப்பாங்க, தே கேன் ஃபிக்ஸ் திங்ஸ், அந்த ஸ்பேஸையும் ஓரளவுக்கு கொடுக்கணும். இன்னொன்னு, அவங்க இந்த மாதிரி டீல் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வர்றாங்க, அவங்க இமோஷன்ஸை டீல் பண்ணி வர்றாங்கிறப்போ அந்த இடத்துல உடனே அப்ரிஷியேட் பண்ணணும். இது ரொம்ப இந்த சுச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ணமா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த பிரைஸ் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் கூட்டும், அவங்களோட சுயமரியாதை மதிப்பை அது கூட்டும். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அடோலசன்ட் பீரியட்ல ஸ்லீப் சேஞ்சஸ், லைக் லேட்டா தூங்கி லேட்டா எழும்புறது, அப்புறம் இந்த லீவ் நாளெல்லாம் ரொம்ப நேரம் நைட் ரொம்ப நேரம் டிவி பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸோட போறது, இது எல்லாமே பொதுவா செய்யறது தான். ஆனால் இந்த மாதிரி மூட் சேஞ்சஸ் இருக்கிறப்போ ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், லைக் ஒரு பர்டிகுலர் ரிதம், அந்த ஸ்லீப், ஃபுட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ரிதம் அப்படியே ஃபாலோ பண்ணுனா நம்மளோட மென்டல் ஹெல்த் இன்னும் பெட்டரா இருக்கும். அதாவது குறிப்பிட்ட இந்த டைமுக்கு படுத்து இந்த டைமுக்கு எழுந்தணும், மீல்ஸ் வந்து 4 times மீல்ஸோ 3 times மீல்ஸோ இந்த டைமுக்கு கரெக்டா எடுத்துக்கிடணும், அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 10 மணிக்கு சாப்பிட்டு, இன்னொரு நாளைக்கு 8 மணிக்கு சாப்பிட்டு, இன்னொரு நாள் 12 மணிக்கு சாப்பிட்டு, அப்படி இல்லாம தினமும் பிரேக்ஃபாஸ்ட் 9:30னா 9:30, அந்த மாதிரி ஃபேமிலியுமே அந்த ஸ்கெடியூல அந்த ரிதமை நார்மலா மெயின்டைன் பண்ணா இன்னும் ஹெல்தியா இருக்க முடியும். இந்த மூட் சேஞ்சஸ் எல்லாம் என்டையர்லி பாடியோட சேஞ்சஸ்லயும் வரும், லைக் தூக்கம் சரியா இல்ல பசிச்சதுன்னா கூட இதெல்லாம் அதிகமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, எக்ஸசைசஸ்.
எக்ஸசைசஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்ப எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. எப்படி நம்ம தினமும் 3 வேளை சாப்பிடுறோமோ அதே போல வாரத்துக்கு குறைஞ்சது 5 தடவையாச்சும் 30 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும். இது வந்து யாருமே செய்யறது இல்லை. எக்ஸசைஸ் எல்லாம் பிளேயர்ஸ், அத்லெட்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஆனா நல்ல எக்ஸசைசஸ் பண்றப்போ லைக் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரிஸ்க் ஆக்டிவிட்டி 5 times a week பண்றப்போ மூளையில வந்து என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரும். அது இது இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து டோஸ் டிபெண்ட்னு சொல்லுவோம். டோஸ் டிபெண்ட்னா இன்னைக்கு நீங்க அரை மணி நேரம் எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கான என்டார்ஃபின் செக்ரீட் ஆகும். அதே இது நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு தான். இப்போ அரை மணி நேரத்துக்கு 30 mlன்னு வச்சுப்போமே. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் an எக்ஸாம்பிள். மைக்ரோ அது வந்து நானோகிராம்ஸ்ல தான் வரும். 30 mlன்னு வச்சுக்கிறோம்னா 5 நிமிஷம் பண்றப்போ 5 ml தான் வரும். ஸோ எந்த அளவுக்கு எக்ஸசைசஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரீட் ஆகும். ஸோ தினமும் எக்ஸசைசஸ் பண்றதை வழக்கமா வச்சுட்டா இந்த மூட் சேஞ்சஸையும் கொஞ்சம் ஈஸியா டீல் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணியும் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அதிகப்படியா எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். இன்னொன்று இந்த அடோலசன்ட் பீரியட்ல எந்த சைக்கியாட்ரிஸ்டுமே நேரா மாத்திரை மருந்து அப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்றது கிடையாது. ஒர்க் பண்றது லைக் கவுன்சிலிங் செஷன்ஸ் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க பயந்துகிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போனாலே மாத்திரை ஆரம்பிச்சிட போறாங்க அப்படின்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. நிறைய தெரப்பீஸ் இருக்கு. தெரப்பீஸ் எல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டியில வர சேஞ்சஸ். அடுத்த ஹார்மோனல் ஸ்பைக்ஸ் எல்லாம் வரப்போறது பிரெக்னன்சி. பிரெக்னன்சில ஒரு ஃபீமேலுக்கு நார்மலா அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பிரெக்னன்சி சஸ்டெயின் ஆகணும்னா ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் தான் ஜாஸ்தி. அதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் பிரெக்னன்சியை. அப்ப நான் சொன்னேன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஏற்கனவே இட்ஸ் அ பேட் ஹார்மோன் ஃபார் த மைண்ட். அப்ப இந்த சமயத்துல டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் அதிகப்படியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து எல்லா ஃபீமேல்ஸுக்குமே இந்த பிரெக்னன்சி சேஞ்சஸ் வருது. அப்ப எல்லாருக்குமே டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வந்துருமா அப்படின்னா இல்ல. பொதுவா இந்த மென்டல் டிசார்டர், எனி மென்டல் டிசார்டர் வர்றதுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ரெடிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மரபுலே நம்மளுடைய ஃபேமிலியில ஏதாச்சும் இந்த மனநல நோய்கள் வர்றதுக்கான ஒரு மரபணு எங்கேயோ வந்துட்டு இருக்கணும். அது வந்தாதான் மனநல நோய்கள் வரப்போகுது. அப்படி அந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ரெடிஸ்போசிஷன் இல்லாதவங்களுக்கு இது வரப்போறது கிடையாது. ஒண்ணு. அப்போ என்னோட தாத்தாக்கோ பாட்டிக்கோ இல்ல என்னோட சொந்தக்காரங்க யாருக்கோ மனநல நோய் இருக்கு, அப்ப எனக்கு வந்துருமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஒரு மனநல நோய் வர்றதுக்கு இந்த ஜீன், அது கூட என்வாயர்மெண்ட்ங்கிறது நம்ம இருக்கிற சூழ்நிலை வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா இல்ல அது நம்மளுக்கு பாதிப்பு உண்டு பண்ற மாதிரி இருக்காங்கிறத பார்க்கணும். இப்போ சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட்னா எதுவும் ஸ்ட்ரெஸ் இல்லை, நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, நல்ல மாரல் சப்போர்ட் இருக்கு, நல்ல சந்தோஷமான குடும்பம், அப்பா அம்மா நல்லா பாத்துக்கிறாங்க, குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க, நல்ல வேலை இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது வந்து ஒரு சப்போர்ட்டிவான என்வாயர்மெண்ட். அந்த இடத்துல மனநல பாதிப்புகள் வராது. இப்போ அதே இது கஷ்டம், எனி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் மெடிக்கல் கண்டிஷன் ஆர் எனி ப்ராப்ளம் இந்த ஃபேமிலி, இல்லை அப்பா அம்மாக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த என்வாயர்மெண்ட், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட் இந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸ்னா நம்ம மரபுலே இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா இது ரெண்டும் இன்டராக்ட் பண்றப்போ அந்த ஜீனும் நம்மளுடைய நெகட்டிவ் என்வாயர்மெண்ட்டும் இன்டராக்ட் பண்ற நேரத்துலதான் இந்த மென்டல் இல்னஸ் வரப்போகுது. ஸோ எல்லாருக்கும் இது வரும் அப்படின்லாம் கிடையாது. இதுதான் இது வந்து 1 in 5 womenல தான் நடக்க போகுது. இந்த பிரெக்னன்சில வர்ற இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வந்து சிலது நார்மலாவே லைக் ஆங்ஸைட்டின்னு கூட சொல்ல முடியாது, சம் கன்சர்ன்ஸ் அபவுட் த பேபி. இந்த யூஸ்வலா இந்த ஃபர்ஸ்ட் டைம் மம்மிஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும். எப்படி இந்த டெலிவரியை நம்ம இந்த பிரெக்னன்சி எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம், குழந்தைய நல்லபடியா பாத்துக்க முடியுமா, இந்த குழந்தைக்கு நம்ம ஒழுங்கா சாப்பிடுறோமா, எதுவும் உடல்நல குறைபாடுகள் இல்லாம நல்லபடியான குழந்தை பிறக்குமா, அப்படி நல்லபடியா பிறந்துட்டாலும் நம்மளால நல்லபடியா பாத்துக்க முடியுமா, ஆரம்பத்துல குழந்தைய பாத்துக்கிறது கஷ்டமா இருக்குமே, என்ன செய்ய போறோம், எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு குழப்பம், டவுட்ஸ் இதெல்லாம் நார்மலாவே இருக்கும். இதுவே
ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்குன்னா 3 இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறத மூணு விதமா நம்ம சைக்காட்ரில எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து சிவியாரிட்டி. சிவியாரிட்டிங்கிறது இந்த தாட்ஸ், இந்த டவுட்ஸ், இந்த இப்போ சொன்னல இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறது. அதாவது அளவுக்கு அதிகமான கன்சர்ன்ஸ் இது நம்மளோட நார்மல் ஃபங்க்ஷனிங்கையே எஃபெக்ட் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு தாய் சரியா தன்னோட வேலைகளை செய்ய முடியாம, இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா வேலையில கவனம் செலுத்த முடியாம, சமையல் வேலை பண்றாங்கன்னா சமையல் வேலையை செய்ய முடியாம, வீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒழுங்கா பிளான் பண்ண முடியாம, யோசிக்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய நார்மல் டே டு டே ஃபங்க்ஷனிங்க எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிவியர். அந்த அதே பத்தி யோசிச்சு சாதாரண வேலைகளை செய்ய முடியாம இருக்கிறாங்க. இது எவ்வளவு நாளைக்கு இருக்கு? இப்போ இது 2 நாளைக்கு இருந்தா அது இல்னஸ்னு சொல்லுவோமா? இல்ல, குறைந்தது 2 வாரங்கள், 2 வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி இருந்தாதான் இத வந்து ஒரு இல்னஸ்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி 2 வாரத்துக்கு மேல தொந்தரவு இருந்துட்டே இருக்கு, வேலை சரியா செய்ய முடியல, தூக்கம் சரியா இல்ல, சாப்பாடு சரியா சாப்பிட முடியறது இல்ல, இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா அப்போ டாக்டரை பார்க்கணும். இல்ல சாதாரணமாவே எனக்கு பயமா இருக்கு, ஆனா அடுத்து நான் யாரையாச்சும் பாக்குறேன், என் ஃப்ரெண்டை பாக்குறேன், இல்ல நான் ரிலேட்டிவ்ஸை பாக்குறேன், நான் சந்தோஷமா பேசுறேன், மறந்துட்டேன் அப்படின்னா அது ஒன்றும் பயப்படுறதுக்கானது இல்லை. இதெல்லாம் நார்மல். பிரெக்னன்சில குறிப்பா இந்த 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 மாதிரி பதட்டத்தையோ மன அழுத்தத்தையோ டிப்ரெஷன் இல்ல ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் அடோலசன்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான் ஒரு நார்மல் ரிதம், ஒரு ஸ்லீப் பேட்டர்ன், ஃபுட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், இது எல்லாமே நார்மலா வழக்கமா ஒரு ஸ்கெடியூல் வச்சு இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று, இந்த பிரெக்னன்சி டைம்ல மேஜர் சேஞ்சஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க போற சேஞ்சஸ், குறிப்பா ஒரு வீடு மாத்துறது, இல்ல ஒரு இடம் மாறுறது, இல்லைன்னா ஒரு வேலை மாறுறது, இந்த மாதிரி மேஜர் சேஞ்சஸ் எதுவும் செஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அதையும் மீறி இந்த பிரெக்னன்சில வந்து இந்த மாதிரி மூட் சேஞ்சஸ் இருக்கு, எனக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல பயம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா மூட் சார்ட் அப்படின்னு ஒண்ணு மெயின்டைன் பண்ணலாம். அந்த மூட் சார்ட்ல வந்து காலையில இப்போ மூட் நல்லா இருக்கிறப்போ, ஹாப்பியா இருக்கிறப்போ மூட் வந்து ஹாப்பின்னு சொல்லிட்டு அந்த சமயம் என்ன மாதிரி யோசனைகள் வந்துச்சு, எதை நினைச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத ஒரு டைரியில குறிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்ப சோகமா இருக்கிறோமோ அதையும் எழுதிட்டு எதனால சோகமா இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிச்சு வச்சுக்கலாம். இது டைமிங்ஸையும் மெயின்டைன் பண்ணலாம். வழக்கமா இந்த மூட் சேஞ்சஸ் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். இந்த டைரியில மெயின்டைன் பண்ணிட்டு அதை ஸ்டடி பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு மத்தியானம் இல்ல சாயந்தரம் இல்ல காலையில எழும்புறப்போ அப்ப நம்மளோட மூட் ரொம்ப லோவா இருந்திருக்கலாம், இல்ல அந்த சமயம் ரொம்ப பதட்டமா இருந்திருக்கலாம். அப்போ அந்த சமயம் என்ன தாட் வந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு பின்னால எப்படி ஹெல்ப் பண்ணலாம், இந்த தாட்டை நான் வந்து இந்த சமயத்துல எனக்கு இது வரப்போகுது, ஒரு 4-5 நாளா எனக்கு இந்த சமயத்துல காலையிலேயே எனக்கு மூட் டல்லா இருந்திருக்கு, நான் கொஞ்சம் பதட்டமா இருந்திருக்கேன், அப்ப அந்த சமயம் என்ன பண்ணலாம், காலையில எழும்பணும்னு நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல பாட்டு கேட்கலாம், இல்ல எனக்கு பிடிச்ச புக்கை வாசிக்கலாம். ஸோ அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்னா உங்களை ஹாப்பியா வச்சுக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனை பண்ணிட்டா அதை ஓரளவு ஓவர் கம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நார்மல் கோப்பிங் மெக்கானிசம் சொல்லிட்டு இருக்கேன். இது இல்னஸ் இருக்கிறவங்க ரொம்ப சிவியரா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அது வந்து ஃபங்க்ஷனிங் இம்பேர் பண்ணுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. ஓகே, இது வந்து நார்மலா ஒரு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது டெலிவரி ஆன உடனே. இந்த போஸ்ட்மார்ட்டம்ல திரும்ப பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது. இது வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அண்ட் சைக்கோசிஸ்ங்கிறது ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த ப்ரெசன்ட் டேஸ். அண்ட் ரீப்ரொடக்டிவ் சைக்கியாட்ரி அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியே உருவாயிட்டு இருக்குது. இந்த பிரெக்னன்சி போஸ்ட்மார்ட்டம் இதுல இருக்கிற சேஞ்சஸ் வந்து இப்போ ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறதுனால ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இன் சைக்கியாட்ரி வந்துட்டு இருக்குது. இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல், இது யாருக்கு வேணாலும் வரலாம்.
இந்த நான் முன்னாடி சொன்ன ஜெனட்டிக் ப்ரெடிஸ்போசிஷன், என்வாயர்மெண்ட், இது எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. நல்ல ஃபேமிலி என்வாயர்மெண்ட் இருக்கிறவங்க, இதுக்கு முன்ன குடும்பத்துல பரம்பரையில யாருக்குமே மனநோய் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் வரலாம். போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ங்கிறது நார்மல், இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை, அது தானா சரியா போயிடும். எப்படி இருக்கும்னா, குழந்தை பிறந்து 15 டேஸ்க்குள்ள குழந்தைய எப்படி பாத்துக்க போறோம், இந்த குழந்தைய நம்மளால பாத்துக்க முடியுமா, அந்த குழந்தைய பார்த்தாலே அழுக வரும், ஐயோ இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, நான் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட போறேன் அப்படின்னு சொல்லி கவலையா இருக்கும். இது சில சமயம் இந்த கவலையே தன்னோட செல்ஃப் ஒர்த், அதாவது நான் இந்த குழந்தைய பார்த்துக்க தகுதி இல்லாத ஆளு, அந்த மாதிரி தோன்ற அளவுக்கு கூட போயிட்டு பக்கத்துல கூட இருக்கிறவங்க மேல அது எரிச்சலா மாறும், கோவப்படுவாங்க, காரணமே இல்லாம கோவப்படலாம். இல்ல குழந்தை திடீர்னு அழுதா என்ன பண்ணன்னு தெரியாம இவங்களும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ல. இது எல்லாமே 15 டேஸ்க்கு அப்புறம், குழந்தை பிறந்து 15 டேஸ்க்குள்ள சரியா போயிடும். 15 டேஸ்க்கு மேல நீடிக்காது. இது நார்மல், இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா டியூரிங் பிரெக்னன்சி நம்ம இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்படிதான் இருக்கும், குழந்தை பிறந்த ஒரு ஃபியூ டேஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இன்னொன்னு ஸ்லீப்போட பேட்டர்னும் மாறும், குழந்தை பிறந்த உடனே ஸ்லீப் எராட்டிக்கா மாறும். அப்ப இந்த ப்ளூஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. இது 15 டேஸ்க்கு மேல நீடிக்குது, அப்போ சும்மா வெறுமனை எதுவுமே காரணமே இல்லாம அதிகப்படியான அழுக வர்றது, சோகமா இருக்கிறது, இந்த குழந்தைய நம்மளால பாத்துக்கவே முடியாது, நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, இந்த நிலைமை மாறவே போறது இல்லை, நான் இப்படியேதான் இருக்க போறேன், நான் ஒரு நல்ல அம்மாவே இருக்க முடியாது, இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவ் வியூஸ், எதிர்மறை எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா, 15 டேஸ்க்கு மேல இருந்தது அப்படின்னா அதை போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவோம். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் தேவை. இதுக்கு கண்டிப்பா சைக்கியாட்ரிஸ்ட பார்த்தாகணும். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஏன் ரொம்ப முக்கியம், இதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்றதுன்னா, நிறைய கேசஸ் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் they land up suicidal ideations. இந்த எதிர்மறை எண்ணங்கள் ஜாஸ்தி ஆகி தற்கொலை எண்ணங்கள் வரைக்கும் போயிடும். என்னால குழந்தைய பாத்துக்கவே முடியாது, நான் வாழவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் இப்ப நான் போயிட்டேன்னா என் குழந்தைய யாரு பாத்துப்பா, இப்ப குழந்தைய எதையாச்சும் நான் பண்ணிடணும், முதல்ல குழந்தைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல தாட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்கணும். இது குழந்தை பிறந்தா இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் சரியா போயிடும் அப்படிலாம் கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட், அது மேண்டேட்ரி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த அடுத்து ஃபீமேலோட லைஃப்ல மேஜர் சேஞ்சஸ், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் போறது மெனோபாஸ்ல, பெரிமெனோபாசல், நாட் ஜஸ்ட் மெனோபாஸ், பெரிமெனோபாசல். பெரிமெனோபாசல் அப்படின்னா ஆஃப்டர், டியூரிங் அண்ட் போஸ்ட் மெனோபாஸ், லைக் பிஃபோர் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் மெனோபாஸ், எல்லாமே மூணுமே சேர்ந்து வரும். ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு 60 வயசுல மெனோபாஸ் வருது, பீரியட் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா ஒரு 55ல இருந்து 60 வயசு, இந்த இடத்த தான் பெரிமெனோபாசல்னு சொல்லுவோம். இந்த பெரிமெனோபாசல் டைம்ல அகெயின் நம்ம ஃபீமேலுக்கு என்ன சேஞ்சஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்ற ரீசன் ஹார்மோனல் சேஞ்சஸ் பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே அப்படியே டிப்ளீட் ஆக போகுது, ஓவரீஸோட ஃபங்க்ஷன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும், ஹார்மோன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மூட் சேஞ்சஸ் எல்லாம் ஜாஸ்தியா வரப்போகுது. அது போக இந்த சமயத்துல இந்த 55ல இருந்து 60 வயசுல யூஸ்வலா வீட்டுல நடக்கிற பிரச்சனை அப்படின்னா நார்மலாவே குழந்தைங்க எல்லாம் ஹாஸ்டலுக்கு போவாங்க, இல்ல பசங்க எல்லாம் பெருசாகி கல்யாணம் ஆகி போவாங்க, அவங்க வீட்டை விட்டு போறது. ஸோ அந்த சமயத்துல ஒரு அம்மாக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையும் காமனா சொல்றது எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். அதாவது எப்படி பறவை எல்லாம் அதை அடகாக்குறதுக்காக பறவை கூடு கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த குஞ்சு எல்லாம் பெருசான உடனே கூடை விட்டு போயிருதோ, எம்டி நெஸ்ட், அந்த கூடு எம்டி ஆகிற மாதிரி வீடும் எம்டி ஆயிடுது, அதை எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தனிமை, எல்லாரும் 4-5 பிள்ளைகள் இல்ல 2-3 பிள்ளைகள் இருந்த வீடு திடீர்னு எம்டி ஆகிறப்போ அந்த அம்மாக்கு ரொம்ப மனசு கஷ்டம், அது சோகம்னு சொல்ல முடியாது, மனசு கஷ்டமா இருக்கும். அதே இது குழந்தைங்க
பசங்க வர்றதை பார்த்தாலோ இல்ல சொந்தக்காரங்களை பார்த்தாலோ இல்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறாங்க இல்ல வெளியில ஏதாவது சோஷியல் கேதரிங்ஸ் போறப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நார்மலா இருப்பாங்க. திரும்ப வீட்டுக்குள்ள வந்தோன்னு கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும். ஆனா அவங்களோட ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். அந்த சமயத்துல தூக்கம் பாதிக்கப்படலாம், சாப்பாடு பாதிக்கப்படலாம், தன்னை செல்ஃப் கேர், தன்னை பத்தி நல்லா வழக்கமா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா நீட்டா தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிற ஒரு அம்மா வந்து குழந்தைங்க எல்லாம் போனோன்னு எதுக்கு தலை சீவிக்கிட்டு, எதுக்கு இந்த பவுடர் போட்டுட்டு, எதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மாதிரி தோணலாம். இதெல்லாமே நார்மல். ஆனா இப்போ வீட்டுக்கு யாரோ வர்றாங்க அப்படின்னா உடனே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா ப்ரெசன்டபிளா வந்து இருந்துப்பாங்க. இதெல்லாம் நார்மல். அந்த குழந்தைங்களை பத்தின எண்ணம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, பேர குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ, இப்படின்னு இந்த தாட்ஸ் வர்றது இது எல்லாமே நார்மல். இதுவே ஜாஸ்தி ஆகுது, தூக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, இல்ல அதிகப்படியா தூங்கிட்டே இருக்கிறாங்க, இல்ல சாப்பாடு ரொம்ப குறைஞ்சிருச்சு, இல்லைன்னா உடல்நல குறைபாடுகள் வர ஆரம்பிக்குது. சாதாரணமா இப்போ இந்த வயசுல வந்து பிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன்ஸுமே வர ஆரம்பிக்கும். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இது எல்லாமே இருக்கலாம். நார்மலா இதெல்லாம் கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருக்கிறவங்க திடீர்னு இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாருமே வீட்டை விட்டு அடுத்த கட்டத்துக்கு லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகிறப்போ மூவ் பண்றப்போ இவங்களுக்கு வந்து இந்த நல்ல கண்ட்ரோல்ல இருந்த டயபெட்டிஸ் திடீர்னு அன்கண்ட்ரோல்டா மாறுது, இல்ல அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷனா மாறுது, எவ்வளவு மாத்திரை போட்டாலும் சரியான கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு அந்த மாதிரி வந்தாலோ, இல்ல அந்த அம்மா அழுதுட்டே இருந்தாலோ, சோகமா இருந்தாலோ, இல்ல காரணமே இல்லாம கூட இருக்கிறவங்க கிட்ட எரிச்சல் பட்டாலோ, கோபப்பட்டாலோ, அந்த இடத்துல அது வந்து அந்த பெரிமெனோபாசல் டிப்ரெஷனா மாறுதுங்கிறது அர்த்தம். அந்த சமயத்திலையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுக்கு எல்லாமே இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆகட்டும், பெரிமெனோபாசல் டிப்ரெஷன் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து மாத்திரை கிடையாது, தெரப்பீஸ்மே நிறைய இருக்கு. கவுன்சிலிங் போனா தெரப்பீஸ்னு சொல்றது சும்மா டாக் தெரப்பீஸ் தான். எப்படி உங்க தாட்ஸை மாத்திக்கிறது, எப்படி இந்த இந்த அன்ஹெல்ப்ஃபுல் தாட்ஸை ஹெல்ப்ஃபுல் தாட்ஸா மாத்திக்கிறது அப்படிங்கிறது சொல்லி கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மாத்திரை தேவைன்னு கிடையாது. ஓகே, இது வந்து ஃபீமேலோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர்றது, இந்த பியூபர்ட்டி, பெரிமெனோபாசல் அண்ட் பிரெக்னன்சி. இது போக கண்டினியூஸா வித் எவ்ரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃபீமேலுக்கு வரக்கூடியது வந்து ப்ரீமெனோபாசல் சிம்டம்ஸ். அதாவது நான் சொன்ன இந்த ஹார்மோன்ஸ் தான் காரணம் எல்லா சேஞ்சஸ்க்கும். ஹார்மோன்ஸ்ல வந்து ஈஸ்ட்ரோஜன் இஸ் அ குட் ஹார்மோன் ஃபார் த பிரெயின் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் அ பேட் ஒன் ஃபார் த பிரெயின். அப்போ இந்த ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லையும் இந்த 20 days சைக்கிள்ல 14 daysல ஓவுலேஷன் நடக்கும். அந்த 14 daysல ஓவுலேஷன் நடந்து அதுக்கப்புறமா அந்த ஓவுலேஷன் முடிஞ்ச பிறகு அந்த ஓவுலேஷன் நடக்கிறப்போ ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து பீக்ல இருக்கும். அதுக்கப்புறமா ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 1 week முன்னால, அதாவது இந்த லாஸ்ட் 1 week ஆஃப் த சைக்கிள் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து நல்லாவே குறைஞ்சு ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் குறைய ஆரம்பிக்கிறப்போ திரும்ப கொஞ்சம் மூட் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். மூட் ஸ்விங்ஸ், எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி, எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், இந்த மாதிரி என்னன்னே தெரியாம ஒரு நேரம் சந்தோஷமா ஒரு நேரம் கவலையா இருக்கிறது. அதுக்கப்புறம் அதிகப்படியான தலைவலி வர்றது, வேலையில சரியா கவனம் செலுத்த முடியாம இருக்கிறது, குழந்தைங்க மேல அதிகமா காமனா வர கம்ப்ளைண்ட்ஸ் தான். குழந்தை மேல ரொம்ப கோவப்பட்டு குழந்தைய அடிச்சிருந்தோம், காரணமே இல்லாம ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்னா கூட அதை தாங்கிக்க முடியாம எரிச்சல் வர்றது, இதுதான் ஜாஸ்தியா இருக்கும் இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 4-5 days 1 week முன்னால. இதை வந்து ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 week முன்னால ஆரம்பிச்சு பீரியட்ஸ் ஆரம்பிச்ச உடனேயோ இல்ல 1-2 நாளிலேயோ இது எல்லாமே சரியா போயிடும். இந்த பீரியட்ஸ் ஆரம்பிச்ச உடனே அவங்க நார்மலா ஹாப்பி ஆயிடுவாங்க, வழக்கம் போல சந்தோஷமா இருந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியா பேசிட்டு அப்படி இருப்பாங்க. அது முன்னால வரைக்கும் இரிட்டபிளா, ரொம்ப இறுக்கமா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டு இருக்கிறது டக்குன்னு மாறிடும். இது வந்து ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிம்டம்ஸ். இது வந்து நார்மல். இது சில பேத்துக்கு எப்பயாச்சும் வருஷத்துல ஒரு தடவை, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்துட்டு போயிடலாம். இது ஒரு வருஷத்திலேயே தொடர்ந்து 3 சைக்கிள்
இப்போ ஆகஸ்ட்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாசமும் இதே போல ஒவ்வொரு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாலேயும் 1 வீக் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் நானாவே இல்லை, அதிகமா கோவப்படுறேன், என்னால எரிச்சல் தாங்க முடியல, எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்கல, யார்ட்டையும் பேச பிடிக்கல, தனியா இருக்கணும் போல இருக்கு இப்படின்னு இருந்தது, அதுவும் தொடர்ந்து 3 சைக்கிளுக்கு இருந்துட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்போரிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்போரியானா ஒரு அன்பிளசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், எனக்கு மனசுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது. இது வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்போரிக் டிசார்டர் சொல்லுவோம். இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்போரிக் டிசார்டர் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட். வேற பிஎம்எஸ் வெறும் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸா இருந்தது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் அதே இது இப்போ எப்பயோ வருது அப்படின்னா நம்ம எப்படி பீரியட்ஸ்க்கு சார்ட் மெயின்டைன் பண்றோமோ, இந்த மாசம் இந்த தேதியில வந்துடும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, ஓகே பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கிறது. இது வந்து பண்ணிக்கலாம். இந்த மூட் சார்ட் நான் சொன்ன மாதிரி மூட் சார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த சமயத்துல எனக்கு இந்த மூட் சேஞ்சஸ் வரப்போகுது, எனக்கு கோவம் வரும், அப்போ நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் தவிர்த்துட்டேன், இப்ப தேவையில்லாத எக்ஸ்ட்ராவா வேலையை செய்யறது, இல்ல பிசிக்கல் ஒர்க்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி செய்யறது, இல்ல தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன், நார்மல் ரொட்டீனை மட்டும் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு குறையும் அப்படின்னு நம்மளே அதை ஸ்டடி பண்ணிக்கலாம். ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் ஆர் நார்மல், அதை ஹேண்டில் பண்றதும் ஈஸி. டிஸ்போரிக் டிசார்டர் ஆகிறப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. இது வந்து இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. இப்போ காமன் மென்டல் டிசார்டர்ஸ்க்கு வரும். ஃபீமேல்ஸ்ல இருக்கிற காமன் மென்டல் டிசார்டர்ஸ் இது வந்து 3 தான் ரொம்ப ஜாஸ்தியா பேசப்படுறது: டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அண்ட் சொமேட்டிக் சிம்டம்ஸ். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும், மன அழுத்தம், மனப்பதட்டம். இந்த சொமேட்டிக் சிம்டம்ஸ் இது வந்து இந்த 2 விடவும் ரொம்ப காமன். ஆனா இது வந்து சைக்கியாட்ரிக்கு வர்றதில்ல, இவங்க வந்து இன்டர்னல் மெடிசன், ஆர்த்தோ, நியூரோலஜி அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயா போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படின்னா இவங்களுக்கு வந்து உடல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, ஆனா உடல்நல தொந்தரவுகள் கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கும். இப்போ தலைவலி இருக்குது, 3 மாசமா எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் முதல்ல இன்டர்னல் மெடிசன் பார்ப்பாங்க, அப்புறம் ஆஃப்தல் ஐ பார்ப்பாங்க, அப்புறம் இஎன்டி பார்ப்பாங்க, அப்புறம் நியூரோ பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணி சிடி, எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்துருவாங்க. எடுத்து பார்த்துட்டு மூளையில எதுவுமே பிரச்சனை இல்லை, தலையில, சைனஸ்ல, கண்ணுல எதுவுமே தொந்தரவு இல்லை, ஆனா தலைவலி இருந்துட்டே இருக்கு, மாத்திரை போட்டா கேக்குது, மாத்திரையை விட்டுட்டா வந்துடுது, இந்த மாதிரி தொந்தரவு இருந்துட்டே இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இவாலுவேட் பண்ணிட்டு கடைசியா சைக்கியாட்ரிக்கு அனுப்புவாங்க. இது என்னன்னா மனசுல இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி உடல் உபாதையா வெளிப்படும். இது வந்து மைண்ட் பிளே பண்ற ஒரு ட்ரிக், ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இது வந்து அந்த பெண் தெரிஞ்சு பண்றது கிடையாது, இது வந்து சப்கான்சியஸ் லெவல்ல ஆழ் மனசுல இருந்து நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து இவளுக்கு வேலையே இல்லை, சும்மா தலைவலி இருக்குன்னு சொல்லுவா, அவளுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அது தலைவலியா வெளியில தெரியுது. இப்போ ஒரு அம்மா வந்து உடம்பு மனசு சரியில்லை, எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு மனசுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு போய் கணவர்கிட்ட சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சரியா போயிடும், நீ பாட்டுக்கு டிவி பாரு, பிள்ளைகளோட விளையாடு, இல்லைன்னா பக்கத்து வீட்டுல போய் பேச, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எனக்கு தலைவலிக்கு 3 மாசமா தலை வலிச்சுட்டே இருக்கு அப்படின்னா யாருக்குனாலுமே பயம் வரும், அதை அப்படி இக்னோர் பண்ண மாட்டாங்க, டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி அது என்னங்கிறத பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மனசு பிளே பண்ற ஒரு ட்ரிக், ஜஸ்ட் சீக் அட்டென்ஷன் ஃபார் மென்டல் ஹெல்த். ஸோ இது வந்து யாரையும் பிளேம் பண்றது கிடையாது, இது சப்கான்ஷியஸ் லெவல்ல நடக்குது. இது ரொம்ப காமன், மோர் காமன் தான் டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி. இது வெறுமன தலைவலி இல்லை, வயிறு வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, இல்ல நாசியா, ஒமட்டல். நிறைய பேர் நாசியால கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஒமட்டிட்டே இருக்கு, காரணமே இல்லாம ஒமட்டல், வாந்தி வர மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் வரலாம். இதெல்லாம் வந்து யூஸ்வலி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா இடத்துலயும் இவாலுவேட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் சைக்கியாட்ரிக்கு வருவாங்க. இன்னொன்னு இது வந்து வீக்னஸ், ஒருத்தங்க இந்த கடைசி சைக்கியாட்ரிக்கு வர்றப்போ இது வந்து வீக்னஸ் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது இல்லை. சில சமயம் டிப்ரெஷனே இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணும், டிப்ரெஷனுங்கிறது சொல்ல தெரியாத இடத்துல இந்த மாதிரி உடல் உபாதைகளை பிரசன்ட் பண்ணும். தட் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட். அப்புறம் டிப்ரெஷன் முக்கியமானதுக்கு வருவோம்.
டிப்ரெஷன் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னா, யாருக்காச்சும் மனசு கஷ்டமா இருந்தா உடனே டிப்ரெஸ்ட் அப்படின்னு இப்ப சொல்லிடுறது, அது காமனா சொல்றது. தே டோன்ட் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். அவன் டிப்ரெஸ்டா இருக்கிறான், இவ டிப்ரெஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்றது. எப்போ டிப்ரெஷன் சொல்ல முடியும் அப்படின்னா, குறைஞ்சது 2 வாரமாச்சும் ஒரு ஒரு நாளைக்கு 3/4 நேரம் ஒரு பர்சன் ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. சோகம்னா காரணமே இல்லாம, இப்போ ஏதோ ஒரு லாஸ், யாரோ இறந்துட்டாங்க, இல்ல ஏதாச்சும் கஷ்டம், ஒரு பண கஷ்டம், இல்ல எக்ஸாம்ல ஏதாச்சும் பாஸ் பண்ண முடியாம போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டிஃபையபிள் ரீசன் இருந்து சோகமா இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம டிப்ரெஷன் சொல்ல மாட்டோம். காரணமே இல்லாம என்ன எல்லாமே எனக்கு நல்லாதான் இருக்கு, திடீர்னு எனக்கு இந்த மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு, என்னன்னே புரியல அப்படின்னு 2 வாரத்துக்கு ஒரு நாளையில 3/4 நேரம் இப்படி இருக்கணும். வெறுமனே இந்த சோகமா இருந்தா மட்டும் போதுமா? இல்ல, அது கூட இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது எல்லாம் இருந்தாதான் டிப்ரெஷன் சொல்ல முடியும். அது என்னென்னலாம்னா, இதுக்கு முன்னால ரசிச்சு செஞ்சுட்டு இருக்க ஒரு வேலை. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஹாபி அப்படின்னா, திடீர்னு பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்டே இல்லை, அது பண்ணா கூட நான் வலுக்கட்டாயப்படுத்தி பண்ண வேண்டியதா இருக்கு, அப்படியே பண்ணாலும் எனக்கு அதுல சந்தோஷம் இல்லை, என்னால அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஸ்டேட் வருது. இல்ல ரொம்ப எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பா இருக்கிறது, இத பண்ணி என்ன செய்ய போறோம், இது செஞ்சு என்ன ஆக போகுது, இதெல்லாம் செஞ்சா மட்டும் சரியாயிடுமா அப்படின்னு ஒரு விரக்தியான பேச்சு. காரணமே இருக்காது, உங்களுக்கு தெரியும் இந்த வேலையை இப்படி முடிச்சா இதுக்கான ரிசல்ட் இருக்க போகுது அப்படின்னு, இருந்தாலும் அதை செய்யறதுக்கான அந்த மோட்டிவேஷன் வராது. இதை செஞ்சு என்ன பண்ண அந்த மாதிரியே பேசுவாங்க. இன்னொன்னு சாப்பாடு, தூக்கம். சாப்பாடு சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, அதிகமா சாப்பிடுவாங்க, இல்ல சாப்பாடு ரொம்ப குறைஞ்சிரும், பசியே இருக்காது, இப்படி கூட இருக்கலாம். எதர் திஸ் ஆர் தட். அதே போல ஸ்லீப், ஒண்ணு தூங்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு தூங்கி எழும்பினாலும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது, அப்படி இருக்கலாம். தூக்கமே வராது, அதிகாலையில ரொம்ப சீக்கிரம் எழும்பிடுறது, வழக்கமா 5 மணிக்கு எழும்புறாங்கன்னா 2:30 3 மணிக்கெல்லாம் எழும்பிட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராம இருக்குது. இந்த மாதிரி தூக்கத்துல வர சேஞ்சஸ். அதுக்கப்புறம் செல்ஃப் ஒர்த்னா நம்மளை பத்தி நான் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் ஆயிடுறது, நான் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஆளு, அந்த மாதிரி அந்த வொர்த்லெஸ்னஸ், இந்த நிலைமை மாறவே போறது இல்லை, அப்படி ஹோப்லெஸ்னஸ், இப்படி எல்லாம் வரும். இதுவே அதிகமா ஆகுறப்போ தற்கொலை எண்ணங்கள், வாழ்றதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கறப்ப இப்படிலாம் தோணுமா, யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் தோண போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரி தோணா கூட சொல்றதுக்கு மக்கள் தயங்குறாங்க. இப்படி சொன்னா இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற பயத்துல இதை பத்தி சொல்லாம the rates of suicides are increasing now. இது வந்து நம்ம பேச பேசதான் மக்களை நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், ட்ரீட் பண்ண முடியும். ஏன்னா சில சமயம் சூசைடுங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு குடும்பங்கள் எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லவே கூட மாட்டாங்க. அப்படி இல்லை, இதை பத்தி பேசினாதான் அதோட விழிப்புணர்வு வரும், அதோட அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றது. ஸோ இது எல்லாமே 2 வீக்ஸ்க்கு மேல இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு போகணும். பொதுவா மக்கள் 2 வீக்ஸ்ல எல்லாம் வர்றது கிடையாது, வருஷக்கணக்கா, மாசக்கணக்குனா கூட பரவாயில்ல, வருஷக்கணக்கா இந்த மாதிரி இருந்து அது வந்து நாள்பட்ட நோயா மாறிடுது. இது 2 வாரத்துல இருக்கு, 2 வாரம் இல்ல ஒரு மாசத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் திரும்ப வராமலே இருக்கிறது கூட நம்ம ரெக்கரன்ஸ், திரும்ப இந்த டிப்ரெஷன் வராம இருக்கிறது கூட நம்ம பாத்துக்க முடியும். அதே இதை வச்சுட்டே இருந்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எல்லாம் வர்றப்போ ட்ரீட்மெண்டோட டியூரேஷன் அதிகரிச்சுட்டே போகுது. இது வந்து நான் பயங்காட்டுறதுக்காக சொல்லல, பிராக்டிக்கல். இப்போ ஒரு கட்டி சின்னதா இருக்கு அப்போவே நம்ம வைத்தியம் பண்ணிட்டோம்னா டக்குன்னு ஒரு சின்ன ஆப்ரேஷனோ இல்ல ஏதோ ஏதாவது இன்ஃபெக்ஷன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு முடிச்சிடலாம். அதே கட்டி பெருசா ரொம்ப பெருசா விட்ட பிறகு நம்மளுக்கே தெரியும் ட்ரீட் பண்றது கஷ்டமாக போகுது. அதே போல இந்த மாதிரி மென்டல் இல்னஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எப்போ நம்மளுக்கு வந்து நானா இல்ல, என்னோட மனநலம் கொஞ்சம் மாறி இருக்குது, நான் பழைய மாதிரி சந்தோஷமா இல்ல அப்படின்னு எப்ப நினைச்சாலும் உடனே முதல்ல ஒரு சைக்காலஜிஸ்டாச்சும் கன்சல்ட் பண்ணுங்க. சைக்கியாட்ரிஸ்ட பாக்குறதுக்கு ஸ்டிக்மா இருந்தா கூட சைக்காலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க. கவுன்சிலர் பாக்குறதுக்கு இப்போ எல்லாருமே தேர் மோர் ஓப்பன் ஃபார் கவுன்சிலர்ஸ், அதனால அதாச்சும் பண்ணலாம். அடுத்து ஆங்ஸைட்டிங்கிறது வந்து மனப்பதட்டம்.
பதட்டம் வந்து இது ஒரு ஒரு பெரிய ஹெட்டிங். இதுல ஏகப்பட்ட விதமான பதட்டங்கள் இருக்கு. எப்படி இருக்கும்னா, பதட்டங்கிறது சாதாரணமாவே யாருக்குனாலும் வர்றதுதான். இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே ஆமா எப்படி எக்ஸாம் செய்ய போறோமோ, பாஸ் ஆயிடுவோமோ, எப்படி என்ன பண்றது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், நம்ம படிச்சது வருமா இல்ல புதுசா வருமா, தெரியாத கொஸ்டின் வந்தா என்ன பண்றது, இந்த மாதிரி தாட்ஸ் வருது இல்ல. இது எந்த சுச்சுவேஷன்லனாலும் வரலாம். இப்ப திடீர்னு ஒரு புது வேலைக்கு போறோம், இல்ல ஒரு புது இன்டர்வியூக்கு போறோம், இல்ல இந்த மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு புதுசா இருக்கு அப்படிங்கிறப்போ பதட்டம் வர்றது நார்மல். இதுவே எப்ப பதட்ட நோய் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த பதட்டம் பெர்சிஸ்டண்டா இருந்துட்டே இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸார் போயிருச்சு. இப்போ இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்ச பிறகு இந்த பதட்டம் நார்மலா போயிடும். ஆனா அப்படி போகாம அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் பதட்டம் இருந்துட்டே இருக்கு. நான் அதே போல ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணனே தெரியல, என்னால ஒழுங்கா வேலைகள்ல கவனம் செலுத்த முடியல, சரியா தூக்கம் வர மாட்டேங்கி, சரியா பசி இல்லை, இந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. எனக்கு எது செய்யணும்னாலே ஒரு டவுட் இருக்கு. இது செஞ்சா சரியா வருமா வராதா, இப்படி செய்யலாமா வேண்டாமா, ஒரு குழப்பமாவே இருக்கு. இது வந்து என்னோட ஃபங்க்ஷனிங்கே இம்பேக்ட் பண்ணுது. என்னால சரியா எந்த வேலையிலயும் கவனம் செலுத்த முடியாம இருக்கு அப்படின்னா அதை வந்து பதட்ட நோய் அப்படின்னு சொல்லுவோம். பதட்ட நோய்க்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தேவை. இதுல என்னன்னா இந்த பதட்ட நோய் வந்து ஒரு 60% மக்களுக்கு பொதுவாகவே all over the world 60% of the population suffer from anxiety disorders. ஆனா இதை யாரும் சொல்றது இல்லை. இது சில பேருக்கு வந்து அது பழக்கமாகவே ஆயிரும். இப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியா நான் அதுலயே பழகிட்டேன், என்னால இதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஏன்னா பதட்ட நோய்கள் நிறைய வகைப்படும். ஒண்ணு வந்து இந்த சாதாரணமா இந்த மாதிரி தாட்ஸ் வர்றது. இதே இது பேனிக் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேனிக் அட்டாக்ஸ் அப்படின்னா திடீர்னு காரணமே இருக்காது, சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இல்ல சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம், இல்ல டக்குன்னு தூங்கி எழும்பி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நார்மல் டேல திடீர்னு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு விடவே முடியாம ஏதோ லாங்கிங் ஃபார் ஏர் அந்த மாதிரி இருக்கும். படபடப்பு ஆரம்பிச்சிடும், ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்வெட்டிங் ரொம்ப வேர்க்கிறது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், கை நடுங்கி விழப்போறோம், தலை சுத்தி விழப்போறோம், நம்மளுக்கு ஏதோ ஆக போகுது. நிறைய பேர் இதை வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்ப நான் இறந்து போயிடுவேன், ஏதோ மோசமா நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு பயம் வரும். பயம் வந்து இவங்க உடனே எமர்ஜென்சி கேஷுவாலிட்டியில போய் நிற்பாங்க. எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போய் நிற்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து பேனிக் அட்டாக்ஸ். இந்த பேனிக் அட்டாக்ஸ் இப்பதான் ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இப்பெல்லாம் சொல்லப்படுறது வந்து லேக் ஆஃப் சோஷியல் சப்போர்ட். இன்னொன்னு இந்த கொரோனா டைம்ல அன்சர்டனிட்டிஸ், ஒரு வேலையில நிரந்தரம் இல்லை, நம்ம ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இதெல்லாம் இப்போ வந்து இந்த பேனிக் அட்டாக்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணமாயிடுச்சு. இந்த மாதிரி பேனிக் அட்டாக்ஸ் எல்லாம் வந்தா உடனே ட்ரீட்மெண்ட் தேவை. இதுக்கு கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். இது போக இன்னும் நிறைய ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் பத்தாது. இன்னொன்னு என்ன மாதிரியான மனநல பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியுது நான் வந்து நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சா நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி யோசிக்காம உங்களோட உடம்புக்காக உங்களோட மனசுக்காக நீங்க போய் வைத்தியம் எடுத்துக்கோங்க. இன்னொன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன உடனே எல்லாரும் மாத்திரை ஆரம்பிச்சிட போறது கிடையாது. அப்படியே மாத்திரை ஆரம்பிச்சா கூட அதை லைஃப் லாங்லாம் கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களோட இல்னஸை பொறுத்து அதோட சிவியாரிட்டியை பொறுத்து எவ்வளவு நாள் தேவையோ அவ்வளவு நாள் மட்டும் போட்டுட்டு மெல்லமா குறைச்சு ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னொரு பயம், மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் ஜாஸ்தியா வருமோ அப்படின்னு. தூக்க மாத்திரைகள்லாம் இப்ப யாருக்குமே கொடுக்கறது இல்லை, தேவையில்லாத பட்சத்துல யாருக்குமே கொடுக்கறது இல்லை. இப்போ மாத்திரைகள்லாம் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா சாரி, காலையில மாத்திரை போட்டுட்டு டிரைவ் பண்றாங்க, ஹெவி மெஷினரியில ஒர்க் பண்றாங்க, அந்த அளவுக்கு மாத்திரைகள் வந்து நல்ல மாத்திரைகள் வந்துருச்சு. தூக்கம் வர்றது, டிபெண்டன்ஸ், இந்த அடிமை ஆயிரும் அப்படிங்கிற பயம் எல்லாம் தேவையில்லை. உங்களோட மனசுக்காக உங்களுக்கு தேவையான வைத்தியத்தை சீக் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க.
இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த நீலகண்ட அம்பா ப்ளஸ் இதை ஆர்கனைஸ் பண்ண சாரதா காலேஜ் கரூர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் எனக்கு முன்னால பேசின ஸ்பீக்கர்ஸ், எனக்கு அப்புறம் பேச போற ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you, ma'am. Thank you for your wonderful speech about women's mental health, ma'am. Thank you, ma'am. The past is your lesson, the present is your gift, the future is your motivation. Now, I call upon Ms. K. Pavitra, ma'am, Assistant Professor, Department of Mathematics, to deliver the vote of thanks. A warm and graceful, a very good evening to all. It gives me an immense pleasure to deliver the vote of thanks for this event to all dignitaries joined here. I would like to thank our relevant secretary, Yatishwari Nilakanda Priyamba, who gives this function her blessings. Thank you, Amba. I would like to thank our chief guest, who honored this function with his valuable thoughts. Thank you, ma'am. I would like to extend my gratitude to Professor N. Panchanathan, Vice Chancellor, Tamil Nadu Teachers Education University, Chennai, and also extended my sincere thanks to Organizing Secretary, Dr. T. Shivashakti Rajamal, Assistant Professor, Department of Education Psychology, and Dr. T. Premlada, Assistant Professor, Department of Education, Father University, Karur. I would like to thank our beloved Principal, Vice Principal, staff members, students, and participants for making this function as a grand success. Once again, I thank one and all present here. Thank you. Thank you, ma'am. If you are working on something that you really care about, you don't have to be pushed. The vision pulls you. Thank you, everyone, for attending this program. Once again, thank you, one and all. Thank you, ma'am. Students are stay back. Next session hand over to Department of English. Yes, Thank ma'am. you, Thank ma'am. you. Pleasant evening and warm greetings to one and all present for this auspicious world record of the multinational virtual conference 2021 hours on the occasion of Dr. APJ Abdul Kalam birthday. Coming together is a beginning. Keeping together is a progress. Working together is a success. Let me begin with awesome quotes of Dr. APJ Abdul Kalam that dreaming is the first step towards goal. It is a present time to join our hands to pray for this marvelous mission. Like to Ms. V. Girija, Department of English Assistant Professor, to sing a prayer song. गजानन सुबानना गौरी मनोहर प्रियनंदना गजानना हे सुबानना गौरी मनोहर प्रियनंदना पशुपति तनया गजानना पशुपति तनया गजानना परम निरंजन सुबानना परम निरंजन सुबानना गजानना हे सुबानना गौरी मनोहर प्रियनंदना. Thank you. Thank you, ma'am. Small cheer and great welcome makes a merry feast, rightly said by William Shakespeare. Now, I would like to call upon K. Vanita, Assistant Professor of English Department, to deliver the welcome address. Welcome, ma'am. Very good evening to one and all gathered here. It gives me as immense pleasure to start this auspicious occasion, world record of the longest multinational virtual conference. It's my pleasure to extend my warm and gracious welcome to our college, SCAD Star, our college secretary, Yatishwari Nilakanda Priya Amba. We welcome you, Amba. Then I would like to welcome our never supporter, the great waymaker, our college principal, Dr. N. Nakatiba. We welcome you, ma'am.
Next, I would like to welcome our ever-shining Vice Principal, Dr. R. Shukanti. Welcome you, ma'am. Then I would like to welcome the Organizing Committee Chief Patron, Professor N. Panchanatham, Vice Chancellor, Tamil Nadu Teacher Education University, Chennai. We welcome you, sir. On behalf of our college, I would like to welcome our Honorable Chief Guest, Ms. G. Shivareka, Founder and Coordinator, Shiksha Baby Care Before Birth and After, Karur. We heartily welcome you, ma'am. Then I welcome the twinkling golden star of the day, my dear faculty members and administrative members and my dear students. It's a glad welcome to you all. On behalf of all the members and the management, we would like to extend our warmest welcome and good wishes to participate in this wonderful world record of the longest multinational virtual conference program. Once again, heartily welcome you all. Thank you, ma'am. Yes, thank you, ma'am. Success is never reached alone, and wisdom and wealth are sweet to share. On this way, it is the right time to introduce our Honorable Chief Guest, Ms. G. Shivareka, Founder and Coordinator, Shiksha Baby Care, Before Birth and After Karur. Some women fear the fire, some women simply become it. On this way, she have started her firing services. From the beginning of that, she did her MSc Software Engineering from PSG CBE. Then she completed her diploma in Early Childhood Care and Education. Then she did her diploma in Yoga for Human Excellence too. Then she continued her MSc Applied Psychology and certified as counselor, coach, and mentor, and providing family counselings and fertility counselings. Not only these, but also jointly included her services towards the multi-developers in prenatal counseling, baby care, family, and fertility counseling. After the quote that no matter where you are in life, inspire and empower the women around you. She is enhancing multi-developer on her field that she proud as homopreneur, practicing yoga to empower others. Not only that, by the way, she had more than a decade of experience in pregnancy care, child care, and education. Then she also doing as guest speaker in hospitals, colleges on wellness and health and counseling psychologist in colleges. Conducting many programs in the mode of online and live chats in her Shiksha YouTube channel. She also have reached more than 1,500 couples worldwide, even in this pandemic situation. Also providing infant education programs for the new moms. And also she is proceeding and participating in environmental care as by the words of Abdul Kalam, following his footsteps, and she making many tree plantations too. I am feeling proud and great pleasure to invite our empower women, erudite scholar and counselor, Ms. G. Shivareka ma'am, to engage this session and to spread her positivity thoughts throughout this session. You are most welcome, ma'am, and the session is yours. Yeah, good evening, everyone. First and foremost, thank you so much for the beautiful introduction given by the Department of English. Before stepping further, I would like to thank our dear and beloved Amba Madam and Mrs. Nagadeepa, the principal of Sarada College, for giving me this beautiful opportunity. And I would like to also thank and place on record the patient guidance by the Department of English, Ms. Archana Madam, in guiding me onto how to use this platform, etc. Okay, I'm Shivareka. Welcome to Shiksha Online. So, இன்னைக்கு வந்து இப்போ I'm going to take you into a different world of little babies and the children, baby in the womb. குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் பேபி கேர் அப்படிங்கிறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் இன் ரியாலிட்டி இட்ஸ் நாட் ஸோ. பேபி கேர் பிகின்ஸ் ரைட் ஃப்ரம் பர்த், ரைட் ஃப்ரம் பிஃபோர் பர்த். ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ ஓம்குள்ளே இருக்கும்போது இருந்தே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நிறைய
டீச்சிங் அண்ட் ஆல் தட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்கு. ஸோ இது எதனால, ஹவு இஸ் திஸ் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ. அண்ட் நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருந்தே லைக் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கீங்க. ஸோ அதனால லைக் வாட் ஐ வுட் சஜஸ்ட் யூ இஸ், இப்போ இருந்தே நம்மளோட ஹெல்த் எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, த நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேபி கேர் இன் தி ஹோம். இது என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருந்தது இந்த சயின்ஸ். பட் இப்போ வந்து வேர்ல்டு வைடாவே ஈவன் இன் டெவலப்ட் நேஷன்ஸ்லேயும் சரி, நம்மளோட கண்ட்ரிலையும் சரி, இது வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு உருவான அன்னையில் அப்போ இருந்தே அவங்களுக்கான எல்லா கைண்ட் ஆஃப் இதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் த எய்ம் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? இந்த ப்ரோக்ராமோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யுவர் பேபி கேன் பி அ ஜீனியஸ். ஒரு பெரிய ஜீனியஸ் ஒருத்தரை உருவாக்குறதுக்கு ஒரு மதர் வந்து ஓம்குள்ள இருக்கும்போதே தன்னோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி வச்சுக்கிட்டா எப்படிப்பட்ட பேபி பிறப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த மெயின் க்ரக்ஸ் ஆஃப் ஆர் ப்ரோக்ராம். இதில் வந்து அலாங் வித் மேக்கிங் த பேபி அ பிக் ஜீனியஸ், நமக்கு எவ்வளோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், யூ ஆல் நோ ஆல் திஸ். ஒரு ஹியூமன் பீயிங் வந்து நம்மளோட பிரெயினில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பிரெயினை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும். ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ டு நாட் நோ, ஐ வுட் லைக் டு tell you that ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் லைக் நாம் எல்லாருமே நம்ம வந்து ஒரு 4 to 5% ஆஃப் அவர் பிரெயின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஸோ ஒரு 100% இருக்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு 4 to 5% நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் சச் அ பிக் வேஸ்ட். அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட் இருக்கு, ஏர்கிராஃப்டில் thousands of kilometers நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்ம ஃப்ளை பண்ண முடியும். பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் ஒரு மாடு கட்டி இழுத்துட்டு போனால் அது எவ்வளோ பெரிய வேஸ்ட். இந்த சயின்ஸ், so much of technology that has gone into it, அவ்வளோ எக்ஸ்பென்சஸ், ஆல் தட், அது அத்தனையுமே ஒரு பெரிய வேஸ்ட் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் நாம் வந்து நம்மளோட பிரெயினை வந்து ஜஸ்ட் ஒரு 4 to 5% தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரிசர்ச்சஸில் சொல்கிறாங்க. இது வந்து ஸோ ஒரு 100 இருக்கிறத வந்து இந்த ப்ரோக்ராம் மூலிமா நம்ம வந்து பை ஸ்டிமுலேட்டிங் த பேபி, அவங்களோட பிரெயினை வந்து நம்ம ஓம்குள்ளே இருக்கும்போதே நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலிமா ரிசர்ச்சஸில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க, 10% அண்ட் மோர் நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அண்ட் பெரிய பெரிய ஜீனியஸஸ் லைக் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ராமானுஜம், இன்னும் நீங்கள் யாரெல்லாம் ஜீனியஸ் நம்ம நினைக்கிறோமோ நிறைய ஜீனியஸஸ் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் தேர் பிரெயினை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 6% to 7% தாண்டினது இல்லை அப்படின்ட்டு இப்போ மாடர்ன் சயின்ஸில் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 10%க்கு மேலே நம்ம யூஸ் பண்ண வைக்க முடியும் நம்மளோட பேபிஸை அப்படின்னா அப்போ வந்து த பேபி இஸ் ரியலி கோயிங் டு பி. எனக்கு இதுக்கு முன்னாடி 2 ஸ்லைடுக்கு முன்னாடி போயிருங்க, ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். யா ஓகே, இதுக்கு முன்னாடி ஸ்லைட், யா ஜஸ்ட் பி ஹியர், I'll let you know. யா ஓகே. ஸோ அந்த பொட்டன்ஷியல் ஆஃப் த இன்ஃபென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஜஸ்ட் பை டூயிங் சர்டன் ஆக்ஷன்ஸ். மதர் வந்து அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இப்படி வச்சிருந்தா இந்த மாதிரி பேபி பிறப்பாங்க அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒன்று. நம்ம வேதங்கள், உபனிஷத்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் பிகாஸ் சாரதா காலேஜ், எனக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஐம் ஜஸ்ட் ஒன்ஸ் அகெயின் ஐம் ஜஸ்ட் புட்டிங் அ ரிமைண்டர் ஆன் தட், ஸோ தட் இதுக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட வேதங்கள்லையும் உபனிஷத்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்கிறத இன்னொரு தடவை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் ஐம் ரிப்பீட்டிங். ஓகே, இதில் வந்து ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த வேதாஸ், இந்த 4 வேதாஸில் வந்து அதர்வன வேதாவில் ஒரு பேரண்டிங் பற்றி, ஒரு குழந்தைய எப்படிலாம் வளர்த்தணும் அப்படிங்கிறத பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் பின்னாடி டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஐ மீன் I'll just touch upon it. ஸோ இதில் வந்து அந்த முதல் 5 வருஷம் ஒரு குழந்தை உருவானதுலேருந்து, உள்ளுக்குள்ள ஓம்குள்ள உருவானதுலேருந்து அந்த முதல் 5 years அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. இந்த டைமில் மதர் வந்து அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் அவங்கள ஒரு கிங் ஆர் குவீன் மாதிரி அவங்கள வச்சிருக்கணும். அவங்களோட நீட்ஸ், வாட் எவர் நீட்ஸ் இட் இஸ், ஃபுட் ஆகட்டும், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப வண்டர்ஃபுல்லாக ஒரு கிங் ஆர் குவீனை எப்படி நம்ம பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு 10 years, அதாவது 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும்
எப்படி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின். ஓகே, இதுதான் பகுத்தறிவு, இது நல்லது, இது கெட்டது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ஒரு நல்வழி பாதையில ஒரு குழந்தைய வழிநடத்தி கொண்டுட்டு போறது ஒரு பேரண்டோட கடமை அப்படின்ட்டு அந்த பேரண்டிங் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல சாதாரணமா, தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து ஒரு அடல்ட் ஆயிடுறாங்க. அது வரைக்கும் தான் அந்த டிசிப்ளின் பண்றது, நீங்க இப்படி இதுதான் கரெக்டான பார்த்து இப்படிதான் நீங்க டிராவல் பண்ணும் அப்படின்னு டிசிப்ளின் பண்றது எல்லாமே ஒன்லி அப் டு 15 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, ஸோ அந்த முதல் ஃபியூ இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட். அப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம இன்புட்ஸாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமா நம்ம வந்து இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டு மேக் த மதர் கான்ஃபிடென்ட் அண்ட் வெல் இன்ஃபார்ம். மதர் கேன் நோ ஜஸ்ட் பை அண்டர்ஸ்டாண்டிங். இது என்னன்னா, நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது மூலியமா வாட் இஸ் கோயிங் ஆன், பேபிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ நான் என்ன மாதிரி நான் சப்போர்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிளான்ட் ஒன்று வளருதுன்னு வச்சுக்கலாம். பிளான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. சில பிளான்ஸ் வந்து அதா தானா அப்படி நல்லா வளர்ந்துரும். சில பிளான்ஸ்க்கு வந்து லைக் க்ரீப்பர், யூ நீட் சம் சப்போர்ட். ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது வளர்ந்துட்டு போயிடும். அதே தான் அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா அதனால இட் கேனாட் க்ரோ, லைக் க்ரீப்பர்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ட்ரீஸ் இருக்கு, க்ரீப்பர்ஸ் இருக்கு. தெர் ஆர் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் விச் plants which require different type of support at different part of their ஜர்னி. ஸோ அதே மாதிரி தான் ஒரு குழந்தைங்க கூட வளரும் போது இந்த ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா ஒரு ஈச் சைல்டு இஸ் யூனிக், ஈச் மதர் இஸ் யூனிக், ஈச் parenthood இஸ் யூனிக். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஈச் சைல்டு will require different type of supports. இது ப்ராப்பராக நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கோம். How is this achieved? Okay, next slide. So now we are going to do something called as prenatal stimulation. So prenatal stimulation வந்து குழந்தை ஊம்குள்ள இருக்கும்போது, உள்ள இருக்கும்போது நம்ம அவங்கள ரீச் பண்றது. ஸோ நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டினா முதல்ல என்ன. இப்போ ஒரு சர்டன் பர்சனை பார்த்த உடனே இவங்க சாதாரண ஒரு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இவங்க ரொம்ப ஜாலி டைப்பு, இவங்க வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் பர்சன், இவங்க ஒரு மூடி டைப், இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் கோபமே வராது. ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் பர்சன், இவங்களுக்கு வந்து என்ன நடந்தாலும் ஒரு சோகமே உருவா அப்படிதான் இருப்பாங்க இவங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அதான் நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான டெம்பரமெண்ட் இருக்கவங்களுக்கு ஷார்ட் டெம்பர்ட் ஆர் வெரி ஹாப்பி ஜாலி டைப் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது பிறந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே நம்ம வளர வளர அது உருவாயிட்டு இருக்குன்ட்டு ரிசர்ச்சஸ்ல என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நீங்க உங்க முன்னாடி பாக்குற அந்த பாயிண்ட். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பிகின்ஸ் இன் தி ஓம். ஸோ ஒரு குழந்தை வந்து ஓம்குள்ள இருக்கும்போது தான் அந்த குழந்தை என்ன மாதிரியா வரப்போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே டிசைன் ஆக போகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு அனாலஜி ஒன்று சொல்றேன். இப்போ நீங்க ஒரு 10 பேர் ஒரு குரூப் இருக்கீங்க. நீங்க ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ யூஆர் ஆர்டரிங் அன் ஐஸ்கிரீம். இதுல வந்து ஐஸ்கிரீம்னாலே இட்ஸ் அ டெசர்ட், லாட்ஸ் ஆஃப் ஃபேட் இஸ் தேர். ஸோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த 10 மெம்பர்ஸ் இருக்க குரூப்ல கண்டிப்பா ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்க உங்க குரூப்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்களா, நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா மீட் பண்ணிருப்பீங்க, இருப்பாங்க, உங்களுக்கு நமக்குள்ளேயே இருப்பாங்க, நம்ம பக்கத்துல இருப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடல, நான் குண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாலுமே அப்படிதான் இருக்கும். அப்படிலாம் ஜாஸ்தியாக அவங்க சாப்பிட மாட்டாங்க, பட் ஏதாவது கொஞ்சம் ஃபேட்டியா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட அப்படி அப்படியே வெயிட் போடுவாங்க அவங்க. அதே குரூப்ல, அதே 10 மெம்பர்ஸ் குரூப்ல இன்னொருத்தர் இருப்பாங்க, நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் அப்படிலாம் ஒன்றும் எனக்கு ஆகாது, நான் உங்களுதே சேர்த்து நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. நிஜமாலுமே அப்படிதான் இருப்பாங்க அவங்க. நல்லா சாப்பிடுவாங்க, பட் ஐஸ்கிரீம் 10 கூட சாப்பிடலாம் அவங்க, பட் ஸ்டில் வெயிட் போட மாட்டாங்க. கவலையே வேண்டியதில்லை அவங்களுக்கு. இப்படிதான் இருப்பாங்க எப்பவுமே. இது எதனால? சேம் ஐஸ்கிரீம் இவங்க பாடியில ஒரு மாதிரி வேலை செய்யுது, இவங்க பாடியில ஒரு மாதிரி வேலை செய்யுது. ஓகே, இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபார்மேட்டிவ் பீரியட் அப்படிங்கிற டைம்ல என்ன மாதிரி செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த குழந்தையோட பாடியில அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான். லைக் ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, ஓம்குள்ள இருக்கிற அந்த பீரியட், ப்ரீவியஸ் ஸ்லைட், ஓம்குள்ள இருக்கிற அந்த பீரியட் அண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த முதல் ஃபியூ இயர்ஸ், அதுதான் வந்து ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம பார்த்தோம்னா the type of cells that are developing. இப்போ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க இந்த மதர். ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நிறைய ஜங்க் எல்லாம் கொடுத்து வளர்த்திருக்காங்க. ஸோ ஃபேட் செல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த குண்டாயிடுவேன்னு சொல்ற பர்சனோட பாடியில. ஸோ அவங்களோட பாடியில ஒரு 100 நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம்.
அதே இது இந்த இன்னொரு பர்சன் ஒல்லியா இருக்காங்களே, அவங்க லைக் வெயிட் போட மாட்டாங்க, சாதாரணமா ஃபேட் கொஞ்சமா சாப்பிட்டா அப்படி வெயிட் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க பாடியில் ஃபேட் செல்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு 10 என் நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே 100 என் நம்பர், இங்கே 10 என் நம்பர். ஸோ கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமில் இருக்க ஃபேட் இவங்க பாடியில் 100 என் நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் போய் செட்டில் ஆக போகுது, இவங்க பாடியில் ஒரு 10 என் நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸில் மட்டும் போய் செட்டில் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இவங்க வெயிட் போடுவாங்க. இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு வாக் போயிட்டு வந்தாலே இட்ஸ் ஜஸ்ட் கேலரிஸ் ஆர் கோயிங் டு பர்ன்ட். ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு ரொம்ப கோவம் வருது, ஒருத்தருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க சொல்லுவாங்க இவங்க நேச்சரே இப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த டென்ஷனுக்கான செல்ஸ், அந்த ஆங்கருக்கான செல்ஸ், இது எல்லாமே ஒரு சைல்டு வந்து அவங்க மதரோட ஹோம்குள்ள இருக்கும்போது தான் இது எல்லாமே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்காக அந்த மதர் வந்து அவங்களோட லைஃபவே ஒரு 9 மந்த்ஸ்க்கு ஷட் டவுன் பண்ணிட்டு பேபிக்காகவே லிவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி முடியாது. ஆன் அண்ட் ஆஃப் ஏதோ ஒரு நாள் கோவப்படுறாங்க, ஒரு நாள் டென்ஷன்ல இருக்காங்க, ஒரு நாள் ஏதோ சோகத்துல இருக்காங்க, இது ஒன்றும் பெருசா ஒன்று அஃபெக்ட் ஆகாது. ஏதோ 1 or 2 days அப்படி இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன். பட் தினம் ரெகுலரா அவங்க வந்து ஒரு டென்ஷன்லயே இருக்காங்க, ஒரு கோபத்திலே இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க, ஒரு ஆங்ஸைட்டியில இருக்காங்க அப்படின்னா definitely the baby will be affected. Developmental disabilities, learning disabilities, இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு வரும். ஏன்னா அந்த மாதிரி செல்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் அ குட் வே. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ அப்போ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இட் பிகின்ஸ் இந்த ஹோம். ஸோ அப்போ ஒரு மதர் எக்ஸ்பெக்டிங் மதர் எப்படி இருக்கணும்? மதர் ஷுட் பி ஹாப்பி அண்ட் கண்டென்ட். நமக்கு தெரியும் ஒரு ஹோம்குள்ள ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், சந்தோஷமா இருக்கணும். பட் வாட் ஆர் த வேஸ், எப்படி எனக்கு இந்த எண்ணங்கள் வருது அது வருது. இதுக்கு முந்தின செஷன்ல வந்து ஸ்பீக்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மென்டல் இஷ்யூஸ் ஃபார் விமென்ங்கிறத பற்றி. ஸோ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா எப்படிலாம் ஹாப்பினஸ் ஹேக்ஸ் அப்படின்னு நம்ம அதை ஹேக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இட் வில் பி பியாண்ட் த ஸ்கோப் of this presentation, so I'll just limit it to just a few lines on that. So happy-ஆ இருக்கணும், அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டென்ட் அப்படிங்கிறது இது என்னது? ஒரு கண்டென்ட், மனநிறைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு உயிர் வந்து நம்ம பாடியில வளர்ந்துட்டு நம்ம கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு, நம்ம ஒரு 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 புது ஜென்ரேஷனே கொண்டுட்டு வர போறோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு மனநிறைவு, ஒரு பூரிப்பு, அது வந்து இந்த தாய்க்கு இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் நம்ம இந்த கண்டென்ட் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம். இது என்னன்னா சொல்லுவாங்களே ஜென்ரலா ஒரு மதர் வந்து கேரிங்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆசைப்படுறதெல்லாம் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்படுறாங்க, ஃபைன், அதெல்லாமே பண்ணிடலாம். எனக்கு இது சாப்பிடணும், எனக்கு இவங்களை பார்க்கணும், எனக்கு அம்மாவை பார்க்கணும், எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டு பார்க்கணும், வாட் எவர், எனக்கு இந்த மூவி போகணும், இது எல்லாமே நம்ம செய்ய முடியும். சம்திங் லைக் என்னோட ஆசை வந்து மேலே இருக்க ஷைனிங் ஸ்டார், அந்த ஸ்டார் எனக்கு வேணும், இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் அ டைம் வென் யூ ஷுட் ரியலி ஹேவ் தி அவேர்னஸ். ஓகே, பேபி இருக்காங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், வெல்கம் பிஹைண்ட் தி ஸ்டார் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த அவேர்னஸ் ஷுட் பி தேர். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம்ல இதுதான் நம்ம இன்சிஸ்ட் பண்றோம், லைக் ஹவு டு ஹேவ் தட் அவேர்னஸ். அந்த 24 hours அவேர்னஸ், பேபி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோட, ஒரு சந்தோஷமா, ஒரு பூரிப்போட, ஒரு மனநிறைவோட அந்த ஒரு பிரெக்னன்சி ஜேர்னி அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா வண்டர்ஃபுல்லா பேபி வந்து ஒரு பெரிய ஜீனியஸா வர்றது. I mean, that is what will actually happen. Stimulations have to begin in the home. So what is this? What are these stimulations? So prenatal timeல நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ்ல உள்ள இருக்க சைல்ட் பேபி கூட கம்யூனிகேட் பண்ண போறோம். ஸோ இந்த கம்யூனிகேஷன்ங்கிறது என்ன? வாட் இஸ் திஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்மலாம் படிச்சிருக்கோம். It has to be two-way அப்படின்னு. 2 ways தான கம்யூனிகேஷன். ஐ கம்யூனிகேட் சம்திங் டு யூ, யூ ரெஸ்பாண்ட் சம்திங் டு மீ. அப்பதான் அது கம்யூனிகேஷனா, ஒரு இஃபெக்டிவ் கம்யூனிகேஷனா இருக்க முடியும். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து they will be better people to talk about communication. So how two-way communication can be all that. Okay, so இதுல வந்து நம்ம we are going to communicate to a baby in the womb. உள்ள இருக்க பேபி கூட கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா what kind of response will be there? நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எல்லா kind of stimulations, whatever we do, there are various different type of stimulations. நாம வந்து இந்த நம்மளோட கிளாஸஸ்ல வந்து இதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். எப்படி வந்து உள்ள இருக்க பேபிக்கு வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம், எப்படிலாம் அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், இதெல்லாம் தான் we teach mothers, young mothers. ஓகே, இந்த கம்யூனிகேஷன் நம்ம பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்ல
நாம சும்மா கூப்பிட்டா பேபி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியும். எல்லா பேபிஸ்க்கும் எல்லா மதர்ஸும் இது பண்ண முடியும். இட்ஸ் நத்திங் ஒரு நம்ம இப்படி பண்ணாதான் பண்ண முடியுமா அப்படிலாம் இல்லை. நாம கம்யூனிகேட் பண்ணா அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் நம்ம கூப்பிட்டாலே அவங்க கிக் பண்ற அளவுக்கு நம்ம பண்ண முடியும். நம்ம மதர்ஸ் அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இந்த மாதிரி பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட அந்த ஸ்டிமுலேட்டட் பேபிஸ் எக்ஸிபிட் என்ஹான்ஸ் விஷுவல், ஆடிட்டரி, லிங்குவிஸ்டிக் அண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட். ஒரு பெரிய ஜீனியஸா வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. நம்மளோட இதே வந்து பார்த்தோம்னா, யுவர் பேபி கேன் பி எ ஜீனியஸ். ஒரு பேபி ஜீனியஸா வர்றதுக்கு அதெல்லாம் தான் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விஷுவல், ஆடிட்டரி, லிங்குவிஸ்டிக் அண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட். விஷுவல், ஓகே, என்னெல்லாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் அப்படியே அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் அப்படியே லிசன் பண்ணிடுவாங்க. வி கால் திஸ் அஸ் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை. அதாவது பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாத்தினாலையும் பார்க்க முடியும், பட் அப்சர்வ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி எல்லாத்தினாலையும் கேட்க முடியும், பட் வெதர் நம்ம லிசன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ஆன்லைன் மீட்டிங்ஸில் இது வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன். என்னன்னா லைக் வென் இன் ஆஃப்லைன் இன் பர்சன் மீட்டிங்ஸில் வந்து நம்ம ஆடியன்ஸை நம்ம பார்க்க முடியும். நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலையான்னு அவங்களை ஜஸ்ட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுட்டு ஓகே அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த லைனில் நம்ம பேசுவோம். இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி டாபிக் அவங்களுக்கு தேர் நாட் கம்ஃபர்டபுள் வித் அப்படின்னா நம்ம அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்து வேற மாதிரி நம்ம அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஆன்லைன் மீட்டிங்ஸில் இட்ஸ் ஸோ வெரி டிஃபிகல்ட். எல்லாருமே கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி இருக்கிறதுனால we don't get any expressions from anyone. So whether we are going in the right direction-ஆ இல்லை நம்ம ஏதாவது மாற்றி பேசணுமா இல்லை இதே மாதிரி நம்ம போய்க்கலாமா, we are clueless. Speakers are really clueless. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கூட எனக்கு இருக்கு. ஃபைன். இப்போ அந்த ஆடிட்டரி ஸ்கில் அப்படிங்கிறது வந்து லிசனிங், ஹியரிங் அப்படிங்கிறது எல்லாத்தினாலையும் பண்ண முடியும், பட் லிசன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணுற பேபிஸ் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி கேட்டிருந்தாங்க, ஹியரிங்கிறது நடந்திருந்தது அப்படின்னா லிசனிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15 விஷயங்கள் வரைக்கும் அட் த சேம் டைம் இந்த சைல்ட்னால லேர்ன் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஜஸ்ட் லைக் தட் லிங்குவிஸ்டிக் நாலேஜ். லிங்குவிஸ்டிக் நாட் ஜஸ்ட் ஒன் லாங்குவேஜ், அப் டு ரிசர்ச்சர்ஸ்ல என்ன சொல்றாங்க 9 to 14 லாங்குவேஜஸ் வரைக்கும் ஹோம்குள்ளே இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஒரு சைல்ட்னால ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்மளோட மதர் டங்கோ இல்லை வேற ஏதாவது 1 or 2 லாங்குவேஜஸோ நம்ம பெருசாக சொல்லி ஒரு 3 வயசு குழந்தை வந்து அதை ஈஸியாக கிராஸ் பண்ணி அதுக்குள்ளவே அவங்க வந்து so many words, அந்த vocabulary லிஸ்ட் வந்து அவ்வளோ ரிச்சாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி மோட்டார் டெவலப்மெண்ட், நடக்கிறது, நிற்கிறது, ஓடுறது, அது எல்லாம் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல 8 மாசத்துல எட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக 8 மாசத்துல எட்டி வச்சு 1 வருஷத்துல நல்லா ஓடி அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ எவ்வளோ குழந்தைங்க அப்படி இருக்காங்கன்னு தெரியல, பிகாஸ் த லேக் ஆஃப் ஸ்டிமுலேஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரி சில்ட்ரன் தே ஸ்லீப் பெட்டர். Next slide, please. Yeah, okay. You can go on. அடுத்த ஸ்லைட் போயிடலாம். அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க, அடுத்ததுக்கு போயிடலாம். Yeah, next one. ஓகே, ஐக்யூ லெவல்ஸ் இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்றவங்களை விட இந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் அளவுக்கு டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும். 100% அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த மாதிரி ஜீனியஸ்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துலலாம் நிறைய ஸ்டிமுலேஷன்ஸ் கிடைச்சது. ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள், I just want to ask you a question. If possible, you can answer me. நீங்க thumbs up போடுங்க, இல்லாட்டி just wave பண்ணுங்க, இல்லாட்டி you can just do that. If yes அப்படின்னா அப்படி பண்ணுங்க, no அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். நீங்க நோன்னா இந்த மாதிரி பண்ணிருங்க. எத்தனை பேர் வந்து நிஜமாலுமே நீங்க ஒரு மேல நிலாவையும் நட்சத்திரங்களையும் காட்டி சாப்பாடு ஊட்டுற மதரை நீங்க பார்த்திருக்கீங்க? இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க மதர்ஸ் சில்ட்ரனுக்கு வீடுகள்ல? அவ்வளோ தூரத்துல இருக்க நிலா, அங்க பாருங்க நிலா பாருங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குற மதரை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்கன்னா எஸ் சொல்லுங்க, பார்க்கலன்னா இப்படி சொல்லுங்க. நான் வந்து பார்க்கல. சரி, ஜென்ரல் ட்ரெண்ட் சொல்லுங்க, இதுதான் அதுதான் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். ஓகே, வெரி குட். நோன்ட்டு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
யா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கேட்ஜெட்ஸ் அண்ட் மேபி ஒரு செல்ஃபோன், மொபைல் ஃபோன் ஒரு டிவி அந்த மாதிரி காட்டி சாப்பாடு கொடுக்குற மதர்ஸ் தான் நம்ம நிறையா பார்க்க முடியுது. அங்கே தூரத்தில் இருக்க நிலாவையோ இந்த நட்சத்திரங்களையோ காட்டி சாப்பாடு கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்கறது இல்லை. ஓகே, இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஐ கேம் அக்ராஸ் அ ரிசர்ச் பேப்பர் டன் பை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் த குட் ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் நோன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தட்ஸ் த ஆன்சர். அதுதான் நிஜமான உண்மை அதுதான். இந்த மொபைல் காட்டி கையில் மொபைல் கொடுத்துருவாங்க, இல்லாட்டி ஒரு கேட்ஜெட் கொடுத்துருவாங்க, இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு டிவி ஒரு லேப்டாப் போட்டுவிட்டு அதான் ஈஸியாக அப்படி சாப்பாடு கொடுக்குறக்கோ எதுக்கும். பட் அந்த காலத்தில் திஸ் வாஸ் நாட் தேர். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த மாதிரி ஃபோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்ததில்லை. எல்லாத்து கையிலையும் ஒரு ஃபோன் அந்த மாதிரிலாம் நமக்கு இருந்ததில்லை. ஸோ அப்போ வி நெவர் ஹேட் அ சாய்ஸ், வி ஹேட் டு கோ அவுட் சைட். அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து ஒரு ரிசர்ச் நான் படித்தேன், வெரி ஷாக்கிங். இது படிச்சுட்டு நான் வாஸ் ரியலி ஷாக்ட் டு யூனோ ரீட் இட் ஆர் கோ த்ரூ தட் ரிசர்ச். என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னா, இன்னும் சில வருஷங்களுக்கு இதே மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தி பழகுது, ஒரு ரூம்குள்ளே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க ஜாஸ்தி பழகுறாங்க. அங்கே இருக்கிற நட்சத்திரையோ அங்கே இருக்கிற ஒரு ஸ்டார், ஒரு நிலாவையோ, அங்கே இருக்கிற மார்னிங் ஸ்டார் வீனஸ் பார்க்கலாம். அந்த காலத்தில் வந்து ஐ வாஸ் யங், நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்னோட ஒரு டாக்டர் அங்கிள் எனக்கு இருக்காங்க கரூர். நீங்க இருந்தீங்கன்னா தட் பர்சன் இஸ் டாக்டர் மோகன் எம்டி. அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்டார், எனக்கு சித்தப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டார்ஸு, இந்த கான்ஸ்லேஷன் இதெல்லாம். ஸோ நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்களுக்கு வந்து மேலே டெரஸ் கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஜியாகிரஃபி சொல்லிக் கொடுப்பாங்க, வேர்ல்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் வி ஹேவ் டு கோ அண்ட் ஐடென்டிஃபை, ஓ வீனஸ் இங்கே தெரியுது, மார்ஸ் இங்கே தெரியுது, இது இந்த கான்ஸ்லேஷன்ஸ் இங்கே தெரியுது அப்படிலாம். பட் இப்போல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குழந்தைங்களுக்கு இருக்கான்னு பார்த்தா நமக்கு ஆப்லேயே எல்லாமே வந்துச்சு. நம்ம தலைக்கு மேலே என்ன நட்சத்திரங்கள் இருக்கு, என்ன நிலா எந்த பொசிஷன்ல இருக்கு, சூரியன் எங்க இருக்கு, மழை பெய்யுமா மழை பெய்யாதா அப்படின்னு நம்மளாம் வெளியில போய் நின்று மேலே பார்த்து மேகம் இருந்ததுன்னா ஓகே, மழை நல்ல கருமேகம் இருந்ததுன்னா மழை பெய்யும்னு சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம், என் தலைக்கு மேலே என்ன இருக்கு, மழை பெய்யுமா பெய்யாதா எல்லாம் இங்கேயே பார்த்துக்கிறோம். நாளைக்கு மழை வருமா, எத்தனை மணிக்கு மழை வரும் எல்லாமே இங்கே பார்த்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ அங்கே போய் பார்க்கறதில்ல. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் ஃப்ரம் நவ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட கண்ணுனால, அதாவது எதுவும் அந்த டெலிஸ்கோப்போ இல்லை எதுவுமே இல்லாத நம்ம நேக்கட் ஐனால அவ்வளோ தூரத்தில் இருக்க எதையுமே பார்க்க முடியாது, அதுக்கே நமக்கு டெலிஸ்கோப் வேணும். இந்த ரூம் இருக்க டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். இட் ரியலி மேக் சென்ஸ். என்னன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, மூளையை சரியா யூஸ் பண்ணாட்டி மழுங்கி போயிடும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப உண்மை. நம்ம வந்து எந்த பார்ட் ஆஃப் அ பிரெயினை நம்ம யூஸ் பண்ணலையோ அது வந்து இட்ஸ் கோயிங் டு லூஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் ஒரு ஆர்கனும் இட்ஸ் கோயிங் டு லூஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ வந்து கண்ணு வந்து நம்ம அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணணும்னா நம்மளால அவ்வளோ தூரத்தில் இருக்க ஸ்டார், அங்கே கேட்குற ஒரு யானை சத்தம் எல்லாமே நம்மளால சென்ஸ் பண்ணிக்க முடியும். பட் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ் தட், அது வந்து அதோட ஃபங்க்ஷன் லூஸ் பண்ணிடும். ஸோ இதோட ஆப்போசிட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டிமுலேட் பண்றோம். ஸோ ஸ்டிமுலேட்டிங் த பிரெயின், ஸ்டிமுலேட்டிங் த baby in different ways to tap the highest potential. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த காலத்துல பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட சில ஆர்கிடெக்சரல் பியூட்டிஸ், டெம்பிள்ஸ், ஆர்கிடெக்சர், சில கண்ட்ரீஸ்ல இருக்கிற சில திங்ஸ், நம்மளோட கண்ட்ரில இருக்கிற நிறையா டெம்பிள்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா அந்த ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரெசிஷனோட அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ மாடர்ன் சயின்ஸ்ல மாடர்னா இருக்க சயின்டிஸ்ட் அண்ட் மாடர்ன் ரீசர்ச்சர்ஸ் அண்ட் ஸ்டடீஸ்ல அவங்களாம் ஸ்டடி பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல ஜியாமெட்ரி என்ன தெரியாது, கம்ப்யூட்டர் இல்லை, கால்குலேட்டர்ஸ் இல்லை, வீல் கூட இன்வென்ட் ஆகல. ஒரு வீல் அது கூட இன்வென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1000 வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, எப்படி இவங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருந்தது, அத்தனை ப்ரெசிஷனா, அப்படி ஒரு டூல்ஸ் இல்லாம அப்படி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ல, எக்ஸாக்ட் டைமென்ஷன்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்களாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பெரிய பெரிய ஜீனியஸ் பண்ணியிருக்கணும். அந்த கடவுளே மேல இருந்து வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ்னால பண்ணின மாதிரியே எங்களுக்கு தெரியல அப்படி, அந்த இவ்வளோ இன்டெலிஜென்ஸா, இத்தனை ஒரு ப்ரெசிஷனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ வந்து மாடர்ன் சயின்ஸ்ல வியந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா அப்போ அந்த காலத்துல மூளை நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூஸ் பண்ணாம வச்சு 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 வந்து கீழே வந்து அப்படியே ஒரு 5%, 4%க்கு வந்திருக்கோம். இதே தான் இந்த ரிசர்ச், இந்த கண்ணு பத்தி அந்த ரிசர்ச் நான் பார்த்தப்பதான்
இதை நான் ஃபுல்லாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடிஞ்சுது. அதாவது கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு லூஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அதில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நாம் என்ன பண்ணணும், இதை நம்ம மறுபடியும் சரி பண்ணி கரெக்ட் ட்ராக்ல நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லா ஆர்கன்ஸையும் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பிரெயின் ஒரு சைல்டுக்கு ஹோம்குள்ளே இருக்கும்போது நாம் நினைக்கிறோம் ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லா சென்சஸும் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இட் இஸ் நாட் ஸோ. அது இப்போ இந்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடுங்க. ஓகே, அடுத்த ஸ்லைட் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க, நான் சொல்ற வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது. ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்து தேர்ட் மந்த்ல பேபி வந்து ஃபார்ம் ஆனதுலேருந்து நம்ம நினச்சிக்கிறோம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லா சென்சஸும் ஓப்பன் ஆக போகுதுன்னு நினச்சிக்கிறோம். இன் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா லங்ஸை தவிர லங்ஸ் மட்டும்தான் பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் முதல்ல ஃபங்க்ஷன் ஆக போகுது. அவங்க மூச்சு எடுத்து அப்போதான் முதல்ல ஃபங்க்ஷன் ஆக போகுது. மற்ற எல்லா ஆர்கன்ஸுமே சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து கண்ணு, மூக்கு, ஸ்மெல், டேஸ்ட், ஹியரிங், டச் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே அந்த ப்ளஸ் ஆல் தி அதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ ஹார்ட், பிரெயின், எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங் இன்சைட். ஸோ இது எப்பப்போ ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே நீங்கள் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்க்கு நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, இப்போ ஃபோர்த் மந்த்தில் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா அடுத்த ஸ்லைட். இதில் அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைடில். Okay. Second and third point. Baby she can open and close her mouth. So taste buds are working. So அப்ப 4வது மாசத்துல குழந்தை நமக்கு ஊம்குள்ள இருக்கும்போது 4th monthல the baby can smell and taste. ஸ்மெல்கான ரிசெப்டர்ஸ் அவங்க மூக்குல ஃபார்ம் ஆயிருது. டேஸ்ட்கான டேஸ்ட் பட்ஸ் ஃபார்ம் ஆயிருது. பிறக்கும் போதே about 10,000 டேஸ்ட் பட்ஸோட பிறக்க போறாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அவங்க டேஸ்ட் பண்ண போறாங்க. இந்த வளக்காப்பெல்லாம் நடத்துறது வந்து ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அவங்க டேஸ்ட் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஃபார் த மதர், உள்ள இருக்க பேபிக்கு. அதனால தான் ஒரு 5 மாசத்துக்கு அந்த டைம்க்கு அப்புறம் வளக்காப்பு செய்வாங்க. அந்த நிறைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட், புளிப்பு, கசப்பு, காரம், இனிப்பு, அது இதுன்ட்டு எல்லா கைண்ட் ஆஃப் டேஸ்ட்டும் அந்த மதரை வந்து டேஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே என்னன்னா இது வந்து நான் எங்களோட கிளாஸ்ல நாங்கள் எப்படி சொல்லி கொடுப்போம், தினம் அந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் ஃபுட்ல வர மாதிரி சாப்பிட சொல்லி நாங்கள் சொல்லி கொடுப்போம் எங்களோட சிக்ஷா பிரெக்னன்சி கேர் கிளாஸ்ல. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா அந்த பேபி வந்து உள்ள இருக்கும்போது அவங்க ஸ்டார்ட் ஸ்வாலோயிங் அண்ட் டேஸ்டிங் தி ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அவங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் 4வது மாசமே. 5வது மாசம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா பேபி கேன் ஹியர். 120 days old fetus can hear. ஸோ நீங்கள் பேசுறது அவங்க கேட்க போகிறாங்க, உங்கள் பாடியில் நடக்கிற என்வாயன்மெண்டல் சவுண்ட் அவங்க கேட்க போகிறாங்க. இன் அடிஷன் டு தட் பேபி கேன் ஆல்சோ சென்ஸ் டச். டச் வந்து அவங்களால சென்ஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம டச் பண்ணோம்னா மேலே வந்து அவங்களால சென்ஸ் பண்ணி, ஸோ நம்ம தடவி கொடுக்குறோம், பேட் பண்ணுறோம், அவங்கள தட்டி கொடுக்குறோம், ஆர் வாட் எவர் வேற என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே பேபி நல்ல உள்ள இருக்க பேபினால சென்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரம் த 5th month onwards. ஸோ 5th monthல பேபினால கேட்க முடியும், சென்ஸ் ஆஃப் டச் டெவலப் ஆகுது. 6வது மாதம் என்ன நடக்குது, மெமரி டெவலப்ஸ். ஸோ 6வது மாதத்துக்கு அப்புறம் ஒரு பேபி வந்து அவங்க என்னெல்லாம் என்னெல்லாம் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்களோ, மதர் மூலியமா என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ இது எல்லாத்தையும் ட்ராக்ஸை ஸ்டோர் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து யாராவது இந்த குரூப்ல அவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ்ல somebody is carrying and நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் பேசுறது கூட அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க போகிறாங்க. பேபிக்கு அது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க, கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க, சவுண்ட் ட்ராக்ஸாக அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மெமரி அண்ட் ரெப்பிடேஷன்ஸ் மூலியமாக ஒன்று கற்றுக்கிறது. இது எல்லாமே பிகின்ஸ் ஃப்ரம் த 6th month. 7th monthல பேபி கேன் சி. கண் பார்வை டெவலப் ஆகுது. ஸோ கண் உள்ளுக்குள்ள அழகா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போறாங்க. ஸோ வெளியில வெளிச்சம் தெரியும், உள்ளுக்குள்ள இருட்டார் லைக் டார்க் லைட் இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரிய போகுது 7th monthல. 8th monthல லாட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சைக்கலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வில் ஹேப்பன். அண்ட் அப்போ இருந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த அதாவது பிறந்துட்டா அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் டு த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது லைக் 8th month 9th monthல அகெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், சைக்கலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஹேப்பன். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், ப்ரிஃபரன்சஸ், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கல, இதெல்லாம் கூட 8th 9th monthல உள்ள இருக்க பேபிக்கு டெவலப் ஆயிருது. ஸோ லைக் நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க இல்லை ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ், நான் கண்டிப்பா சாரதா காலேஜ் மஸ்ட் பி டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாமே நீங்க ரொம்ப சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அது நிறைய ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ் ஒரு ப்ரெக்னென்ட் மதர் கேட்குறாங்க அப்படின்னா உள்ள இருக்க பேபி கூட கேட்க போறாங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு சைல்டை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டூ திஸ் பிகாஸ் உள்ள இருக்க பேபிக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இது வந்து நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் இப்போ வந்து இவ்வளோ ஒரு சைல்டு அப்யூஸ் அண்ட் சோ மெனி யூனோ கிரைம்ஸ் எல்லாம் நடக்குது, அந்த காலத்துலாம் இப்படிலாம் இவ்வளோலாம் இல்லையே, இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அந்த காலத்தில் அப்போ நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஜஸ்ட் லைக் திஸ் காலேஜ். ஸோ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக லைக் ஒரு தெய்வ பக்தி, கடவுள் நம்பிக்கை, இதுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பாசிட்டிவிட்டியெல்லாம் இந்த சயின்ஸ் பிஹைண்ட் அ டெம்பிள்ஸே இதுதான். அதாவது பாசிட்டிவ் திங்கிங் தான். நம்மளோட இதில் பார்த்தோம்னா, நம்மளோட ரிலிஜனில் பார்த்தோம்னா எல்லா ரிலிஜன்ஸ்லையுமே இப்படி தான். நாட் ஜஸ்ட் இன் அவர் ரிலிஜன், இன் எவ்ரி ரிலிஜன் த சயின்ஸ் பிஹைண்ட் ஒரு ரிலிஜியஸ் வர்ஷிப் பிளேஸ் அப்படிங்கிறதே பாசிட்டிவ் திங்கிங் தான். நம்ம இதில் மெயினாக சொல்லுவாங்க, ஒன்னொன்றுக்கும் ஒரு கடவுள் வச்சுருப்பாங்க. ஒரு ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா எனக்கு சுற்றி இந்த எக்ஸாம்பிள் தான் வருது பிகாஸ் ஐ எம் இன் திஸ் ஃபீல்ட். ஓகே, ஒரு குழந்தை இல்லை, இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஓகே அப்போ இந்த கோயிலில் போய் இப்படி சாமி கும்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஓகே யாரோ நம்ம கிட்ட மணி எல்லாம் வாங்கிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணல, அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா ஓகே அப்போ இந்த கோயிலில் போய் இப்படி விளக்கு வச்சுட்டு வாங்க, அவங்களே கொண்டு வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளம்க்கெல்லாமா டாக்டர் டெம்பிளுக்கு போவாங்க. ஆமா, நம்மளோட இதில் அது கூட இருக்கு. நம்ம இந்த கோயிலில் போய் இப்படி உப்பு வச்சு இந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்டுவாங்க, அப்போ வந்து அதே சரியாயிரும்னு சொல்லுவாங்க. நிஜமாலுமே சரியாகும். இது ஒரு பெரிய அது வந்து என்னன்னா, நம்ம ஏதோ ஒன்று தொலைச்சிட்டோம்னா, எங்க வீட்டில் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏதாவது நான் தொலைச்சிட்டேன்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நம்ம அதை எங்கேயோ காணோம், தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நீ இந்த இங்க ஒரு கோயில் சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு நீ இங்கேருந்து இப்போ வேண்டிக்கோ, சாயங்காலத்துக்குள்ள உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வேண்டிப்பாங்க, நானும் வேண்டிப்பேன், ஐயோ கடவுளே இது கிடைச்சிடணும் அப்படின்னு. சாயங்காலத்துக்குள்ள அது நம்ம கண்ணுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ நாம் எங்கே இருக்கிறோம், இங்கே ஏதோ நான் லூஸ் பண்ணிட்டேன், அங்கே இருக்க கடவுள் வந்து ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்களா இங்கே வந்து? இட்ஸ் நாட் லைக் தட். அது கிடையாது. இப்போ பாசிட்டிவ் திங்கிங் சயின்ஸ் பிஹைண்ட் டெம்பிள்ஸ் இஸ் பாசிட்டிவ் திங்கிங். அதாவது நம்மளோட திங்கிங் சாமி கும்பிட்டேன் கிடைச்சிரும், நான் இது பண்ணிட்டேன் எனக்கு இது நடந்துரும், நான் நல்லா ப்ரே பண்ணிட்டேன் எனக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான் இது எல்லாத்தையும் நடத்துது அப்படின்ட்டு இப்போ மாடர்ன் சயின்ஸில் சொல்கிறாங்க. திஸ் வாஸ் த சயின்ஸ் அண்ட் திஸ் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் டெம்பிள்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இது வந்து ஒரு குழந்தை வளரும் போதே நம்ம சொல்லி கொடுக்கும்போது, நீங்கள் இன்னைக்கு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு சைல்டுகிட்ட நீங்கள் நல்லா இதெல்லாம் நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது பின்னாடி நடக்கும். நீங்கள் ஒரு உயிருக்கு கஷ்டம் கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு அதே மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துனாங்க. நீங்க யாரையோ ஹார்ம் பண்றீங்க, ஒருத்தர் போய் பிஞ்ச் பண்றீங்க, இல்ல ஏதோ பண்றீங்க அப்படின்னா பாரு கடவுள் வந்து உங்களுக்கும் அதே மாதிரி யாராவது உங்களை பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் டூ இட், டோன்ட் புல்லி அதர்ஸ், டோன்ட் டூ திஸ், டோன்ட் அப்யூஸ் அதர்ஸ், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பேன். பிகாஸ் நமக்கு அது வரக்கூடாது இல்லை. ஸோ அந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்க வந்து நாம யாருக்கோ ஒரு கஷ்டம் கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி கஷ்டம் வரும், கடவுள் கொடுப்பாரு அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அப்போ வந்து இந்த உள்ளுக்குள்ள ரூம்ல இருக்கும் போதே நம்ம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் கூட நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். நல்லது கெட்டது, இது திஸ் இஸ் குட் ஐ மீன் ஆல் தட். ஸோ டிசிப்ளின் லைஃப்ல ஒரு பேபி கொண்டு போறது, இது எல்லாமே ஒரு மதரோட ஒரு ஒர்க் அண்ட் ஒரு ஃபேமிலிக்கு ஃபுல்லுக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு. பிகாஸ் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே ஜஸ்ட் வில் ஸ்டே ஆன் திஸ் ஸ்லைட் இட் செல்ஃப். இதுலேயே என்ன பண்ணுவாங்க, ஒரு மதர் ஒரு இல்லை நெக்ஸ்ட் ஒன் நீங்க போட்டதே தான். ஸோ ஒரு மதர் வந்து கேரிங்காக இருக்காங்க, ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு பேபி பிறக்க போகுது அப்படின்னா அப்போ வந்து இந்த ஹோல் ஃபேமிலியுமே அவங்க என்ன கேட்கணும், என்ன பார்க்கணும், என்ன சாப்பிடணும் எல்லாமே டிசைட் பண்ணி ரொம்ப பெஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன ரீசன்னா தட்ஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பொண்ணோட மனசு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த காலத்தில் எதனால வந்து இந்த டைமில் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க இவங்க. ஒரு ரூல்ஸ் இருக்காது பெருசாக, அம்மா வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த க்ரோயிங் பேபி அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஹவு கேன் யூ என்ஷூர் த பெஸ்ட் ஸ்டார்ட், கீப் திங்ஸ் சிம்பிள் அண்ட் ரியலிஸ்டிக். நல்ல டயட் எடுத்துக்கிறது, நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, இமோஷனலி பேலன்ஸ்டாக ரொம்ப ஒரு வெல்பீயிங் ஸ்டேட் ஆஃப் மைண்டோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். யா
ஸோ இது எது ரைட் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் 3 months டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் ஆஃப்டர் சைல்ட் பர்த் 1 year. ஸோ லாஸ்ட் 3 months ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சரி, ஓகே. அடுத்த ஸ்லைட். சரி, ஓகே. வி ஆர் டூயிங் ஆல் திஸ். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஸ்டிமுலேட் பண்றது அப்படின்ட்டு இருக்கு. லைக் இது the attitude should be very good. நாம வந்து எல்லாம் என்ன பண்ணாலும் ஒரு நல்ல பெஸ்ட் ஆட்டிடியூடோட பண்ணணும். இதுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ அ ஸ்டோரி. இது ஒரு ஷூ மேக்கிங் கம்பெனி இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரிமோட்டான ஒரு ஏரியா. அங்க வந்து அவங்களோட ஷூஸ் எல்லாம் அங்க மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க ஆசைப்பட்டுட்டு, அவங்க அங்க ஒரு அந்த சிஇஓ ஆஃப் த கம்பெனி, ஹெட் ஆஃப் த கம்பெனி, அவங்க ஒரு அந்த பிளேஸ்க்கு உங்களை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அங்க அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அவங்களும் போறாங்க. அங்க போய் ஏர்போர்ட்ல இறங்குறாங்க. ரொம்ப ஆர்வமா அங்க இருக்கிற பிளேஸ்ல they going and seeing everything. பார்த்தோன்னே பயங்கரமா பேனிக் ஆயிட்டு they run back to the he runs back to the airport and calls up the headquarters and tells them, okay, இங்க யாருமே ஷூஸ் போடல. ஸோ என்ன ஃபுட்வேர், அதாவது ஷூ மேக்கிங் கம்பெனி, ஸோ இங்கே யாருமே ஷூஸ் போடல. ஸோ அடுத்த ஃப்ளைட்டில் எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணுங்க, ஐ ஹேவ் டு கம் பேக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபைன். ஸோ த கம்பெனி டேக்ஸ் இம் பேக். ஸோ இது ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகுது. இப்போ இன்னொரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அதே மாதிரி சரி அந்த சிஓக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவங்க இது டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு, அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்களும் போகிறாங்க அங்கே. தென் அவங்களும் அங்கே போய் அதே மாதிரி ஏர்போர்ட்ல இறங்குறாங்க. உள்ள போய் பார்க்குறாங்க. பயங்கரமா பேனிக் ஆயிட்டு ஓடி வராங்க. ஏர்போர்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூப்பிட்டு சொல்றாங்க, அடுத்த ஃப்ளைட்லேயே அங்கே இருக்கிற ஷூஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைங்க இங்க, பிகாஸ் நோபடி இஸ் வேரிங் ஷூஸ். இங்கே யாருமே ஷூஸ் போடல. ஸோ அடுத்த ஃப்ளைட்டில் எல்லா ஷூஸையுமே இங்கே அனுப்பிச்சு வைங்க. ஸோ ஒரே சுச்சுவேஷன் தான், அங்கே யாருமே ஷூஸ் போடல, நோபடி இஸ் வேரிங் ஷூஸ், தே டோன்ட் ஈவன் நோ வாட் ஷூஸ் ஆர். அதுதான் அந்த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓவர் தேர் இன் தட் பிளேஸ். பட் ரெண்டு பேரும் கம்ப்ளீட்லி வேற மாதிரி பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன எப்படி பார்த்தாங்க, நோபடி இஸ் வேரிங் ஷூஸ், ஐ கேனாட் செல், ஸோ டேக் மீ பேக், ஃபைன், டன். அடுத்த பர்சன் என்ன சொன்னாங்க, யாருமே ஷூஸ் போடல, எல்லாத்துக்கும் இங்க இருக்க அத்தனை பேர்த்துக்கும் நான் சேல் பண்ணணும், நான் கொண்டு வந்திருக்கிற 10வது கம்பெனியில் இருக்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிங்க. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு ஆட்டிடியூட். ஸோ நம்ம எந்த விஷயம் வேணாலும் அதை நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்க முடியும், நெகட்டிவாகவும் பார்க்க முடியும். ஒரு பாசிட்டிவை தேடி கண்டுபிடிச்சு அதில் நம்ம லிவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா nothing to stop us from being happy. ஸோ அதே மாதிரி சிலர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதில் தேடி பிடிச்சி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதை மட்டும்தான் அவங்க வந்து முன்னாடி வச்சுட்டு கவலைப்பட்டே இருப்பாங்க. ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. அத்தனை பாசிட்டிவ்ஸ் இருக்கும், அதையெல்லாம் எதையும் பார்க்க மாட்டாங்க. ஒன்லி தி ஸ்மால் லிட்டில் நெகட்டிவ் அது மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் கேரிங் மதர் இன் எனிவே. ஸோ கேரிங் மதர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதையுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட பாசிட்டிவாக பார்க்கறது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் அந்த விஷுவல் ஸ்டிமுலேஷன் அப்படின்ட்டு. இது வந்து இந்த கண் பார்வைக்கு, அவங்களோட ஹியரிங்க்கு, இது ஒன்றுக்கும் நம்ம ஸ்டிமுலேஷன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கு அவ்வளோ டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ யா, ஓகே. நடக்கிறது நிற்கிறது இதெல்லாம் ரொம்ப குவிக்காக பண்ணுவாங்க. ஸோ ஆல் திஸ் இஸ் தேர். ப்ளஸ் மெமரி நல்லா டெவலப் ஆகும். இந்த ராக்கிங், இந்த தொட்டில் போட்டு ஆட்டுறது, உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம அதுக்கான சில டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து நம்ம செஷன்ஸில், நம்ம சிக்ஷா ப்ரெக்னன்சி கேர் கிளாஸஸில் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு பேபி இந்த ஊம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒண்டராக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். அதுவும் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா உள்ளுக்குள்ள எப்படி பேபி மூவ் பண்ணுவாங்க, என்ன அவங்களுக்கு புரியும், என்ன தெரியும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். தென் ஐ வாண்டட் டு ஹாவ் நிறையா குழந்தைங்க வரணும் எனக்கு அப்படின்னு நான் காலேஜ் டேஸில் வந்து அந்த மாதிரிலாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஏதாவது எல்லாம் பேசிக்கோல, லாஸ்ட் ஃபைனல் இயர்ல நம்ம பேசிப்போம்ல, எப்படி ஹவ் யூ கோயிங் டு லிவ் அப்படிலாம், எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு நிறைய பேபிஸ் வேணும். ஸோ எல்லாம் டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி லைக் சிங்கம், புலி இந்த மாதிரி பெரிய பிக் அண்ட் ஹெல்தி அண்ட் ஸ்மார்ட் அனிமல்ஸ் அப்படி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு லைன்னா ஒரே ஒரு பேபி தான் பிறக்கும். இந்த
திங்ஸ் தட், அதாவது சின்ன உயிர்கள் அதுக்கெல்லாம் தான் நிறைய குட்டி வரும் அப்படிலாம் சொல்லி டீஸ் பண்ணுவாங்க. பட் தென் சம்ஹவ் எனக்கு அந்த ப்ரெக்னன்சி அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் தென் ஆஃப்டர் ஐ got married and when I wanted to have my children, எனக்கு it just didn't happen for about 11 years. 11 years, that long period அந்த டைம்ல so many treatments and so many difficulties and நிறைய விதமான டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு 11 வருஷம் கழிச்சு அத்தனை ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட சில்ட்ரன் பேபிஸ் பிறந்தப்போ அப்போ வந்து அது ஒரு ஸ்டேஜ்க்கு நான் வந்திருந்தேன். ஒரு குழந்தை அப்படின்னா, ஒரு சைல்டு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ப்ரெஷஸான ஒரு லிவிங் பீயிங். இப்போ நாம் எல்லாருமே கூட அப்படிதான். ஒரு உயிர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரெஷஸான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தோட அந்த லைஃபவே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம லிவ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புறேன். ஸோ திஸ் இஸ் ரீசன். இந்த ரீசன்னால தான் நான் வந்து ஐ கேம் இன் டு திஸ் ஃபீல்ட். எனக்கு ஸோ நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி நான் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ என் கூட இருக்கிற ஸ்டாஃபும் சரி, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, யாராவது ரிலேசி எனக்கு இல்லை கல்யாணம் ஆகி அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துடும் எல்லாத்துக்கும். 11 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. ஸோ இந்த லாங் பீரியட். ஸோ அப்போ நிறைய பேர்த்தோட நிறைய இது நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அப்போ வந்து பேபி யாருக்காவது பிறந்துட்டாங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. கடைசியா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு லாஸ்டா தான் நமக்கு தெரியும். ஸோ இது என்னடா, அது ஏன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்ம சந்தோஷம் தானே படுவோம், அவங்க நினைச்சுப்பாங்க ஏதோ நம்ம கிட்ட சொன்னா ஏதாவது பேட் ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு. இப்போ வந்து ஆஃப்டர் மை பேபிஸ் பார்ன், நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ தினம் 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 அவ்வளோ மதர்ஸ் கால் பண்றாங்க. எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இது என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபியூ இயர்ஸ், அந்த 10 இயர்ஸ் நான் ஃபேஸ் பண்ண அந்த ஹர்ட் அண்ட் அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம்ல இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் தே கால் அண்ட் டெல். கன்சீவ் ஆகிட்டா முதல்ல எனக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க மதர் கால் பண்ணி சொல்லுவாங்க, என்னோட பொண்ணு கன்சீவ் ஆயிருக்காங்க, நீங்கள் கிளாஸ் எப்போ வருதோ எனக்கு நீங்கள் சொல்லிடணும், ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. டெல் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே பிளேட் அப்படியே மாறிடுச்சு. இது வந்து என்னன்னா, நம்ம மற்றவங்களோட சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆல் ஆஃப் யூ ஹியர், நீங்க லிசன் பண்ற எல்லாருமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சைல்ட் பர்த், ஒரு பிரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து ஈஸியா நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது வந்து இதுக்கு ஒரு ஸ்டோரி கூட நான் சொல்லுவேன். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்புற மாதிரி இருக்காது. சும்மா அதாவது ஒரு லாஜிக்கல் மைண்டோட, ஒரு காரண அறிவோட ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா அதுல பெருசா ஒன்றும் இது நிஜமா, இது பொய்யா, இது உண்மையா, இது எப்படி உண்மையாக முடியும் அப்படின்னு நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்கா அந்த மாதிரி திங்க் பண்ணி லாஜிக்கலா ரொம்ப திங்க் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாது நம்மளோட இதுல. நாம வந்து இதுல நான் உங்களை திங்க் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ஒரு குழந்தைகிட்ட இதை காட்டி ஒரு ஃபேனே பார்க்காத ஒருத்தங்க, நம்ம ஃபேன் பார்த்துருக்கோம், அதில் மூணு விங்ஸ் இருக்கு, அது வேகமா சுத்துது, நமக்கு அப்போவுமே அந்த பிளேட் மாதிரி தெரியுது. ஒரு ஃபேனே பார்க்காத ஒருத்தங்களுக்கு அதை நம்ம காட்டுறோம். அவங்க பார்க்குறாங்க, அது நம்ம சாதாரண ஃபேனை விட ஒரு 100 டைம்ஸ் ஃபாஸ்டா சுத்திட்டு இருக்கு. அது வந்து ஒரு அந்த விங்ஸ் எல்லாம் தெரியுமா, இல்ல ஒரு பிளேட் மாதிரி தெரியுமா? பிளேட் மாதிரி தெரியும்னா இப்படி பண்ணலாம். இல்ல விங்ஸ் தெரியும்னா இப்படி பண்ணுங்க. இந்த 100 டைம்ஸ் ஸ்பீடா நம்ம சாதாரணமா நம்ம தலைக்கு மேல ஓடுற ஃபேன் சாதாரணமா ஓடும்போதே நமக்கு அந்த விங்ஸ் எல்லாம் தெரியல. அதை விட ஒரு 100 டைம்ஸ் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. இப்ப அந்த விங்ஸ் தெரியுமா தெரியாதா? தெரியும்னா இப்படி பண்ணுங்க, தெரியாதுன்னா இப்படி பண்ணுங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ விங்ஸ் கண்டிப்பா தெரியாது. அந்த ஒரு பிளேட் மாதிரி தான் தெரியும். இதை பார்த்ததே இல்லை ஒருத்தங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேனு உங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இப்பதான் முதல்ல பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, இது ஒரு பிளேட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ யாரோ பக்கத்துல இருந்து சொல்றாங்க, இல்லம்மா இது பிளேட் இல்லை, இது வந்து 3 ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கு, பிளேடு மாதிரி 3 இருக்கு தனித்தனியா, அது பிளேட் கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அந்த சைல்டு மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி அதை நம்புற அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா,
ஓ அப்படியா, பட் இப்படி தெரியுதே, பட் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி அதை நம்பி அடுத்த லெவல் ஆஃப் ஒரு நாலேஜ்குள்ள நம்ம என்டர் ஆகும். அந்த மாதிரி நான் ஒரு பர்சன் இல்லை. நான் ரொம்ப லாஜிக்கல் திங்கிங், ஒன்னொன்னும் நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னா, ஓகே பார்த்தா டிஸ்க் மாதிரி தான் தெரியுது, ஏதோ ஒன்று தூக்கி போட்டு பார்க்குறேன். அவ்வளோ ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கும்போது எத்தனை தடவை நம்ம ஏதாவது ஒரு சாக் பீஸோ ஏதோ ஒன்று தூக்கி போட்டாலும் அது திரும்ப தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இட்ஸ் நாட் கோயிங் டு கோ தட் சைட். அப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன், கண்ணுனாலையும் பார்த்துட்டேன் இது வந்து பிளேட் தான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகாம பின்னாடி இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாம், அந்த இன்டென்ஷன் வித் விச் சம்திங் இஸ் செட், அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதோட ரியல் ஒரு ஒரு ரீசர்ச்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட போய் சொல்றாங்களாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னை ஏன் அனுப்புறீங்க, ஐ வாண்ட் டு பி வித் யூ, நான் ரொம்ப எல்லாமே எனக்கு கிடைக்குதுங்க, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கடவுள் பக்கத்துல உங்க பக்கத்துல இருக்கேன், நான் என்னை அனுப்பாதீங்க, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்றாங்களாமா இந்த குழந்தை. அப்ப வந்து கடவுள் சொல்றாங்களா அவங்க கிட்ட, இல்லம்மா உங்களுக்கு வந்து என்னை விட பெட்டரா உங்களை பார்த்துக்க போற 2 ஏஞ்சல்ஸ் வந்து நான் கீழே அனுப்பிச்சிருக்கேன், அவங்க கிட்ட தான் உங்களை அனுப்ப போறேன். ஆமா அப்பா, ஸோ அவங்க கிட்ட தான் உங்களை நான் அனுப்ப போறேன். அவங்க என்னை விட பல மடங்கு அதிகமா உங்களை சூப்பரா பார்த்துக்க போறாங்க, அவங்க நல்லா வச்சுக்க போறாங்க. ஸோ அந்த மாதிரி வர குழந்தைக்கு நம்ம வந்து அந்த ஹோம் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஹோம் என்வாயன்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணும், நல்ல ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி. இப்போ ஒரு மதரோட பாடியில என்ன மாதிரி ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுதோ இது அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ் மினிட்ஸ்ல, அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் அடுத்த ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல உள்ள இருக்க பேபிக்கு ரீச் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து மதரோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஷீ அலோன், எவ்ரிபடி அரௌண்ட் தெம். அந்த காலத்துல சொல்லுவாங்க, இட் டேக்ஸ் அன் என்டையர் வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை க்ரோ ஆயிட்டு இருக்காங்கன்னா அது நாட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஜஸ்ட் த மதர், இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த என்டையர் ஃபேமிலி, எவ்ரிபடி அரௌண்ட், அந்த மாதிரி தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த மதர் வந்து சந்தோஷமா இருக்கிறது, அவங்க மனசு ஹாப்பியா ஃபீல் பண்றது, ஒரு ஏதோ இப்படி வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய நான் பார்க்குறேன். நான் வந்து இது வந்து தினம் தினம் நான் பார்த்துட்டு இருக்கிற விஷயம், அதனால தான் ஐம் ஷேரிங் திஸ் வித் யூ. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்கிட்ட கிளாஸ்க்கு வரும்போது அவங்களாம் ஷேர் பண்ணிக்கிற சில விஷயங்கள் தான் இதெல்லாமே. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு கால் ரொம்ப வலிக்கும், கால் வலிக்குதுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, என்ன நேத்து வரை நீ வேலை செய்யறதுக்காக அப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க வீட்டுல அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் வெரி ராங். ஈவன் இஃப் ஷீ இஸ் லைங், போய் சொன்னா கூட, எனக்கு கால் வலிக்குன்னு சொன்னா கூட, அதனால என்ன, அந்த ஒரு ஃபியூ டேஸ் கூட அவங்கள நம்ம பார்த்துக்கூடாதா, நம்மளோட வாரிசை வந்து அவங்க சுமக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்கள நல்லபடியா நம்ம பார்த்துக்கூடாதா. அப்படிதான் நான் ஃபேமிலி செஷன்ஸ்ல we tell them everybody has to take the responsibility. ஸோ அப்போ அந்த ஹார்மோன்ஸ் அந்த மதரோட பாடியில என்ன மாதிரி செக்ரேட் ஆகும், ஸோ அது வந்து ப்ராப்பர் நல்ல ஹார்மோன்ஸ். ஸோ ஹாப்பியா இவங்க இருக்காங்க அப்படின்னா ஹாப்பினஸ்க்கான ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு பயத்திலேயோ இல்லை ஒரு ஆங்ஸைட்டிலேயோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ்லேயோ அந்த மாதிரி அவங்க இருக்காங்க, ஓ இவங்க என்னை எப்படி ட்ரீட் பண்றாங்க, எனக்கு அவங்களை பிடிக்கல அப்படின்னா அது கூட ஒரு நெகட்டிவ் தான், ஒரு ஹேட்ரட் அது இவங்களுக்கு மனசுக்குள்ள உருவாகுது. ஸோ அந்த மாதிரி உருவாகும் போது ஹேட்ரட்கான ஹார்மோன்ஸ் அந்த பேபிக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த பேபிக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பார்த்தா, அந்த பர்சன், ஓ இவங்க கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மாட்டிருக்கு, நாட் அ குட் பர்சன்ங்கிற மாதிரி அந்த பேபிக்கு போகும். அப்போ உள்ள இருக்க பேபி நம்ம ரீச் பண்ணுறதுக்கு இந்த மதரை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்களுக்கு எல்லா நீட்ஸ், எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பரா பண்ணணும். இந்த ஃபியூ மந்த்ஸ் நம்ம அந்த மாதிரி டேக் கேர் பண்ணிக்கும் போது உள்ள இருக்க பேபி ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் என்வாயன்மெண்ட்ல நல்ல ஹார்மோன்ஸ் போயிட்டு இருக்கும். சரி, இது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், குட்டி ஒரு அனாலஜி மாதிரி ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எதுக்காக ஹாஸ்பிட்டல் போவோம், டாக்டர்கிட்ட எதுக்காக போவோம், ஜென்ரலா உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போவோம். ஓகே, இதுதான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு ப்ராக்டிஸ். இப்போ லேட்டஸ்டா என்னன்னா, எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப கோவம் வருது, எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன்லேயே இருக்கேன், அப்படியே பில்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, தாங்கவே முடியல, அப்படி இருக்கு எனக்கு டென்ஷன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஒரு சைக்காலஜிஸ்ட், எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் நீங்கள் வரலாம். வி வில் கவுன்சில் யூ அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் எதனால இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற அந்த ரூட் காஸ், எதனால இவ்வளோ கோவம் வருது, அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு, ஓகே இதுதான், இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வி வில் கைட் யூ. ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ், இதுதான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு வி வில் டெல் யூ அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். ஓகே, அப்போ கூட எனக்கு அது இல்லை, நான் 4-5 சிட்டிங்ஸ் நான் வந்துட்டேன், இப்போ வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர், எனக்கு உங்களை பார்த்தா கூட எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா, அப்போ தீஸ் பீப்புள் கேனாட் டூ எனிதிங். அவங்க வந்து அடுத்த லெவல் சைக்கியாட்ரிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே போனால் என்ன கொடுப்பாங்க, ஒரு மெடிசன் கொடுப்பாங்க.
மோட் ஸ்டெபிளைசர்ஸ் இருக்கு, ட்ராங்குலைசர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ட்ரக்ஸ் இருக்கு, சைக்காட்ரிக் ட்ரக்ஸ். இது வந்து நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிட்டோம், நம்மள வந்து கரெக்ட் பண்ண முடியல, அந்த டிப்ரெஷன் ரொம்ப போய் அப்படி பயங்கர டிப்ரெஷனா இருக்கும் அப்படின்னா அதை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட நம்ம சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். ரொம்ப இதுல இருக்கும்போது கொஞ்சம் அவங்கள கொண்டுட்டு வரணும். அதுக்கு சில ட்ரக்ஸ் தேவைப்படுது. எப்படி நம்ம உடம்புல வந்து இப்போ ஓகே இப்போ தைராய்டு ஹார்மோன் சரியா ஒர்க் ஆகல, அது கொஞ்சம் தைராய்டு டேப்லெட் கொடுக்குறாங்களே, அதே மாதிரி தான். ஸோ அதை கரெக்ட் பண்றதுக்கு அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இது கூட. ஸோ இதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு சரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்கன்னா அவங்களை அனுப்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. இது சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு நாள் 2 நாள், ஒரு 2 நாள் முடியும் போது ஒரு 6 மாசத்துக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை எப்படி வேணா கொடுத்துருக்கலாம். பட் ஒரு 2வது நாளே பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி எனக்கு கோபமே வர்றதில்லை, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க. இது என்னாச்சு, அந்த டாக்டர் எதுவும் மேஜிக் எதுவும் பண்ணாங்களா? இல்ல, மேஜிக் ஒன்றும் பண்ணல. ஒரு குட்டி ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, அது ஒரு கெமிக்கல் உள்ளுக்குள்ள போச்சு. இந்த கெமிக்கல் வேலை செஞ்சது, இத்தனை நாளா வந்துட்டு இருந்த கோபம் அப்படியே ஸ்டாப் ஆகி வேற மாதிரி ஒரு வேற லெவலுக்கு இவங்க வந்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்ப அதே அந்த கெமிக்கல்ஸ் ஹாவ் சோ மச் ஆஃப் எஃபெக்ட் ஆன் அவர் பாடி, அவர் மைண்ட், எவ்ரி திங். ஸோ அதே மாதிரி தான் வென் எனிபடி, இப்போ நீங்க நாம எல்லாருமே அதுதான், நீங்க நான் நம்ம எல்லாருமே நாம வந்து ஒரு பர்டிகுலர் தாட்ல ஒரு ஐடியால அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதுக்கான ஹார்மோன் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்க நம்ம யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், ரொம்ப டிப்ரெஷன் ஆர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்க்கான ஹார்மோன் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சது. இது வந்து நம்ம ஒரு தடவை பயங்கரமா கோவப்படுறோம் அப்படின்னா அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிறது அடுத்து ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அதோட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நினைச்சு பாருங்க, தினம் தினம் அவ்வளோ டென்ஷன் ஆகுறோம், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், அத்தனை ஹார்மோன்ஸும் நம்ம பாடியில பில்ட் ஆகி நம்ம பாடி சிஸ்டம் அத்தனையுமே அது சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஸ்கின்ல டிஃபிகல்டிஸ் வரும். நான் வந்து என்கிட்ட வரவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னா சில சில இதை பார்த்தே நான் ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் தே ஆர் சிவியர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை கரெக்ட் பண்ணாலே மற்ற டிஃபிகல்டிஸ் எல்லாமே கரெக்ட் ஆயிரும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும், பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி தான் ஒரு சாதாரணமா நமக்கே அந்த மாதிரி அத்தனை டேமேஜ் நம்ம பாடியில பண்ண போகுது அப்படிங்கும்போது ஒரு கேரிங் மதருக்கு அந்த மாதிரி ஹார்மோன் செக்ரேட், அது ஒரு பயப்படுறாங்க, இல்லை ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்க, அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகாம உள்ள இருக்க பேபிக்கு அடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மினிட்ஸ்ல அது போயிடும். ஸோ அந்த பேபி வந்து அதே மாதிரியான ஒரு இது என்ன சொல்றாங்க ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்க, ஒரு மதர் வந்து ஏதோ ரீசனால அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப டிப்ரெஷன்ல அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா உள்ள இருக்க பேபியுமே ஒரு கண்ணீரே விட்டு அழக்கூடிய அளவுக்கு ஒரு இதுக்கு வந்து நம்ம அவங்க புஷ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து ஐ வில் சே தட் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் கிரைம். ஒரு ஒரு பேபி வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கிட்ட வரும்போது எத்தனையோ ஒரு நம்பிக்கையோட அந்த மாதிரி அவங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம ஒரு ஹார்மோன் கூட நம்ம நல்ல ஒரு ரூம் என்வாயர்மெண்ட் கூட கொடுக்க முடியல அப்படின்னா இட் இஸ் அ வெரி வெரி பிக் கிரைம். ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம என்ன மாதிரிலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம், நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் பண்ணுவோம், நல்லா வீட்டை நீட்டாக லெட் மீ டெல் யூ நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாருமே இதெல்லாம் பண்ண போறீங்க. யாரோ வரப்போறாங்க, வீடு கொஞ்சம் நீட்டாக இல்லை, உடனே டக்குன்னு இப்போ 10 minutes வரப்போறாங்க, இல்லை ஒரு நாளைக்கு வரப்போறாங்க, இது எவ்வளோ டைம் அவங்க கொடுக்குறாங்களோ அந்த டைம்குள்ள வெதர் இட் இஸ் 10 minutes or 1 hour or 2 hours or 1 day அதுக்குள்ள இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடும். உடனே நீட்டா வீட்டெல்லாம் எடுத்து வச்சு அவங்க வர்றதுக்குள்ள அப்படி ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் ஆயிரும் வீடு. ஓகே, இன்னைக்கு நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன், சரி ஒரு கர்ட் ரைஸ் அண்ட் ஒரு பிக்கிள் போதும்னு நினைச்சிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் வரேன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. வீட்டில் என்ன இருக்கெல்லாம் பார்த்து அதை இதையும் பண்ணி அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் அப்படியே அசத்தெல்லாம் ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடுவோம், சூப்பராக எல்லாம் பண்ணிடுவோம். ஓகே, இது எல்லாத்தையும் விட இன்னொன்று என்ன பண்ணுவோம், நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூடவோ இல்லை ஒரு நம்மளோட அம்மா கூடவோ ஒரு சின்ன ஃபைட் ஓடிட்டு இருக்கு. இப்போ உங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க இப்போ வரப்போறேன் அப்படின்ட்டு. எவ்ரி உமன் ஹாஸ் காட் திஸ் எபிலிட்டி. நமக்கு இந்த எபிலிட்டி நிறைய இருக்கு, நம்ம நினைச்சா முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ இதுவும் அப்படிதான். அவங்க கிட்ட ஏதோ குட்டி ஃபைட் ஏதோ போயிட்டு இருக்கு. இப்போ உங்க ஃப்ரெண்ட் வரேன்னு கால் பண்ணிட்டாங்க. இப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட போய் நல்லா ஐஸ் போட்டு நல்லா அப்படி இப்படி பேசி அவங்க அப்படியே மறந்துடணும்.
என்னடா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள கூட நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் அவங்க வந்து போகட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு கூட நினைச்சாலும் நினைப்போமோ தெரியாது. பட் அப்போதைக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களும் சேர்ந்து முன்னாடி வந்து ஒரு ஒரு வெல்கமிங் இதோட அவங்கள வந்து வரவேற்று நம்மளோட நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஸ்பேஸ் அவங்கள கொடுத்து அவங்கள அனுப்புவோம். ஒரு கெஸ்ட்டுக்கே இத்தனை பண்றோம். ஒரு ஒரு 2 நாள் வரப்போற கெஸ்ட்டுக்கே. அதே மாதிரி ஒரு 100 வருஷம் லிவ் பண்ண போற பேபி நம்மளோட ஹோம்க்கு வரும்போது நம்ம என்ன மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும். பிளானிங் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா நிறைய விஷயங்களுக்கு ஏகப்பட்ட பிளானிங் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னா, அங்க இதெல்லாம் இதெல்லாம் பேக் பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும், இந்த டிக்கெட் பண்ணும், அங்க இதை புக் பண்ணும், ஆல் திஸ் வி வில் டூ. அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுத போறோம். நீங்க காலேஜ்ல இருக்கீங்க, ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி ஏதோ எழுதணும்னா அதுக்கு அதுவும் சின்ன குழந்தையா இருந்தா சொல்லவே வேண்டாம். நிறைய வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுன்னு அவங்கள போட்டு அந்த ஒரு டே ஏதோ பயங்கரமா பண்ணி அவ்வளோ பிளான் பண்ணி டியூஷன் கிளாஸ் அது இதுன்னு எல்லாம் வச்சு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அந்த அவ்வளோ பிளானிங் இருக்கும். அதே இது ஒரு சைல்ட் பர்த் அப்படின்னு வரும்போது எந்த பிளானிங்குமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மதர்ஹுட் வில் பி டிஃபிகல்ட், பிரெக்னன்சி வில் பி டிஃபிகல்ட், சைல்டு ரேரிங், அதுக்கப்புறம் பேரண்ட்ஹுட், இது எல்லாமே கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதே இது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பிளானிங் ரைட் ஃப்ரம் பிஃபோர் கன்செப்ஷன், ப்ரீ கன்செப்ஷன்ல இருந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பிளானிங்கோட நம்ம லைஃப்பை எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா மதர்ஹுட், பேரண்டிங் அண்ட் இந்த ஒரு பெரிய ஜீனியஸ் உருவாக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பை வந்து நம்ம ஈஸியாக அப்படி ஜஸ்ட் லைக் தட் நம்ம கொண்டுட்டு போக முடியும். மதர்ஹுட் கேன் பி அ வெரி ஜாய்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஜேர்னியாக நம்ம அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஐ திங்க் இட்ஸ் 8 what's the time now? Yeah, how many more minutes I have? 1 minute more. Just 1 minute. I'll just wind up in another 1 or 2 minutes. Is that okay? Sure, ma'am. Okay, ma'am. Okay. Sorry, okay, fine. So with saying this, what I would want each and every one of you to understand is இந்த ப்ரெக்னன்சி, சைல்ட் பர்த், ஒரு நியூ பேபி வர்றது, இது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன். இதை வந்து நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி எதுக்கோ பிளான் பண்ணுறாம இதெல்லாமும் ரொம்ப நல்லா பிளான் பண்ணி நம்ம கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பற்றி கொஞ்சம் ஒரு 1 minute நான் எடுத்துக்கிறேன். just to tell about me. Once again, I'm Shivareka. Siksha Pregnancy and Baby Care Classes அப்படின்னு பேபி கேர் பிஃபோர் பர்த் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு இது நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வெப்சைட் இருக்கு www.sikshapregnancycare.org அப்படின்ட்டு. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன்ல இருந்து, அதாவது ஒரு குழந்தை உருவாருக்கு முன்னாடியே ஒரு நிறைய ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அது நம்ம கண்டிப்பா, அதாவது இன்னொன்று என்ன சொல்லணும்னா, ஒரு சைல்ட் பர்த் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஒரு 9 months ஒர்க் கிடையாது, 9 months ப்ராஜெக்ட் கிடையாது. இட்ஸ் 15 years ப்ராஜெக்ட். நீங்க ரொம்ப நம்ம இப்ப பார்த்தோம்ல அந்த அதர்வன வேதால வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 15 வயசுக்கு மேல தோழனாகிறாங்க, அது வரைக்கும் நம்ம டிசிப்ளின் பண்ணணும், அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இட்ஸ் 15 years ப்ராஜெக்ட். இட் டஸ் நாட் கம்ப்ளீட் வித் ஜஸ்ட் 1 or 2 years. ஸோ அப்போ வந்து ஆஸ் பேரண்ட்ஸ், ஒரு மதர் அண்ட் ஃபாதர் வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டா நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் யூ ஷுட் ஹேவ் அ பேபி. ஸோ இதெல்லாம் எங்க ப்ரீ கன்செப்ஷன் கிளாஸஸ்ல வி எக்ஸ்பிளைன் வெதர் அவங்களுக்கு இது நீட் இருக்கா. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வி டோன்ட் ஹேவ் டு டூ பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் பேபி அந்த மாதிரி வேண்டியதில்லை. நம்ம வந்து அதுக்கு பாடி, மைண்டு எல்லாமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கமா, இதெல்லாம் எங்கள் ப்ரீ கன்செப்ஷன் கிளாஸஸில் வி டீச் அண்ட் கவுன்சில் பீப்புள். அப்புறம் ப்ரெக்னன்சி அண்ட் பேபி கேர் கிளாஸஸ், இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வாட் எவர் யூ வுட் லைக் டு நோ அபவுட் ப்ரெக்னன்சி, சைல்ட் பர்த், பேபி பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே யூ லேர்ன் இன் தட். அண்ட் போஸ்ட் டெலிவரி டைமில் அப்போ சில இஷ்யூஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பேபி எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், அந்த முதல் 3 வருஷம் எப்படிலாம் நம்ம இருந்தால் பேபி வந்து ஒரு பெரிய ஜீனியஸாக வர்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே we do. So this is about our classes. நீங்க கண்டிப்பா என்னோட வெப்சைட் போய் பாருங்க. அது இல்லாம கூகுள்ல போயிட்டு சிக்ஷா பிரெக்னன்சி கேர் கிளாஸஸ் இன் கரூர் அப்படின்ட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சர்ச் ரிசல்ட்ல வந்து நம்மளோட எல்லாமே வந்துடும். வெப்சைட்ல போனீங்கனாலும் அங்கேயே நம்மளோட யூடியூப் லிங்க் இருக்கும், கூகுள் லிங்க், யூடியூப் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே அதில் இருக்கும். ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் தட். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு whatever is possible from your end, you must do it. Okay, this is what I wanted to convey. And once again, I would like to thank the organizers. எங்க சாரதா காலேஜ் நான் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நம்மளோட அம்பா மேடம் அண்ட்
Nagadeepa ma'am and the Department of English, Archana ma'am, and எல்லாத்தையும் I thank you all, and I thank all of you for patiently listening to it. I don't know, end of the day அப்படிங்கறதுனால I don't know how far you were able to listen. இதுலயுமே பார்த்தோம்னா நான் வந்து இதுல எப்பவுமே நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். Even if one person benefits out of this presentation that I made today, I will be very happy and I'll feel that I've done my work well. இது எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பகவத்கீதா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இதை வந்து பகவான் அவரு சொல்லி கொடுக்குறாரு. இதை லார்ட் கிருஷ்ணா அவர் நினைச்சிருந்தா அந்த உலகத்தவே முன்னாடி உட்கார வச்சு அத்தனை பேர்த்துக்கும் சொல்லி கொடுத்துருக்க முடியும். பட் அவங்க அப்படி பண்ணல. ஒரே ஒரு பர்சன் அர்ஜுனனுக்கு மட்டும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க நினைச்சாங்க அவங்க தான் வர்த்தியான பர்சன், அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய இதை வந்து ஹி நெவர் ஈவன் தாட் எல்லாத்தையும் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும். அவங்க நினைச்சிருந்தா பண்ணிருக்க முடியும். ஹி டிட்ன்ட் டு இட். அதே மாதிரி நானும் என்ன நினைப்பேன் எப்பவுமே அப்படின்னு பார்த்தா, நான் பண்ற இந்த ஒர்க் இது வந்து ஈவன் இஃப் இட் ரீச்சஸ் வெரி ஃபியூ, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புளுக்கு அது ரீச் பண்ணா கூட, ஒருத்தருக்கு ப்ராப்பரா அது ரீச் ஆகி ஒரு பெரிய ஜீனியஸ் பேபி வராங்க அப்படின்னா, I would always consider that I've done my work well. And எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் மதர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதுதான் இட் இஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் மீ. அது வந்து தட் இஸ் வாட் இஸ் மேக்கிங் மீ மூவ் ஃபார்வர்ட். எனக்கு இது எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒர்க் அப்படின்னு பார்த்தா, as a service நம்ம பண்றதுக்கு ஒரே ரீசன் வந்து the kind of feedback and the kind of results that I get from my Siksha mothers and Siksha families. Thank you so much for the wonderful opportunity. ரொம்ப சந்தோஷம். I pass on the slide. It's over and done. Thank you. Thank you, ma'am. This is the great session and impressive and interesting session, ma'am. Thank you for your efforts, ma'am. The roots of all goodness lies in the soil of appreciation and thanking others. Gratitude is the open door to abundance. Now it's time to thank our gallery. Now I would like to call upon Dr. M. Archana, the head of the Department of English, to deliver the vote of thanks. Thank you, Subhashini ma'am. Acknowledging the good that you already have in your life is the foundation for all abundance. I thank entire team for this continuous world record program and organizing committee, chief patron, Prof. in Panjanathan, Vice Chancellor, Tamil Nadu Teachers University, Chennai, and Shanti Group of Institutions. And I thank our Secretary Amba and ceaseless hard worker Principal Dr. N. Nagadeepa ma'am and Vice Principal ever enthusiastic Dr. R. Shuganti ma'am and all the head of the departments and faculty members of all the departments, and my dear beloved professors of our English department and students fraternity. Enjoy the little things, for one day you may look back and realize they were big things. Thank you one and all for this auspicious and delightful occasion, and blessed to be a part of this session. Thank you for this opportunity. Thank you. Thank you, ma'am. This is the right time to thank our God for this greatest achievement of this world record of the multinational virtual confluence 2021 hours program through online mode. I would like to call V. Girja, Department of English Assistant Professor, to sing a Shanti Mantra song. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ शान्ति शान्ति शान्तिः। Thank you. Thank you, ma'am. 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 Sir. மேம் முடிஞ்சிருச்சா மேம்? பேசலாமா? Yes ma'am, yes ma'am. You continue ma'am. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ சாரதா நிகேதன்
மகளிர் கல்லூரி. ரொம்ப பெருமையா இருக்குது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தங்களோடு இணைந்து பயணம் செஞ்சதுல ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறோம். காலையில 8:00 ஆரம்பிச்சதுல இருந்து இந்த 8:00 முடிகிற வரையும் ரொம்ப ரொம்ப சிறப்பா உங்களுடைய ஈவெண்ட் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம். ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு ஈவெண்ட்டும் எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம ரொம்ப, அதாவது இந்த சமுதாயத்திற்கே பயனளிக்கக்கூடிய வகையில, பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில நிறைய விஷயத்துல வந்து நிறைய பேர் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நிறைய மெசேஜ் அனுப்புனாங்க எங்களுக்கு கூட. யாரு ப்ரோக்ராம் பண்றாங்க, இது எப்படி என்னன்றதெல்லாம் எங்களுக்கு மெசேஜ் வந்தது. எங்களுடைய வைஸ் சான்சலரும் தன்னுடைய தேங்க்ஸ் வந்து சொல்ல சொன்னாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இணைய முடியல. வந்து சகோதரிகளை வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுங்க மேடம். நான் வந்து இன்னொரு தடவை ஒரு சந்திக்கும் போது நான் நிச்சயமா என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபுல்லா எல்லா ப்ரோக்ராமே அப்பப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, சொன்னாங்க. ரொம்ப உபயோகமான தகவல்களா இருந்தது, இந்த சமுதாயத்திற்கு தேவையான தகவல்களா இருந்தது, விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில எல்லா ஈவெண்ட்டுமே வந்து. ஸோ ஹேட்ஸ் ஆப் டு யூ ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி. உண்மையிலே தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உங்களோட தலை வணங்குது. என்ன காரணம்னா, நிறைய 12 மணி நேரம் ப்ரோக்ராம் இத்தனை வாரமா நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். ரொம்ப சிறப்பா ப்ரோக்ராம் எல்லாம் வந்து 12 மணி நேரம் தொடர்ச்சியா ரொம்ப சிறப்பா அமைச்சு கொடுத்துருந்தீங்க. ஸோ நன்றி அப்படிங்கிறத தவிர, பாராட்டு அப்படிங்கிறத தவிர எந்த வார்த்தைகள், எங்களுக்கு வார்த்தைகளே கிடைக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய அம்பா சிஸ்டர் அவங்களுக்கு வந்து அவங்க தான் இந்த கல்லூரியினுடைய செயலாளர். அவங்களுக்கு எங்களுடைய இருக்கரம் கூப்பி அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப 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 சிறப்பாக அமைந்தது மேடம். அதுவும் இல்லாம இதனுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அவங்களுக்கு பின்புலமா இருந்த இந்த கல்லூரியினுடைய மற்ற பேராசிரியர்களா இருக்கட்டும், ஒவ்வொரு ப்ரோக்ராம் தொடக்கத்திலையும் சரி, அவங்க முடிக்கும் போதும் சரி, கரெக்டா அதுக்கான மாஸ்டர் ஆஃப் செரிமனி பண்ண ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாருமா இருக்கட்டும், நீங்க வள நபர்கள், ரிசோர்ஸ் பர்சன் நீங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருந்த விதம், ஒவ்வொரு ரிசோர்ஸ் பர்சனும் அதாவது அவங்கள பத்தி சொல்றதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. இன்னைக்கு என்ன தேவையோ, இன்னைக்கு எந்த விழிப்புணர்வு தேவையோ இந்த நேரத்துல அதை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா நீங்க வந்து டைட்டில் ஏற்பாடு பண்ணி அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் சப்டைட்டில் கொடுத்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு வந்து சார் வந்து பேச முடியலையே, உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்த முடியலே அப்படின்றதுதான் ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருந்தது. தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிச்சயமா என்னுடைய சகோதரிகள் அனைவருக்கும், என்னுடைய அந்த கல்லூரி என்னுடைய எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கன்னு சார் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. நிச்சயமா அவங்க மெசேஜ் போடுவாங்க உங்களுக்கு. நான் வந்து உங்களுடைய நம்பரை கொடுத்து நான் போட சொல்றேன் மேடம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இந்த 7 அமைப்புகளின் சார்பாகவும் அசிஸ்ட் உலக சாதனை நிறுவனத்தின் சார்பாகவும் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் குழு உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் இரு கரம் கூப்பி ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் மனதார இதயபூர்வமாக நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நீங்க தொடர்ந்து உங்களோட பயணம் செய்யணும்னு சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். வைஸ் சான்சலர் சார் சொன்னாங்க, பார்த்தாங்க ப்ரோக்ராம கொஞ்ச நேரம் என்னோட ஃபோன்ல அவங்களோட ரூம்ல அவங்கள நான் கூப்பிட போகும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, நிறைய ப்ரோக்ராம் பண்ணலாம், அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் எங்களோட இணைந்து பயணம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் மேடம். அதற்கு நிச்சயமாக அதற்கும் நீங்க எங்களுக்கு வாய்ப்பளிக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரியான நிகழ்வுகளாக நீங்க ரொம்ப சிறப்பாக வச்சிருக்கீங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றி. Thank you, ma'am. Thank you for your support, ma'am. Thank you, ma'am. Thank you. இது கின்னஸாக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி. அதோட கூட எத்தனை இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் இதுல கொடுத்திருக்கீங்க. சாரதா நிகேதன் அண்ட் ஆசிரியர் அந்த பல்கலைக்கழகத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது போல மேலும் மேலும் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ராஷ்டிர சேவிகா சமிதி. நன்றி மேடம். நன்றி. Thank you for your support, ma'am.
உலக சாதனைகள்ல இந்த மாதிரியான ஒரு டைட்டில் இது வரைக்கும் நடக்கவே இல்லை, நடத்தல, இது மாதிரியான பண்ணல. ஸோ இது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வா பதிவு செய்யப்படும் மேடம். நிச்சயமா நான் உங்ககிட்ட அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து இதை பண்ணுவாங்க. சரி, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you, ma'am. Thank you so much for your participations. Thank you, ma'am. தேங்க்யூ. அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மிக்க சந்தோஷம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். Thank you for your supports, ma'am. I just leave the link, ma'am. Thank you. தேங்க்யூ Thank you, ma'am. Thank you, ma'am. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மேம். Thank you, ma'am. Thank you. Same to you for you, ma'am. Thank you, ma'am. தேங்க்யூ.